இதில் ஏதாவது குழந்தைங்க ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கு. ஓகே, குழந்தைங்க ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. நான் இப்போ 1ன்னு சொன்னால் ஒரு டைம் கை தட்டணும், 2ன்னு சொன்னால் 2 டைம் கை தட்டணும், 3ன்னு சொன்னால் 3 டைம் கை தட்டணும். பார்க்கலாமா? இதான் நேற்று சொன்னேன், இன்றைக்கும் சொல்லுவேன், நாளைக்கும் சொல்லுவேன். ஓகே, 1 1 2 3 1 2 3 3 1 1 2 2 சார். ஓகே, 3 1 3 3 2 2 1 2 3 1 to 3 1 to 3 1 to 3. ஈவனாக இல்லை, ஈவனாக வேணும். எஸ், கரெக்டாக பண்ணுங்க. 1 2 3 அப்படியே ஸ்பீடாக பண்ணுங்க. 1 to 3 1 to 3 பாருங்க. 1 to 3 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 1 to 3. ஸ்பீடாக யார் ஸ்பீடாக 1 to 3 பண்ணுறான்னு பார்ப்போம். 1 to 3 1 to 3. சூப்பர் சூப்பர். ஒரு பெரிய பெரிய அப்ளாஸ் கொடுங்க உங்களுக்கு நீங்களே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து கிளாப் பண்ணுறோம்ல, கை தட்டுறோம்ல, அது வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, சைக்காலஜிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து மனசார வந்து ஹாப்பியாக, எப்பயுமே நம்ம கை தட்டுறப்ப இறுக்கமாக இருக்க மாட்டோம். கரெக்டாக டிஃபால்ட்டாக நம்ம கை தட்டுறப்ப என்ன பண்ணுவோம், ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பிபிடி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ பேர் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க? ஓ குட், சூப்பர். அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அதனால் கை தூக்கல. ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பர்சனை கூப்பிடுவேன். நீங்கள் வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு டான்ஸ் எதாவது பண்ணலாம். ஓகேவா? பண்ணலாமா? ஓகே, ரைட். நீலம் படிப்பகத்திலேருந்து மாஸ்டர். இல்லை உங்களை நான் கூப்பிடல, உங்களை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டை சொல்லுங்கள், அவங்க வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணிட்டோம். பிரதிகா வாங்க. இப்போ ப்ளே பண்ணுவாங்க, ஒரு மியூசிக் ப்ளே ஆகும், நீங்கள் அதுக்கு வந்து டான்ஸ் ஆகும். சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் இது இப்படி தான் ஆடணும் அப்படி தான் ஆடணும் இல்லை, அந்த ஃபியரை பிரேக் பண்ணணும். வாங்க ப்ளீஸ், வெல்கம். கிவ் a big round of applause. ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. எஸ், இப்போ ஒரு மியூசிக் வரும், நீங்கள் அதுக்கு சும்மா ஜஸ்ட் ஃபன்னாக நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? ஓகே ஃபைன். இங்கே வாங்க, இங்கே நின்னுங்க. எஸ், ரெடி சார். விருப்பப்பட்டீங்கன்னா மற்ற சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து சேர்ந்து ஆடலாம். ஓகேவா? ஓகே ஃபைன். கவர் எடுத்துருங்க சார். எஸ், கமான் கமான் கமான். மேலே கேரியோனே நன்னா மணிய கரக
எல்லா குழந்தைங்களும் ஸ்டேஜுக்கு வாங்க. எல்லா குழந்தைங்களும் ஸ்டேஜுக்கு வாங்க. கம் 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 ஆன் த ஸ்டேஜ். ஆல் த சில்ட்ரன்ஸ் ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ். கம் ஆன். டான்ஸ் ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க, ஆடுங்க ஆடுங்க ஆடுங்க. கம் ஆன் கம் ஆன். ஆல் த சில்ட்ரன்ஸ் வெல்கம் டு த ஸ்டேஜ். வாங்க வாங்க. குட் குட் குட். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப் நீங்கள் ஆடலாம். கம் ஆன். Come on. Parents, remaining people clap பண்ணுங்க. பெரிய clap பண்ணுங்க. Yes. Clap 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 clap. Clap பண்ணுங்க, clap பண்ணுங்க, clap பண்ணுங்க. கமான் கமான் கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. இது வந்து ஊட்டியோட பட்காஸ் டான்ஸ், அந்த மலைவாழ் மக்களுடைய பாரம்பரிய நடனம். கமான். சூப்பர் சூப்பர். பெரிய பாராட்டு கொடுங்க. கிவ் பிக் ரவுண்ட் அப்ளாஸ். நீங்கள் மட்டும் நின்னுங்க ஸ்டேஜில். சார் நீங்களாம் கீழே போகலாம், நீங்களாம் கீழே போகலாம். ஓகே, என்ன மெசேஜ் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் பொழுது அதை நீங்கள் மிகச்சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். கரெக்டாக? ரைட். ஸோ அந்த மாதிரி உங்களில் யாராவது ஒருத்தங்க வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு பாப்பா மட்டும், ஓகே நான் வரேன், அது என்ன பாட்டு போடுவீங்க, நான் எப்படி ஆட போகிறேன், அதை பற்றிலாம் நினைக்கல, பட் ஐ கேன் டூ தட். ஓகே, அந்த ஒரு 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 ஸ்பிரிட் வந்து நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் நம்மளை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகும். எப்பயுமே உங்கள் ஸ்கூல்லேயும் சரி, உங்கள் காலேஜில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகக்கூடிய இடத்துங்கள்லாம் சில வாய்ப்புகள் வரும். நீங்கள் பிளைண்டாக உள்ளே போயிடுங்க. அப்படி போனீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஸ்பெஷல் ப்ரைஸ் இவங்களுக்காக கொடுக்க போகிறோம். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே ஃபைன். இவர் சாருக்கு வந்து இந்த பாப்பாவுக்கு உங்கள் பேர் என்னம்மா? குட் நேம்? பிரதிஷா. ஓகே, பிரதிஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்ட்டோ கொடுக்கறதுக்காக சார் யாரை இன்வைட் பண்ணலாம்? ஓகே, டாக்டர் கதிரவன் சார் ப்ளீஸ் வெல்கம் ஆன் டு த ஸ்டேஜ். கிவ் எ பிக் ரவுண்ட் அப்ளாஸ். கதிரவன் சார் மூலமாக அந்த பாப்பாவுக்கு ஒரு மொமெண்ட்டோ. ஓகே, ஒரு டாக்டர் மூலமாக காலையிலேயே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸ் கிடைக்குது. ஓகே, யூ ஆர் மோஸ்ட் கிஃப்டட். சார் இங்கே இருக்குது சார், வாங்க தாங்க சார். இருக்குங்க சார், எடுத்து வச்சுட்டேன் சார். எஸ், சூப்பர்மா. தயக்கம் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஃபோட்டோ சார், ஃபோட்டோ. ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ சார். ஓகே போங்க சார். பிபிடி ரெடிங்களா சார்? ஜஸ்ட் அது ஒரு கிளான்ஸ் அப்படியே ஓட விட்டுடலாம். ஆமாம் சார், உங்கள்கிட்ட கொடுத்துறேன் பென்ட்ரைவ். ஆமாம் சார். ஓகே ஓகே சார். செந்தில் தான் சார், செந்தில் தான் சார். ஸ்பீக்கர்ஸ் முன்னாடியே கொண்டு வந்து பென்ட்ரைவில் உங்களுடைய ஃபோல்டரை இங்கே கொடுத்துருங்க, இல்லைன்னா கஷ்டமாயிடும்.
Good morning, everyone. Jai Bhim Namo Buddhaya. Are you guys ready for the program? வார்ம் அப் செஷன் பை செந்தில் இன்னும் இருக்கு. எல்லாரும் ஒரு தடவை கிளாப் பண்ணுங்களேன். நல்லா கிளாப் பண்ணுங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கிளாப் பண்ணுங்க. கமான். கேட்கல, பத்தல, இன்னும். ஓகே, இந்த நாளை சூப்பராக எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ண ஐ வில் கால் அப்பான் செந்தில் குமார் சார் ஃபார் வார்ம் அப் செஷன். ப்ளீஸ் சார். சரி, அதில் என்ன வீடியோ கிடையாது. ஓகே, ஃபைன். ப்ரெசன்டேஷன் மாற்றிருங்க சார். ஓகே, வி வெல்கம் யூ ஆல் Chibucon 2023 4th year celebration. Give a big round of applause. உங்களுக்கு பெரிய பாராட்டு கொடுங்க. உங்களுக்கு நீங்களே சூப்பர். நேற்று எவ்வளோ குழந்தைங்க அட்டன் பண்ணாங்க, பட் இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்கல்ல, முன்னாடியே வந்துட்டீங்க இல்லையா, அதற்காக உங்களுக்கு பெரிய பாராட்டு. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார் ப்ளீஸ். ஸோ வெல்கம் பண்ணுறோம். ப்ளீஸ் வார்மாக ப்ராப்பராக வெல்கம் பண்ணியாச்சு உங்களை. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார் ப்ளீஸ். ஓகே, இந்த 4th இயரோட தீம் என்ன சொல்லுங்கள்? என்ன தீம் சொல்லுங்கள் ப்ளீஸ். ப்ளீஸ் ஸ்டாண்ட். ப்ளீஸ் ஸ்டேஜில் வந்து சொல்லுங்களேன், வாங்க. அவங்கள வெல்கம் பண்ணுங்கள். கிவ் பிக் ரவுண்ட் அப்ளாஸ். இந்த 4th இயரோட தீம். ஓகே, இந்த Chibuconோட 4th year தீம் 2023 தீம் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. The mind is everything what you think you become. ஓகே, தமிழில் சொல்லிடுங்க அப்படியே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதால் நீங்கள் உங்களால் ஆக முடியும். சூப்பர். ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க உங்களுக்கு. ப்ளீஸ் ஸ்டாண்ட், ப்ளீஸ் ஸ்டாண்ட். ஸோ இவங்களை நம்ம வந்து ஹானர் பண்ணிடலாமா? இவங்களை ஹானர் பண்ணிடலாமா? ஓகே, ஃபைன். ஆமாம், மனோகர் சார் கூப்பிட்டுருங்க சார். கூப்பிட்டுருக்கீங்களா? நான் கூப்பிட்டுருங்க. ஓகே, அதாவது இந்த இயரோட தீம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்தாலும் கூட டக்குன்னு ஸ்டேஜில் வந்து சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும்ல, அது உங்களுக்கு இருந்திருக்கு. உங்கள் பேர் என்ன? நிரஞ்சனா அம்பேத்கர். ஃபேண்டாஸ்டிக். உங்கள் அப்பா பேர்? சந்திரபோஸ் அம்பேத்கர், ஆர்த்தி பிரகாசம். அப்பா. எஸ், கிவ் பிக் ரவுண்ட் அப்ளாஸ். பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டபர்னாக வந்து ஸ்டேஜில் வந்து இந்த இயரோட தீம் என்னங்கிறது சொன்னதுக்காக அவங்கள வந்து நம்ம ஜஸ்ட் ஹானர் பண்ணுறோம். மிஸ்டர் மனோகரன் சார், ப்ளீஸ் வெல்கம் ஆன் டு த ஸ்டேஜ். டாக்டர் மனோகரன் சார் ஆன் டு த ஸ்டேஜ். ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. கிவ் பிக் ரவுண்ட் அப்ளாஸ். ஸோ மனோகரன் சார், டாக்டர் மனோகரன் சார் கையால் உங்களுக்கு ஒரு மொமெண்ட்டோ கிடைக்குது. இட்ஸ் ரியலி ப்ரிவிலேஜ். ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் கம் அண்ட் கிவ் த ப்ரைஸ் டு த பர்சன் சார். எஸ், ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. கிவ் பிக் ரவுண்ட் அப்ளாஸ். ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ப்ளீஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார் ப்ளீஸ். சார் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க சார். ஓகே, ஒரு 2-3 ஸ்லைட்ஸ் மட்டும் தான் நான் பார்க்க போகிறோம். அடுத்த செஷன் போக போகிறோம் நம்ம. ஸோ இது ரொம்ப அடுத்து சார். நெக்ஸ்ட்டு, அதாவது நம்ம மைண்டு இன்றைக்கி வந்து இந்த டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக ரொம்ப விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. உங்கள் மைண்டை நீங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருந்தா யூஸ் ஆகுமா? ஓகே, அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்போ உங்கள்கிட்ட குடை இருக்குது, நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. குடையை ஓப்பன் பண்ணலன்னா உங்களுக்கு யூஸ் ஆகுமா? நல்லா மழை பெய்யுதுங்க, ஆனால் குடை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, ஓப்பன் பண்ணலன்னா யூஸ் ஆகாது இல்லையா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த பாராஷூட் இருக்குது. ஓகே, பாராஷூட் இருக்குது. நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து உங்களுக்கு சேஃப்டிக்காக கொடுப்பாங்க. ஏதோ சம் ப்ராப்ளம்னா நீங்கள் வந்து கீழே குதிக்கலாம். அப்போ வந்து இந்த பாராஷூட் நீங்கள் ஓப்பன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ் ஆகுமா? இந்த மாதிரி பொருட்களுக்கே
இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நம்ம மைண்டை வந்து ஓப்பனாக வச்சுக்கல அப்படின்னா நமக்கு நல்ல விஷயங்கள் மைண்டுக்குள்ளே போகுமா போகாதா? மைண்டை நம்ம ஓப்பனாக வைக்கலைன்னா நல்ல விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியுமா கற்றுக்க முடியாதா? எஸ், கற்றுக்க முடியாது. அப்போ நம்ம மைண்டை வந்து எப்போ என்ன பண்ணும்? ஜஸ்ட் பி ஓப்பன் மைண்டட் பர்சனாக நம்ம இருந்தோம்னா we can collect more information from the people, right? சரியா? அப்போ நம்ம ரொம்ப விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம மைண்டை வந்து என்ன பண்ணணும்? ஓப்பனாக வச்சுக்கணும். இன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப விஷயங்கள் இருக்க போகுது. நீங்கள் அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார் ப்ளீஸ். சார் நெக்ஸ்ட்டு சார். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டீம் பிளேயராக இருக்கணும். இப்போ வந்து தனி மரம் தோப்பாகாது, கரெக்டாக? தனியாளாக பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியாது, கரெக்டாக? அப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இது டீம் எஃபோர்ட் தான். ஜிபுகான் ஒருத்தருக்கு மட்டும் நடக்குதுன்னா அது ஏதாவது மீனிங் இருக்குமா? இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? எல்லாமே ஆல் டுகெதர் இல்லையா? சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்திருக்கோம். உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. அதை பார்க்குறப்ப நானும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிற ஒரு தாட் வருது, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டீம் பிளேயராக இருக்கணும். ஓகே, இப்போ நான் ஒரு குட்டி குட்டி டீம் மட்டும் நான் வந்து ஜஸ்ட் நான் பிரிக்க போகிறேன். ஓகே, நீங்கள் அதை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக பண்ண போகிறோம். ஓகே, 1 2 3 அப்படின்னு சொல்லுங்கள். 1 இல்லைப்பா இருங்க, ஃபஸ்ட்டு 1 2 3 அப்புறம் 1 2 3 சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். இப்போ ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுறதுல ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது. நம்ம வந்து அடுத்து போயிடுவோம். ப்ளீஸ் சார், நெக்ஸ்ட்டு சார். ஓகே, இப்போ ஒரு டீமாக நம்ம ஃபார்ம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும், வீக்னஸ் இருக்கும். ஒரு பர்சனுக்கு வந்து எப்பயுமே ஒரு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற ஒரு பெரிய பார்ட் இருக்கும். வீக்னஸ் இன் த சென்ஸ் நம்ம அதில் ஒன்றும் அவ்வளோ ஃபெமிலியராக இருக்க மாட்டோம் அந்த பார்ட்டில். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். நம்ம நமக்கு எதில் ஸ்ட்ரென்த்தோ அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப சூப்பராக பெஸ்ட்டாக வர முடியும், கரெக்டாக? ஸோ யூஸ்வலாக நம்ம அந்த மேஜர் செலக்ட் பண்ணுறது கூட அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. எதில் அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸாக நல்லா பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதில் செலக்ட் பண்ணி போவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நல்லா வந்துடுவாங்க, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த 2 ஸ்லைடு பாருங்கள். இந்த 2 ஸ்லைடில் எந்த ஸ்லைடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? லெஃப்டா ரைட்டா? ஏன் லெஃப்ட்டில் இருக்கிறது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க? யாராவது ஒருத்தவங்க ஸ்டேஜுக்கு வந்து சொல்லுங்கள். 2 ஸ்லைடு நீங்கள் பார்க்குறீங்க, பட் ஆனால் உங்களுக்கு லெஃப்ட்டு தான் பிடிச்சிருக்கியா? வாட் இஸ் த ரீசன்? சொல்லுங்கள். ஏன் எதனால லெஃப்ட்டு பிடிச்சிருக்கு, ரைட் பிடிக்கல? ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, ரைட் சைடில் வந்து எல்லோரும் முன்னுக்காங்க. சூப்பராக சொன்னாங்களோ, பெரிய பெரிய பாராட்டு கொடுங்க. எஸ், ஓகே, சூப்பர். ஸோ இவங்களை வந்து ஹானர் பண்ணுறதுக்காக ஒரு பர்சனை இன்வைட் பண்ண போகிறேன் சார். யார் சார்? ஓகே, இப்போ பாருங்களேன், நம்ம ஒரு ஃபோட்டோவை பார்க்குறப்ப கூட ஹாப்பியாக இருக்கவங்கள தான் பிடிக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் ஏனோ தெரில நம்ம சில நேரத்தில் உம்முன்னு இருக்கும் இல்லை? ஸோ நம்ம இதை கொஞ்சம் கவனிக்கணும். கண்டிப்பாக நம்ம வந்து ஆல்வேஸ் டு பி ஏ ஸ்மைலி பர்சனாக இருக்கணும். ஸோ இந்த பர்சனை ஹானர் பண்ணுறதுக்காக சார் டாக்டர் ரவிச்சந்திரன் சார், ப்ளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். டாக்டர் ரவிச்சந்திரன் சார், ப்ளீஸ் பெரிய பாராட்டு கொடுங்க. கிவ் a big round of applause. தேங்க்யூ சார். ஒரு ஃபோட்டோ சார். Dr. Ravichandran is from Tanjavur. Okay, thank you sir, Dr. He Ravichandran. is Sajjan, my best friend, my classmate. Thank you sir, thank you so much. அவன் சன் இன்னைக்கு கலக்க போறாரு. ஓ ஃபேண்டாஸ்டிக், அவரோட சன்னோட ப்ரெசன்டேஷன் இருக்குது, பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அப்படிங்கிறது நமக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஸ்மைலி பர்சனாக நம்ம இருக்கணும். ஓகே, இதில் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். எஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் சில எக்ஸ்ட்ரா சில கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். சில வந்து விசிலிங் பண்ணுவாங்க. எப்படின்னா என்ன பாட்டு இது? மனோகரன் சாருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. போவோமா, ஒரு செம்மையாக சொல்லிட்டாருங்க. அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து ரசித்து ரசனையோடு இருக்காருன்னு பாருங்கள். சாருக்கு மீண்டும் ஒரு பெரிய பாராட்டு. ஸோ அந்த மாதிரி யாராவது சிலர் விசில் பண்ணுவீங்க, சிலர் மெமிக்ரி பண்ணுவீங்க, சிலர் மேஜிக் பண்ணுவீங்க, சிலர் ஜோக்ஸ் சொல்லுவீங்க, சிலர் வந்து என்ன சொல்கிறது, இந்த கேள்வி என்ன சொல்கிறது, பழமொழி மாதிரி சொல்லுவாங்களா, அது மாதிரி சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு யாரை இன்வைட் பண்ணலாம்? வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க. அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். எஸ், இவரோட செல்ஃப் பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது யூனிக்காக அவர்கிட்ட உள்ளதாக பண்ண போகிறாரு. உங்கள் பேர் என்ன? நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க உங்களை. ஐ எம் நவீன் குமார். ஓகே, நீங்கள் எந்த ஊர்? தஞ்சாவூர். அப்பா அம்மா பேர் என்ன?
அம்மா பேர் ராஜலக்ஷ்மி, அப்பா பேர் முருகேசன். வெரி குட், சூப்பர். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதில் ஏதாவது பண்ணலாம், மெமிக்ரி பண்ணலாம், இல்லை வந்து பாட்டு பாடலாம், சம்திங் ஏதாவது. நீங்கள் இல்லை, ஓகே ஃபைன். Hey man, what are you doing? யார் மாதிரி பேசுகிறீங்க? அப்படிலாம் கேட்காதீங்க சார், ஏதோ நான் ட்ரை பண்ணுறேன் சார் அப்படிங்கிறீங்களா? சூப்பர். இந்த பர்சனை வந்து ஹானர் பண்ணுவோம், ஏன்னா ஜஸ்ட் நான் வந்து ஏதாவது சம்திங் பண்ண முடியும்னு நினச்சதுனால. ஸோ இவரை ஹானர் பண்ணுறதுக்கு யார் சார் கூப்பிடலாம்? ஏதாவது சம்திங் பண்ணுங்க. ஆடு மாதிரி மாடு எப்படி கத்தும்? கத்துங்க. மாடு எப்படி தெரியுமா கத்தும்? இவர் கத்துவார் பாருங்க, கத்துங்க சார். எந்த ஊர்ல சார் நாய் இந்த மாதிரி கத்துது? கத்துங்க. சூப்பர். ஓகே சார். ஸோ இவருக்கு வந்து ஜஸ்ட் மொமெண்டோ கொடுக்கறதுக்காக அங்கிருந்து போயிட்டீங்களா? அந்த மொமெண்டோ கொடுங்க. ஸோ ஓகே, டாக்டர் பாடா சார் ப்ளீஸ் வெல்கம். ஓகே சார். ஸோ எம்எம்டியோட ஜிசி மெம்பர் ப்ளீஸ் வெல்கம் சார். அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. மேடம் அந்த மொமெண்டோ இருந்துச்சுலங்க. மேடம் அந்த மொமெண்டோ எங்கே இருந்துச்சு சார்? ப்ளீஸ் ஒன்று உள்ள சார். எங்கே சார் இது சார்? 1 மினிட் சார், 1 மினிட் சார், 1 மினிட் சார். அந்த இதை இங்கே வச்சிருந்த பண்டல் அங்கே எடுத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். மேடம் கிஃப்ட் அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, ஒன்று கொடுங்க மேடம். அது கொடுங்க, ஒன்று கொடுங்க ஜஸ்ட். ஓகே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸில் முடிச்சிட்டேன் சார். சார் ப்ளீஸ் வெல்கம் சார். ஸோ சார் ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. கிவ் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஒரு பெரிய பாராட்டு. எஸ், ஓகே சூப்பர், தேங்க்யூ. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் சார் ப்ளீஸ் சார். ஓகே நான் கூப்பிட்றேன். நீங்கள் வாங்க. வாய்ப்புகள் வந்து சிலர் வந்து கேட்பாங்க, சிலர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வாங்க சொல்லுங்கள். நான் வந்து ரிடல்ஸ் கேட்க போகிறேன். அப்படியா? கேளுங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பி இருக்கு. பீனா தேனி இருக்கு. அதில் வந்து ஒன்றுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும், இன்னொன்றுக்கு இங்கிலீஷ் தெரியாமல் சிம்பிளாக சில விஷயம்தான் தெரியும். ஒரு நாள் வந்து இந்த 2 பியும் டீ குடிக்க போயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தெரிஞ்ச பியோட டீயில் வந்து பார்த்திங்கன்னா ஈ இருக்கும். அந்த இங்கிலீஷ் தெரியாத பி எப்படி அதுக்கிட்ட சொல்லும்? உங்களுக்கு தெரியும் சார். நீ அமைதியா இரு. இவரோட தம்பி, நீங்கள் உங்களுக்கு தெரியும். வேற யாராவது சொல்லுங்கள் ப்ளீஸ். வேற யாராவது? ஓகே, இதை நீங்கள் யோசிச்சு கொஞ்ச நேரத்தில் சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இவங்களை ஜஸ்ட் ஹேண்டில் பண்ணிடுவோம். டாக்டர் சந்திரபோஸ் சார், ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் வெல்கம் ஆன் த ஸ்டேஜ். அப்படியா? ஆன்சர் சொல்லிட்டாங்களா? ஓகே வாங்க சார். சார் எஸ் சார், அவங்க பெரிய பாராட்டு கொடுங்க. சூப்பர், ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். இன்னும் ஒன்றே விடுங்க. ஓகே சூப்பர், அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க சார். இந்தாங்க சார், அவங்களுக்கு கொடுத்துடலாம். 2 பேத்துக்கும் ஒன்று கொடுத்துடலாம் சார். ஓகே சூப்பர். அங்கே பாருங்கள் ஃபோட்டோ சார், ஃபோட்டோ போஸ். ஓகே தேங்க்யூ சார், தேங்க்யூ ப்ளீஸ். ஓகே சூப்பர். இப்போ பாருங்களேன், இவ்வளோ குழந்தைகள் இருந்தாலும் சில குழந்தைங்க மட்டும்தான் நீங்கள் கேட்ட விஷயங்களை நீங்கள் இன்வால்வ் ஆனீங்க, சில விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க, சிலர் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க, சிலர் வாலண்டரியாக வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லி முன்னாடி வராங்கல்ல. ஸோ இந்த வாய்ப்புகள் இப்படி தான் இருக்கும் உலகத்தில், வந்து வாய்ப்புகள் வந்து இப்படி தான் இருக்கும். பட் நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக, எவ்வளோ வந்து ஒரு விருப்பத்தோடு போய்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் பயன்பெறுவீங்க. கரெக்டாக? ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். Check. Good morning.
நல்ல ஒரு வார்ம் அப் செஷன். தேங்க்யூ செந்தில். நம்மளோட செஷன் 10 o'clock ஷார்ப்பாக ஆரம்பிச்சிடும். 9:55க்கு கவுண்ட் டவுன் வந்துடும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம். டுடே இஸ் அ ஸ்பெஷல் டே. டுடே இஸ் அ ஸ்பெஷல் டே. வை? ஏன்னா நம்மலாம் இங்கே இருக்கோம். சிபுக்கானோட செகண்ட் டே. நான் ஒரு 2 பேர்கிட்ட கேட்குறேன். அந்த க்ரீன் நடுவில் இருக்கீங்கள, நீதான் ஓவா. நீ இங்கே வந்துட்டு இந்த பையன் வா 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 2 பேர் மேடைக்கு வாங்க. 2 பேர் மேடைக்கு வாங்க. 2 பேருக்கு ஒரு ப்ரைஸ் ரெடி பண்ணிக்கோங்க. மேலே வா, மேலே வந்தால் தான் ப்ரைஸு. And I would like to call upon Sendil uncle. Sendil uncle, come to stage. செந்தில் வெளில போயிட்டாரா? சரி, வந்தோடனே கூப்பிட்ருங்க. ஓகே. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அது என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சொல்லிடுவாங்க. டுடே இஸ் அ ஸ்பெஷல் டே. த்ரூ அவுட் த வேர்ல்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. உலகம் எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி இங்கே இருக்கோம். என்ன டே? இன்றைக்கி என்ன நாள்? என்ன நாள்? January 25 Christmas. தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். டுடே இஸ் ஏ கிறிஸ்மஸ் டே. உன் பேர் என்ன? உனக்கு தெரியுமா தெரியாதா? யோசிச்சுட்டு இருக்க. உலகமெங்கும் இன்று கிறிஸ்தவ திருநாள் கொண்டாடப்படுகிறது. சகோதர சகோதரிகள், அவங்களுக்கு நம்ம சார்பாக வந்துட்டு ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை வாழ்த்து சொல்லிடலாமா? கண்டிப்பாக அவங்களும் நம்ம சகோதரர்கள் தான். நம்ம அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு மட்டும் எல்லாரும் சொல்லலாம். ரெடியா? ரெடி? 1 2 3. குட். இவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துடலாமே. இவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்பா. டீம் ரெடியாக இருங்க. செந்தில் இங்கே வாங்க, கொஞ்சம் உங்களை கூப்பிட்டுருந்தோம். நீங்களும் வாங்க. கலிய பெருமாள், கம் டு த ஸ்டேஜ். ப்ரைஸ் கொடுங்க. இந்த ப்ரைஸ் வின்னருக்கு வாங்கிக்க. நீங்கள் போயிரு. கரெக்டாக ஆன்சர் சொல்லிவிட்டு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எல்லாருக்கும் சொன்னார். ரைட். ஓகே. ஒரு கதை சொல்லட்டா? சார், இந்த சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார். கவுண்ட் டவுன் இதில் சவுண்டு கம்மி பண்ணுங்க. நாமெல்லாம் எத்தனை பேருக்கு ஸ்விம்மிங் தெரியும்? எத்தனை பேருக்கு ஸ்விம்மிங் தெரியும்? கை தூக்குங்களேன். சரி, கை போடுங்க. எத்தனை பேருக்கு ஸ்விம்மிங் தெரியாது? ஓகே. ஸ்விம்மிங் கற்றுக்குங்கப்பா. ஸ்விம்மிங் தெரிலனா தண்ணி பார்த்தாவே பயமாக இருக்கும். வெரி அடிப்படையான ஒன்றில் ஸ்விம்மிங். எத்தனை பேர் சைக்கிளிங் தெரியும்? எத்தனை பேர் தெரியாது? சரி, ஓகே. ஸோ இது மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பேரண்ட்ஸாக இருக்கிற நாம் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்கிறோம்? வளர்கிறப்போ வெளியில் போயிடாத, சைக்கிள் ஓட்டாத, விழுந்துருவ, இடிச்சிரும், தண்ணியில் போகாத, தொடாத, உனக்கு சளி பிடிச்சிரும், அப்புறம் வந்துட்டு குளத்துக்குள்ளே போகாத, ஆற்றுல போகாத. ஸோ எல்லா இடத்துலையும் போகாத, செய்யாத, பண்ணாதன்னு பயத்தை பிள்ளைங்கள்கிட்ட திணிச்சு போக விடாமல் பண்ணி கடைசியில் என்ன, இது பேசிக்காக இந்த அடிப்படையான விஷயங்கள் கூட தெரியாமல் இருந்துட்டோம்னா அந்த பசங்க ஃப்யூச்சரில் பெரிய ஆளானது பிறகு திட்டுவானுங்க, இல்லைனாக்கா ஃபீல் பண்ணுவானுங்க. இளமையில் தான் நம்ம ஈஸியாக சில விஷயங்களை கற்றுக்க முடியும். வளர வளர அந்த பயம் அதிகமாகிட்டே போகும். இப்போ இந்த வயசில் நீங்கள் ஸ்டேஜில் ஏறி பேசிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு எளிதாக இருக்கும். இந்த வயசில் அட் ஒன் ஸ்டேஜ் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இந்த பயத்தை பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏறினா தான் முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது.
அது சீக்கிரம் இளமை பருவத்திலே போயிட்டிங்கன்னா நல்லது. ஸோ கதை சொல்கிறேன்னு சொன்னீங்களே சார், கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? கதை என்னன்னா, கழுகு தெரியுமாங்க? கழுகு கழுகு வந்துட்டு அதோட சிறப்பு என்ன? உயரத்தில் பறக்கும். அது மட்டும் எப்படிங்க உயரத்தில் பறக்குது பயம் இல்லாமல்? கழுகு பார்வை, ஈகிள் வியூ, மேலே இருந்து பார்த்தா எல்லாமே சின்னதாக தெரியுது. சரி, கழுகுக்கு மட்டும் எப்படி அவ்வளோ உயரத்தில் பறக்கிறதுக்கு தைரியம் வந்தது அப்படிங்கிறப்ப நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், மற்ற பறவைகளை போல் இல்லாத இந்த கழுகு வந்துட்டு அந்த கழுகுவோட குஞ்சு என்ன பண்ணுமா, கற்றுக் கொடுக்குமா பறக்கிறதுக்கு. எப்படி கற்றுக் கொடுக்குமா தெரியுமா? பிறந்த உடனேயுமே அந்த குஞ்சாக இருக்கிறப்பவே கப்புன்னு கவ்விட்டு மேலே போகுமா. கழுகு மேலே போயிட்டு பறந்துக்கிட்டு இருக்கையில் அந்த குஞ்சை டக்குன்னு விட்டுருமா. டக்குன்னு விட்டால் என்ன ஆகும்? குஞ்சு அப்படியே கீழே அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த கழுகு அப்படியே ரவுண்ட் அடித்து திருப்பி அது கீழே வர்றதுக்குள்ள வந்து டக்குன்னு அதை பிடிச்சிடும். புரியுதா? நம்ம அப்பா நம்ம வீட்டில் பிள்ளைங்களை அப்படி தூக்கி இப்படி பிடிப்பார்ல, தூக்கிட்டு அப்படி பிடிப்பார்ல, அது மாதிரி கழுகு வந்துட்டு உயரத்தில் போயிட்டு அங்கே இந்த டப்புன்னு அந்த பேபியை விட்டுருச்சுன்னா அப்படியே விட விட என்ன ஆகும்னா நாளடைவில் அது அப்படியே விங்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகி தைரியம் வந்துடும். அதுக்கு எப்படி அப்பா நம்மளை வந்து பிடிச்சிடுவார், அம்மா பிடிச்சிடுவாங்க அப்படிங்கிற தைரியத்தில் பறக்க ஆரம்பிச்சிடும். அப்படி பறக்க பறக்க அதுக்கு பயமே இல்லாமல் போயிடுது. அது மாதிரி தாங்க நம்ம பிள்ளைங்களை சில விஷயங்களை செய்ய விடணும். கழுகு எப்படி அது ட்ரெயின் பண்ணதோ அந்த குஞ்சை நம்மளும் நம்ம பிள்ளைங்களை சில இடத்துல விட்டு தாங்க பிடிக்கணும். எந்த பேரண்ட்ஸு பிள்ளைங்களை கஷ்டம் இல்லாமல் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, யூ ஆர் டூயிங் ஹார்ம் டு யுவர் சில்ட்ரன். நீங்கள் உண்மையில் உங்கள் குழந்தைங்களுக்கு தப்பு பண்ணுறீங்க, நல்லது பண்ணலை அப்படிங்கிற மெசேஜ் தான் இந்த கழுகு கதையோட மெசேஜ். லேர்ன் திங்ஸ் இயர்லியர். சின்ன வயசுலேயே நிறைய விஷயங்களை கற்றுக்கங்க, எக்ஸ்போஸ் ஆகுங்க. சேலஞ்சஸ் வரும், சிரமங்கள் வரும், அதை ஓவர் கம் பண்ணிங்கன்னா யூ கேன் பி ஆன் த டாப் லைக் கழுகு. நல்லா இருக்கா? அப்போ கைதட்டுங்க. Over to you. Now let's start with the first session. I'd like to call upon the chairperson, Dr. Satyaprabha, to the stage. Now I call Siddharth Ambedkar to talk about the architect Annal Ambedkar. ஆர்கிடெக்டா? உனக்கு என்ன தோணுது? ஒருவேளை கான்ஸ்டியூஷன் பில் பண்ணுறத அதை பற்றி டெபிக் பண்ணுறதுக்காக ஆர்கிடெக்ட்னு சொல்கிறாங்களோ? மேபி. லெட் சித்தார்த் ஹிம்செல்ஃப் ஆன்சர் தி கொஸ்டின். Can we have one more chairperson? MC? Dr. Bala sir? One more chairperson. Dr. Satyapriya is from Tanjavur. அவங்க சன்னை வந்துட்டு she has 2 daughters, 1 son. Son is going to give a talk today. 2 daughters both are studying medicine, and her husband, Dr. Ravichandran, is my friend and ENT surgeon. And our Professor Balasubramaniam sir, another chairperson, is our mentor, retired cardiology professor. Recently தியானத்தில் மெடிடேஷனில் அவர் தான் எங்களுக்கெல்லாம் மாஸ்டர். நேற்று கூட மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நம்மளை கைட் பண்ணார். போத் ஆர் ஆன் த ஸ்டேஜ். வெல்கம் சார். ஓவர் டு யூ MC. Good morning everyone. So just before I start, my name is Siddharth Ambedkar. I'm from Chennai and I study in the Indian Institute of Technology, Kharagpur. So architect Annal Ambedkar, architect அவர் என்ன ஆர்கிடெக்ட் பண்ணார், வாட் வாஸ் ஹீ தி ஆர்கிடெக்ட் ஆஃப்ன்றதான் கொஸ்டின்.
இப்போ இந்த கேள்வியை வந்து ஒரு ஆவரேஜ் இந்தியன்ட்டு கேட்குறீங்கன்னு வைங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ அவங்க ஜென்ரலாக வந்து ஹி வாஸ் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஹி வாஸ் த ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸோ அம்பேத்கர் வந்து பாபா சாஹேப் வாஸ் த சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ ஹி வாஸ் ஆல்சோ வந்து இன்னும் கொஞ்சம் கேட்டிங்கன்னா அவங்க வந்து தேர் ஆல்சோ சே ஹி வாஸ் அ கிரேட் திங்கர், அவர் பயங்கரமான திங்கர், அண்ட் ஹி வாஸ் அ ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதோட நிப்பாட்டிக்குவாங்க. இப்போ நம்மள மாதிரி ஃபாலோவர்ஸ் அப்புறம் அவரை நல்லா டீப்பாக தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹி வாஸ் அ கிரேட் எக்கனாமிஸ்ட், he was a political leader and he was a great lawyer னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ வந்து ஆஸ் அன் எக்கனாமிஸ்ட் அம்பேத்கருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப பெருசு இந்தியன் எக்கனாமிக்ஸில். இப்போ வந்து he was the first Asian, ஏஷியாலேயே ஃபர்ஸ்ட் பர்சன் டு கெட் அ டாக்டரேட் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ். அண்ட் ஆல்சோ in 1923, the year 1923, he got both a doctorate in economics as well as he was admitted into the bar at law and Gray's in London law. ஸோ ஒரு எக்கனாமிக்ஸில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அமர்த்தியா சென் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து he is the only Indian to win a Nobel Prize in economics. அவர் என்ன சொல்கிறாரு, பாபா சாஹேப் இஸ் த ஃபாதர் ஆஃப் மை எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்கனாமிஸ்ட்கே அம்பேத்கர் தான் வந்து ரோல் மாடல் மாதிரி. அம்பேத்கருடைய தீசிஸ் இந்த புக்கு த ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பின்ற தீசிஸ் தான் வந்து அவர் டாக்டரேட்டுக்கு சப்மிட் பண்ணுறாரு. அந்த டாக்டரேட்டை பேஸ் பண்ணி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று கொண்டு வராங்க. ஆல்சோ ஹி வாஸ் அ ரொம்ப கிரேட் லாயர். நிறைய வந்து இந்த லோவர் கிளாஸ் வெர்சஸ் அப்பர் கிளாஸ் மாதிரி இந்த ஃபைட்ஸ்லாம் வந்து ஹி ஒன் அ லாட் ஆஃப் அன்வின்னபிள் கேசஸ். ஸோ இந்த வேதில் வந்து நிறைய பேர் லாட் ஆஃப் பீப்புள் ட்ரா கம்பேரிசன் டு மகாத்மா காந்தி வந்து நிறைய பேர் வந்து வாஸ் அம்பேத்கர்ஸ் எனிமி அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இப்போ வந்து காந்திக்கும் அம்பேத்கருக்கும் என்ன வித்தியாசம்னா, காந்தி வந்து ஹி வாஸ் ஜஸ்ட் அ லாயர், அவ்வளோதான். அம்பேத்கர் வந்து பை த டைம் ஹி வாஸ் 32 அவர் வந்து ஹி வாஸ் அ பாலிட்டிஷியன், ஹி வாஸ் அ ஹிஸ்டாரியன், ஹி வாஸ் அ லாயர், ஹி வாஸ் அன் எக்கனாமிஸ்ட், அந்த மாதிரி ஸோ மெனி திங்ஸ். அவர் எவ்வளோ அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் பக்கமே வர முடியாது யாராலையும். ஸோ இப்போ வந்து ஹி ஹட் ரிட்டன் ஓவர் 17,500 pages. 17,000 நம்ம கிளாஸ் புக்கெலாம் எவ்வளோ எழுதியிருப்போம், ஒரு 100 pages எழுதியிருப்போமா? ஹீ ரோட் 17,500 pages worth of books. இன்னொன்று வந்து அவரோட லைப்ரரி வந்து ஆல்மோஸ்ட் 50,000 books இருந்திருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற லைப்ரரியெலாம் மொத்தம் எவ்வளோ புக்ஸ் இருக்கும்? ஒரு 40 books இருக்குமா? 50 books இருக்குமா? ஹீ ஹேட் 50,000 books. அண்ட் அந்த 50,000 புக்ஸுமே ஒன்றும் சும்மா அவர் வச்சிருக்கல, எல்லாத்தையுமே இன்டென்ஸாக படித்து அதில் வந்து அவருக்கு வெர்பாட்டமாக கேட்டிங்கன்னா கூட அவர் சொல்லுவார் மோஸ்ட் ப்ராபப்ளி. அவரோட அடுத்து வந்து அவரோட புக் வந்து த தாட்ஸ் ஆன் பாகிஸ்தான் அப்படின்ற அந்த புக் வந்து இட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த பார்ட்டிஷன்ன்றது வந்து ரொம்ப ஒரு மெஸ்ஸியான பீரியடில் இருந்துச்சு இந்தியா பார்ட்டிஷனில். அது கொஞ்சம் ஸ்மூதனாக பண்ணி போனதுக்கு காரணம் வந்து அந்த அவருடைய புக் தான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அவர் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான இது வந்து ஹி வாஸ் அ தலித் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். நம்மளுக்கு வந்து கன்வர்ஷன் டு புத்திசம் 1935 வந்து அவர் என்ன சொல்கிறாரு, ஐ வாஸ் பார்ன் அ ஹிந்து பட் ஐ வில் நெவர் டை ஆஸ் அ ஹிந்துன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து ஹீ ஸ்பியர் ஹெடட் த கன்வர்ஷன் டு புத்திசம். அவர் வந்து 1956 நாக்பூரில் வந்து ஆல்மோஸ்ட் 5 lakh people, 5 lakh நம்ம தலித் மக்களை வந்து 5 lakh people வந்து கன்வெர்ட் பண்ணுறாரு புத்திசம்க்கு. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் ஹீ டைட் அவரோட ஃபியூனரல்லையுமே அட்டென்ட் பண்ணது ஒரு 5 lakh people, அவங்களும் கன்வெர்ட் ஆகிறாங்க புத்திசம்க்கு. இப்போ அம்பேத்கருக்கு வந்து பாபா சாஹேப் வந்து இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ திங்ஸ் ஹி ஹஸ் அக்காம்ப்ளிஷ்ட். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு இதுதாங்க அவருடைய பெஸ்ட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டு, திஸ் வாஸ் வாட் இஸ் கிரேட்டஸ்ட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் வாஸ் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறது வந்து இட் இஸ் வந்து அவரோட ஒர்க்கை வந்து மதிக்காமல் இருக்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து அவரே என்ன கன்சிடர் பண்ணுறாரு, வாட் வாஸ் ஐ தி ஆர்கிடெக்ட் ஆஃப், என்னுடைய கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்னு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஹீ கன்சிடர்ட் ஹிம்செல்ஃப் டு பி தி ஆர்கிடெக்ட் ஆஃப், அது வந்து ஆரிஜின் ஆஃப் அன்டச்சபிலிட்டி தான். ஸோ இந்த பேராகிராஃப் வந்து படிங்க, ஐ எக்ஸ்பிளைன் இட் இன் a bit. ஸோ இப்போ வந்து அன்டச்சபிலிட்டி ஒரு ஆரிஜின், அது வந்து இட் இஸ் அன்கவர்ட். யாருமே வந்து அது அன்டச்சபிலிட்டின்னோட ஆரிஜினை வந்து பற்றி பார்க்கவே இல்லை. ஹவு டிட் இட் ஆரிஜின், ஹவு டிட் இட் கம் டு பி
அப்படின்றது யாருமே வந்து அதை நோபடி டுக் ஆன் த டாஸ்க். ஏன் அது எடுக்கலைன்னா இட் வாஸ் ஸோ இன்கம்ப்ளீட். நிறைய மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருந்திருக்கு, நிறைய திங்ஸ் வந்து இப்போ எல்லா புக்ஸ்லேயும் வந்து முன்னாடி அந்த ஸ்கிரிப்சர்ஸ்லாம் இது இப்படி தான் நடந்திருக்கு, இந்த டைமில் இது நடந்துச்சு, இந்த ராஜா இதை பண்ணார் அதை பண்ணாருன்னு எல்லாம் எழுதியிருக்கும். ஆனால் அன்டச்சபிலிட்டிக்கு அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை. ஸோ நிறைய மிஸ்ஸிங் லிங்க்ஸு, நிறைய இதெல்லாம் வந்து அவருடைய சொந்த இன்ட்யூஷனை யூஸ் பண்ணி அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. இதை சிம்பிளாக சொல்லணும்னா அன்டச்சபிலிட்டி வந்து ஒரு பாக்ஸ் ஆஃப் பசில்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸ் ஆஃப் பசில்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட பீஸு. இப்போ என்ன ஆகுது, அந்த பீஸில் வந்து நிறைய பீஸ் மிஸ்ஸிங்காகவே இருக்குது, நிறைய பீஸ் காணோம். ஆனாலும் பாபா சாஹேப் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பீஸ்லாம் எடுத்து அதெல்லாம் வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பிக்சர், ஒரு பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதோடைய ஆரிஜினை வந்து கொடுக்குறாரு. ஸோ என்னுடைய ஸ்பீச் வந்து இஸ் கோயிங் டு மெயின்லி be about the origin of untouchability, something that Ambedkar himself considered to be his greatest achievement. So what is untouchability? இந்த கேள்வி வந்து உங்கள் பேரண்ட்ஸ்ட்டு கூட நீங்கள் கேட்கலாம். யூ கேன் ஆஸ்க் யுவர் செல்ஸ் ஆல்சோ. நிறைய பேருக்கு வந்து அன்டச்சபிலிட்டினா என்னன்னே தெரியாது, அது ஏன் நடக்குது, ஏன் வந்து why is it happening to us, ஏன் நம்மளோட அன்டச்சபிள்ஸ்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ யாராச்சும் கேட்டிங்கன்னா அவங்க வந்து பொல்யூஷன் கொடுப்பாங்க. அவங்க இவங்களெல்லாம் தொட்டாலே வந்து பொல்யூட்டிங்க, இவங்கெல்லாம் ரொம்ப இம்பியூரு, தொட்டாலே தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து திஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அன்டச்சபிலிட்டி தான். அன்டச்சபிள் ப்ரீவியஸ் untouchability is the outward expression of the inner repulsion which the Hindu feel towards a certain person. ஒரு ஹிந்துக்கு வந்து நம்மளை பார்த்த உடனே ஒரு வெறுப்புணர்வும் ஒரு ஹேட்ரடும் வருது. நம்மளெல்லாம் வந்து மனிதர்கள்னே கருதாத ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வருது. இதில் வந்து ஹிந்துஸ் வந்து அவங்க விதத்தில் அவங்க ஒன்றும் மோசமான ஆட்கள் கிடையாது. அவங்க ஃபேமிலிலேயே அவங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபெமினிஸ்டாவோ, ஒரு நல்ல ஹஸ்பண்டாவோ, ஒரு நல்ல சன் அந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் அப்படி இருக்கிற ஒரு நல்ல ஹிந்துவுக்கு கூட நம்ம மேலே ஒரு வெறுப்புணர்வு இருக்கும், நம்ம மேலே ஒரு ஹேட்ரட் இருக்கும். அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வேஸ் தான் அன்டச்சபிலிட்டி. நம்மளை வந்து இந்த ஸ்ட்ரீட்ஸில் நடக்க விட மாட்டாங்க, இதில் வெளிலேருந்து தண்ணி பிடிக்க விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வேஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அதுதான் வந்து அன்டச்சபிலிட்டி. ஸோ இப்போ இந்த அன்டச்சபிலிட்டி ஹவு டிட் இட் கம் டு பி, ஏன் வந்து நம்மளை இப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க, வை டிட் வி பிகம் அன்டச்சபிள்ஸ் அப்படின்ற கொஸ்டின் தான் நம்ம டேக்கிள் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த 10 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 10 பாயிண்ட்டும் வந்து என்னென்னா ஒரு ஹிந்துவையும் ஒரு நான் ஹிந்துவையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான். ஒரு ஹிந்துக்கும் நான் ஹிந்துக்கும் என்ன வித்தியாசம், இது வந்து 1911 சென்சஸில் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு இந்த 10 பாயிண்ட்ஸும். இது வந்து 10மே அன்டச்சபிலிட்டிக்கு இது கிடையாது. இந்த 10ல் ஒரு 5 பாயிண்ட் தான் அன்டச்சபிலிட்டிக்கு மெயினான பாயிண்ட்ஸு. இது வந்து ஜஸ்ட் நான் ஹிந்துக்கும் ஒரு ஹிந்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது தான் அந்த சென்சஸ் வந்து கொடுக்குது. ஸோ ஜஸ்ட் இதை ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அன்டச்சபிள்ஸையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுமா? சரி, ப்ரீவியஸ். ஸோ டினை த சுப்ரீமசி ஆஃப் த பிராமின்ஸ். இப்போ வந்து ஹிந்துஸோடைய சுப்பீரியர் வந்து பிராமின்ஸ் தான். ஒரு ஹிந்துட்ட நீங்கள் சுப்பீரியர் யாருன்னு கேட்டால் அவன் பிராமின் தான், வந்து அந்த ஹிந்து ரிலிஜனுடைய சுப்ரீம் லீடர் அவனாக தான் இருப்பான். பட் ஆனால் ஒரு முஸ்லீமுக்கு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவரோட சுப்ரீம் லீடர் பிராமின்னு அவன் சொல்ல மாட்டாங்க. ஒரு கிறிஸ்டியன்ட்ட கேட்டிங்கன்னா அவரோட சுப்ரீம் லீடர் பிராமின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க அந்த வேலை நான் ஹிந்து. அதே மாதிரி தே டு நாட் ரிசீவ் த மந்த்ரா ஃப்ரம் அ பிராமின் ஆர் அதர் ரெக்கக்னைஸ்ட் ஹிந்து குரு. ஸோ இது வந்து போத் அதர் ரிலிஜனில் இருக்கிற பீப்புளுக்கும் அக்செப்ட் ஆகும், நம்மளுக்கும் வந்து மந்த்ரா, நம்மளுக்கும் வந்து தே ஒன்ட் ப்ரொவைட் எனி ரிச்சுவல்ஸ் ஃபார் அஸ். நம்ம வீட்டுக்கு இல்லை நம்ம போகிற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவங்க வந்து ரிச்சுவல்ஸ்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நாட் ஓன்லி ஃபார் அஸ், அந்த கிரிமினல் ட்ரைப்ஸு, அனிமிஸ்ட் அந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இது பொருந்தும். ஸோ டினை தி அத்தாரிட்டி ஆஃப் த வேதாஸ். இப்போ வந்து வேதாஸ் தான் வந்து த சுப்ரீம் ஸ்கிரிப்சர் ஃபார் ஹிந்துஸ். அதை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ஹிந்துஸ் மட்டும்தான். அதில் வந்து இப்போ ஒரு இஸ்லாமியவங்களை கேட்டிங்கன்னா அவங்களோட தே ஒன்ட் ஃபாலோ த வேதா, தே ஒன்ட் ஃபாலோ த வேதாஸ். கிறிஸ்டியன்ஸ்க்கும் அதே மாதிரி தான். They do not worship the Hindu gods. Again, coming to different religion people, they do not worship the Hindu gods. They are not served by good Brahmins as family priests. இப்போ வந்து அந்த காலத்துலலாம் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு பிராமின் ப்ரீஸ்ட் இருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதா, அதுக்கு அந்த பிராமின் ப்ரீஸ்ட்டை கூப்பிட்ருவாங்க ரிச்சுவல் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு புது வீடு நீங்கள் வாங்குறீங்களா, அதுக்கு ஒரு பிராமின் ப்ரீஸ்ட்டை கூப்பிட்ருவாங்க. இப்போ ஒருத்தவங்க சாவறாங்களா, அதுக்கு ஒரு பிராமின் ப்ரீஸ்ட். எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்தில் பிராமின் ப்ரீஸ்ட் வந்துக்கிட்டே இருப்பாங்க. வந்துட்டு காசை வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த ரிச்சுவலை பண்ணிவிட்டு கொஞ்சம் மந்திரம் ஓதிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க.
they are denied access to the interior of the Hindu temples. Hindu temples-குள்ளே விட மாட்டாங்க. டெம்பிள்குள்ளே போய் ப்ரே பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. they cause pollution by touch or within a certain distance. அவங்க இருந்தாலே அவங்க வந்து இம்பியூரான பீப்புள், அவங்கள தொட்டாலே வந்து இட்ஸ் இம்பியூர், அவங்க பக்கத்தில் இருந்தாலே இம்பியூர் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு நான் ஹிந்துவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. தே பெரி தேர் டெட். ஹிந்துஸ் எல்லாமே வந்து பெரி பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து தே கிரிமேட்னா வந்து எரிப்பாங்க. இப்போ வந்து கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து எரிக்க மாட்டாங்க, அவங்க வந்து பெரி தான் பண்ணுவாங்க. ஈட் பீஃப் அண்ட் do no reverence to the cow. இப்போ வந்து நம்ம எல்லாருமே பீஃப் சாப்பிட்றவங்க தான். நம்ம பீஃப் சாப்பிடுவோம், கிறிஸ்டியன்ஸ் பீஃப் சாப்பிடுவாங்க, முஸ்லிம்ஸ் பீஃப் சாப்பிடுவாங்க. அவங்க எல்லாருமே தே ஆர் நாட் ஹிந்துஸ். யாரெல்லாம் ஹிந்துஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி தே வில் நெவர் ஈட் பீஃப். ஸோ இந்த 10 பாயிண்ட்டுமே அன்டச்சபிள்ஸா? இந்த 10மே நம்ம தானா? அப்படி இல்லை. பாபா சாஹேப் வந்து நம்ம இந்த 10ல் ஒரு 5 பாயிண்ட் தான் வந்து அன்டச்சபிளையும் நம்மளையும் ஒரு ஹிந்துகிட்ட இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. ஸோ do not receive the mantra from a Brahmin or other recognized Hindu guru. ஸோ வந்து அகெயின் அதே பாயிண்ட் வந்து இந்த 5 பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு அன்டச்சபிள், நம்மளையும் ஒரு ஹிந்துலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான இந்த 5 பாயிண்ட் தான். அதில் இந்த கடைசி 2 பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டேபிளான இது கிடையாது. முக்கியமாக பாபா சாஹேப் என்ன கருதுறாருன்னா இந்த 2, 5, 6 தான். இப்போ 7, 10 ஏன் வந்து அவர் வந்து இப்போதைக்கு அவர் அவ்வளோ அது வைட்டல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா, 7 வந்து ஆர் டினைட் ஆக்சஸ் டு தி இன்டீரியர் ஆஃப் ஹிந்து டெம்பிள்ஸ். நம்மளும் அலௌட் கிடையாது, நம்ம எல்லாருமே ஹிந்து டெம்பிள்ஸ்க்கு டெக்னிக்கலி we are not allowed to enter. ஆனால் ஒரு சில நாடார் கம்யூனிட்டிஸ், ஒரு சில மற்ற காஸ்ட் கம்யூனிட்டிஸுமே வந்து who are touchable Hindus, who are not untouchables, are also not allowed to enter the temples. ஸோ அவங்களாம் அன்டச்சபிள் ஆயிடுவாங்களா? கிடையாது. அதே மாதிரி eat beef and do no reverence to the cow. நம்ம அன்டச்சபிள் கம்யூனிட்டிஸ்லேயே there are few communities who do not eat beef. பீஃப் சாப்பிட மாட்டாங்க, ஆனாலும் அவங்கள வந்து அன்டச்சபிள் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் இருக்குல்ல, 2, 5, 6, அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட்னு பாபா சாஹேப் சொல்கிறாரு. அதை பற்றி தான், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்டும் எப்படி வந்து வருது? ஹவு வாஸ் இட் ஃபார்ம்ட்? வை ஏன் வந்து we do not receive the mantra from a Brahmin or other recognized Hindu gurus? Why are we not served by good Brahmins as family priests? And why do we have no Brahmin priests at all? ஏன் வந்து பிராமின் ஒரு பாப்பா வந்து ஏன் நம்மளுக்கு வந்து ரிச்சுவல்ஸும் இதெல்லாம் பண்ண மாட்டான்? ஏன்? அதுதான் ப்ரைமரி ரீசன். இப்போ இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அவுட் சைட் த வில்லேஜ், நம்ம எல்லாருமே வந்து வில்லேஜுக்கு, அதாவது அவுட் சைடில் தான் இருப்போம். இது வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். அன்டச்சபிலிட்டினா என்னென்னு அவ்வளோவா தெரியாதவனுக்குமே வந்து ஜென்ரலாக தெரியும். அன்டச்சபிள்ஸ் நம்ம எல்லாருமே வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருப்போம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். இப்போ ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஜென்ரலாக ஒரு ஐடியா என்ன இருக்குன்னா, நம்ம ஊருக்குள்ளேயே இருந்து நம்ம எல்லாரையும் அன்டச்சபிள்ஸ்னு மாற்றி நம்ம வேதாஸை வந்து மறுத்துட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாரையும் சேர்த்து ஊருக்கு வெளில அமிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். அது உண்மை கிடையாது. we were always outside the village. ஊருக்கு வெளியில் தான் எப்போதுலேருந்தோ இருக்கும். ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் ஹிந்துசம்லேருந்து நம்ம வந்து ஊருக்கு வெளில தான் இருக்கோம். ஸோ நம்ம அது வந்து அந்த ஊருக்கு வெளில இருக்கிறவங்க வந்து எப்படி அன்டச்சபிளாக ஆகிறாங்கன்னு இப்போ பார்க்குறோம். ஸோ அன்டச்சபிள்ஸ் அண்ட் புரோக்கன் மென். புரோக்கன் மென்னா அந்த புரோக்கன் செட்டில்மெண்ட், அதாவது மெயின் செட்டில்மெண்ட். இப்போ இந்த வந்து கலாபுராகின்றது ஒரு வில்லேஜ், கர்நாடகாவில் ஒரு வில்லேஜ். இதுக்கு பக்கத்தில் இந்த ஸ்ரீனிவாஸ் அராட்கின்றது இன்னொரு புரோக்கன் செட்டில்மெண்ட். அந்த புரோக்கன் செட்டில்மெண்ட்டில் நீங்கள் அந்த மேப்பில் போய் ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் நகர்னு ஒரு இது போட்டிருக்கும். ஸோ இது வந்து ஒரு நம்மளுடைய செட்டில்மெண்ட், அன்டச்சபிள் செட்டில்மெண்ட். இதுதான், இது வந்து ப்ரைமரி வில்லேஜ். ஸோ இந்த மாதிரி ரூரல் இந்தியாவில் ஏகப்பட்ட இது இருக்குது. ஒரு மெயின் வில்லேஜ் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு புரோக்கன் அன்டச்சபிள் வில்லேஜ் இருக்கும். ஒரு மெயின் வில்லேஜ் இருக்கும், அது மாதிரி ஒரு புரோக்கன் அன்டச்சபிள் வில்லேஜ் இருக்கும். ஸோ இந்த சிஸ்டம் வந்து எப்படி உருவாயிருக்கு அப்படின்றது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாபா சாஹேப் சொல்லிடுறாரு, புரோக்கன் மென் ஆர் அன்டச்சபிள்ஸ் தான். புரோக்கன் மென் எல்லாருமே அன்டச்சபிள்ஸ் தான், அதுக்கு வந்து வேறு இதுவே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து செட்டில்டு ட்ரைப். செட்டில் ட்ரைப் தான் வந்து அவங்க அந்த ஊர்லேயே இருந்து தேல் ஃபார்ம், தேல் கலெக்ட் கிராப்ஸ், ரீசோர்ஸ்லாம் அவங்களே வாங்கி வச்சு அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. இவங்க வந்து நொமேட்ஸ். நொமேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே போய் ஹண்ட் பண்ணி இது பண்ணி ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு இடத்துல வந்து வராங்கன்னா அவங்க வந்து அங்கே ஹண்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மரத்தில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த செட்டில் கம்யூனிட்டி வந்து கஷ்டப்பட்டு அவன் ஃபார்ம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கான்.
ஆனால் இந்த நொமேடிக் பீப்புள் வந்து அதை வந்து எடுத்துக்கிறாங்க, வந்து சண்டை போட்டு அதை எடுத்துகிட்டு ரெய்ட் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்குறதுனால செட்டில்டு கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. இந்த நொமேடிக் ட்ரைப்ஸ்லேருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. அதுதான் வந்து புரோக்கன் மென்னாக ஃபார்ம் ஆகிறாங்க. ஸோ மெம்பர்ஸ் ஃப்ரம் ஆப்போசிட் ட்ரைப்ஸ் ஆர் நொமேட்ஸ். இப்போ வந்து அந்த ட்ரைப்ஸாக தான் இருக்குது. ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ட்ரைப்ஸாக தான் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி ஒரு வேர்ல்டு வைட் ஃபினாமினான் தான். பட் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் ட்ரைப்ஸாக இருக்குது எல்லாருமே. ஸோ அந்த ட்ரைப்லேருந்து ஏலியனேட் ஆனவங்க, அவங்கள இதானவங்க, எஸ்கேப் ஆனவங்க, அவங்க எல்லாம் வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றா வாண்டர் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஸ்ட்ரேயாக வந்து தனியாக இருக்கிறது வந்து டேஞ்சரஸ். அவங்கள யார் வேணாலும் எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணலாம். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இந்த செட்டில்டு கம்யூனிட்டிகிட்ட வந்து இங்கே பாருங்கள், நான் வந்து ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா நாங்கள் இருக்கோம், நீங்கள் கேட்குறப்ப வந்து நாங்கள் இந்த ப்ரொடெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு சாப்பாடு அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணணும் அப்படின்றாங்க. ஏன் வந்து இந்த புரோக்கன் மென் வந்து செட்டில்டு கம்யூனிட்டிக்குள்ளேயே நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் தானே பண்ணுறீங்க, உங்கள் செக்யூரிட்டியை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம்ல, ஏன் வந்து அது வெளியில் இருக்குன்னா அது வந்து வேற ஒரு ட்ரைபு, உங்களுடைய ட்ரைப் பீப்புளில் தான், உங்களுடைய ஆட்களை தான் நீங்கள் உங்கள் இதுக்குள்ளே வச்சுக்குவீங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது, நம்ம எல்லாரையும் வந்து புரோக்கன் செட்டில்மெண்ட்னு சொல்லி ஊருக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி ஒதுக்கு போகிறோமா வந்து ஒரு செட்டில்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து ஃபைட் பண்ணுறோம், ப்ரொடெக்ஷன் தரோம், அவங்க வந்து நம்மளுக்கு திரும்பி இன் ரிட்டர்ன் ஃபுட் அண்ட் ரீசோர்ஸஸ் தராங்க. ஸோ இப்படி தான் வந்து இப்போ புரோக்கன் செட்டில்மெண்ட்டும் ப்ரைமரி செட்டில்மெண்ட்டும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு மற்ற எக்ஸாம்பிள் வேறு இந்தியாவில் மட்டும் கிடையாது. ஃபுய்தீர்ஸ்ன்னு சொல்லிட்டு அயர்லாண்ட்லேயும் இருக்குது, ஆல்டூட்ஸ்னு சொல்லிட்டு வேல்ஸ்லேயும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து வரவே வராது. இது வந்து அதோடைய மென்ஷனே இருக்காது. பட் ஆனால் அம்பேத்கர் வந்து அவ்வளோ டீப்பாக அதை பற்றி போய் இது வந்து எங்கேயோ ஒரு நுக் அண்ட் கிரானிலேருந்து எடுத்து வந்து நம்மளுக்கு இதை கொடுக்குறாரு. ஸோ தட் ஷுட் ஸ்பீக் வால்யூம்ஸ் அபவுட் ஹவு இன்டெலெக்சுவல் ஹி வாஸ். நெக்ஸ்ட் இப்போ வந்து த ரைஸ் ஆஃப் புத்திசம் அண்ட் த டவுன்ஃபால் ஆஃப் த வேதாஸ். இப்போ வந்து இது வரைக்கும் இவ்வளோ நேரம் வந்து ஏன்ஷியன்ட் வேதிக் ஹிந்துவிசம்னு ஒன்று வருது. இந்த நேரத்தில் வந்து புரோக்கன் ட்ரைப்ஸ் நம்மளுக்கும் இந்த மெயின் செட்டில்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த மெயின் செட்டில்மெண்ட்டில் என்ன நடக்குதோ அது வந்து நம்மளை அஃபெக்டே பண்ணல. நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு நம்ம தொழில்களை பண்ணிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கோம். இவங்கள இதில் தான் வந்து இந்த வேதிக் இதெல்லாம் வந்து சூத்ராஸ், இந்த 4 வர்ணாஸ் அது எல்லாமே உருவாகுது. இதுதான் வந்து இந்த வேதிக் அண்ட் ஆரியன் பீரியட்னு இருக்குது. இப்போ 260 BCயில் வந்து எம்பரர் அசோகா வந்து ஒரு வார் முடிச்சுட்டு அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, என்னடா இவ்வளோ பேரை கொல்றோமே, வார் வந்து இவ்வளோ டெட்லியாக டேஞ்சரஸாக இருக்கே அப்படின்றதுனால வந்து அவர் என்ன பண்ணுறாரு, புத்திசம்க்கு வர்றாரு. புத்திசம்க்கு வந்து அது ஒரு பீஸ்ஃபுல்லான ரிலிஜன், அது வந்து ஒரு ட்ராங்குலான ரிலிஜன்ன்றதுனால அதை வந்து ஸ்டேட் ரிலிஜனாகவே மாற்றிடுறாரு. ஸ்டேட் ரிலிஜன்னா இந்தியாவோடைய மொத்த எல்லா கிங்டம்ஸுமே அதை தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுது, வேதிக் பிராமணிசம் ஓவர் த்ரோ ஆயிடுது. மெஜாரிட்டி ஆஃப் ஹிந்துஸ் அப்போ இருக்கிற ஹிந்துஸும் புத்திஸ்ட் ஆயிடுறாங்க, நம்மளும் புத்திஸ்ட் ஆயிடும், புரோக்கன் செட்டில்மெண்ட்டில் இருக்கிற நம்மளுமே புத்திஸ்ட் ஆயிடும். அதனால் இப்போ எல்லாருமே புத்திஸ்ட் ஆன காரணத்தினால யாருமே வந்து பிராமன் ஸ்டெப்பை கூப்பிட்றதே இல்லை. ரிச்சுவல்ஸ்க்கு வாங்கப்பா, இது ரிச்சுவல் பண்ணித்தாங்க, அதை பண்ணுங்கள், யஜ்னா பண்ணுங்கள் அப்படின்னா யாரும் கூப்பிட்றதே கிடையாது. அதனால் வந்து பிராமின்ஸும் ஒத்துக்கிறாங்க, சரி புத்திசம் தான் இதுன்னு. அவங்களுக்கு வந்து ஒரு டார்க் பீரியட் இந்த பாயிண்ட், ஒரு 100-200 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு அப்படியே வேலையே இல்லாமல் அவங்க வந்து எப்படியோ பை த கஸ்ப் வந்து அவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஸோ கண்டெம்ப்ட் ஃபார் புத்திஸ்ட், கண்டெம்ப்ட்னா ஹேட்ரட், ஒரு ஹேட்ரட் ஃபார் புத்திசம் தான் வந்து த காஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டின்னு பாபா சாஹேப் சொல்கிறாரு. இப்போ வந்து பிராமின்ஸ் பாப்பானுங்களுக்கு மட்டும் நம்ம மேலே ஒரு வெறுப்புணர்வு கிடையாது, ஆனால் நம்மளுக்கும் அவங்க மேலே ஒரு வெறுப்புணர்வு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரோக்கன் மென் வந்து நம்ம வந்து வி ரெஃப்யூஸ் த டாக்டர்ஸ் ஆஃப் த பிராமின்ஸ் அண்ட் கன்சிடர் பிராமின் பிரசன்ஸ் டு பி இம்பியூர். ஏன்னா நம்மலாம் புத்திஸ்ட், நம்ம வந்து புத்திஸ்ட்டாக இருக்கோம். அந்த பாயிண்டில் ஒரு பிராமின் வந்து இது பண்ணுறது, ரிச்சுவல் பண்ணுறதுலாம் தப்பு. அவன் வந்து எல்லாத்தையும் கொல்லுங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்னு சொல்கிறான். அதெல்லாம் வந்து நம்ம ஒத்துக்கலை. அதே மாதிரி அவனை வேலையை விட்டு தூக்குனதும் நம்ம தான், வேலையை விட்டு தூக்குன ரிலீஜனில் நம்ம இருக்கோம். ஸோ அதனால் அவனுக்கு நம்ம மேலே ஒரு ஹேட்ரட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவனுக்கு நம்ம மேலேயும் புத்திசம் மேலேயும் ஒரு ஹேட்ரட் இருக்குது, நம்மளுக்கு அவனுங்க நம்ம ஏரியாக்குள்ளே வரக்கூடாது, நம்ம செட்டில்மெண்ட்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸும் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மியூச்சுவல் கண்டெம்ப்ட் ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த ஒரு ஹேட்ரட் தான் வந்து அன்டச்சபிலிட்டிக்கு ரூட் காஸ்ன்னு சொல்கிறாரு பாபா சாஹேப். ஸோ இப்போ வந்து கவுண்டர் ரெவல்யூஷன், இப்போ வந்து புத்திசம் வந்துருச்சு, திரும்பி எப்படி இந்துவிசம் வந்து ஒரு பவருக்கு வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். பிராமின்ஸ் had to give up their livelihood and heed to Buddhism and its practices. அதான் இப்போ வந்து அவங்க வந்து ரிச்சுவல்ஸ் பண்ண முடியல, யஜ்னம் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவங்க வந்து ஒரு டார்க் பீரியடில் இருக்காங்க, இல்லாமல் அப்படி இருக்காங்க.
இப்போ வந்து ஏன் வந்து அவங்களுக்கு வந்து வேலையே இல்லை, ஏன் வந்து மக்கள் வந்து புத்திசத்தை ப்ரிஃபர் பண்ணாங்க ஓவர் இதுனா, பிராமின்ஸ் வந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் கவு இப்போ ஹோலின்றாங்களே அந்த கவ்வையே வந்து கொண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஹோலின்னு சொல்லிட்டு இருந்த அந்த கவ்வையே கொன்று ரிச்சுவல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணி அப்படி பண்ணிகிட்டு இருந்ததுனால அக்ரேரியன், அதாவது விவசாயம் பண்ணுற கம்யூனிட்டி, அதுதான் வந்து இந்தியாவில் மெஜாரிட்டியாக இருந்துச்சு. அந்த விவசாயம் பண்ணுற கம்யூனிட்டி வந்து புத்திசம் என்ன சொல்லுது, இங்கே பாருங்கள், இந்த மாட்டெல்லாம் கொல்லாமல் இருக்கணும், செத்த மாட்டோன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், கொல்லாமல் இருங்க, எதையும் கொல்லாமல் இருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்மிங் கம்யூனிட்டிக்கு வந்து வந்து ஹெல்ப் பண்ணுது தான், அது உங்களுக்கு மாடுமே இது பண்ணது தருது, பால் தருது. ஸோ அது ஆல்மோஸ்ட் லைக் அ பார்ட் ஆஃப் யுவர் ஃபேமிலி மாதிரி. அதை வந்து ஒரு மதம் வந்து அதை கொல்லுங்க, ரிச்சுவலுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது. இன்னொரு மதம் என்ன சொல்லுது, அதெல்லாம் கொல்லாதீங்கன்னு சொல்லுது. எந்த மதத்தை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி புத்திசம் தான். ஸோ எல்லாருக்குமே புத்திசம் தான் ஒரு ப்ரெஃபரன்ஸ் இருக்குது. இதனாலேயே வந்து பிராமின்ஸ் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே இவங்க எல்லாம் இப்போ புத்திசம் தானே இது பண்ணிட்டாங்க, புத்திசம் தான் பெட்டர்னு நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம எப்படியாச்சும் புத்திசம்க்கு ஒரு ஸ்டெப்பு மேலே வரணும், அப்போ தான் மக்கள் நம்மளை திரும்பி நம்ப ஆரம்பிப்பாங்க அப்படின்ற வந்து ஒரு ஃபீலிங் வருது பிராமின்ஸ்க்கு. ஸோ வந்து த கவுண்டர் ரெவல்யூஷன் வாஸ் நத்திங் பட் அ ப்ளாய் டு ரீகெயின் பவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து எல்லாமே ஏமாற்றி பொய் சொல்லி முன்னாடி இருந்த ப்ராக்டிசஸ்லாம் அப்படியே அவங்க விட்டு இப்போ திடீர்னு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, வந்து நாங்கள் வந்து கவ்வே கொல்ல மாட்டோம், வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி, அப்புறம் நாங்களும் மீட்லாம் சாப்பிட மாட்டோன்றாங்க. இப்போ வந்து இது பாருங்கள், கவ்வெல்லாம் கொல்லாதீங்கன்னு ஒரு ரிலீஜன் சொல்லுது, இன்னொரு ரிலிஜன் தான் காடுனே சொல்லுது. அப்போ நீங்கள் எந்த ரிலிஜனை வந்து ஏற்றுப்பீங்க? ஹிந்துசத்தை தானே ஏற்றுப்பீங்க. அதில் தான் கவுண்டர் ரெவல்யூஷன் ஆரம்பிக்குது. ஹிந்துவிசம் ரிட்டர்ன்ஸ், புத்திசம் ஓவர் த்ரோ பண்ணி ஹிந்துவிசம் கம்ஸ் பேக் டு பவர். ஸோ இது எப்படி நடக்குதுன்னா, அசோகாவோட டிசெண்டன்ட் பிருஹத்ரத்தான்றவர் வந்து அவருடைய ஓன் பிராமின் ஜென்ரல் இன் சீஃப், கமாண்டர் இன் சீஃப் வந்து புஷ்யமித்ரா சுங்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவரே வந்து இவரை கொன்னுடுறாரு. ஸோ இப்போ வந்து அந்த ஃபைனல் லீடர் வந்து கொண்டுட்டது பிறகு புத்திசம்க்கு வந்து யாரும் அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு, அதை பிடிச்சு வைக்கிறதுக்காக அந்த பவர் யார்கிட்டையுமே இல்லை. அதனால் திரும்பி வந்து ஹிந்துசம் வந்து திரும்பி இட் கம்ஸ் பேக் டு பவர் பெட்டர் தென் எவர். இப்போ மக்கள் எல்லாருக்குமே வந்து ஹிந்துசம் தான் பெட்டராக ஃபீல் ஆகுது. ஏன்னா அது வந்து கடவுளையே கவ்வையே வந்து கடவுள் மாற்றிடுறாங்க. ஆனால் இந்த இதெல்லாம் வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் புரோக்கன் கம்யூனிட்டிஸ் நம்ம இருக்கோம்ல, நம்ம வந்து இன்னும் we are still eating the dead cow, we are still practicing Buddhism. ஸோ இது வந்து இவங்களுக்கு பர்ஃபெக்டாக போயிடுது பிராமின்ஸ்க்கு, ரைட்டு. இவனுங்கெல்லாம் வந்து இன்னும் கவ்வையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க, டெட் கவ்வாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க, புத்திசத்தை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவனுங்களாம் அன்டச்சபிளாக மாற்று, இவனுங்களே இம்பியூராக மாற்று. கடவுளையே சாப்பிட்ற ஒருத்தர் இருக்கானா அவன் வந்து இம்பியூராக தானே இருக்கணும். இப்போ நீங்கள் கடவுள்னு ஒன்று நம்புறீங்க, அதே ஒருத்தர் சாப்பிட்றான்னா அவனை என்ன நினைப்பீங்க, மனுஷன் என்ன நினைப்பீங்க? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து ஹிந்துஸ்க்கு கொடுத்துட்றாங்க பிராமின்ஸ். அதனால தான் எல்லா ஹேட்ரடு, எல்லா ரிப்பல்ஷன், எல்லா கோவம், அநீதி எல்லாமே வர்றதுக்கு காரணம் அதுதான். ஒரு ஹிந்து அவனுடைய ஓன் முறையில் ஒரு நல்லவனாக இருப்பான், ஆனால் வந்து அவனுக்கு வந்து நம்மளை பார்க்குறப்ப என்ன தோணும், என்னோடய கடவுளையே வந்து சாப்பிட்றாங்க, அது கடவுளையே பொல்யூட் பண்ணுறாங்க, இவனை போய் நான் எப்படி வந்து மனுஷனாக கருதுறது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறதுனாலேயே வந்து அவங்களுக்கு வந்து அன்டச்சபிள் அந்த ஒரு ஃபீலிங் வந்துடுது. ஸோ இஸ் ஹேட்ரட் ஃபார் புத்திசம் தி ஒன்லி ரீசன் ஃபார் அன்டச்சபிலிட்டி. இப்போ வந்து புத்திசம் வந்து வெறுக்கிறது வந்து பிராமின்ஸ் தான். ஹிந்துஸ்க்கு புத்திசத்தை வெறுக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஒன்றுமே பண்ணல. ஸோ புத்திசத்தை வந்து ஹேட் பண்ணுறது வந்து அன்டச்சபிலிட்டியோடைய ஸ்டார்ட்டாக இருந்துச்சு. அன்டச்சபிலிட்டிக்கு வந்து ஒரு ரீசனாக இருந்தது வந்து புத்திசத் மேலே இருக்கிற ஹேட்ரட் தான். பிராமின்ஸ்க்கு வந்து அவங்க வாழ்க்கையே வந்து தூக்கிடுச்சு, அவங்க லைவ்லிவுடே எடுத்ததுனால அது புத்திசம் மேலே இருக்கிற ஹேட்ரடை வந்து நம்ம மேலே காமிக்கிறாங்க, நம்ம மேலே காமிச்சு நம்மளை அன்டச்சபிள்ஸ்னு வந்து ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. இப்போ அதை வந்து எப்படி வந்து ஹிந்துஸ்க்கு புரிய வைக்கிறது, இவங்களையும் ஹேட் பண்ணுங்க, இவங்களும் வந்து அன்டச்சபிள்ஸ் தான் சொல்ல வைக்கிறது? அதுக்கு தான் கவ்வை ஹோலி ஆக்குறாங்க. அதில் இருந்தால் அன்டச்சபிலிட்டி வந்து இதாகுது. ஸோ அதுதான். ஸோ இந்த இதில் வந்து த ரீசன் ஃபார் ஹிந்துஸ் டு ஹேவ் கண்டெம்ப்ட் டுவர்ட்ஸ் அஸ், இது வந்து பீஃப் ஈட்டிங்ன்ற அந்த ஒரு ஆக்டை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் வந்து மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க வந்து அவ்வளோ பீஃப் சாப்பிடல. ஏன்னா நம்ம அகைன் இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஃபார்மிங் கம்யூனிட்டி தான். ஃபார்மிங் கம்யூனிட்டியில் அது வந்து உங்கள் வீட்லேயே அது மாடு உங்கள் வீட்லேயே இருக்குது, அது வந்து மாடு மேய்க்கிறீங்க, அது பால்லாம் கொடுக்குது, அது செத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி உங்களுக்கு சாப்பிட தோணும்? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால செத்த கவ்வையுமே வந்து நம்ம போய் நம்ம எடுத்துருவோம். ஸோ அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, அது வரைக்கும் அவனுங்களுக்கு வந்து நம்ம மேலே ஹேட்ரட் கிடையாது, நம்மளை வந்து வெறுக்கலை, இது வந்து ஒரு சிஸ்டம் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். பட் எப்போ கவு வந்து கடவுளாக மாறுதோ
அப்போ வந்து அந்த டெட் கோவை சாப்பிட்றவனே வந்து இம்பியூர்னு சொல்கிறாங்க. இவர் அவன் வந்து டெட் கோவையே சாப்பிட்டுட்டு இருக்கான் பாரு, அவன் வந்து மனுஷனே கிடையாது, அவன் வந்து எப்படி நம்ம கடவுளை சாப்பிடலாம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து இந்துஸ்குள்ளே கொடுத்து இந்துஸ் வந்து அதை எடுத்து அவங்களுக்கு வந்து அது ஒரு ஹேட்ரட் மாதிரி வளர்ந்து 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 அவங்க வந்து ஒரு பாயிண்டில் வந்து நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகும், நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து கோவம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கட்டும், பாபா சாஹேப் வந்து எக்ஸாக்டாக அன்டச்சபிலிட்டி எப்போ தொடருது, எப்போ பிகின் ஆகுது அப்படின்ற அந்த கொஸ்டினுக்கு வந்து there was no mention of untouchability before 200 AD. அதுக்கு 200 ADனா 200 ADக்கு முன்னாடி வந்து அன்டச்சபிலிட்டி வந்து ப்ராக்டிஸ் ஆகிருக்கு, இந்த சிஸ்டம்லாம் நடந்துகிட்ருக்குன்றதுக்கு வந்து மென்ஷனே கிடையாது. ஆனால் 600 ADக்கு அப்புறம் ப்ரெவலண்ட்டாக இருக்குது, 600 ADக்கு அப்புறம் பயங்கர ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து ஸ்டார்ட் கிடையாது, ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் வந்து அன்டச்சபிலிட்டி வந்து அதோட ப்ராக்டிஸ் வந்து அரிஜினேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதை வந்து பாபா சாஹேப் வந்து என்ன சொல்கிறாரு, 400 ADயில் தான், 400 AD அந்த டைமில் தான் அன்டச்சபிலிட்டி அஸ் அ ப்ராக்டிஸ் பிகேன். அந்த டைமில் இருந்தால் இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அன்டச்சபிலிட்டி வந்து அந்த காலத்துலேருந்து இருக்குங்க, இந்துவிசம் தொடங்குனதுலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது, ரீசெண்டாக வந்தது தான், ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக வந்தது. அதுக்கு பிராமின்ஸ் எவ்வளவோ பாடுபட்டாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு 260 ADலேயே அசோகா வந்து புதுசத்தை கொண்டு வந்துடுறாரு. அப்போலேருந்து 600 AD, அப்படின்னா எவ்வளோ வருஷம், ஆல்மோஸ்ட் 800 years இதுக்காக கஷ்டப்படுறாங்க பிராமின்ஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இது பண்ணி அன்டச்சபிலிட்டின்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ அவங்களும் எவனும் எதிர்க்க மாட்டான், ஏன்னா அவங்கள எதிர்த்தான் இவர் தம்பி நீ வந்து ஏன் சொல்கிற பேச்சை கேட்கலன்னா நீ அங்கே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் எவனும் வந்து இப்போ பிராமின்ஸை எதிர்க்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. புத்திசம் மாதிரி எந்த ஒரு கவுண்டர் ரிலிஜனும் வராது, எதுவுமே ஒரு பர்ஃபெக்ட் சிஸ்டத்தை உருவாக்கிடுறாங்க. ஸோ அதோடைய மியர் விக்டிம்ஸ் தான் நம்ம. இந்த பர்ஃபெக்ட் சிஸ்டம் ஃபார் அ பிராமின் டு லிவ் ஹாப்பிலி, அதோடைய விக்டிம்ஸ், மியர் விக்டிம்ஸ் தான் நம்ம, அதோடைய சைடு எஃபெக்ட் மாதிரி பேசிக்லி. ஸோ தேங்க்யூ. Thank you, Siddharth. It was such an enlightening presentation. We got to know about a lot of niche details which we didn't get exposed before. Please be on the stage. Chairperson's comment. I request the chairperson to comment on the speaker session. Siddharth Ambedkar, your talk was excellent in terms of Thank you. content and speech, Siddharth. I would tell you that you have beautifully narrated Dr. Ambedkar, why he is called as a great person in terms of his ability, qualification and his nature. The second one, you beautifully narrated the origin of untouchability, the history from its origin. So that was the excellent narrative. So I congratulate on you on this. See, very few people from our community enter elite institutions like IIT Kharagpur. So he is from IIT Kharagpur. But we must always remember that our roots, see, untouchability doesn't go. It starts at the birth and ends at the death, probably carried over also. Not only in the Indian shores, it is being carried abroad also. Now we have the practice of untouchability all over the globe. So wherever Hindus goes, they carry the untouchability with them. அப்படிதான் அம்பேத்கர் சொல்லுவார். So in terms of Ambedkar, so there are two things. One, every person admires in Ambedkar quality is the language he always uses, which is respected by people all over the world. So the command of English is communication, that is one thing. Second is reasoning ability. In all constitutional debates, so during the constitution was formed, so every knotty problem was very easily solved by Dr. Ambedkar. So even his most feared enemies used to admire him, respect him because of his persuasion ability. So that made him great. And probably all of you will know that in 2015, so the NDTV and History 18 TV, they voted him as the greatest Indian of the year. Yeah. So Jawaharlal Nehru was nowhere in the picture. Father of the nation was nowhere in the picture. But Baba Sahib Ambedkar was voted as the greatest Indian. So, and he is rightfully called, when people call him as father of the Indian Constitution, now they call him as builder of modern India. So, anally he has many laurels to wear. He is a polymath and he is a master of all arts. Excellent, Siddharth. So, I only wish that people like you
You're all literate, but you must be educated. Whenever you have an opportunity platform like this, you must educate our own people, and you must be able to open the eyes of others, because this narrative of untouchability, people do not talk about untouchability, but they talk about reservation. So we have a session on that. So in even the elite institutions, this question comes that reservation is something is easy dollop or a freebies. அதெல்லாம் நீங்கள் மாற மக்கள் வந்து கவுண்டர் பண்ணணும். So probably your presentation today will help you in great way to disseminate your knowledge and help other people. And whenever people raise such questions against reservation, you will be able to powerfully counter them. Excellent, good. Thank you. சித்தார்த் அம்பேத்கர் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. ஒரு அவுட்லைன் தான் தெரியும் எங்களுக்கெல்லாம், பட் இந்த புரோக்கன் மேன், புரோக்கன் செட்டில்மெண்ட், ஆர்கிடெக்ட் அம்பேத்கருங்கிறதெல்லாம் புதுசாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்ககிட்டேருந்து. தேங்க்யூ ஸோ மச் சார். Siddharth, I am from the floor. I have a question. Siddharth, IIT காரக்பூரில் படிக்கிறீங்க, வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் சார் சொன்ன மாதிரி. நான் உங்கள்கிட்ட பேசிக்காக உங்கள் பேர்லேயே சித்தார்த் அம்பேத்கர் அப்படின்னு வச்சுருக்கீங்க. உங்கள் அப்பா வச்சுருக்காரு, பாப்பா வச்சுருக்காங்க. இப்போது அம்பேத்கர் பேரை சொல்கிறதுக்கே கூச்சப்படுற இந்த சொசைட்டியில் நீங்கள் ஐஐடி காரக்பூர் வரைக்கும் போயிருக்கீங்க. நீங்கள் என்ன ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்களா? சேலஞ்சஸை, டிஃபிகல்ட்டிஸை, சங்கடங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்களா? அதை பற்றி ஏதாவது 1 or 2 பாயிண்ட் சொல்ல முடியுமா? ஏன்னா அடுத்த வர ஜெனரேஷன் வந்துட்டு உங்களை மாதிரி அம்பேத்கர் பேரை சேர்த்து வைக்கணும், அம்பேத்கர் பேரை வைக்கணும்னாக்க வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? ப்ளீஸ் ஷேர் ஆன் தட். இது வரைக்கும் என்னை வந்து ஓப்பனாக யாரும் டிஸ்கிரிமினேட் பண்ணது கிடையாது. நான் உன்ட்ட பேச மாட்டேன், இது பழக மாட்டேன் அப்படிலாம் யாரும் சொன்னதில்லை. ஆனால் என் ரேங்க்கை வச்சு இது பண்ணியிருக்காங்க. என் ரேங்க் வந்து 3755 தான். அது வந்து ஒரு ஜென்ரல் கேட்டகரிக்கு அது வந்து கம்மி. ஸோ அதனால் வந்துட்டு நீ இவ்வளோ ஒன்று ரேங்க் வச்சுட்டே உனக்கு வந்து இவ்வளோ பெரிய சீட்டு கிடச்சிருக்கே அப்படின்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பொறுத்துட்டு போகணும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இன்சல்ட், இந்த மாதிரி அவமானங்கள்லாம் நம்மளுக்கு வரும் தான். அதெல்லாம் நம்ம புஷ் த்ரூ பண்ணி நம்மளுக்கு பிக்கர் கோல் இன் மைண்ட் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம போனாலே இட் வில் ஹெல்ப் அஸ் ஆல். அது ஒன்று இன்ஸ்டியூஷனில் நீங்கள் சொல்கிறது ஓகே. இன் ஜென்ரல் வெளியில் பப்ளிக்லேயே கேட்குறேன் நான். பப்ளிக்லேயே வந்து அகைன் இப்போ வந்து ஐ திங்க் யுவர் ஃபாதர் கேன் ஆல்சோ ஷேர் இஸ். வரீங்களா? எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி அம்பேத்கர்னு சர்நேம் வச்சதுனால எதுவும் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒன்றும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறதா தெரியல சார். என்ன ரீசன் அப்படின்னா வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் உண்டு, நம்மளை பற்றி சொல்லலாம், நீங்கள் யாருன்னு தெரிலன்னா நம்மளை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நம்ம நினைப்போம். பட் ஹிந்துஸ்க்கு வந்து அவங்களே ஒரு நிறைய பெக்குலியர் வேஸ் வச்சுருக்காங்க, நீங்கள் பறையனா பல்லனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் எவ்வளோ தான் ஆக்ட் பண்ணாலும் அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. இன்ஃபேக்ட் நான் அம்பேத்கர்னு வச்சுக்கிறது வந்து எனக்கு இன்ஃபேக்ட் ஈஸி. அந்த இனிஷியல் அவங்களோட அன்சர்டனிட்டி இருக்குல்ல, நம்மளோட பழகலாமா வேணாவா, எவ்வளோ க்ளோஸாக பழகலாம், இவனோட தேருவானா தேரமாட்டானாங்கிற அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு இல்லாமக்கிறதுக்கு தான் நம்ம சார். Sakya, I'll make a mention here. I think you asked a very, very pertinent question, which is actually practical also. See, the notion of the caste is very invisible. Ada Ambedkar would say it is only a notion. There is no physical existence. See, when Chandrabose Ambedkar go to the stage and talks in good English, they will not tell him, okay, Ambedkar, until they will not mention. But when he finishes his talk and go, all the people, at least 70% of the castes will make a mention that despite being an SC, he is talking good English. So this is untouchability. He will not point blank tell you that you are Ambedkar SC. அப்படி சொல்ல மாட்டாங்க. Despite being SC, you talk such a good English. அப்படி சொல்லாங்க. What does it mean? It means that he believes that a SC boy or a girl cannot talk good English. A SC boy or a girl cannot enter the portals of IIT. That's what he says. His jealousy, his heartburn is because that you are not eligible. That is the new form of untouchability practiced in all institutions, not only in India, in all parts of the world. So you'll be facing directly, indirectly all these inadvertent remarks, which you should be able to handle deftly, and you must give point blank that I wear Dr. Ambedkar's name as a badge of honor.
அப்படின்னு நீங்கள் சொல்லணும். தேங்க்யூ. தேங்க்யூ. ரைட்லி பாயிண்டட் அவுட் சார். நீங்கள் சொன்னது தான் நானும். இப்போ சந்திரபோஸ் அம்பேத்கர் ஒரு கிரேட்டஸ்ட் வெரி பாப்புலர் சர்ஜன், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், பெரிய ஒரு பேர் வாங்கின ஒரு சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், டாக்டர் ப்ரொஃபஷன்லேயே ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் இல்லை, அவரோட நாலேஜ் பார்த்தீங்கன்னா நாங்களாம் பேசணுன்னா அவர் தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நிறைய சொல்லுவார். அவ்வளோ நாலேஜபிள் பர்சன். அதே மாதிரி இங்கிலீஷுக்கு பயங்கர கமாண்டிங்காக இருக்கும் அவரோட இங்கிலீஷு. ஸோ அந்த மாதிரி பேரை தாண்டி தனிப்பட்ட முறையில் அவருடைய திறமைகள் இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் அவரோட சன்னு கொண்டு வந்திருக்காரு. கிரேட் பாயிண்ட் சார், சூப்பர். Now I request the chairperson to hand over the memento to our speaker, Master Siddharth Ambedkar. அந்த நேரத்தில் நான் கேள்வி கேட்டுடலாமா? அவரோட டாப்பிக்கில் அண்ணல் அம்பேத்கர், ஆர்கிடெக்ட் அண்ணல் அம்பேத்கர், சிற்பி அண்ணல் அம்பேத்கர், இதுதான் அவருடைய தலைப்பு. அதில் எடுத்த உடனேயுமே ஒன்று சொன்னார். காந்தி ஒரு லாயர், பட் அம்பேத்கர் பல தகுதிகள் சொன்னார். அதில் ஒரே ஒரு தகுதியை சொன்னாவே உங்களுக்கு ப்ரைஸ் உண்டு. அது யார்கிட்ட கேட்கலான்னா, யாரை கேட்கலாம் சார்? கை தூக்குறவங்களே கேட்க மாட்டோமே. உனக்கு கேட்க கிடையாது. அந்த பின்னாடி பேக் பெஞ்சு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. பேக் பெஞ்சில் சரி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். சாருநேத்ரா. கேள்வி புரிஞ்சுதா? கேள்வி என்னன்னா, சிற்பி அண்ணல் அம்பேத்கர், அவருக்கு பல தகுதிகள் உண்டு. காந்தி வந்துட்டு லாயரு, ஆனால் அம்பேத்கர் அதையும் தாண்டி பல தகுதிகளை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். என்ன ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். பொலிட்டிக்கல் லீடர். பொலிட்டிக்கல் லீடர். ஓகே ஓகே ஓகே. வேறு ஏதாவது சொல்ல முடியுமா? வேறு ஃப்ளோர்லேருந்து யார் வேணாலும் சொல்லுங்கள். இப்போ ஓப்பன். எக்கனாமிஸ்ட், சோசியல் ஆக்டிவிஸ்ட், லாயர். அப்போ இவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துடலாம். குட் ஆன்சர். இவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துடலாம் சார். ப்ளீஸ் கோ டு த ஸ்டேஜ். சார், ஓவர் டு யூ சார். Chairpersons, please hand over the memento to the speaker. Chairpersons, do remain in the stage, please, for the next session. இயோலா பாம்ஷெல். என்னப்பா இது, நமக்கு எல்லாமே தெரியாத டாபிக் மாதிரி இருக்கு இன்னைக்கு. பட் இட்ஸ் ஓகே. லெட்ஸ் கால் அப்பான் ராஜா அனந்த பிரபு, who is studying 10th standard, to present this topic. ஹலோ எவ்ரிவன், என் பேர் ஆனந்த பிரபு. இங்கே இந்தியாவில் நடந்த புத்திஸ்ட் மூவ்மெண்ட்டில் அ வெரி இம்பார்ட்டண்ட் இவெண்ட்டை பற்றி இங்கே பேச வந்திருக்கேன். அது ஏன் நடந்தது, அது நடந்ததுக்கான காரணங்கள், அதை பற்றி இங்கே பேச வந்திருக்கேன். ஸோ இந்த இவெண்ட் நடந்ததுக்கு மெயின்லி வி ஹேட் டூ சார்ட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ். ஒன் வாஸ் த சோஷியல் ரீசன். ஸோ அந்த காலத்தில் ஆஸ் வி நோ, the depressed classes, they felt a lot of scrutiny from the
caste Hindus. And Dr. Ambedkar wanted to break those. So there were a lot of struggles that happened then. And then was the political struggle. So politically, how can we ensure that these depressed classes have power and can speak for themselves? That was also one of the struggles that happened back then. So let's see first about the social struggle. So social, first we have to talk about Dr. Ambedkar's entry into India. He came here in 1919. அம்பேத்கர் அளவுக்கு ஒரு ஹோல் கண்ட்ரியவே மாற்றின ஆக்டிவிஸ்ட்ஸ் உலகத்தில் ரொம்ப கம்மி. அமெரிக்காவில் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர், சவுத் ஆஃப்ரிக்காவில் நெல்சன் மண்டேலா, அந்த மாதிரி நம்ம கையை வச்சு என்ற அளவுக்கு தான் இருக்காங்க. ஸோ ஹீ கம்ஸ் ஹியர் ஆஃப்டர் ஃபினிஷிங் அ டிகிரி, multiple degrees in Columbia University, which is one of the most prestigious Ivy League universities in America. So he comes here and he wants to change the lives of the quote-unquote untouchables here. And he is organizing a lot of speeches and movements for that. And the first sort of such movement was the Montague-Chelmsford reforms. So 1919ல the Government of India Act அப்படின்னு ஒன்று நடந்தது. அது என்ன பண்ணுச்சுன்னா, it created a lot of constitutional provisions for India to become at least somewhat democratic in the British era. So அதில் these specifically in the Montague-Chelmsford reforms, they talked about how we have to set up these provincial and central legislatures. So provincial legislatures, நம்ம state assemblies மாதிரி. Central legislature is like the parliament. He argued that there must be representation, direct representation of these depressed classes in these assemblies. So that was one of the first movements that he had created in India. And then after that, he created the first depressed class conference here in India, in Mangaon and Kolhapur. This happened in 1920. So there we see that the Maharaja of Kolhapur, அவர் சொல்றாரு, you have found your savior in Dr. Ambedkar. டாக்டர் அம்பேத்கரில் நீங்கள் உங்களோட சேவியரை கண்டுபிடிச்சிருக்கீங்க. And Ambedkar, from this conference, he created a movement, a social movement that would completely transform the lives of the depressed classes. And it first started with the Mahad conference. So he created a lot of conferences, one in Barshi, one in Nippani, but it really started off in 1927 at Mahad. So in this conference, he argues for depressed classes to go to the tank at Chadar, and he wants them to drink water from there. And they are going there and they drink water from the tank peacefully. But the caste Hindus there, they are beating them unmercifully. But they do not retaliate because they want to show that they are a peaceful community who just want rights. So இவங்க இங்கே போய் இந்த போராட்டம் பண்ணும்போது they are getting beat. And this creates a lot of thoughts in Dr. Ambedkar's minds. இதுக்கப்புறம் நடக்குது காலாராம் டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட். In 1930, he goes and along with Dada Saheb Gaikwad, he is creating this movement that they should have the ability to go into this specific temple. And there were mainly two reasons why this happened. One was that they wanted to understand the mindset of the Hindus. So
a lot of people were thinking that maybe the Hindus can change, especially within the movement. They thought if the Hindus can genuinely change, then it means the work that they had for the revolutionary, that was simple. So they wanted to understand that, and more importantly, they wanted to say that these repressed classes, they had a right to go into this temple. They had a right to do these things that other people also have access to. And this happens, and both these movements, they have negative reactions. And this further confirms that Dr. Ambedkar's mind that, you know, நம்ம இந்த depressed classes ஓட ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணோன்னா we must give them real power, political power. So இந்த political powerக்காக தான் அவர் second round table conferenceல he is talking. He says that depressed classes must be given direct representation in this conference. And this is the speech that he says. He says that, you know, India, 1/5 of the population, they were these depressed classes. And these depressed classes, they are distinct from any other religious community. Even though they are a part of Hindus, they aren't an integral part. In the Hindu community, ஒரு முக்கியமான பார்ட்டை இவங்க பிடிச்சில்ல. So he argued that they must be directly represented separately. And இதுக்காக he was given the communal award by the then British Prime Minister Ramsay MacDonald. But Gandhi, he opposed this. He did not want this because he had his reasons. And because of that, he started a fast unto death. அவர் உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறாரு. And because of all this and multiple other reasons, he went into a pact with Dr. Ambedkar, the Pune Pact of 1932. So there it is said that depressed classes, they will get their reserved seats, but it will be voted in by the general electorate. அப்படின்னா எல்லாரும், அது all the people of a region, அவங்க எல்லாம் சேர்ந்து they will vote a member of the depressed classes into the assemblies, instead of it being that depressed classes are going to elect their own representative to these legislative assemblies. And Ambedkar was very sad about this. He felt that he has failed in his duty, because the thing is, if a person is elected by the general electorate, a depressed class member, then there's a chance that they might not actually have any power. So he felt he had failed. So this is what he says. He thought he had deterred from his pious duty as a revolutionary and an activist. Yes. So because of this, on October 13 of 1935, he says revolutionary saying in Yola. What was that bombshell, as we speak in the start? What was it? Let's see. I look back at the past 10 years of our movement. And thus, my unfortunate brothers and sisters, when I look back at the past 10 years of our movement, I despair of the future.
Enough. We are no longer dumb animals. The time has come to put an end to this harassment and indignities. Let's leave this cesspool of caste which made us worse than worms. Break these shackles. Destroy the social prison. Let's choose a new religion which will guarantee us equality of status and opportunities. Unfortunately, I was born a Hindu untouchable. It was beyond my power to prevent that. But it is within my power to refuse to live under these humiliating conditions. Though I was born a Hindu, I solemnly assure you that I will not die as a Hindu. Dr. Baba Saheb Ambedkar answer! Dr. Baba Saheb Ambedkar answer! Dr. Baba Saheb Ambedkar answer! So this is a clip from the movie about Dr. Ambedkar. காகனூர் கிராமத்தில் நம் ஆட்களின் 400 குடும்பங்கள் முஸ்லிம்களாக மதம் மாறப் போகிறார்கள். காத்திருக்க சொல்லுங்கள். நான் ஏலோ மாநாட்டில் ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிடப் போகிறேன். துரதிர்ஷ்டசாலிகளான சகோதர சகோதரிகளே, நாம் இயக்கம் கடந்து வந்த 10 ஆண்டுகளை திரும்பி பார்க்கும் பொழுது வருங்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இனியும் நாம் ஊமைகளாக இருப்பதில் அர்த்தம் இல்லை. நமக்கு இழைக்கப்படும் கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. நம்மை இழிவில் ஆழ்த்தும் ஜாதி சேற்றிலிருந்து மீள்வோம். தடைகளை உடைத்தெறிவோம். சமூக சிறையை தகர்ப்போம். நமக்கு சம மரியாதையும் வாழும் வாய்ப்புகளை தருகின்ற ஒரு புதிய மதத்தை தேர்வு செய்வோம். நான் தாழ்த்தப்பட்ட ஒரு இந்துவாக பிறந்தது எனது துர்பாகியமாகும். அப்படி நான் பிறந்தது எனது சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் நம்மை கேவலமான நிலைக்கு உட்படுத்தி அந்த இந்து மதத்தை உதறித் தள்ளுவது எனது சக்திக்கு உட்பட்ட விஷயம். ஒன்றை மட்டும் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நான் ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன். ஆனால் ஒரு இந்துவாக நான் நிச்சயம் இருக்க மாட்டேன். டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர்! டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர்! டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர்! He said that he may have been born as a Hindu, but he won't die as an Hindu. Thank you. Thank you, Ananda Prabhu. It was a delightful speech. I can be certain that if anyone asks what is Yola, I can answer the question. So this is the place at Yola in present day where they have set up a statue there. I request the chairperson to comment on the speaker session. ஆனந்த் பிரபு, உங்கள் நரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சிபுகானில் நீங்கள் நேராக அம்பேத்கரை கொண்டு வந்த மாதிரி இருந்தது. அந்த படம் போட்டது, அவங்க டைலாக்ஸ் எல்லாமே. இங்கே இருக்கிற சின்ன சின்ன பசங்க எல்லாருமே ஒரு குட்டி அம்பேத்கராக தான் வருவாங்க. இப்போ இதெல்லாம் கேட்டு கேட்டு தானே அவங்க வளர்கிறாங்கல்ல. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ. I fully agree with ma'am on your presentation, Anand. ரொம்ப நல்லா இருந்தது. It actually transported us to the world of Ambedkar, the days. It was a very touching video clip to show and the words of Ambedkar on the Yola. So it was not actually a bombshell, but to open up the minds of Ambedkarites who follow him. ரொம்ப நல்லா இருந்தது.
எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன் ஆனந்த். ஒன்லி திங் எல்லாமே நீங்கள் வந்து யோலா இஸ் தேர். அம்பேத்கருடைய இஃப் யூ ரியலி வாண்ட் டு லேர்ன் அபவுட் த லைஃப் ஆஃப் அம்பேத்கர், நீங்கள் டெல்லி போனால் டெஃபினட்டாக வந்து நேஷ்னல் அம்பேத்கர் மெமோரியல் நம்பர் 24 அலிப்பூர் ரோட்டில் இருக்குது. அவசியம் பாருங்கள். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மானுமெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டாக்டர் அம்பேத்கர், built by the Ministry of Social Empowerment and Justice. ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் போன 2 மாதத்துக்கு முன்னாடி தான் போயிட்டு வந்தோம். ஃப்ரம் ஹிஸ் பர்த் டு ஹிஸ் பரிநிர்வாணா ரொம்ப அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் தேர் இஸ் அ ஸ்டாச்சு ஆஃப் அம்பேத்கர் ஆக்சுவலி கிவிங் எ டாக் இன் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அந்த ஒரு ஸ்டாச்சு அப்படியே பேசுது. நீங்கள் அவரை பற்றி ஒரு நிமிஷம் அப்படி பார்த்தீங்கன்னா இட் ரியலி டிரான்ஸ்போர்ட்டட் த வேர்ல்ட் ஆஃப் அம்பேத்கர். நிச்சயம் வந்து நெவர் மிஸ் வென் யூ கோ டு டெல்லி நேஷ்னல் அம்பேத்கர் மெமோரியல் மட்டும் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ. வெல் டன் ஆனந்த். சார் கொஷின் போயிடலாமா ஃப்ளோருக்கு? கொஷின்ஸ் ஃப்ளோரில் கேட்டலாமா இவரோட டாப்பிக்கில்? தாராளமாக கேளுங்க. See one thing, no. See, this day is for Ambedkar and the conference is by the children for the children. நீங்கள் சில்ட்ரன் வந்து நிறைய பேர் வந்து கேளுங்க. இவரெல்லாம் வந்து ப்ராப்ளி have done 2 days 3 days ப்ரிப்பரேஷன். இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் அ ஒன் டே ஒர்க்கு. நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஆடியோ விஷுவல் ப்ரெசன்டேஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க. உங்கள் ஸ்கூல்லையோ இது மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் வர்றப்போ யூ வில் பி வெரி எம்பவர்ட் டு ஆன்சர் ஸோ மெனி கொஸ்டின்ஸ். அதனால் ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க. யூ வில் பி கிரேட்லி பெனிஃபிட்டட் டு பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். தேங்க்யூ சார். இந்த டாப்பிக்கில் 2 கொஷின் வச்சுருக்கேன் சார். 2 ப்ரைஸ் கொடுக்க விரும்புகிறேன். த ஃபர்ஸ்ட் கொஷின், அம்பேத்கர் ஒரு கோயில் நுழைவு போராட்டம் பண்ணினார். அந்த கோயில் பேர் என்ன? இதான் ஃபர்ஸ்ட் கொஷின். அப்படிலாம் கிடையாது, நான் கேட்குற ஆளு தான் சொல்லணும். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார். வாங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். இந்த கேள்வி யாருக்கு கொடுக்கலாம்? அந்த கோயில் பேர் என்ன? அம்பேத்கர் நுழைந்த அந்த கோயில் பேர் என்ன? பதுங்குறாங்க, அவங்கள பார்த்து கேட்குறாரு. அந்த கோயில் பேர் என்ன? அவர் சொன்னார். கான்னு ஏதோ சொல்கிறாங்க, பாதி வருது வரல. ஆனாலும் அந்த பாப்பா கை தூக்குறாங்க. அந்த பாப்பா, இந்த பாப்பாவுக்கு கொடுக்கலாம். பேர் சொல்லிவிட்டு ஆன்சரை சொல்லுங்கள் பார்ப்போம். என் பேர் யாழினி, அந்த டெம்பிள் பேர் கலாரம். சூப்பர் சூப்பர் சூப்பர், கை தட்டுங்க. அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருங்க, முன்னாடி வாங்க. குட். அப்போ இன்னொரு கேள்வி இருக்கே, கேட்டலாமா? அது ரொம்ப சிம்பிளான கேள்வி சார். அதுக்காக யார் சொல்கிறான்னு பார்ப்போம். நான் வேற ஆளை கேட்க போகிறேன். ப்ரைஸ் கொடுத்துருங்க ஒரு ஆள் முன்னாடி வந்து. அந்த பாம் போட்டார்ல, அந்த தலைப்பு அந்த பாம் போட்ட அந்த இடத்தின் பெயர் என்ன? சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்தை சொல்லிவிட்டு அது எந்த மாநிலத்தில் இருக்குது, இது 2 சொல்லணும். ரைட்டா? அந்த பேர், அந்த பாம் அணுகுண்டு போட்டார்ல, அதாவது அந்த அறிக்கை தான் அணுகுண்டு. அதை சொன்ன அந்த இடத்தின் பேர் என்ன? தலைப்பிலே இருக்குது. அதுக்கப்புறம் அது எங்கே, அது எந்த மாநிலத்தில் இருக்குது, இது சொல்லணும். நீ சொல்றியா? சரி சொல். ஒய்யாலோ. ஒய்யாலோ இல்லையா? ஒய்யாலோ இல்லைப்பா, ஐயாலோ. பரவாயில்ல பரவாயில்ல. சரி, இல்லை நோட்ஸ் எடுத்தான், நான் கவனித்தேன். சொல்லுப்பா. ஒய் வந்ததுனால ஒய்யாலோன்ட்டியா? சரி சரி சரி, ஓகே ஓகே. ஸ்டேட் எந்த மாநிலம்? மகாராஷ்டிரா. தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். 2 பேரும் இன்னொரு ஆள் கொடுத்தாச்சா? யார்? மனோகர் சாரா? வாங்க சார். ரவிச்சந்திரன் சார் வாங்க. இவங்களுக்கு ப்ரைஸ் கொடுங்க. எங்கே ப்ரைஸ்? எங்கே ஹெல்ப் பண்ணுங்க, ப்ரைஸ் கொடுங்க. ரைட். Now I request the chairperson to hand over the memento to our speaker, Master Aranthangi Prabhu.
Now I request Mr. Chairpersons, Shankar. please be on the stage. இப்போ கொஞ்சம் டைமுக்கு அனௌன்ஸ் பண்ணுங்கப்பா. Now I request Mr. Get Shankar the prize. and Dr. Gomati to honor the chairperson, Dr. இல்லை Satyaprabha மொமெண்டம் வாங்கிட்டு போயிரு. and Professor Dr. T. Balasubramaniam with memento. பி அலர்ட் எம்சி டீம். சார் 3 தடவை இறங்கிட்டார் கீழே. அனதர் பர்சன் யாருப்பா? அனதர் பர்சன் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு? Mr. Shankar and Dr. Gomati. சங்கர் ப்ளீஸ் வாங்க சார். சங்கர் சாரை பற்றி சொல்லுங்கள் சார். ப்ளீஸ் சார் கொஞ்சம். சார் தான் இவருக்கு சார் கொடுக்குறதுக்காக அழைக்கப்பட்டார். அவர் வரதுக்குள்ள மேடமா சரி பரவாயில்ல நின்றுட்டு ஒரு போஸ் கொடுத்துருங்க. சாய் சரண் நெக்ஸ்ட் செஷனுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஸ்பீக்கர் சாய் சரண். Now I request the chairpersons for the next session to assemble. That is Mr. Nallathambi and Dr. A.G. Ravichandran. Please come to the stage, sir. Please. Ambedkar himself has quoted that I like the religion that teaches liberty, equality and fraternity. But why did he choose Buddhism? To talk about this topic, I like to welcome Siddharth SG 10th standard to the stage. Dr. Gomati, please, you are also going to be the chairperson. Please be in the stage, ma'am. Ravichandran, Gomati madam and Nallathambi sir, all the three can chair this session. Jai Bhim Namo Buddhaya to all. I am S.G. Siddharth of class 10 here to talk about on the topic why Dr. Ambedkar chose Buddhism instead of all other religions in this world. So, the first most reason is caste discrimination. So, Ambedkar, when he was young, he faced a very severe and very sufferings like இப்போ உங்களை ஒரு ஸ்கூலில் நீங்கள் தான் மோஸ்ட் ப்ரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. ஆனால் உங்கள் கிளாஸ் ரூமில் வந்து உங்களை ஒரு சக மனிதனாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட உட்கார விடாமல் உங்களை வெளியில் ஒரு சாக்கு மூட்டை மேலே உட்கார வச்சு படிக்க சொன்னால் அது எவ்வளோ மோசமாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு தண்ணியை வந்து நீங்கள் ஒரு ஸ்கூலில் குடிக்கணும்னா கூட ஒரு பியூனோட ஹெல்ப்போடு தான் குடிக்கணும். இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை வந்து அம்பேத்கர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கெலாம் அம்பேத்கர் வந்து ஒரு கீயாக பார்த்தது வந்து புத்திசம். ஏன்னா புத்திசமில் வந்து எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லை. லைக் நோ டிஸ்கிரிமினேஷன் இன் ரிலீஜியன், ஜெண்டர் ஆர் காஸ்ட். Next most reason is equality. Emphasize on equality. So, Buddhism promotes equality among all religion, gender and caste. Like, இப்போ ஜெண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்துஸில் இருக்கிற அப்பர் காஸ்ட் உமன்ஸ் கூட சூத்ராஸாக தான் கன்சிடர் பண்ணப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட
ஒரு ஹிந்துஸில் வந்து ஒரு சூத்ரா உமனை கூட சூத்ராவாக தான் கன்சிடர் பண்ணாங்க. அவங்களுக்கு கூட ஒரு ஈக்குவலாக கூட ட்ரீட் பண்ணல. இந்த மாதிரி ரிலீஜன் வந்து அம்பேத்கர் வேணுமான்னு கேட்டார். அதனால் அவர் வந்து உமன் ரைட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணார், லைக் ஹிந்து கோட் பில். அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லா உமன்ஸ்க்குமே வந்து சொத்து உரிமை வழங்கப்படணும்னு வந்து அம்பேத்கர் சொன்னார். ஆனால் இந்த அப்பர் காஸ்ட் பீப்புள் இந்த ஹிந்து மக்கள் வந்து இது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு உமனை போய் எங்கள் கூட ஈக்குவலாக ட்ரீட் பண்ண நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து மறுத்துட்டாங்க. அதனால் அம்பேத்கர் வந்து ஒரு லா மினிஸ்டராக இருந்த பொசிஷனை கூட இப்படி பண்ணிட்டாங்கன்னு ரிசைன் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கெலாம் வந்து ஒரு தீர்வாக எதை யோசிச்சாங்கன்னா புத்திசம். பிகாஸ் புத்திசம் நாட் ஒன்லி டீச்சர்ஸ் சயின்டிஃபிக் வேல்யூஸ் பட் இட் ஆல்சோ ட்ரீட்ஸ் everyone equally. Next, if we see philosophy of social justice. So, philosophy of social justice. இப்போ நம்ம அம்பேத்கர் கன்சிடர் பண்ணோன்னா ஒரு ஈக்குவலான அவர் வந்து நான் வயலன்ஸ் மூலமாக தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வாக பார்த்தாரு. அதில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மஹத் சத்யாகிரகா ஆர் சவுதான் டேங்க் சத்யாகிரகா இன் 1927. இதில் என்ன ஆச்சுன்னா அம்பேத்கர் வந்து இந்த SC/ST மக்களை வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற குளத்தில் கூட்டிகிட்டு போய் தண்ணி குடிக்கிற வைக்கலான்னு போனார். ஆனால் இதை பொறுத்துக்க முடியாத இந்த அப்பர் காஸ்ட் பீப்புள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஒரு ராட்சசத்தனமாக எல்லாரையும் அடித்து போட்டு இந்த SC/ST மக்களை வந்து எப்படி உங்களால் இதெல்லாம் முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ மோசமாக வந்து ட்ரீட் பண்ணாங்க SC/ST மக்களை. ஆனால் அதே மாதிரி வந்து காலாராம் டெம்பிள் என்ட்ரி இன் 1930. இதில் என்னாச்சுன்னா SC/ST பீப்புளை வந்து நார்மலாக ஹிந்து டெம்பிள்ஸில் வந்து யாருமே இந்த அப்பர் காஸ்ட் பீப்புள் வந்து அலோவ் பண்ணல. ஆனால் இதுக்காக வந்து அம்பேத்கர் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை எடுத்துகிட்டு போய் காலாராம் டெம்பிள் என்ட்ரி 1930 எடுத்துகிட்டு போனாங்க. இதையும் வந்து எந்த அப்பர் காஸ்ட் பீப்புளாலையும் சுத்தமாக இதை பொறுத்துக்கவே முடியல. எல்லாருமே ரொம்ப கோவப்பட்டாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப நான் வயலண்ட் மெத்தடை தான் சூஸ் பண்ணாங்க. ஆனால் இதுலேயும் வந்து டாக்டர் அம்பேத்கர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தும் அம்பேத்கர் வந்து நான் வயலன்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணல. இன்ஸ்டெட் அவர் வந்து கோர்ட்டுக்கு போய் இதுக்காக ஜஸ்டிஸ் வந்து நான் வயலன்ஸ் மூலமாக ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் இந்த மாதிரி நான் வயலன்ஸ்க்கு வந்து எந்த ரிலீஜன் மோஸ்ட்டாக ரொம்ப உதவியாக இருக்குன்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் புத்திசம். ஏன்னா புத்திசமில் வந்து புத்தா என்ன சொல்கிறேன்னா ஒன்லி நான் வயலன்ஸ் மூலமாக தான் ஏதாவது பிரச்சனை நடந்தால் அது நான் வயலன்ஸ் மூலமாக தான் நம்ம தீர்வு எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. Next, if you see personal empowerment. இதில் வந்து if you see Ambedkar is considered as one of the most educated person. Like அவர் வந்து one of the most degree holders in the world, one of the most educated person worldwide, and like he has studied more than 65 subjects. ஆல்சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னென்னா லண்டன் மியூசியமில் வந்து காரல் மார்க்ஸ் அடுத்தது டாக்டர் அம்பேத்கரோட ஸ்டாச்சு தான் வச்சுருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஹிந்துவிசமில் வந்து ஒன்லி பிராமின்ஸ் மட்டும்தான் படிக்கலான்னு இருந்தது. ஆனால் ஹிந்துவிசம்லேயே மற்ற காஸ்ட் அப்பர் காஸ்ட் பீப்புள் கூட படிக்க முடியாது. ஒன்லி பிராமின்ஸால் மட்டும் தான் படிக்க முடியும். அதனால் எஜுகேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் எவ்ரி ஹியூமன் பீயிங். ஸோ அம்பேத்கர் வந்து எஜுகேஷன் எல்லாருக்கும் தேவை. ஆனால் எந்த ரிலீஜன் வந்து எல்லாரையும் ரொம்பவே சமமாக பார்க்குறதுன்னு நினச்சது வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் புத்திசம். ஏன்னா புத்திசமில் வந்து யார் வேணால் எது வேணால் ஆகலான்னு சொல்லிட்டு புத்தா சொல்கிறாரு. அதனால எஜுகேஷன் SC/ST மக்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து ஒரு முக்கியமாக புத்திசமை வந்து ஒரு கீயாக பார்த்தாரு. நெக்ஸ்ட் மோஸ்ட் ரீசன்ட் இஸ் கிரிட்டிக்கல் அசஸ்மெண்ட் ஆஃப் அதர் ரிலீஜியன்ஸ். இப்போ நம்ம அதர் ரிலீஜியன்ஸ்லாம் பார்த்தோன்னா
அதர் ரிலீஜன்ஸ்லாம் பார்த்தோன்னா மோக்ஷ தத்தாவை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆக்சுவலாக மோக்ஷ தத்தானா ஒரு ரிலீஜனில் வந்து அந்த லீடர்ஸ் வந்து என்ன நீங்கள் பின்பற்றீங்கன்னா உங்களை நான் வந்து சொர்க்கத்துக்கு அழிச்சிட்டு போவேன்னு சொல்லுவாங்க. இதை மோக்ஷ தத்தான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக புத்தா என்ன சொல்கிறாருன்னா மார்க்க தத்தாவை ஃபாலோ பண்ணுறாரு. ஆக்சுவலாக புத்தா ஒரு வழிகாட்டி மாதிரி தான். நான் ஒன்றும் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரு வழிகாட்டி தான், உங்களை வந்து எப்படி சஃபரிங்ஸ்லேருந்து வெளிக்கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து புத்தா வந்து மோஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ணுறது வந்து தம்மா. மற்ற ரிலீஜியன்ஸ்லலாம் எல்லாருமே மோஸ்ட்டாக சென்ட்ரிக்காக வச்சுருக்கிறது வந்து காட். அவங்க காடை மட்டும்தான் இருக்கலே மோஸ்ட் சுப்ரீம் பீயிங்காக பார்த்து அவங்கள வழிபட்டால் நான் வந்து சொர்க்கத்துக்கு போவேன்னு நினைப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக புத்திசமில் மட்டும்தான் தம்மாவை வந்து சென்ட்ரிக் பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா தம்மா இஸ் ட்ரூத், டிசிப்ளின் அண்ட் ரிலேஷன் பிட்வீன் ஹியூமன்ஸ் டு ஹியூமன்ஸ். Next, scientific religion. So if we consider Buddhism is considered one of the most scientific religion in the world. ஏன்னா புத்திசமில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ புத்தா ஒரு பாயிண்ட் சொல்கிறாருன்னா அது அவர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ மற்றவங்களுக்கு நிறைய வேறு கருத்துப்பாடுகள் இருக்கும், அதை சயின்டிஃபிக்காக வச்சு அதை அடுத்த தலைமுறையில் வந்து அதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் மற்ற ரிலீஜனில் வந்து காட் இருக்கார், காட் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம். அது இருக்கலே முட்டாள்தனமாக இருக்கலே பைத்தியக்காரத்தனமாக இருந்தால் கூட நாங்கள் காட் சொல்கிறத மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வேதிக் புக்ஸ் வச்சுருப்பாங்க. லைக் வேதாஸ், லைக் பைபிள் அண்ட் குரான், இந்த மாதிரி நிறைய புக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் புத்திசமில் வந்து ஒன்லி தம்மா. நம்ம எதை ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாட்டி அது சயின்டிஃபிக்கு மேலே மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு புத்தா சொல்கிறாரு. இதை வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூட சொல்லியிருக்காரு. த ரிலீஜன் ஆஃப் த ஃபியூச்சர் வில் பி அ காஸ்மிக் ரிலீஜன். இட் ஷுட் இதை வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூட புத்திசமை வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சயின்டிஃபிக் ரிலீஜன்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டியை வந்து நான் புத்திசமில் இருந்து தான் எடுத்திருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ கூட நம்ம சோஷியல் புக்கில் பார்த்தீங்கன்னா 10th 9th ஸ்டாண்டர்டில் வந்து அம்பேத்கர் வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டியை வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது சுத்தமாக தவறு. ஏன்னா வந்து அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து புத்திசமில் இருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ ஹீ கோட்ஸ் தட் ஐ லைக் த ரிலீஜன் விச் டீச்சர்ஸ் ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. நெக்ஸ்ட், பேக் டு புத்திசம். இப்போ வந்து நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா இந்தியா வாஸ் ஒன்ஸ் ஃபாலோட் ஒன்லி வேதிக் கல்ச்சர். முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்லி வேதிக் கல்ச்சர் மட்டும் தான் இருந்தது. த ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் வாஸ் டேக்கன் பை புத்தா. அவர் தான் இந்த மாதிரி வேதிக் கல்ச்சர்லாம் ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்பவே முட்டாள்தனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் தான் நம்ம எல்லாமே ரொம்ப சயின்டிஃபிக்காக யோசிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் வாஸ் ப்ராட் பை புத்தா. அடுத்தது வந்து அசோகா மூலியமாக நம்ம வேர்ல்டு வைட் வந்து மொத்தமாக புத்திசம் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. ஆனால் மௌரிய டைனாஸ்டியில் டைனாஸ்டியில் இருந்த ஒரு கிங்கோட படைத்தளபதி வந்து ஒரு ஹிந்துவாக ஒரு பெரிய பிராமணாக இருந்தார். அதனால் அவர் வந்து இந்த புத்திசம் இந்த வேர்ல்டு வைட் இல்லாட்டி இந்தியாவில் பரவி இருக்கிறது வந்து அவர் சுத்தமாக பிடிக்கல. அதனால் அவர் செகண்ட் ரெவல்யூஷன் கொண்டு வந்து இருக்கிற எல்லா புத்திஸ்ட் பீப்புளையும் அழிக்கணும்னு ட்ரை பண்ணி எல்லாருமே ரொம்ப மோசமாக கொலை பண்ணார். ஆனால் அதுலேயுமே வந்து நான் புத்திஸ்டாக தான் இருப்பேன், நான் ஹிந்துவாக திரும்பி இருக்க மாட்டேன்னு சொல்கிறவங்கள வந்து அவங்க கிளாஸிஃபை பண்ணாங்க. இவங்களெல்லாம் அன்டச்சபிள்ஸ், தீண்டத்தகாதவர்கள்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்க வந்து அப்படி ப்ரொமோட் பண்ணி புத்திஸ்டே வந்து அவங்கள பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒரு புத்திஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஹிந்து, ஆனால் அன்டச்சபிள்னு அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே நினச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. So after knowing the history of scheduled caste in India, it is not wise to continue in Hinduism and Dalits should come back to their roots, that is to Buddhism. அப்படின்னு அம்பேத்கர் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்,
நம்மளுக்கு தெரியும் எம்எம்டி மெம்பர்ஸ் வந்து நிறையாவே முயற்சி செஞ்சு இந்த அவேர்னஸை வந்து இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து சொல்லிட்டு வராங்க. அதாவது எம்எம்டியில் இருக்கவங்க வந்து இந்த எஸ்சி எஸ்டி பீப்புளை வந்து நம்ம எல்லாருமே புத்திஸ்ட்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறையாவே எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. லைக் எக்ஸாம்பிள் டாக்டர் ராஜவர்தன் சார் வந்து நாம் யார் மறைக்கப்பட்ட வரலாறுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ let's listen to what Baba Sahib tells why he has chosen Buddhism. அன்பார்ந்த வாமன் ராவ் காட்பாலே, மனித சமுதாயத்தை காக்க ஒரு நாள் இந்தியா மட்டுமல்ல இந்த உலகமே புத்த மதத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தேசத்துக்கு சிறு கேடு வராத வழியைத்தான் காலம் வரும்போது நான் தேர்வு செய்வேன் என்று காந்திஜிக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். அதோடு நான் புத்த மதத்தை தேர்வு செய்து அதோடு இணைவதால் இந்த நாட்டிற்கு பெரிய அளவில் நன்மையைத்தான் செய்கிறேன். ஏனெனில் இந்திய பண்பாடுகளில் புத்த மதம் ஒரு பிரிக்க முடியாத அம்சம். இதனால் உங்களுக்கு அளிக்கப்படும் பிரதிநிதித்துவத்தையும் சலுகைகளையும் நீங்கள் இழக்க நேரிடுமே. பிராமணர்கள் இதே சலுகைகளுக்காக தீண்டத்தகாதவர்களாக மாற தயாராக இருப்பார்களா? எதற்காக மதம் மாறுகிறீர்கள்? இதே கேள்வி உங்களை பெற்றவரிடமோ முன்னோரிடமோ ஏன் கேட்கவில்லை? எங்கள் முயற்சிகள் எல்லாம் அடிப்படை மனித உரிமைகளையும் கிடைக்க வேண்டிய சுயமரியாதையும் பெறுவதற்கே. அதற்கு ஏன் புத்த மதம்? காரணம், புத்த மதத்தின் அடிப்படை கொள்கைகள் நன்னெறியும் நல்லறமும் ஆகும். ஆனால் இந்து மதம் அப்படி அல்ல. இந்து மதம் அனுசரிக்கும் சமூக நெறிகள் ஏற்றத்தாழ்வுகள் கொண்டவை. ஆனால் புத்த மதத்தில் ஜாதிகள் என்றொன்றே கிடையாது. காரணம், புத்தரின் கொள்கைகள் நவீனமானவை, அறிவு சார்ந்தவை, எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை. அதில் மூட நம்பிக்கையே கிடையாது. அவர் நம்மை சிந்தித்தும் தெளிவு பெற்றும் வாழச் சொல்கிறார். புத்தரை தவிர மற்ற எல்லா மத ஸ்தாபகர்களும் தங்களை மனிதகுல இரட்சகர்கள் என்று கூறிக்கொண்டார்கள். ஆனால் புத்தர் ஒருவரே தான் ஒரு வழிகாட்டி என்பதோடு மட்டும் நின்று கொண்டார். भगवतो अरहतो सम्मा सम्बुद्धस्सा नमो तस्सा भगवतो अरहतो सम्मा सम्बुद्धस्सा. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் இன்று இந்து மதத்தை துறந்து விட்டேன். இப்பொழுது புத்தரின் நன்னெறி, நல்வழி, நற்கருணை, அனைத்து மனிதர்களும் சமம் என்ற கோட்பாடுகளையும் தர்மங்களையும் நான் தழுவுகின்றேன். நான் பெருமையோடு ஒன்றை கூறிக்கொள்கிறேன். இன்று முதல் நான் இந்துவும் அல்ல, அதனால் தீண்டத்தகாதவனும் அல்ல. விடுதலை பெற்ற ஒரு மனிதன், சுதந்திர மனிதன். ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு சமுதாயத்திற்கு இனியும் நான் அடிமை அல்ல. ஆகவே சகோதர சகோதரிகளே, எஞ்சியிருக்கும் எனது வாழ்க்கையை உலகெங்கிலும் புத்தரின் ஞானத்தையும் அவரது நன்னெறியையும் பரப்புவதற்கென்றே நான் அர்ப்பணிக்கப் போகிறேன். இப்போது நான் So now we learned why Ambedkar chose Buddhism as a religion instead of any other religion existing in this world. Thank you. Jai Bhim Namo Buddhaya. Thank you, Siddharth. It was such an insightful speech, and I'm very proud to be a Buddhist. I request the chairperson to comment on the speaker session. ஜெய் பீம் நமோ புத்தாய. தம்பி, ரொம்ப அருமையாக உங்கள் ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு. அம்பேத்கர் படிக்கும்போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார் என்பதை ரொம்ப அழகாக விளக்கியிருக்கிறீர்கள். அதோடு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து நம்ம சமுதாய மக்கள் படிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும்
அவர் சட்ட ரீதியாக நமக்கு அளித்தார் என்பதையும் ரொம்ப விரிவாக சொன்னீர்கள். மேலும் அவர் படித்த பிறகு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் அகிம்சை மூலமாக, நான் வயலன்ஸ் மூலமாகத்தான் அவர் எல்லாம் கையாளிருக்கிறார் என்பதை சொல்லியிருக்கிறீர்கள். அது அவர் புத்த மதத்திலிருந்து தான் அவர் பயின்றிருக்கிறார் என்பது தெரிகிறது. மேலும் அம்பேத்கர் அவர்கள் புத்தம் ஏன் தழுவினார் என்பது ரொம்ப குறுகிய நேரத்தில் ஒரு வீடியோ மூலயமா ரொம்ப புரிதலோடு காமிச்சிருக்கீங்க. அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எந்த புக்கில் படித்தாலும் இருக்காது. ஐ எம் ரியலி ஹாப்பி யுவர் ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சித்தார்த். தேங்க்யூ. அம்பேத்கர் ஏன் இத்தனை மதங்கள் இருக்கும்போது புத்த மதத்தை தழுவினார்னு ரொம்ப அழகாக நேரேட் பண்ணிங்க. கடந்த லாஸ்ட் நைட்டு கூட எங்கள் வீட்டில் இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. என் பசங்கள்கிட்ட நான் சொன்னேன், நம்ம வர்ற 2024 ஏர்லி 24 நம்ம கன்வர்ஷன் எடுக்கணும் புத்தன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு 3 பசங்க, சின்ன பொண்ணு மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்போ தம்பி சொன்ன நிறைய பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வர முடியல அவங்களால, பையன் மட்டும் வந்திருக்கான், பொண்ணுங்க வர முடியல. சித்தார்த் சொன்னதெல்லாம் போய் நான் வீட்டில் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். அந்த நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணாமல் நம்ம குழந்தைங்களை ஃபாலோ பண்ணால் தான் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு தேர்ந்தெடுத்து இந்த ஆர்கனைசேஷன் 4 வருஷம் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் நான் அவங்களோட கலந்துக்கணும்னு நினைப்பேன், என்னால் டைம் இல்லை. இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குழந்தைங்களை நம்ம தேர்வு பண்ணணுன்னு. அதுவும் தம்பி அன்டச்சபிலிட்டி பற்றி ரொம்ப சொன்னார். சோஷியல் ஜஸ்டிஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அம்பேத்கர் அளவுக்கு நான் கஷ்டப்படலை, பட் அம்பேத்கர் மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா நானும் கிளாஸில் கிராமத்தில் படிக்கல, நான் ஒருத்தர் தான் எஸ்சி, மீதி எல்லாரும் நல்ல காசு. ஆனால் நான் மட்டும் தான் நல்லா படிப்பேன். ஆனாலும் என்னை அந்த எஸ்சிங்கிறதுனால என்னை ஒவ்வொரு டீச்சரும் நுழைஞ்சு ஒரு அரை மணி நேரம், ஒரு 1 ஹவர் கிளாஸ்னால் ஒரு 10 நிமிஷத்துலேயே என்னை என்னோடய காஸ்ட்டை சொல்லி தான் மார்க்கு, ஃபஸ்ட்டு மார்க்கு கோமத்தியும்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு அப்படி எஸ்சி பொண்ணு எஸ்சியாக இருந்துட்டு படிக்குது. ஒவ்வொருத்தரையும் பேசும்போதும் அடுத்த பேப்பர் கொடுக்கல அது எஸ்சியாக இருந்துட்டு படிக்குது அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பாங்களே ஒழிய, நீ நல்லா படி, கோமதி நல்லா படிக்குது அதே மாதிரி படின்னு ஒரு வாத்தியார் கூட சொன்னதே கிடையாது. ஏன்னா எல்லா வாத்தியாரும் மற்ற காஸ்ட்டு. அதனால் அம்பேத்கர் அளவுக்கு இல்லைன்னாலும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான். அதே மாதிரி கிராமத்தில் நான் இருந்ததுனால எங்கள் அப்பா செப்பல் போட்டு நடக்க விடலை. என்னை எந்த வீட்டுக்குள்ளாரையும் விட மாட்டாங்க, வெளியில் நின்று தான் தண்ணி கொடுப்பாங்க. பாதி கஷ்டப்பட்டது நான். இருந்தாலும் அம்பேத்கரால் தான் நான் படித்தேன். இன்றைக்கி நான் நல்ல நிலையில் இருக்கிறதும் அம்பேத்கர் தான். என்னை அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே சோஷியல் ஜஸ்டிஸ், விமன் எம்பவர்மெண்ட், இது எல்லாமே அவர் நம்ம மக்களுக்காக மட்டும் இல்லை எல்லாருக்காகவும் செஞ்சார். பட் நம்மலாம் நல்லா இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். என்னை இன்டர்வியூவில் கூட அந்த கேள்வி தான் கேட்டாங்க. உங்கள் காஸ்ட்டில் அந்த இன்டர்வியூவில் 4 பேர் உட்காந்துருக்கிறவங்க கூட என்ன எஸ்சின்னு பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, மொதல் கேள்வி உங்கள் காஸ்ட்டில், உங்கள் காஸ்ட்டு எப்படி பாருங்கள், உங்கள் காஸ்ட்டில் யாராவது பெரிய ஆளை சொல்லுமா அப்படின்னாங்க. எங்கள் காஸ்ட்டில் பெரிய ஆள் என்ன, அம்பேத்கரை விட யார் இருக்க முடியும்? அதனால் நான் உடனே டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு. அப்போ டாக்டர் அம்பேத்கரா, அவருக்கு எதனால் உன்ன மாதிரி டாக்டரா அப்படின்னு கேட்டாங்க. உன்ன மாதிரி டாக்டரான உடனே தான் அதில் ஒருத்தர் நம்ம காஸ்ட்டாக இருந்திருக்க முடியும், எனக்கு தெரியல. உன்ன மாதிரி டாக்டரானவுடனே உடனே தேங்க்யூ சொன்னேன். ஏன்னா என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. உன்ன மாதிரி டாக்டர்னா எம்பிபிஎஸ் டாக்டர் இல்லையே அவர், அதனால் கான்ஸ்டியூஷனுக்காக கொடுத்தாங்கன்ட்டு. ஸோ என்னோடய லைஃப் அம்பேத்கர் இல்லாமல் எதுவுமே இல்லை. இன்றைக்கி என் குழந்தைங்க எல்லாமே நல்லா இருக்கிறது, நம்ம சமுதாயம் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். நீங்கள் இந்த குழந்தைங்களை நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு முன்னேற வைக்கிறது, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு ஆர்கனைசேஷனுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஐ கங்க்ராச்சுலேட் எவ்ரிதிங். தம்பி ரொம்ப நல்லா கிளிப்பிங்ஸ் எல்லாமே எடுத்து பேசுது. இந்த குழந்தைங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு நன்றி. தேங்க்யூ. மை பெஸ்ட் விஷஸ். Chairpersons do remain on the stage for the next session. 1 minute. இதுதான் இந்த 2 நாள் கருத்தரங்கில் ஆக்சுவலி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் டாக்டர் வரதராஜ்
ஹலோ. இவங்களோட பகிர்ந்துட்டு இருக்கும்போது என்னென்னா, அதுக்கு தான் அவர் முதல்ல சொன்னார், நம்ம ஐடென்டிட்டியை மாற்றணும். ஸோ அஸ்லாங் ஆஸ் நம்ம ஐடென்டிட்டி மாற்றாத வரைக்கும் சமுதாயத்தில் அந்த எஸ்சிங்கிற பேரில் போகும்போது இந்த மாதிரியான ஒரு பாகுபாடுகளை நம்ம டிஸ்கிரிமினேஷன் வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். அதுக்கு தான் முதல் கட்டமாக நம்ம புத்திசம் ஏற்கிறதுனால நம்ம ஐடென்டிட்டியை நம்ம மாற்றுறோம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த அரங்கில் இந்த நான் பிஸ்னஸ் பண்ணிட்டுறதால நான் நிறையா புக்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுவேன். பட் ஐ டோன்ட் ஹவ் டைம். அது ஸோ இந்த 2 நாள் கருத்தரங்கில் இந்த ஸ்டூடெண்ட்டோட ப்ரெசன்டேஷன் பார்க்கும்போது ஐ லேர்ன் many திங்ஸ் அபவுட் புத்திசம், டாக்டர் அம்பேத்கர். அது என்னென்னா, நான் என்னுடைய குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதை எங்கள் குழந்தைங்கள்ட்ட நான் கற்றுக்கிற மாதிரி இருக்குது இப்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு தலைகீழ இருக்கிறது, அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் இந்த கருத்தரங்கை ஏற்படுத்தின இந்த எம்எம்டி குழுவினருக்கு ரொம்ப என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் எம்எம்டி இப்போ டாக்டர் சசிப்ரியா மேடம், டாக்டர் ராஜவர்தன் சார், டாக்டர் பெரியசாமி சார், அவங்களுக்கெல்லாம் நிறைய வேலைகள் இருந்தாலும் ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அவங்களால முடிஞ்ச சமுதாயத்துக்கு என்னால் முடிஞ்சது இந்த புத்த மதத்தை பற்றி, அம்பேத்கர் பற்றி என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சியால் அவங்க ரொம்ப அரும்பாடு பட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் என்னுடைய நன்றி எனக்கு இந்த தரத்தில் தெரிவிக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ சில விழாக்களுக்கெல்லாம் நான் போகும்போது என்னென்னா, ஐ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் த புக்ஸ். அம்பேத்கர் எழுதின புக்கு, பௌத்த மதத்தை சேர்ந்த புக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து மெட்டீரியலிசம் எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாய்ப்புக்கு நன்றி. சூப்பர் சார், எக்ஸலன்ட். Now I request the chairperson to hand over the memento to our speaker, S.D. Siddharth. மூணு பேருமே அப்படியே ப்ரைஸ் கொடுத்துருங்க. அவர் போகிறதுக்கு முன்னாடி அவரோட டாப்பிக்கில் கொஷின் ரெடியாக இருக்குது, போட்டலாமா? ரொம்ப ஈஸி கொஷின். இந்த தடவை கொஷின்ஸ் இங்கே வரலன்னு கேள்வி அது கேட்டீங்க, கேட்டுட்டுமா? அவர் முடிச்சிட்டோம். The question is, பாபா சாஹிப் அம்பேத்கர் ஏன் பௌத்தத்தை தேர்ந்தெடுத்தார்? அதான் தலைப்பு. Chairpersons, do remain on the stage, please, for the next session. அந்த கொஷனில் அவர் சொன்ன காரணங்களில் பிற மதங்களில் கடவுள் சார்ந்தது, கடவுள் நம்பிக்கையோடு உள்ளது, கடவுளை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு பௌத்தம் எதை சார்ந்தது அப்படின்னு சொன்னார். அவரோட பேச்சில் ஒரு வீடியோலேயும் வந்துச்சு. அதுக்கு யாரை சொல்ல போகிறீங்க ஆன்சர்? நீங்கள் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். அறிவு ஒழுக்கத்தை சொல்லுங்கள். சமத்துவம் சகோதரத்துவம் சமத்துவம் சகோதரத்துவம். சரி, அதில் பிரின்சிபல் அதை சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு வேர்டு சொன்னார்ல, அந்த வேர்டு தான் நான் கேட்குறேன். அந்த வார்த்தை எதை சார்ந்தது அப்படின்னு இங்கே கை தூக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள். சார்ந்தது தம்மத்தை சார்ந்தது. கார்கியான் தம்மத்தை அடிப்படையாக கொண்டது. மற்ற மதங்கள் கடவுளை அடிப்படையாக கொண்டது, தம்மத்தை அடிப்படையாக கொண்டது, மனிதர்களை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறது ஆன்சர். இவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துருங்க. பிரைஸ் சாய் சரண், சசிபிரியா கொடுங்க, ஸ்பாட் பிரைஸ். சார் இன்னொரு கேள்வி கேட்டலாமா? இந்த தடவை அந்த சைடு போயிடலாமா? பௌத்தத்தில் எந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டு டாக்டர் அம்பேத்கர் சட்ட முன்னுரையில் வச்சிருக்கார்? எந்த தத்துவம்? அது
பிரெஞ்சிலேருந்து எடுத்ததா ஒரு சிலர் சொன்னாலும் பௌத்தத்திலேருந்து தான் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த தத்துவத்தை மட்டும் சொல்லுங்கள். அந்த யார்? நீ வா, நீ சொல்லு. அந்த தத்துவத்தில் உள்ள அந்த கருத்தை மட்டும் சொல்லு. ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஜஸ்டிஸ், ரெண்டு சொல்லியிருக்கேன், நான் ஒன்று சொல்லலை. ப்ரைஸ் கொடுமா வேணாமா? கொடுக்கலாமா? அந்த மூணாவது ஆன்சர் என்ன? ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் இப்போ ஜஸ்டிஸ் படி நான் உனக்கு இப்போ ப்ரைஸ் கொடுக்கலாமான்னு யோசிக்க வேண்டியிருக்கு. லிபர்ட்டி. ப்ளீஸ் கிவ் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். யாரை சார் கூப்பிடுவோம் ப்ரைஸ் கொடுக்க? ஐ ரிக்வெஸ்ட் பால்ராஜ் சார், ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். கிவ் த ப்ரைஸ் டு த ஸ்பாட் ப்ரைஸ் வின்னர். நெக்ஸ்ட் செஷன். To give an overview about Dr. Ambedkar's memorial, I'd like to call upon NP Sai Saran to the stage. ஜெய் பீம் நம புத்தாயா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நீபா சாய் சரண். நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து வந்துள்ளேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு டாக்டர் அம்பேத்கர் நினைவிடங்கள் ஓர் கண்ணோட்டம். டாக்டர் அம்பேத்கர் மத்திய பிரதேசத்தில் உள்ள மோவ் என்ற இடத்தில் ஏப்ரல் 14, 1891 பிறந்தார். அவர் பிறந்த இந்த நாட்டுக்காக பல சாதனைகள் செய்தார். அவர் பிறந்து 100 வருடங்கள் கழித்து மத்திய பிரதேச அரசாங்கம் டாக்டர் அம்பேத்கருக்கு அவர் பிறந்த இடத்தில் மிக பிரம்மாண்டமான நினைவு சின்னத்தை எழுப்பினார்கள். அதை அவர் பிறந்த நாளான ஏப்ரல் 14, 1991 மத்திய பிரதேச முதலமைச்சர் திறந்து வைத்தார். இந்த நினைவு சின்னத்தில் ஆண்டுதோறும் அவர் பிறந்த நாளன்றும் அவர் நினைவு நாளன்றும் லட்சக்கணக்கான மக்கள் கூடி வீர வணக்கம் செலுத்துகிறார்கள். இந்த இடத்திற்கு இந்தியாவின் ஜனாதிபதி, பிரதம மந்திரி மற்றும் பல்வேறு தலைவர்கள் வந்து வருகை தந்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். இந்தியாவில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இது ஒரு புண்ணிய பூமி. டாக்டர் அம்பேத்கரின் 5 மிக முக்கியமான நினைவுகளில் இதுவும் ஒன்று. இதை பீம் ஜன்ம பூமி என்று அழைக்கப்படுகிறது. தீக்ஷா பூமி. இந்தியாவில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இந்து மதம் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நிகழ்த்தி வந்த வன் கொடுமைகளை எதிர்த்து பல்வேறு தலைவர்கள் போராடினார்கள். ஆனால் இந்து மதம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எதையும் கொடுக்கவில்லை. இன்று வரை அவர்களை தீண்டத்தகாதவர்களாகவே நடத்துகிறது. இந்த இந்து மதத்தில் இருக்கின்ற வரை இந்த ஆமான்களோடு தான் வாழ வேண்டும். எனவே இந்து மதத்தை விட்டு வெளியேற வேண்டும். வெளியேறிய தாழ்த்தப்பட்ட மக்கள் பகுத்தறிவும் சுதந்திரமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் உள்ள புத்த மதத்திற்கு செல்ல வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் முடிவு செய்தார். அதன்படி 10 லட்சம் மக்களோடு இந்து மதத்தை விட்டு வெளியேறி புத்த மதத்தில் சேர்ந்தார். 14 அக்டோபர் 1956 நாக்பூரில் உள்ள பிரம்மாண்டமான திடலில் புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட இடத்திற்கு தீக்ஷா பூமி என்று பெயர். டாக்டர் அம்பேத்கரின் நினைவு சின்னங்களில் இதுவும் ஒன்று. டாக்டர் அம்பேத்கர் இந்து மதத்தில் புத்த மதத்தில் சேர்ந்த இந்த இடத்திற்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் நினைவு சின்னங்களில் இதுவும் ஒன்று. சைத்திய பூமி. உலகில் உள்ள ஒப்பற்ற மேதைகளில் ஒருவரும் இந்தியாவின் தாழ்த்தப்பட்ட மக்களின்
சமூக விடுதலைக்காக போராடிய புரட்சியாளரும் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையுமான டாக்டர் அம்பேத்கர் டிசம்பர் 6, 1956 உயிர் நீத்தார். டிசம்பர் 7, 1956 மும்பை நகரத்தில் அரபிக்கடலில் கரையில் டாக்டர் அம்பேத்கர் உடல் தகனம் செய்யப்பட்டது. இங்கு டாக்டர் அம்பேத்கருக்கு ஓர் நினைவு சின்னம் எழுப்பப்பட்ட இங்கு அவரது அஸ்தி வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அவரது நினைவு தினத்தன்றும் லட்சக்கணக்கான மக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். இந்த நினைவு சின்னத்திற்கு சைத்திய பூமி என்று பெயர். புதுடெல்லியில் மற்றும் லண்டனில் டாக்டர் அம்பேத்கருக்கு ஓர் நினைவு சின்னம். இந்தியாவின் தலைநகரான புதுடெல்லியில் டாக்டர் அம்பேத்கருக்கு தேசிய நினைவகம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலம். டாக்டர் அம்பேத்கர் தனது சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பின் கடைசி 5 ஆண்டுகள் எண் 26 அலிப்பூர் சாலை என்ற இந்த முகவரியில்தான் வாழ்ந்து வந்தார். இங்கு அவர் வாழ்ந்த காலத்தில் பல வரலாற்று சிறப்புமிக்க நூல்களும் புரட்சிகரமான கட்டுரைகளும் எழுதினார். எனவே இந்திய அரசாங்கம் இந்த இடத்தை விலைக்கு வாங்கி நினைவு சின்னமாக மாற்றினார்கள். இப்பொழுது இது ஒரு அருங்காட்சியகமாக செயல்படுகிறது. அடுத்ததாக டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு லண்டனில் ஓர் நினைவு சின்னம். லண்டனில் கிங் ஹென்றி சாலையில் இந்த நினைவு இல்லத்தில்தான் டாக்டர் அம்பேத்கர் 1921 1922 காலகட்டத்தில் வாழ்ந்தார். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக் பொருளாதாரத்தில் முதுநிலை பட்டமும் முனைவர் பட்டமும் பெற்றார். இந்திய ரூபாயின் நாணய சிக்கல் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆய்வு கட்டுரைகளை எழுதினார். இந்த இல்லத்தை மகாராஷ்டிரா அரசாங்கம் 31 கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கி டாக்டர் அம்பேத்கருக்கு நினைவிடமாக மாற்றியிருக்கிறது. இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் இந்தியாவிற்குள்ளும் இந்தியாவிற்கு வெளியே உள்ள நாடுகளில் இருக்கின்ற எண்ணற்ற நினைவு சின்னங்களை கண்டு அவரது பெருமைகளை அறிய வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் பன்னாட்டு வானூர்தி நிலையம் மகாராஷ்டிரா மாநிலம் சோனேகாம் என்னும் இடத்தில் முதல் உலகப் போரின் போது துவங்கப்பட்டு 2ஆம் உலகப் போரின் போது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு சுதந்திரம் கிடைத்த பிறகு 1953 இந்த வானூர்தி நிலையம் விரிவாக்கப்பட்டது. 2005 இந்திய அரசியலமைப்பின் சிற்பி டாக்டர் அம்பேத்கர் நினைவாக பெயரிடப்பட்டது. மேலும் 50 ஏக்கர் பரப்பில் அமெரிக்க வானூர்தி தயாரிப்பு நிறுவனமான போயிங் பராமரிப்பு, செப்பனிடுதல், பழுது பார்த்தல் வசதியை ஜனவரி 2011 கட்டமைத்து 2015 வரை இயங்கி வருகிறது. நன்றி. Thank you, Sai Saran. It was such an insightful and a meaningful memorial overview. நான் இந்த தலைப்பை எடுத்து இங்கு வந்து பேச காரணமாக இருந்த எம்எம்டி அமைப்பு, ஜிபுகான் ஆர்கனைசர் மற்றும் குழுவிற்கும் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எனது பெற்றோருக்கும் டாக்டர் அம்பேத்கர் நினைவிடங்கள் பற்றி பேச பெரிதும் உதவிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த அன்பிற்குரிய தாத்தா டாக்டர் ஜெயராமன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் பீம், நமோ புத்தாயா. I request the chairpersons to comment on the speaker session.
தம்பி சலாம், இவ்வளோ மெமரி பவர் உனக்குப்பா. கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 10 மினிட்ஸ் மேலே இந்த ஸ்க்ரீனை பார்க்காம நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ஸ்க்ரீன் ஓடிக்கிட்டே இருக்குது. வாட் எ மெமரி பவர். நீங்கள் டெஃபினட்டாக அம்பேத்கர் மாதிரி ஒரு உயர்ந்த பதவி, உயர்ந்த அதிகாரத்துக்கு வருவ. என்னுடைய வாழ்த்துக்கள் தம்பி. மேலும் அம்பேத்கருக்கு இந்தியாவில் எங்கெங்கே நினைவு சின்னங்கள் இருக்குங்கிறத நாங்கள் போய் பார்க்கலனாலும் எங்களுக்கு நேரடியாக கொண்டாந்து ஸ்க்ரீன் மூலமாக காமிச்சது ரொம்ப பெருமை. அதோடு மட்டும் இல்லாமல் உலக அளவில் அவருக்கு எங்கெங்கே இருக்குங்கிற அந்த நினைவு சின்னத்தையும் நீங்கள் ரொம்ப அருமையாக காமிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப உங்கள் ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சாய் சரண். 4ஆம் வகுப்பு படிக்கிறதா சொன்னீங்க இல்லை? ஆனால் உங்கள் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பெரிய பையன், ஒரு 10th 11th அந்த ரேஞ்சில் பேசுகிற மாதிரி இருந்தது. வாழ்த்துக்கள். பெரியவனாக வளர்ந்து நல்ல ஒரு நிலையை அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி. தேங்க்யூ. Now I request the chairpersons to hand over the memento to our speaker, NP Sai Saran. பேசினவர் ப்ரைஸ் வாங்கட்டும். பேசுனதில் நம்ம கேள்வியை பார்ப்போம். ஓகேயா? சாய் சரண் சூப்பராக பேசினார். பேப்பர் வச்சுருந்தார், பார்த்து படிப்பார்னு பார்த்தா அவர் பேப்பரை பார்க்காமலே அடிச்சு விட்டார். சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. பட் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் கொடுத்தாரு. அந்த கேள்வி 2 கேள்வி வச்சுருக்கேன். அதில் 2 கேள்வி. அந்த ஃபர்ஸ்ட் கேள்வி எங்கே யாருக்கு தெரியுமா போகுது? கேள்வியை சொல்லிடுறேன் முதல்ல. The question is, டாக்டர் அம்பேத்கர் தீட்சை பெற்ற இடம் என்று சொன்ன இடத்தின் பெயர் மாநிலம். 2 சொல்லணும். எங்கே இருக்குது அது இடத்தின் பெயர், மாநிலம். அம்பேத்கர் தீட்சை பெற்று பௌத்தம் ஏற்ற அந்த இடத்தின் பெயர் என்ன, எந்த மாநிலத்தில் உள்ளது? இதுதான் கேள்வி. The question goes to this bench. ஓகே, நோட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்களப்பா? நீ தான் ஆன்சர் பண்ண. எந்திரி. நானா அப்படிங்கிறியா? கெடப். நீ சொல்றியா? பேர் சொல்லிட்டு சொல்லு. அம்பேத்கர். வனிதா, மும்பை. தீட்சை பெற்ற இடத்தின் பெயர் என்ன, அது எந்த மாநிலத்தில் உள்ளது? இதான் கேள்வி. தவறான ஆன்சர். நீ சொல்றியா? சொல்லி கொடுத்துட்டார் அவரு. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நீ தான், உனக்கு கொடுக்குறேன். ஓகே. 2 இருக்கு. 2ஆ? தீட்சை பெற்ற இடம் 1 தான். அப்படின்னா சரி, ஒன்று சொல்லு. சைக்கிய பூமி. தீட்சை பெற்ற இடம் சாகித்ய பூமி கிடையாது. அப்புறம் நீ சொல்றியா? ஓகே, சொல்லு. மகாராஷ்டிரா, நாக்பூர். ஃபேண்டாஸ்டிக். அந்த பூமி பேர் என்ன? தீக்ஷா பூமி. சூப்பர். முன்னாடி போங்க. பிரைஸ் வாங்கிக்கோங்க. ஸோ பாபா சாஹேப் அம்பேத்கர் தீட்சை பெற்ற அந்த இடத்தின் பெயர் தீக்ஷா பூமி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாக்பூரில் இருக்குது. அவங்க ப்ரைஸ் கொடுத்துடலாம். அடுத்து இன்னொரு கேள்வி, ரொம்ப சிம்பிள் கேள்வி. அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருங்க. அம்பேத்கர் இறந்த பிறகு அவருடைய சமாதி உள்ள இடம், அது ஒரு பூமி. அந்த பூமி எந்த பூமி, எங்கே இருக்குது? அம்பேத்கரின் சமாதி உள்ள இடம், அந்த இடத்துல பேர் என்ன? நீ சொல்றியா? பிறந்த பூமி வந்து பீம் ஜென்ம பூமி. இறந்த பூமி பேரு அது மட்டும் மறந்துருச்சா? ரெடி. சைக்கிய பூமி, மும்பை. ஓகே, பிரைஸ் கொடுத்துருங்க. சைத்திய பூமி என்பது சரியான விடை. வாங்கிக்கோங்க. ஓவர் டு யூ. Now I request Mr. Murthy from Dhammapuri, ஊரக வளர்ச்சித்துறை தலைமைச் செயலகம், சென்னை, Dr. Satwa and Mrs. Nandini Kadiravan to honor the chairperson, C. Nallathambi, Dr. A.G. Ravichandran and Dr. Gomathi with the memento.
ஸ்டூடெண்ட்டே வந்துட்டு வாத்தியாருக்கு ப்ரைஸா? Now I request A. Sivanandan, AGM BHL Ranipet, to honor Mr. Sendil Ambe. For his warm-up session. Please, sir. மார்னிங் ஃபஸ்ட்டு நடந்த வார்ம் அப் செஷனுக்கு ப்ரைஸ் கொடுக்குறீங்க. கொடுங்க. செந்தில், ப்ளீஸ் பி ஆன் த ஸ்டேஜ். குட் ஸ்டார்ட் அப் டுடே. ஓகே. Thank you, Sadhya Sivanandan, sir. I think morning Cheer up, people. Everyone, please cheer up. ஒரு டைம் கிளாப் தட்டலாமா எல்லாரும்? திரும்ப கொண்டு வாங்க அந்த எனர்ஜியை, ப்ளீஸ். Cheer up. That's really good cheer up. But எதுக்குனாக்க டீ சாப்பிட போகிறேன். So can we have tea break now? சத்தமே வரலையே, அப்பனா இல்லை. Break for tea, 5 minutes. Only 2 minutes, 47 seconds more.
Students, get ready. The time for quiz program. The topic is Path to Salvation. சமூக விடுதலைக்கான வழி. Over to you, MC team. Keep silence. காஃபி சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அமைதியாக உட்காருங்க. ஸ்டூடெண்ட்ஸை கொஷின்ஸ் அட்டன் பண்ண போகிறாங்க. பேரண்ட்ஸை ப்ளீஸ் ஹெல்ப். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் லேட்டாக போயிட்டுருக்கோம். ப்ளீஸ். ஹலோ பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ண வேண்டாம். இது குவிஸ் ப்ரோக்ராம். இது வரைக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே டாக்டர் பெரியசாமி உங்களெலாம் கேள்வி கேட்டிருந்தார். இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே கேள்வி தான் கேட்க போகிறோம். இதில் எல்லா குழந்தைங்களும் பேப்பர் கொடுத்தீங்களா சார்? எல்லா குழந்தைங்களும் அவங்களுக்கு கொடுத்த A4 சீட்டில் அவங்க பெயரையும் வயசையும் கண்டிப்பாக எழுதுங்க. பெயர் எழுதுங்க, வயசு எழுதுங்க. ஏன்னா 11 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு 2 ப்ரைஸ், 11 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 2 ப்ரைஸ் தர போகிறோம். சரியா? ஆமாம். என்ன ஏபிசி ஆப்ஷன் ஏபிசி இல்லை. நம்பர் கொஸ்டின் நம்பர் போட்டு 1 2 3 போட்டு ஏனா ஏபிசி. ஓகே. இப்போ ரீட் என்ன போடுறாங்கன்னா ஒண்ணாவது கொஸ்டின் 1 போட்டு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. அதே 1 2 செலக்ட் வருது இல்ல. ரெண்டாவது அதுல நம்பர் போடுறாங்க. 1 1 கணக்கு. சில ஏபிசி இருக்குல. ஏபிசிடி ஏ ஒண்ணா வச்சிருக்காங்க, பி ரெண்டாவது அது மாதிரி போடுறாங்க. உங்களுக்கு ஏனா ஏ. ஏபிசிடி ஆல்பாபெட் லெட்டர் தான் இருக்கும். ஓகே. அது மட்டும் கரெக்ட்டா சொல்லுங்க. எல்லோரும் இப்போவே வரிசையாக 1 to 3 25 வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. நம்பர் 1 by 1 நல்லா கேப் போட்டு எழுதுங்க, இல்லைன்னா திருத்த கஷ்டமாக இருக்கும். ஆன்சர் வந்து ஆல்ஃபபெட் ஆர்டரில் இருக்கும். அந்த 1க்கு நேராக என்ன வரணுமோ அந்த அந்த ஆல்ஃபபெட் ஆர்டர் மட்டும் எழுதுங்க. அங்கே உள்ள சென்டென்ஸை எதுவும் எழுத வேண்டாம். சார் அதான் சார் நான் நினச்சேன். நானா சொல்லிடுறேன். சரிங்க சார். சித்துக்கும் இவனுக்கு கொடுக்க சொன்னேன். ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க இப்போ குவிஸ் எழுத போகிறவங்க எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. அங்கே இருந்துட்டு எழுதக்கூடாது. வாங்க முன்னாடி வாங்க எல்லாரும். எல்லாமே தனித்தனியாக நம்ம எழுதுகிறோம். இன்றைக்கி ரொம்ப கற்றுக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த குவிஸ்னால் பல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லோரும் முன்னாடி வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப சைலன்ஸோட அந்த கேள்விகள் கேட்கும் பொழுது ரொம்ப கவனமாக பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய ஆன்சரை தரணும். யாரும் பேரண்ட்டோட ஹெல்ப்ஸ் கேட்காதீங்க. பேரண்ட்ஸ் யாரும் பேரண்ட்ஸோ பெரியவங்க யாரும் ஹெல்ப் பண்ணாதீங்க. I request everyone to be silent. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? சார் சிவானந்தன் சார், பசங்களை வந்துட்டாங்களா? எல்லாமே ஆரம்பிச்சிடலாமா? பிள்ளைங்களா எல்லோரும் பேர் எழுதிட்டிங்களா? பேரும் வயதும் எல்லோரும் நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. 1 to 25 வரைக்கும் வரிசையாக மேலிருந்து கீழ்
அடிக்குவேட் ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட். சார் ஸ்டார்ட் பண்ணலாமா? பேர் டு சால்வேஷன். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்து மத கோட்பாட்டின்படி நால் வர்ணத்தில் சேராத வர்ணம் எது? இந்து மத கோட்பாட்டின்படி நால் வர்ணத்தில் சேராத வர்ணம் எது? ஏ பார்ப்பனர், பி பஞ்சமர், சி சத்திரியர், டி சூத்திரர். ஒன்று டைம் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அவ்வளோதான், சாய்ஸ் இருக்குது. ஆன்சருக்கு பண்ணிட்டு அடுத்து போயிடலாம். செகண்ட் கொஸ்டின், தீண்டாமையிலிருந்து விடுதலை பெற்ற தலித்துகள் யார்? படித்து உயர் பதவியில் இருப்பவர், பெரும் பணக்காரர், சி அரசியல் தலைவர், டி இவற்றில் யாவரும் இல்லை. சார் 1 minute டைம் சார், ஒரு 30 seconds அப்புறம் ஆஃப் பண்ணுங்க. One of which Dalit is liberated from untouchability, educated and higher official, very rich person, political leader, none of the above. Third question, தீண்டாமைக்கு காரணம் தாழ்வு மனப்பான்மை, பி அழுக்கானவராக இருப்பது, சி ஏழையாக இருப்பது, டி எதுவும் இல்லை. Cause for untouchability, A inferiority complex, B being dirty, C poverty, D none of the above. Next question, இறந்த பின் சொர்க்கத்திற்கு செல்பவர் யார்? புண்ணியம் செய்தவர், துறவு பூண்டவர், பக்திமான், எவரும் இல்லை. இறந்த பின் சொர்க்கத்துக்கு செல்பவர், புண்ணியம் செய்தவர், துறவு பூண்டவர், பக்திமான், எவரும் இல்லை. ஆன்சர் அந்த ஏபிசிடின்னு அந்த ஒரு ஆல்ஃபபெட் மட்டும் போட்டால் போதும். சார் நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு சாய்ஸ் இல்லை, காரணம் நீங்கள் பதில் எழுத போகிறீங்க. அந்த பதில் ஒரு தடவை தான் எழுதியிருக்கணும். ஒரு தடவை எழுதிருக்கணும், அடிச்சுட்டு திருப்பி எழுதினா அது இன்வாலிட் ஆகிடும். ஓகேவா? தீண்டாமைக்கு காரணம் எது? ஒரு வார்த்தையோ ஒரு லைனோ இருக்கலாம், ஒரு தடவை தான் எழுதணும். போயிடலாம் சார். காரணம் கேட்டுட்டோம் சார். நெக்ஸ்ட் சிக்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் அதே மாதிரி தான் திரும்ப இதுக்கும். தீண்டாமைக்கு தீர்வு எது? வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் அன்டச்சபிலிட்டி? ஒன் வேர்ட் ஆர் ஒன் லைன் எதுவும் இதெல்லாம் ரிப்பீட் ஆக அடிச்சு எழுதக்கூடாது திருப்பி. நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின், பட்டியலின மக்கள் ஏன் இந்துக்களால் நசுக்கப்படுகின்றனர்? எண்ணிக்கையில் குறைவாக இருப்பதால், உடல் வலிமை இல்லாமல் இருப்பதால், சி வெளியிலிருந்து யாரும் உதவாது இருப்பதால், டி அறிவில்லாமல் இருப்பதால். அறிவின்மை. பட்டியலின மக்கள் ஏன் இந்துக்களால் நசுக்கப்படுகின்றனர்? ஏ எண்ணிக்கையில் குறைவாக இருப்பது, பி உடல் வலிமை இல்லாதது, சி வெளியிலிருந்து யாரும் உதவாது இருப்பது, டி அறிவின்மை. எட்டாவது கொஸ்டின், தலித்துகள் இந்துக்களால் நசுக்கப்படுவதில் இருந்து தப்பிக்க வேண்டுமென்றால், ஏ
பிற மதத்தினரோடு நட்பாக இருக்க வேண்டும். பி நன்றாக சாப்பிட்டு உடல் வலிமை பெற வேண்டும். சி இந்து மதத்தை விட்டு வெளியேற வேண்டும். டி ஆயுதம் ஏந்த வேண்டும். தலித்துகள் இந்துக்களால் நசுக்கப்படுவதில் இருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் ஏ பிற மதத்தினோடு நட்பாக இருக்க வேண்டும். பி நன்றாக சாப்பிட்டு உடல் வலிமை பெற வேண்டும். சி இந்து மதத்தை விட்டு வெளியேற வேண்டும். டி ஆயுதம் ஏந்த வேண்டும். அடுத்து 9வது கொஸ்டின். இந்தியாவில் பட்டியல் இனத்தவர்கள் பொது கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்ததற்காக தாக்கப்பட்டார்கள். நிலம் வாங்கியதற்காக தாக்கப்பட்டார்கள். விருந்தில் சப்பாத்தி பரிமாறப்பட்டதற்காக தாக்கப்பட்டார்கள். உலோக பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்ததற்காக தாக்கப்பட்டார்கள். இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் தான். இனிமேல் தான் சாய்ஸ் இருக்குது. சாய்ஸ் ஏ இவை அனைத்தும் சரி. பி இவை அனைத்தும் தவறு. சி மூன்றாவது மட்டும் தவறு. டி முதல் மட்டும் சரி. ஐஐடி கொஸ்டின் மாதிரி இருக்கு. ஐஐடி ரேஞ்சில் இருக்கு கேள்வி. நீட் கொஸ்டினாகவும் இருக்கலாம். அது 4ல் எல்லாம் சரியா எல்லாம் தப்பா, இல்லை சி மூன்றாவது மட்டும் தவறா, அல்லது 4வது முதல் மட்டும் சரியா. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின். தீண்டாமை எதன் அடிப்படையில் அமைந்தது? ஏ பிறப்பின் அடிப்படையில், பி கல்வியின் அடிப்படையில், சி பொருளாதார அடிப்படையில், டி தோற்றத்தின் அடிப்படையில், இ அனைத்தும். பிறப்பின் அடிப்படை, கல்வியின் அடிப்படை, பொருளாதார அடிப்படை, தோற்றத்தின் அடிப்படை, அனைத்தும். 5 சாய்ஸ் கொடுத்துருக்கோம். பதினொன்று. ஜாதி ஒழிக்கும் வழி. கலப்பு திருமணம், சமபந்தி போஜனம், கடுமையான சட்டங்கள், இவை எதுவும் இல்லை. ஏ கலப்பு திருமணம், பி சமபந்தி போஜனம், சி கடுமையான சட்டங்கள், டி இவை எதுவும் இல்லை. அடுத்து போயிடலாம். ஒரு மதத்திலிருந்து வேறொரு மதத்திற்கு மாறுவதற்கு என்ன தேவை? ஆன்மீகவாதிகளின் அருமையான பேச்சு, சலுகைகள், மன விழிப்புணர்வு, மத சடங்குகள். ஒரு மதத்திலிருந்து வேறொரு மதத்திற்கு மாறுவதற்கு தேவை ஏ ஆன்மீகவாதிகளின் அருமையான பேச்சு, பி சலுகைகள், சி மன விழிப்புணர்வு, டி மத சடங்குகள். பதிமூன்று. தீண்டாமையில் இருந்து விடுபட இந்து மதத்தை சீர்திருத்த வேண்டும். ஏ பி உரிமைக்காக போராட வேண்டும். சி இந்து மதத்தை விட்டு வெளியேற வேண்டும். டி சட்டத்தை நாட வேண்டும். தீண்டாமையிலிருந்து விடுபட ஏ இந்து மதத்தை சீர்திருத்த வேண்டும், உரிமைக்காக போராட வேண்டும், இந்து மதத்தை விட்டு வெளியேற வேண்டும், சட்டத்தை நாட வேண்டும். 14. கீழ்கண்டவர்களில் எவர் சிந்தித்தால் தீண்டாமை ஒழிய வாய்ப்புள்ளது? அரசியல்வாதிகள், பி மத தலைவர்கள், சி தலித்துகள், டி தலித் அல்லாத இந்துக்கள். கீழ்கண்டவர்களில் எவர் சிந்தித்தால் தீண்டாமை ஒழிய வாய்ப்புள்ளது? ஏ அரசியல்வாதிகள், பி மத தலைவர்கள், சி தலித்துகள், டி தலித் அல்லாத இந்துக்கள். 15. மதம் மாற்றமே தீண்டாமைக்கு தீர்வு என்று ஒருவர் கூறினால் அது ஏ சரி, பி தவறு, சி குழப்பமான தேர்வு, டி சரி ஆனால் நிரந்தரம் இல்லை. மதமாற்றம் தீண்டாமைக்கு தீர்வு என்று ஒருவர் கூறினால் அது சரி, தவறு, குழப்பமான தேர்வு, சரி ஆனால் நிரந்தரம் இல்லை. 16. மனு தர்மம் என்பது ஏ மனு என்பவரால் எழுதப்பட்டது, பி மனிதகுல மேம்பாட்டிற்காக எழுதப்பட்டது, சி பிராமணரை தூக்கி பிடிக்கும் நூல், டி மனிதர்கள் அனைவரும் சமம் என்று கூறுகிறது, இ ஏவும் சியும் சரி. அதாவது மனு என்பவர் எழுதப்பட்டதும் பிராமணரை தூக்கி பிடிக்கும் என்பதும் சரி, எஃப் பியும் டியும் சரி. மனிதகுல மேம்பாட்டிற்காக எழுதப்பட்டதும் மனிதர்கள் அனைவரும் சமம் என்னும் சொல்லும் நூல்.
மொத்தம் 6 சாய்ஸ் இருக்குது. 17 மனு தர்மத்தை அண்ணல் அம்பேத்கர் ஆதரித்தார், எதிர்த்தார், கண்டுகொள்ளவில்லை. ஆதரித்தார், எதிர்த்தார், கண்டுகொள்ளவில்லை. 18 இந்தியாவில் SC/ST இடஒதுக்கீடு 40.5%, 27%, 22.5%, 10%. இந்தியாவில் SC/STக்கு ரிசர்வேஷன் A 40.5%, B 27%, C 22.5%, D 10%. தமிழ்நாட்டில் SC/ST இடஒதுக்கீடு A 31%, B 30%, C 19%, D 20%. இதையும் தெரிஞ்சுக்கணும். அதோட எஃபெக்ட் தானே அது. தமிழ்நாட்டில் SC/STக்கு 31%, 30, 19, 20 போயிடலாம். நான் ஓர் இந்துவாக சாக மாட்டேன் என்ற புகழ்பெற்ற பிரகடனத்தை அண்ணல் அம்பேத்கர் இயோலா மாநாட்டில் எந்த ஆண்டு அறிவித்தார்? இயோலா பற்றி கேள்வி கேட்டார். இப்போ எந்த வருஷம்னு சொல்லுங்கள். 1934, B 1935, C 1936, D 1937. 21 தீண்டாமையை கடைப்பிடிப்பவர்கள் யார்? உயர் ஜாதி இந்துக்கள், இடைநிலை ஜாதி இந்துக்கள், பட்டியல் ஜாதி இந்துக்கள், மேலே உள்ள அனைவரும். தீண்டாமை கடைப்பிடிப்பவர்கள் உயர் ஜாதி இந்துக்கள், இடைநிலை ஜாதி இந்துக்கள், பட்டியல் ஜாதி இந்துக்கள், அனைவரும். நெக்ஸ்ட், இந்து மத கோட்பாட்டின்படி ஆயுதம் ஏந்தும் உரிமை பெற்றவர்கள் யார்? பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள். இந்து மத கோட்பாட்டின்படி ஆயுதம் ஏந்தும் உரிமை A பிராமணர், B சத்திரியர், C வைசியர், D சூத்திரர்கள். இந்து மத கோட்பாட்டின்படி வியாபாரம் செய்யும் உரிமை பெற்றவர்கள் யார்? சூத்திரர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள், பிராமணர்கள். 24 இந்து மதம் ஒரு மதமே அல்ல என்று அண்ணல் அம்பேத்கர் ஏன் குறிப்பிடுகிறார்? A மனிதனுக்குமான நியாயமான உறவை மறுப்பதால், B விலங்குகளை புனிதமாகவும் மனிதனை இழிவாகவும் நடத்துவதால், C சாதி அடிப்படையில் தொழில் செய்ய கட்டளையிடுவதால், D மேற்கூறிய அனைத்தும். லாஸ்ட் கொஸ்டின், மதமாற்ற தடை சட்டம் இயற்ற காரணம் என்ன? இந்துக்களின் எண்ணிக்கை பலத்தை காக்க, இந்து மத அடிப்படைவாத அரசியலை காப்பாற்ற, பட்டியல் சாதி மக்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறுவதை தடுக்க. 4 இவை அனைத்தும். கதிரவன் டைம் முடிஞ்சிருச்சா? கொஸ்டின் முடிஞ்சிருக்குப்பா, இன்னும் வேலை இருக்குது, 5 minutes இருக்குது. சார் யார் 2 பேர் பேப்பர் கலெக்ட் பண்ணுங்கள். யாராக பண்ணுறீங்க? யாரா நீங்கள்? இன்னொருத்தர் தினேஷ் சொல்லுமா? தினேஷ் கலெக்ட் பண்ணாதீங்க, இருங்க. ஒரு சின்ன இதில் 11 வயசும் 11 வயசும் கீழே உள்ளவங்க சிவஞானம் பிரகாஷ் சார்ட்ட கொடுங்க. உங்கள்கிட்ட 11 வயசுக்கு மேலே உள்ளவங்க தினேஷ்கிட்ட கொடுங்க. 11 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒருத்தட்டையும் தினேஷ்கிட்டையும், சிவஞானம் சார்கிட்ட 11 வயசுக்கு கீழே உள்ளவங்களும். 11 வயதும் 11 வயசு அதான் ஃபஸ்ட்டு சிவஞானம் பிரகாஷ் சார்கிட்ட 11 வயதும் அது கீழே உள்ளவங்களும். இதிலே டிவிஷனா? ஆமாம்மா, இதுக்கு 2 ப்ரைஸ், அவங்க 2 ப்ரைஸ் கொடுத்துருவோம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி கன்ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல. இது கொடுக்கறதுக்கு மாதிரி போட்ட மாதிரி இல்லை, பிரிக்கிறதுக்கு மாதிரி போட்ட மாதிரி இல்லை, அது ஈக்குவாலிட்டி.
ட்ரக்குன்னு கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே திரும்பி எல்லாம் உட்காருங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் உடனே ஆன்சர் கொடுத்துருவோம். அதில் பேப்பர் கொடுத்து எல்லாமே அப்படியே உட்காருங்க. Ladies and gentlemen, we have a very interesting session, women's floor and college students floor. Don't miss it. Next slide. I request everyone to be seated. Sir, next slide, please. எல்லாம் பரிச்சை எழுதிட்டு டென்ஷனாக உட்காந்துருக்காங்கப்பா. எப்போ ரிசல்ட் வரும்னு இமிடியேட்டா ஸ்லைட் பண்ணுங்க சார். இந்த பிரமிட்லேருந்து போடுங்க சார். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கலாம். இதில் இந்த பிரமிடில் இந்து மத கோட்பாட்டின்படி பிராமின், ஷட்ரியா, வைஷ்யா, சூத்ரா தான் இருக்குது, பஞ்சமர் இல்லை. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் இல்லையா, யாரெல்லாம் தீண்டாமையிலிருந்து விடுபட்டவர்கள்ன்ட்டு. படிப்பு கேட்டோம், அரசியல்வாதி சொன்னோம், உயர்ந்த பதவி சொன்னோம். இங்கே இருக்க யாருன்னு தெரியுதா? இந்த கோயிலில் கட்டைக்கு வெளியே நிற்கிறவங்க யாருன்னு தெரியுதா? நமது ஜனாதிபதி திருபதி திரௌபதி முர்மு. அவங்க நல்லா படித்தவங்க, உயர்ந்த பதவின்னு பார்த்தா இந்தியாவில் இதுக்கு மேலே உச்ச பதவி கிடையாது இல்லையா? வசதியாகவும் இருக்காங்க தான். ஆனால் எங்கே இருக்காங்க பாருங்கள், கோயில் கருவறைக்குள்ளே மற்றவங்களாம் போக முடியுது பிராமின்றதுனால. ஆனால் இவங்க மட்டும் வெளியே தான். உச்ச பதவிக்கு போனாலும், எவ்வளோ படித்திருந்தாலும், வசதியாக இருந்தாலும் தீண்டாமை இருக்க தான் செய்யுது. நெக்ஸ்ட், பலன் அடையாது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட். அதே ஒரு பார்லிமெண்ட்டோட தலைவி அந்த பார்லிமெண்ட்டுக்கு போக முடியல. ஆனால் ஒரு பிராமின் தனி விமானம் மூலம் அங்கே போகிறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. சரி நெக்ஸ்ட் போயிடுங்க. மனுஸ்மிருதி சொன்னேன் இல்லையா, அந்த கேள்வி கேட்கலையோ? அண்ணல் அம்பேத்கர் மனுஸ்மிருதியை ஆதரித்தாரா, எதிர்த்தாரா, கண்டுகொள்ளவில்லையா? சாதாரணமாக எதிர்க்கல, வெறுத்தார். அதை மனுஸ்மிருதி எரித்தார். அந்த நாள் தெரியுமா? அண்ணல் அம்பேத்கர் மனு தர்மத்தை எரித்த நாள் 1927 டிசம்பர் 25. இன்றைய நாள், சரியா இதே நாளில் அந்த மனு தர்மத்தை எரித்திருக்கார். அதே நாள் அதே கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ரிசர்வேஷன் சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வரிசையாக சொல்லி அந்த கொஸ்டினில் இந்த வரிசைப்படி தான் வருது. இந்தியாவில் ஜென்ரல் கேட்டகரி 40.5, ஓபிசி 27, எஸ்சி எஸ்டி 22.5, அதில் 15 + 7.5. 15 வந்து எஸ்சிக்கும் எஸ்டிக்கு 7.5வும். இன்னொன்று 10% பொருளாதாரத்தில் வீக்காக இருக்கவங்களாம், இருக்கிற உயர்ந்த ஜாதிகள். ஆக்சுவலாக அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க, இடஒதுக்கீடு வந்து பொருளாதார அடிப்படையில் கிடையாது, சமூக நீதிக்காக வந்தது. சமூக அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் குறைக்கணும்னு சொல்கிறதுக்காக கொண்டு வந்த
அந்த இடஒதுக்கீடு இன்றைக்கி பொருளாதாரத்துக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஆட்மேன் அவுட்னு கேட்டாலும் அந்த இடபிள்யூஎஸ் சொல்லணும். தமிழ்நாட்டு அளவில் பேக்வர்ட் கிளாஸ்க்கு 30, ஜென்ரல் 31, எஸ்சி எஸ்டிக்கு 19 கொடுத்துருந்தோம். 18 எஸ்சிக்கும் 1% வந்து எஸ்டிக்கும், இன்னொன்று எம்பிசிக்கு 20%. நெக்ஸ்ட். ஸோ அப்படியே ஃபாஸ்ட்டாக ரஷ் பண்ணிடலாம். 1B சார் போயிடுங்க, அடுத்து போயிடலாம் சார். 2D, 3D. சார் ஃபஸ்ட்டு போங்க, முன்னாடி சார். ஸோ இது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டோம். தாழ்வு மனப்பாக்காகவோ அழுக்காக இருக்கிறதுக்காகவோ ஏழையாக இருக்கிறதுக்காகவோ அன்டச்சபிலிட்டி கிடையாது. ஏன்னா மற்ற கிளாஸ்லேயும் அழுக்காக இருக்கவனோ இது இன்ப காம்ப்ளெக்ஸ் இருக்கவனுக்கெல்லாம் வந்து அன்டச்சபிலிட்டி இல்லை. அப்போ வேறு ஏதோ காரணம் இருக்குது. 4 அதே மாதிரி இறந்த பின் சொர்க்கத்துக்கு செல்பவர் யார்? எத்தனை பேர் டி தவிர வேறு எதாவது எழுதிருக்கீங்க? டி தவிர வேறு எதாவது இருக்குது ஆன்சர். ஆக்சுவலாக சொர்க்கன்றது ஒன்றும் இல்லை இல்லையா? இறந்த பிறகு இப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு சொர்க்கன்ற ஒரு இடம் கிடையாது. அப்படி ஒரு இறந்த பிறகு நமக்கு ஆன்மான்றது எதுவும் இல்லை. அதனால் சொர்க்கத்துக்கும் வேலை இல்லை. தீண்டாமை காரணம் ஒன்று இந்து மதம் அல்லது இந்து மத கோட்பாட்டில் இருந்தால் கரெக்ட் ஆன்சர். தீர்வு மத மாற்றம் அல்லது இந்து மதத்தை விட்டு வெளியேறுதல் இருந்தால் சரியான ஆன்சர். 7 ஏன் நசுக்கப்படுகிறாள்? எண்ணிக்கை குறைவாக இருந்தால் நசுக்கப்படுறாங்கன்னா இந்நேரம் இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் எல்லாமே நசுக்கப்பட்டிருக்கணும். அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா அவங்க மேலே கையை வச்சா உலகம் ஃபுல்லாக இருக்கிற அவங்க மதம் அவங்களுக்காக கேள்வி கேட்கும். அந்த மாதிரி நமக்கு ஒரு வெளியிலேருந்து பாதுகாப்பு இல்லைன்றது தான் காரணம். நெக்ஸ்ட். தப்பிக்கணும் என்ன பண்ணணும்? காரணமே இந்து மதம் ஆயிடுச்சு. அங்கே இருந்து போராடி ஒன்றும் ஆக போகிறதுல ஆயிடுச்சு. அங்கே இருக்கிறது வேஸ்ட்டு. சார் நெக்ஸ்ட். இது எல்லாமே சரி. ஏன் சப்பாத்தின்னு சொன்னால் சப்பாத்தி சாப்பிட கூட அடிச்சிருப்பாங்களான்னு ஒரு கேள்வி வந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா தண்ணி பற்றி எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். அதனால் ஈவன் சப்பாத்தி சாப்பிட்டு அவன் விருந்தில் சப்பாத்தி பரிமாறினா அவனோட அந்தஸ்துக்கு ஈக்குவலாக போயிடுறாமா. அதனால வந்து அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட். தீண்டாமை கண்டிப்பாக பிறப்பின் அடிப்படையில் இருக்கிறனால தான் தீண்டாமை. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஜனாதிபதி அவங்களுக்கு சிறப்பான மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட். ஜாதி ஒழிக்குமொழி கலப்பு திருமணத்தான் ஜாதி ஒழிக்க முடியாது. ஒன்றா சாப்பிட்றோம் ஜாதி ஒழிக்க முடியாது. சட்டம்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அப்படிலாம் இருந்ததுதான் நம்ம எல்லாமே என்றைக்கும் நம்ம ஜாதிலாம் போயிருந்திருக்கும். அதே மாதிரி தான் ஒரு மதத்துக்கு மன விழிப்புணர்வு தேவை. அவனுக்கு என்லைட்டன் ஆகலை அப்படின்னா அங்கே எந்த மதத்துக்கு போகிறதும் பிரயோஜனம் கிடையாது. சேம் ஆன்சர். உரிமைக்காக போராடுறதோ இந்து மதத்தை சீர்திருத்த நம்ம வேலை இல்லை. நம்மளால் முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு மனநோய். அந்த மதத்தை பிடித்த ஒரு நோய் அது. அதுங்க போராடிட்டு இருந்தோம்னா காலம் ஃபுல்லாக போராடி தான் இருக்கணும். ஸோ வெளியே வந்துட வேண்டியது தான். கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணலாமா? எஸ். ஆமாம். யார் சிந்திக்கணும்? எவன் நசுக்கிறானோ அவன் தான் சிந்திச்சா தான் அந்த வெளியே வர முடியும், யோசிக்க முடியும் ஜாதியை பற்றி. மற்ற அடிப்படுறவனோ வேற சிந்திக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. போயிடலாம். மத மாற்றம் வந்து சரியான தீர்வு. குழப்பம்லாம் வேண்டாம். போகலாம் சார். மனு தர்மம் மனுன்ற எழுதினாரு. அது பிராமணத்தை தூக்கி பிடிக்கிற ஒரு நூல். சொல்லிட்டோம். எரித்தார் ஜஸ்ட் எதிர்க்கலை. எஸ். இந்தியாவில் 22.5, ஸ்டேட்டில் 19, 12+1. 1935 தான் சரியான ஆண்டு. ஆமாம். தீண்டாமை வந்து நீங்கள் நினைக்கலாம் பட்டியல் ஜாதி மக்கள் வந்து தீண்டாமை கடைபிடிக்கல நினைக்கலாம். அப்படி கிடையாது. அவங்களுக்குள்ளேயும் தீண்டாமை கடைபிடிக்கிறாங்க. அதனால் இது அனைத்துன்றது தான் சரி. ஆயுதமேந்த உரிமை சத்திரியர்கள், வியாபாரம் வைசியர்கள். இந்து மதம் மதமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் எல்லாமே தான். மனிதனுக்கும் ஓகே விட்டுருங்க சார். மனிதனுக்கும் நியாயமான உறவு இல்லை. விலங்கை புனிதமாக நினைக்கிறாங்க, மனுஷனை இழிவாக நினைக்கிறாங்க. ஜாதி அடிப்படையில் தொழில் செய்யணும். ஓகே. மதம் மாற்று தடுப்பு சட்டம் கண்டிப்பாக எல்லாருமே ரீசன் தான். தேங்க்யூ ஆல். I request Dr. Kadiravan to stay on the stage.
Now I call upon Mr. Armugam from Dharmapuri to honor the speaker. Armugam sir. Mr. Armugam sir from Dharmapuri. Give announcement for next session. So let's all move on to the next session. So this is going to be the last student session. For this session, I call upon the chairpersons, Dr. Satwa sir, anesthetist from Chennai. He is also an author of the book Poli Ariviyal Matru Maruthuva Mooda Nambikaigal. So Dr. Satwa sir. And I call upon Dr. M. Anandi madam, HOD, Department of Dermatology in Government Villupuram Medical College. She is an active social worker and have a trust. Now I call upon the speaker, N.G. Sarvesh Das, to speak about the topic, Professor P. Lakshmi Narasu. Sarvesh Das is studying in 7th standard KV in Chennai. He has achieved many trophies in football, tennis and badminton. Sarvesh Das, please report to the dais. Please understand, this is the last session. We have one more speaker next to the speaker and followed by women's floor and college students floor. Good morning to honorable present here. I am Sarvesh Das of class 7th. I am going to give a speech about P. Lakshmi Narasu. Next. Pokala Lakshmi Narasu, born on 1861, Guntur, Andhra Pradesh. Also known as P. L. Narasu, P. Lakshmi Narasu. He was a professor of physics, Indian scholar, author, social reformer, rationalist, as pioneer of engaged Buddhism. Family background of Professor Narasu. His father, Pokala Chellam Nayangaru, from a Kapu family. He was a prominent lawyer at Madras High Court. Education and personal life. Professor Narasu studied science B in physics at Madras Christian College. He graduated in Madras University. Later, he joined as assistant professor at Madras Christian College in 1894. He became full-time professor at Pachepos College. He was at the college for 16 years. His main interest is on exact science, but he also had interest in society, literature, art, philosophy, history, culture, and religion. The languages known by P. Lakshmi Narasu are 8: English, Tamil, French, Japanese, Pali, Telugu, Sanskrit, German. Embracing Buddhism, he gained enough knowledge from extensive reading of French, German, and English authors. Convinced to truth of Buddhism, on a visit to Colombo, Sri Lanka, he publicly embraced Buddhism as his faith. From P.
Lakshmi Narasu, Buddha was a humanist, rationalist par excellence. Pioneer of modern Buddhism. According to P. Lakshmi Narasu, caste system kills any sense of fraternity, cooperation of this country. In this realization, he convened number of Buddhist conferences in his life, propagated Buddhism among society. He conducted a class on the essence of Buddhism to new converts to understand the tenets of Buddhist. Professor Narasu was also an active member at anti-caste movement in southern India. He associated himself with Periyar E.V. Ramasami's rationalist movement. Periyar E.V. attended third Buddhist conference, which had been headed by P. Lakshmi Narasu in 1828. ப்ரொஃபஸர் நரசு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய சீர்திருத்த கல்யாணத்துக்கு தலைமை தாங்கிங்கிறாரு. சீர்திருத்த கல்யாணம் ஒரு மேரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் எந்த ஒரு பிராமின்ஸ் வேதிக் ரிச்சுவல்ஸும் இல்லாத நடக்கிறதா சீர்திருத்த கல்யாணம். பார்த்தீங்கன்னா சுயமரியாதையும் திராவிட இயக்கத்திலையும் ரொம்ப பிரபலமாக இருந்தது. ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப் மெட்ராஸ் பிரான்ச் ஆஃப் மகாபோதி சொசைட்டி, which had been started by Anagrik Dharmapal at 1890. Professor Narasu was worked with Colonel Olcott of Theosophical Society. Olcott was the first well-known American European ancestry to make a formal conversion to Buddhism. Professor Narasu பார்த்தீங்கன்னா அவரோட மகாபோதி சிந்தனைகளை எம் சிங்காரவேலுடையும் பண்டித அயோத்திதாசருடையும் பகிர்ந்து கொண்டார். நெக்ஸ்ட் ப்ரொஃபஸர் நரசு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடம், ஒரு ஸ்டேஜ் கதாபாத்திரம் எதுக்காக எடுத்தார்னா, பண்டித அயோத்திதாஸ் ஆரம்பித்த ராயப்பேட்டையில் இருக்க சாக்கிய திராவிட புத்திஸ்ட் அசோசியேஷனை டெவலப் பண்ணுறதுக்காக. ப்ரொஃபஸர் நரசு பார்த்தீங்கன்னா இன்சார்ஜாக இருந்துங்கிறாரு பெரம்பூர் பிரான்ச் ஆஃப் சவுத் இந்தியா புத்திஸ்ட் விஹார் சென்னையில் இருக்கிறது. அவர் மூலிமா ஒரு கான்ட்ரிபியூஷன் அமெரிக்கன் புத்திஸ்டான லேடி மேரி ஃபாஸ்டர் கிட்டேருந்து தொகை கிடைக்கிறது. த புக்ஸ் ரிட்டன் பை பி லக்ஷ்மி நரசு ஆர் first, The Essence of Buddhism, described as best book on Buddhism by Dr. B.R. Babasaheb Ambedkar. According to the World Court Organization, the book Essence of Buddhism saw in 53 edition in English and in Japanese. Available at 248 libraries across the world. Second, what is Buddhism? It was published in 1916. Third, The Study of Caste. It was published in 1922. Fourth, Professor also wrote Religion of Modern Buddhists in earlier 1930s. VPS மோனிர் அண்ட் ஆர்பி தங்கவேலார் அவரோட ஜூனியர் கலீக்ஸ் பார்த்திங்கன்னா அவர் ரைட்டின் இம்பேக்ட் அவரோட எழுத்து முறையை புத்த நாடுகளுக்கு தெரிவித்தார். எது மூலியமானா தேர்டு புத்திஸ்ட் ஃபெலோஷிப் கான்ஃபரன்ஸ் ரங்கூனில் 1954 நடக்கும்போது. The Essence of Buddhism was translated in Japanese language and got Japan's attention. Czechoslovakia's first president Jean Masaryk himself translated his other book, What is Buddhism in Czech. What is Buddhism was translated in German also. With the help of South India Buddhist Association, he made a census of Buddhist people in Madras. There were 18,000 Buddhist மெட்ராஸ். அவர் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா புத்திஸ்ட் அசோசியேஷன் வச்சு ஒரு கணிக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ புத்திஸ்ட் மெட்ராஸில் இருக்காங்களோ அது பார்த்தீங்கன்னா 18,000
புத்திஸ்ட் இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா லெக்சர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிளாஸஸ் எங்கெங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா திருப்பத்தூர், கேஜிஎஃப், பெங்களூர் பிரசிடென்சிஸில். He organized 4 Buddhist conferences in his lifetime. He chosen as president for all these conferences. First conference, more pavilion parks, people's parks in Madras first in 1917. Second, 1920 in Bangalore. Third, 1928 in Madras. Fourth, 1932 at Tirupattur. பாபா சாஹேப் அம்பேத்கர் ப்ரொஃபஸர் நரசுவை அவரே கன்சிடர் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கரோட முன்னோடின்னு. Dr. Baba Sahib works a large influence of P. Lakshmi Narasu effect on revived Buddhism on India. பாபா சாஹேப் அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் நரசுவோட ஃபேமஸ் புக்கான த எசன்ஸ் ஆஃப் புத்திசத்தை ரீபப்ளிஷ் பண்ணார் இன் 1948. He also wrote a preface about Professor P. Lakshmi Narasu, gathering information from Patabi Sitaramaya, Congress member. Professor Narasu stands clearly as pioneer of Ambedkarite Buddhism. And God, and together with Ambedkar's own writing, constitutes a viable and describable alternative ideological umbrella for the emergence of a humane society in the Indian subcontinent. Death. Professor P. Lakshmi Narasu passed away at the age of 73. Due to the heart problem. His body was cremated in a simple Buddhist way at Mylapore burning yard. These are my reference. I had been visited 3 important places in Professor Narasu's life. First, Pachepos College. Next, Mahabodhi Society in Egmore. Next, and the South India Buddha Vihar, Perambur. Thank you. That was an excellent presentation. Now I request the chairperson to comment on the speaker. Jai Bhim Namo Buddha. First of all, my hearty congratulations to the organizers of this Chibucon. This is the first time I'm attending this meeting, and I'm really overwhelmed by the various topics and the presentations done here. Yoshi Bagmod, how much I am ignorant. I think I must be the most ignorant in the crowd here. So much to be learnt and known from past, and very surprisingly and very sorry also to say that I didn't know the forerunner of Ambedkar, that is Lakshmi Narasu. Thank you, dear, for introducing this great character. And most of you must have known him, isn't it? New to many. Okay. Thank you so much. That was an enlightening presentation, and we learnt a lot from you. And since morning, we have been talking about the history of about Ambedkar, how various sufferings he faced, and the downfall of Buddhism and all. Now, happy that you have brought in the modern Buddhism topic now. And the various books on modern Buddhism, and more work to be done, more we have to enlighten ourselves on this. So thank you once again. Jai Bhim Namo Buddha. நம்ம எம்எம்டி ஆர்கனைசேஷன் அப்புறம் இந்த சிபுகான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நான்
நம்மளோட இருந்து ஒரு கடந்த ஒரு 6-7 வருஷமாக அப்சர்வ் பண்ணதில் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஒரு அப்கிரேடேஷன் வந்து நம்ம மக்கள்கிட்ட பார்ட்டிசிபெண்ட்ஸ்ட்டையும் மற்றவங்கள்ட்டையும் ஒரு வருஷமும் நோட் பண்ணிகிட்டே வர்றேன் நான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2015, 16, 17 அந்த பீரியட்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரியான கூடுகைகளில் மீட்டிங்ஸில் ஒரு சின்ன ஒரு நம்ம இடம்தானா அப்படின்ற ஒரு தயக்கம் வந்து ஒரு ரெசிஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள்கிட்டே வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தது. அது வந்து புத்திசத்தை ஏற்றுக்கிறது, இந்த பாதையை மேலே இருக்கிற நம்பிக்கையை வந்து முழுமையாக நம்புறது, இதை ஒட்டி இந்த மீட்டிங்க்கு வர்ற நம்மளுடைய கூட்டங்களுக்கு வர்றவங்கள்கிட்ட இருந்த இசிஸ்டேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வர்றதை வந்து நல்லா பார்க்க முடியுது. இப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த சிபுகானில் நம்மளுடைய பார்ட்டிசிபெண்ட்ஸ், நம்ம சில்ட்ரன்னு, நம்ம அடல்ட்ஸு, பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வி ஆர் மோர் சியர்ஃபுல். அது வந்து நல்லாவே தெரியுது. நாம் இந்த பாதையை, இந்த புத்திச பாதையை, டாக்டர் அம்பேத்கர் நமக்கு கொடுத்துருக்குற இந்த பாதையை முழுமையாக ஏற்றுக்கொண்ட மனிதர்களாக இந்த குழுமம், இந்த நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்களும் இந்த மீட்டிங் வரவங்களும் ஆயிட்டதை வந்து நம்மளால் இங்கே இருக்கிற அவங்களுடைய அந்த ஸ்மைலிங் ஃபேஸஸையும் அவங்க இந்த கூட்டத்தில் காட்டுற அந்த ஈடுபாடின் மூலமாகவும் நம்ம வந்து இந்த லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸில் கணிசமான அளவு இந்த மூமெண்ட்டை வந்து நம்ம வந்து முன்னோக்கி எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதில் ஒரு மைல்கல்லாக வந்து இப்போ நான் வந்து சர்வேஷ் வந்து பார்க்குறேன். சர்வேஷ் ஒரு இளம் புரட்சியாளர். அவர் நல்லா எனக்கு தெரியும். அவரை நாக்பூருக்கு போயிட்டு நாக்பூரில் நாங்கள் ஃப்ளைட்டுக்கு போனப்போ அவர் சந்திரபோஸ் சாரை வந்து வாங்க சார் வாங்க இப்போ ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலான்னு கூப்பிட்ருக்காரு. அவர் வந்து இல்லைப்பா சட்டைலாம் நனைஞ்சிரும், இப்போ தான் போட்டிருக்கேன்னு. அதுக்கு சார் சட்டம் முக்கியமாக சந்தோஷம் முக்கியமாக அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே அவர் இல்லை சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லி உடனே போய் அவர் சட்டையெல்லாம் கட்டிட்டு அப்புறம் ஸ்விம்மிங் ட்ரெஸ்லாம் போட்டு வந்து அப்புறம் வந்து குளிச்சிருக்காரு. இப்போ என்ன நான் சொல்ல வந்தேன்னா, இப்போது நம்ம வந்து ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த தயக்க நிலையும் நம்மள்கிட்டே இருந்த ஒரு அவநம்பிக்கையும், அந்த அவநம்பிக்கை எதனால் வந்தது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நான் இன்னும் கிளியராக அந்த அவநம்பிக்கை எதனால் முன்னாடி நம்மள்ட்ட இருந்தது, அது எப்படி மறைஞ்சிருக்குன்றதுக்கு அடிப்படையும் புரிஞ்சுருக்கணும். அந்த தயக்க நிலையும் அந்த அவநம்பிக்கையும் எதனால் நம்மளுக்கு வந்ததுன்னா, நாம் எப்பயும் இந்துக்கள் நடத்துகிற கூட்டங்கள்லேயே நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம். அது வந்து மெடிக்கல் கான்ஃபரன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, இல்லை ரேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்ஸ் நடத்துகிற கூட்டங்களாக இருந்தாலும் சரி, அந்த கூட்டங்கள்லேயே நாம் தனியாக தான் உணர்ந்துருக்கோம். இதுக்கு முன்னாடி 10 வருடங்களுக்கு முன்னாடி அது மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் இருந்தாலும் சரி, அங்கேயும் நீங்கள் ஃபுல்லி அகாடமிக்கலி குவாலிஃபைடு, ஃபுல்லி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ஃபுல்லி ரிசர்ச் பண்ணி ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலோடு தான் அங்கே போயிருப்பீங்க. ஆனால் அங்கேயும் நீங்கள் தனியாக தான் உணர்ந்துருப்போம். நம்ம இப்போ ஒரு ரேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டு அவங்களுடைய கூட்டங்களையுமே நம்ம தனியாக தான் உணர்ந்துருக்கிறோம். அப்போ நாம் ஒரு கூட்டம் போடும்போது இது நம்ம கூட்டம் தானா, நம்ம மக்கள் தான் இங்கே இருக்கிறோமா அப்படின்ற நம்பிக்கை ஏற்படுவதற்கான அந்த பீரியட் மறைஞ்சு இன்றைக்கி நம்ம முழுமையாக இதில் வந்து ஒரு புத்திஸ்டாக இந்த எம்எம்டின்ற ஆர்கனைசேஷனில் நம்மளை அசிமுலேட் பண்ணிக்கிட்டு முழுமையாக வந்திருக்கிறோம் அப்படின்றது தெரியுது. நம்ம சர்வேஷ் வந்து நாமளாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததில் காலங்கள்லாம் மறைஞ்சிடுச்சு. அந்த பாயிண்ட்டுக்கு தான் ஆக்சுவலாக வரேன். இப்போ இந்த ப்ரொஃபஸர் லக்ஷ்மி நரசுன்னு சொல்லி ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டி, டாக்டர் அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஃபோர்ரன்னர், என்னுடைய ஃபோர்ரன்னர்னு சொல்லியிருக்காருன்னா அது வந்து சாதாரணமான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபரை, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்காலரை நமக்கு வந்து அறிமுகப்படுத்துறதுக்காக உங்களை வாழ்த்துறேன், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க, இந்த மிஸ்டர் ஆல்காட் அவர் தான் வந்து தியோசபிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா வந்து ஃபவுண்டர்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அடையார் டு பெசன் நகர் அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லேண்ட் இருக்குது, அது உள்ளே எவ்வளோ ஒரு வாஸ்ட் லேண்ட் இருக்குது. இப்போ சர்வே சொல்கிறாரு, ப்ரொஃபஸர் ஆல்காட் வந்து புத்திஸ்டாக கன்வெர்ட் ஆனவர்னு சொல்கிறாரு. அந்த தியோசபிக்கல் சொசைட்டி அந்த பெரிய இடத்துலையே உள்ள ஒரு புத்த விகாரம் இருக்குது, ஐ திங்க் ஸோ உள்ளே இருக்குது. அங்கே பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. பட் அது யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, என்ன, அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது நம்ம அங்கே இருக்கிற புத்திஸ்ட்டுங்க அதை பயன்படுத்திக்க முடியுமா, அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஃபர்தராக ஆராய்ஞ்சு அதை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. ப்ளீஸ் ஹானர் த ஸ்பீக்கர். Now I request the chairpersons to hand over the momentum to our speaker. சர்வேஷ் தாஸ் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீவரில் இருந்தார். எல்லோரும் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கல, அவர் ஃபீவரில் இருக்கார். எந்திரிச்சிட்டு உட்காந்து
அங்கிள் நான் ப்ரெசென்ட் பண்ணிடுறேன், நானும் பண்ணிடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. அவ்வளோ ஆர்வமாக இருந்தார். அப்புறம் ஃபைனலாக அவரோட ஸ்லைடு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபஸர் நல்ல லக்ஷ்மி நரசை பற்றி பேசுகிறீங்களா, அவர் இடத்துக்குலாம் போனீங்களா, போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க அப்படின்னு போயிட்டு வந்து இன்றைக்கி ஃபோட்டோ போட்டிருக்காரு. தட் இஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக். கொஷின் போகலாமா? ஓகே, வெரி சிம்பிள் கொஷின். PL லக்ஷ்மி நரசு அப்படின்னு சொன்னார். PL லக்ஷ்மி நரசு அப்படின்னு சொன்னார். Chairpersons, please be. PL அப்படின்னா என்ன? PL நரசு தெரியுமா? ஆஸ்பத்திரி நரசு இல்லப்பா. ப்ரூஃப் கிடையாது, நீ சரியா கவனிக்கலப்ப. ப்ரொஃபஸர் PL லக்ஷ்மி நரசுக்கோட முழு பேர் சொல்லுங்கப்பா, அதான் கேள்வி. நீ தான் பேசாம இருக்க, நீ சொல்லு. பொக்கோலா லக்ஷ்மி அரசு. இன்னொரு தடவை சொல்லு. பொக்கோலா லக்ஷ்மி அரசு. கரெக்டா? அப்ப கைதட்டுங்க. நீங்க பேசாம இருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியலையோன்னு எனக்கு தோணுது. பொக்கோலா லக்ஷ்மி அரசு. பொக்கோலா லக்ஷ்மி நரசு ப்ரொஃபஸர், அதுதான் அவரோட இது. சரி, அவருக்கு ப்ரைஸ் கொடுத்துருங்க. வாங்க முன்னாடி வாங்க. குயிக் குயிக் குயிக், யூ ஆர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம். இன்னொரு கேள்வி. லக்ஷ்மி நரசு எழுதின எந்த புக்கை பாபா சாஹேப் அம்பேத்கர் ரொம்ப முக்கியமான புக்காக கருதினார்? அந்த புக்கு பேர் என்ன? அதான் இன்னொரு கேள்வி. இந்த கேள்வியை வந்துட்டு நீ சொல்லு. வா 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 வா. நீளம் படிப்பத்துலேருந்து வந்திருக்கியா? டான்ஸ் எல்லாம் அண்ணன் பேர் சொல்லிவிட்டு அந்த புக்கு பேர் சொல்லு. இல்லைப்பா, ப்ரொஃபஸர் லக்ஷ்மி நரசு எழுதின புக்கு எந்த புக்கை பார்த்து அந்த புக்கு பேர் என்ன? அப்படியா? The Essence of Buddhism. குட் ஆன்சர், குட் ஆன்சர், குட் 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 குட். ஒரு ப்ரைஸ் கொடுத்துடலாம். சார் நீங்கள் வாங்க சார், ஒரு ப்ரைஸ் கொடுத்துருங்க. சார் உங்களை கேள்வி கேட்கல சார், ஏன் எப்படி பயந்துடாதீங்க, ப்ரைஸ் கொடுங்க. ஓகே, ஓவர் டு யூ. Moving on to the next session, I call upon Master Adarsh, studying in 8th standard in Tanjavur, to talk about the topic Mission 2025, Buddhism in India and abroad. ஸ்டார்ட். அனைவருக்கும் ஜெய் பீம், நமோ புத்தாயா. ஐ எம் ஆதர்ஷ் ஃப்ரம் தஞ்சாவூர். இன்றைக்கி நான் வந்து மிஷன் ஜெய் பீம் அண்ட் புத்திசம் இன் இந்தியா அண்ட் வேர்ல்டு பற்றி பேச போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிஷன் 25 பார்க்குறதுக்கு முன்னாடி அதை யாரை அமல்படுத்தினான்னு தெரிஞ்சுக்கணும். அது யாருன்னா மிஸ்டர் ராஜேந்திர பால் கௌதம். ராஜேந்திர பால் கௌதம் வந்து ஒரு இந்தியன் பொலிட்டீஷியன், தலித் ஆக்டிவிஸ்ட் அண்ட் தி ஃபார்மர் மினிஸ்டர் ஆஃப் வாட்டர், கல்ச்சர், டூரிசம், ஆர்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜ். இவர் டெல்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் சீமாபுரி கான்ஸ்டுவன்சியில் ஆம் ஆத்மி அப்படிங்கிற பார்ட்டியை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு வந்தார். இவர் டெல்லி யூனிவர்சிட்டியில் LLB பட்டம் பெற்று தொழில் ரீதியாக ஒரு வழக்கறிஞராக இருந்தார். அப்புறம் he taught nearly 450 children for the upliftment of Dalits. இவர் செஞ்சதுலேயே ரொம்ப குறிப்பிடத்தக்க பணியாக இருக்குது இந்த ஜெய் பீம்.
இவர் தான் மிஸ்டர் ராஜேந்திர பால் கௌதம். இப்போ நம்ம மெயினான டாபிக் மிஷன் 2025 பற்றி பார்க்கலாம். இந்த மிஷன் 2025 எதுக்குன்னா நம் மக்களை அவர்களின் பூர்வீக கலாச்சாரமான பௌத்தத்திற்கே அவங்கள திருப்பி கொண்டுட்டு வர்றது. அதில் இதோட இனிஷியேஷன் செரமனியை நம்ம தீக்ஷா சமரோ அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் ஹெல்ட் ஆன் October 5th, 2022. இந்த நிகழ்வில் ராஜேந்திர பால் கௌதமும் மற்ற அட்டெண்டீஸும் சேர்ந்து they took 22 list of pledges for renouncing Hinduism and completely changing into a Buddhist. இந்த திட்டம் பார்த்தோன்னா மொத்தம் 4 phases ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷனாக பிரிச்சிருக்காங்க. அதில் 10,000 people on the first phase, அசோக் விஜயதசமி 2022, 1 lakh people on the second phase, அசோக் விஜயதசமி 2023, 10 lakh people on the third phase, Ashok Vijayadashmi 2024, and 10 crore people on the fourth phase, Ashok Vijayadashmi 2025. இதை நடத்துறதுக்காக நம்ம இந்தியாவிலேருந்து பல பௌத் பிக்ஷூஸ் வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆயிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா September 14, 2025 அப்போ இந்த மெகா ஈவெண்ட் நடக்க போகுது. இதுதான் ஃபஸ்ட்டு தீக்ஷா சமரம் நடந்தது. இப்போ நம்ம நாக்பூரில் இருக்கிற தீக்ஷா பூமி பற்றி பார்க்கலாம். இது வந்து நவயன பௌத்தத்தின் ஒரு புனித நினைவு சின்னம் ஆகும். இது மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இருக்குது. இங்கே தான் October 14, 1956 அன்னைக்கு டாக்டர் அம்பேத்கரும் அவர் மனைவியும் குஷிநகரை சேர்ந்த மகாஸ்தவிர் சந்திரமணியன் அப்படிங்கிற ஒரு பர்மிய துறவியிடம் he took pledges based on the 3 jewels and the 5 orders. அந்த 3 jewels என்னன்னு கேட்டோன்னா புத்தர், தர்மம் மற்றும் சங்கா. அந்த 5 கட்டளைகள் என்னன்னா உயிரினங்களை கொல்லக்கூடாது, கொடுக்கப்பட்டதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும், பாலியல் துஷ்பிரயோகத்தை தவிர்க்கவும், பொய்யான பேச்சை தவிர்க்கவும் மற்றும் போதைப் பொருள்களை தவிர்க்கவும். இது வரலாற்றை மிகவும் சிறப்புமிக்க ஒரு நாளாக கொண்டாடிப்பட்டு வந்துடுது. இதுதான் இப்போ கரண்டாக இருக்கிற தீக்ஷா பூமி இடம். இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி பௌத்தம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்தியா இஸ் நோன் அஸ் த லேண்ட் ஆஃப் புத்திசம். இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், புத்தர் வந்து ஆரம்பத்தில் பீகார்லேருந்து தான் அவருடைய பயணத்தை ஆரம்பித்தார். அப்புறம் அது வந்து வடகிழக்கு இந்தியா, அதாவது அஸ்ஸாம், சிக்கிம் அந்த இடத்துல பரவலாக இருந்துச்சு. அப்புறம் சாரநாத்தில் புத்தரின் முதல் பிரசங்கமான தம்மச்சக்க பவத்தன சுத்தா அப்படிங்கிறதுல புத்தர் 4 உன்னத உண்மைகள் மற்றும் 8 மடங்கு பாதைகளை அறிமுகப்படுத்தி வைத்தார். அது அறிமுகப்படுத்தி வைத்த அந்த குழு அதை பல இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் பௌத்தத்தை பரப்புனாங்க. அப்புறம் மௌரிய பேரரசரும் பௌத்தத்தை பரப்புவதில் ஒரு பெரிய பங்கு அவருக்கு இருக்குது. எப்படின்னா அவருடைய மகன் மகேந்திரன், மகள் சங்கமித்ரா இருவரும் இலங்கைக்கு சென்று அங்கே பௌத்தத்தை பரப்பி இலங்கை மட்டுமின்றி தென்கிழக்கு ஆசியா, மத்திய ஆசியா போன்ற நாடுகளுக்கு பௌத்தத்தின் நெறிகள், பௌத்தத்தின் சிந்தனைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. காலப்போக்கில் பௌத்தம் பல பிளவுகளுக்கு உட்பட்டது, அதாவது பல சிந்தனை பள்ளிகளாக பிரிந்தது. அதில் 2 முக்கியமான சிந்தனை பள்ளிகள் தெராவதம் மற்றும் மகாயணம். இந்த தெராவதம் அப்படிங்கிறது முதியோர்களின் போதனை, அதாவது புத்தரின் அசல் சிந்தனைகளையும் புத்தரின் அசல் போதனைகளையும் இது குறிக்குது. இது வந்து பரவலாக தென்கிழக்கு ஆசியா மற்றும் இலங்கையில் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்புறம் மகாயணம் பார்த்தோன்னா இதுக்கு இன்னொரு பெரிய வாகனம். இது வந்து புதிய சிந்தனைகள், புதிய நூல்களை வந்து நமக்கு சொல்ல வருது. இது பரவலாக சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் இருக்குது. இப்போ புத்தரின் போதனைகளை பரப்புவதில் இருந்த முக்கியமான இடங்கள் சிலவற்றை பார்க்கலாம். முதல்ல வந்து போதகயா. இங்கு தான் புத்தர் மரத்தடியில் என்லைட்டன் ஆனார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை குறிக்கும் விதமாக வைர சிம்மாசனம் அல்லது வஜ்ராசனம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அதுதான் இது. அடுத்து வந்து சாரநாத். ஏற்கனவே சொன்ன மாதிரி சாரநாத்தில் தான் புத்தர் தனது முதல் சர்மனான தம்மச்சக்க பவத்தன சுத்தாவை வழங்கினார். அதை குறிக்கும் விதமாக தமெக் ஸ்தூபி மற்றும் அசோக தூண் இங்கு உள்ளது. அடுத்து வந்து குஷிநகர். புத்தர் தனது 80வது வயதில் பரிநிர்வாணம் அடைந்த இடமே இந்த குஷிநகர். அதை குறிக்கும் விதையில் அங்கு மகா பரிநிர்வாண கோயில் உள்ளது. அங்கு புத்தரின் சாய்ந்த நிலையில் உள்ள சிலை அவரின் கடைசி தருணங்களை குறிக்கிறது.
இப்போ அதே மாதிரி இன்னும் சில இடங்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து ராஜ்கீர் வந்து புத்தரின் ஃபேவரட் ரிட்ரீட்ஸ் என அழைக்கப்படும் ஒரு இடம். இங்கு தான் அவர் புகழ்பெற்ற தாமரை சூத்திரம் உட்பட பல சொற்பொழிவுகளை வழங்கினார். அடுத்து வந்து ஸ்ரவஸ்தியும் புத்தர் பல சாதனைகளை படைக்க ஒரு காரணமாக இடமாக இருந்திருக்கு. அப்புறம் புத்தரின் பல ஃபேவரட்டான மடாலயமான ஜெதவன மடாலயம் இங்கே இருக்குது. அடுத்து வந்து வைஷாலி. புத்தரின் பர்சனல் லைஃபுக்கு இது ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு இடம். ஏனென்றால் அவர் இங்கு பல மழை காலங்களை கழித்தார். அதை நோக்கும் விதையில் குரங்கு தோப்பு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா அவருக்கு நெருங்கிய சீடரான ஆனந்தரின் சாம்பல் இங்கு இருப்பதாக நம்பப்பட்டு வருது. இப்போ பௌத்தத்தில் உள்ள இந்திய புள்ளி விவரங்கள் பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்த்தோன்னா சிக்கிம், அப்புறம் அருணாச்சல பிரதேஷ், மிசோரம், மகாராஷ்டிரா, திரிபுரா, ஹிமாச்சல பிரதேஷ், ஜம்மு மற்றும் காஷ்மீர், நாகாலாந்து, மேகாலயா மற்றும் மேற்கு வங்கம். இதுதான் பாப்புலேஷன் அடிப்படையிலையும் பர்சன்டேஜ் அடிப்படையிலையும் இந்தியாவில் இருக்கிற முதல் 10 பௌத்த மாநிலங்கள். அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் பௌத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம தமிழகத்தில் தேராவதம், மகாயணம், வஜ்ராயணம் போன்ற எல்லா விதமான பௌத்த சங்கங்களும் இருந்திருக்கு. அது மட்டுமின்றி போதி தர்மர், திக்னகா, புத்த கோஷா, தம்மபாலா, தர்மகீர்த்தி, சந்திரகீர்த்தி மற்றும் தர்மபாலா உட்பட பல பௌத்த அறிஞர்கள் நம்ம தமிழகத்திலிருந்தும் போயிருக்காங்க. அப்புறம் பர்மிய வரலாற்றில் பாராட்டப்பட்ட சிறந்த பௌத்த நிலமாக விளங்குகிறது நம் நாகப்பட்டினம். அங்கு சூடாமணி விகாரம் என்று ஒன்று இருக்குது. அதை கட்டியவர் ஸ்ரீ ஸ்ரீமார விஜயத்துனகவர்மன். அவர் அதை கட்டியதற்கு காரணம் ராஜராஜரின் மீது இருந்த பற்று. நம்ம ஏற்கனவே பொன்னியின் செல்வன் 2ல பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான் இது. இப்போ தமிழகத்தில் உள்ள சிறந்த புத்த ஸ்தலங்கள் பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் இந்தியா. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் வந்து சிவாலயம். அங்கே எப்படி புத்தர் இருக்காருன்னா, ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டுவதற்கு முன்பு இலங்கைக்கு சென்று அங்கே இருக்கிற ஒரு புத்தரின் சிலையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அவர் தஞ்சாவூரில் இந்த கோயிலை கட்டியிருக்கிறார். அப்புறம் வந்து நம்ம சேலத்தில் இருக்கிற சில புத்தர் சிலைகள் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதுதான் தமிழகத்திலேயே மிகப்பெரிய புத்தர் சிலை. அதுவும் முழு உடலோடு இருக்குது. மக்கள் யாருமே ஒரு கடவுளாக இவரை கருதாமல் இந்து புராணங்களின் கீழ் தான் புத்தரை வணங்கிட்டு இருக்காங்க. இது தியாகனூரிலிருந்து கொஞ்சம் தூரம் இருக்கிற வீரகனூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற புத்தர் சிலை. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதை கட்டப்பட்டிருக்கிறது வந்து ஒரு தலித் காலனிக்கு நடுவில். இப்போ இந்தியாவில் இருக்கிற சில பௌத்த சங்கங்கள் பற்றி பார்க்கலாம். அனைத்து மணிப்பூர் பௌத்த சங்கம், வங்காள பௌத்த சங்கம், இந்திய பௌத்த சங்கம், காஷ்மீர் ராஜ்போதி மகாசபை, லடாக் பௌத்த சங்கம் மற்றும் மகாபோதி சங்கம். இதுதான் அனைத்து மணிப்பூர் பௌத்த சங்கம், அதாவது ஆல் மணிப்பூர் புத்திஸ்ட் சொசைட்டின்னு சொல்லுவோம். இது வந்து வங்காள பௌத்த சங்கம், பெங்கால் புத்திஸ்ட் அசோசியேஷன். இப்போ உலகத்தில் பௌத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பூட்டான், சீனா, மயன்மார், அப்புறம் ஜப்பான், கொரியா, லாவோஸ், வியட்நாம், மக்காவோ, கல்மிக்கியா போன்ற பல இடங்களில் ஒரு மெயினான ரிலீஜனாக இருக்கிறது பௌத்தம். இதற்கு வழிவகுத்தது என்னன்னா, அந்த காலத்தில் இருந்த பட்டுப்பாதைனா நம்ம படிச்சிருப்போம் சில்க் ரூட். அந்த வழியாக சென்ற பௌத்த அறிஞர்கள், ட்ரேடர்ஸ், மர்ச்சன்ட்ஸ் எல்லாருமே பௌத்தத்தை பரப்புவதற்கு ஒரு காரணமாக இருந்தாங்க. இப்போ பௌத்தத்தில் உள்ள உலக புள்ளி விவரங்கள் பற்றி பார்க்கலாம். சதவீத அடிப்படையில் 2020 ரூல்ஸ் படி சொல்லியிருக்காங்க. கம்போடியா, தாய்லாந்து, மியான்மார், பூட்டான், இலங்கை, லாவோஸ், சிங்கப்பூர், மங்கோலியா மற்றும் தென்கொரியா. அடுத்து மக்கள் தொகை அடிப்படையில் சீனா, தாய்லாந்து, மியான்மார், ஜப்பான், கம்போடியா, வியட்நாம், இலங்கை, தென்கொரியா, இந்தியா, மலேசியா. இப்போ நம்ம புகழ்பெற்ற சில சிலைகள் பற்றி பார்க்கலாம். முதலில் வசந்த கோவில் புத்தர், அதாவது ஸ்ப்ரிங் டெம்பிள் புத்தா. இந்த உலகத்திலேயே ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கு அப்புறம் மிகப்பெரிய சிலையாக இருக்குது இந்த ஸ்ப்ரிங் டெம்பிள் புத்தா. இது வந்து பிக் புத்தா ஹாங்காங். இது ஹாங்காங்கில் இருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட் மார்பிள் சிலை செஞ்சுருக்கிறாங்க.
இது வந்து உஷிகு டைபுட்சு ஜப்பான். இதோட சிறப்பு என்னென்னா, இதை ஜப்பான் கவர்மெண்ட் கட்டினதுக்கான காரணம் ஷின்ரான் அப்படிங்கிறவருடைய பர்த்தை குறிக்குது. அவர் யாருன்னா ஜோடோ ஷின்ஷு அப்படிங்கிற ஒரு புத்திசம் செக்டோட ஃபவுண்டர். இது வந்து அமராவதி ஸ்தூபம், இந்தியா. இது ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் இருக்குது. இது வந்து லேஷன் ஜெயின் புத்தா. இது வரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஸ்டோன் புத்தா இதுதான். இது வந்து ஜெயிண்ட் புத்தா ஆஃப் கமகுரா, ஜப்பானில் இருக்குது. அப்புறம் இதுதான் கல்விகாரா, இலங்கை. இது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். இப்போ நம்ம உலக பௌத்த சங்கங்கள் பற்றி பார்க்கலாம். இது பல பிரிவுகளாக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சிந்தனை பள்ளிகள். அதில் தெராவதா பௌத்த சங்கம் இலங்கை மற்றும் மியான்மரில், மகாயண பௌத்த சங்கம் சீனா மற்றும் ஜப்பானில், வஜ்ராயண பௌத்த சங்கம் திபெத்தில், தென்கிழக்கு ஆசிய பௌத்த சங்கங்கள் தாய்லாந்து மற்றும் கம்போடியாவில், மேற்கு பௌத்த சங்கங்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில். இப்போ பார்த்தோன்னா இதுதான் இலங்கையில் இருக்கிற பௌத்த சங்கம். இந்த கொடி நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, பௌத்தம் எப்படி இலங்கையில் இருக்குங்கிறது. இது வந்து ஜப்பான் தெராவடா பௌத்த சங்கம். இது அதோட சிம்பல். இது வந்து ஐக்கிய மாநிலங்களின் புத்த சங்கம். ஐக்கிய மாநிலங்கள்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கிற அந்த புத்திஸ்ட் சொசைட்டி. 2024 நானும் என் ஃபேமிலியும் அந்த 10 lakh பீப்புளுக்குள்ளே வந்துடுவோம். அதே மாதிரி பௌத்தத்தை அறியாதவர்களுக்கு அதை பற்றி புரிய வைத்து நாமும் 2025 அந்த 10 crore பீப்புளை உருவாக்குவோம். வாய்ப்பளித்த சிபுகான் குழுவினருக்கு நன்றி, வணக்கம். I request the chairpersons to comment on the speaker. Like as I said before, காலிலேருந்து we have been talking about the history. ஈவன் நிறைய அரசியல் கட்சி மீட்டிங்ஸ்லேயும் கூட ரொம்ப அம்பேத்கர் பற்றி ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக பேசுவாங்க. ஐ வில் நாட் டை ஆஸ் அன் ஹிந்துன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திடுவாங்க. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு அதோட யாருக்கு ஒன்று போகிறேன் அதோட மீட்டிங் முடிச்சுட்டு எல்லாம் போயிடுவாங்க. அண்ட் ஃபார் அ சேஞ்ச் ஐம் ஹாப்பி டு ஹியர் அண்ட் யங்ஸ்டர் talking about the future, that is Mission 2025. This is what is the need of the hour now. Enough of talking about histories, time that we get into action now. And Rajendra Pal Gautam Pati Soninga, he was here last year for this Chibucon. Happy that you have spoken about him. And we are all working towards this Mission 2025. We all have a huge responsibility, as Dr. Ambedkar said, that my people will do sacrifice, they will sacrifice anything to establish Buddhism back in our country, on worldwide. So the responsibility lies on the adults. Even more responsibility lies on the youngsters, children who are here, who are the future India. So congrats for that excellent presentation and thanks for those lovely pictures. நம்ம லாஸ்ட் டைம் நாக்பூர் போனோம். ஹோப் இன் ஃபியூச்சர் வில் ஆல் கெட் டு ஹேவ் அன் இன்டர்நேஷ்னல் டூர் டு விசிட் ஆல் தோஸ் பிளேசஸ் த்ரூ எம்எம்டி அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ். அண்ட் எஸ், கங்க்ராட்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் திஸ் மிஷன் 2025 டு ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஹியர். தேங்க்யூ. தம்பி பேசும்பொழுது திரு ராஜேந்திர பால் கௌதம் அவரை பற்றி சொன்னார். நிறைய பேருக்கு அவர் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேர் தெரியாமல் இருந்திருக்கும். மிஷன் 2025ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பல கோடி பேரை வந்து புத்திஸ்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்காக அவர் வந்து ஒரு மூமெண்ட்டை வந்து ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கார். இதில் வந்து முக்கியமான நம்ம ஒரு கூர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட் இயர் வந்து அவர் டெல்லியில் வந்து ஒரு கன்வர்ஷன் ப்ரோக்ராம் வந்து அதில் கலந்துக்கிறார். அவர் கூட அதை நடத்தலை, அதில் கலந்துக்கிறார். அப்படி கலந்துக்கும் பொழுது அவர் ஒரு டெல்லியில் அமைச்சராக இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த கன்வர்ஷன் ப்ரோக்ராம், புத்திசம் கன்வர்ஷன் ப்ரோக்ராமில் வந்து அவர் எப்படி கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி
இந்த ஒன்றிய பிஜேபி அரசு வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லலாம், பெரிய அளவு வந்து அவருக்கு எதிரான பிரச்சாரங்களை வந்து கட்டவிழ்த்து விட்டு எல்லாம் இங்கிலீஷ் மீடியா இதெல்லாம் வந்து ராஜேந்திர பால் கௌதம் வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவரை மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து அவரை வந்து இறக்கிட்டாங்க. அவர் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த கவர்மெண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் என்ன நம்ம தந்திரமான விஷயம் வந்து இப்போ அவங்க பண்ணுறாங்க புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, ஒரு பக்கம் நம்ம மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புத்த மதம் வந்து இந்து மதத்தோட பிரிவு தான் அப்படின்னு நம்ம மக்களை ஏமாத்துறதுக்காக பல இடங்களில் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு புத்திசம் கன்வர்ஷன் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டதுக்காக இவர் ராஜேந்திர பால் கௌதம் அவரை வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரியிலேருந்து அவர் வந்து உடனே நீங்கள் டீபார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து அப்படி பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் உண்மையாக இருந்ததுன்னா, புத்த மதம் வந்து இந்து மதத்தோட பிரிவுன்னு அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால், உங்கள் பிரிவுக்குள்ளேயே வந்து நான் வந்து மக்கள் வந்து போகணுன்னு சொல்கிறவருக்கு எதிராக நீங்களே எதுக்கு கூச்சல் பண்ணணும்? இந்த ஒன்றிய அரசு நடத்துகிறவங்கள கேட்குறேன். அப்போது எப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள் நம்மளை. அப்போ ஒரு பக்கம் இப்படி சொல்லிக்க வேண்டியது, அதுவும் எப்போ சொல்லுவான்னு பார்த்தீங்களா, நம்ம கன்வர்ஷன் ஆகணும், அம்பேத்கருடைய வழியில் புத்திசம் வந்து நம்ம மாறணும்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்மளை குழப்பறதுக்காக அப்படி சொல்லி இல்லை இதுவும் அது ஒன்று தான் அப்படிப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்து மதத்துக்கு எதிராக வந்து இவர் பண்ணிட்டாரு, இவர் வந்து நம்ம வந்து உடனே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் நடந்த ஒரு நுண் அரசியல் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து தம்பி வந்து நிறைய உலகம் முழுவதும் புத்திசம் வந்து எப்படி பரவி இருக்குது, எவ்வளோ சதவீத மக்கள் இருக்கிறாங்க, 95% சில கண்ட்ரியில் இருக்காங்க, மங்கோலியா அதில் 95% புத்திஸ்ட் இருக்காங்க, 80% இருக்காங்க, 60% இருக்காங்க, பல கோடி பேர் இருக்காங்க. சைனாவில் 25 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க புத்திஸ்ட்டு. ஆனால் புத்தர் இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் சுற்றி வந்திருக்கிறார். இங்கே தான் அவருடைய தத்துவம் வந்து நிரம்பி இருக்கு. புத்தர் பிறந்த இந்தியாவிலையும் புத்தர் வாழ்ந்து பரப்பின இந்தியாவில் நம்ம வந்து 1% இருக்கும் பொழுது இந்தியா தவிர்த்து சுற்றி இருக்க நாடுகளில் எவ்வளோ புத்திஸ்டுங்க இருக்காங்க பாருங்கள். அப்போது ஒரு கேள்வி, அப்போ இந்தியாவில் இருந்த புத்திஸ்டுகள் எங்கே அப்படிங்கிறது நியாயமான தர்க்கமான ஒரு கேள்வியாக நம்ம முன்னாடி வந்துடுது. அது யாருன்னு பார்த்தா அது நான் வேறு யாரும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற புத்திஸ்டுங்க தான் இங்கே உள்ள ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் தான், இங்கே உள்ள SC/ST பீப்புள் தான் அவங்களா இருக்கிறோம். நாம் தான் இங்கே 25 கோடி 30 கோடி இருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம யாருன்னு நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். நம்ம மக்களை வந்து விழிப்படைய செய்து இந்த மிஷன் 2025 அவங்களையும் இன்க்ளூட் பண்ணி இதை வந்து ஒரு பெரிய அளவு வெற்றியாக வந்து நம்ம வந்து கொண்டுட்டு போகணும். தேங்க்யூ ஸோ மச். Now I request the chairperson to hand over the memento to our speaker. Master Adarsh is the son of Dr. A.G. Ravichandran and Dr. V.R. Satyaprabha. I request Dr. Manoharan from Kollam to honor the chairpersons. Also, we can call Selvan Sakya to give the memento to the chairpersons. In the session, no questions. இந்த குட்டி பசங்க 2 பேர் இருந்தாங்க, சாதனா சத்வா அண்டு எங்கே இருக்காங்க, சஞ்சய் சத்வாவா, சித்தார்த் சத்வா, அவங்களையும் மேலே ஏற்றிடுங்க, அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருங்க. See, we have 2 more session. One is women's floor, another one is college students floor. 2 முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிடலாமா 2:30 மணிக்கு? இல்லையா? என்ன ஷாக் ஆகிட்டீங்க? மோட்டிவேஷன் ஸ்பீச்சு கேன்சல் பண்ணிட்டோம். 2 செஷன், 1 முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பிரேக் விட்டுட்டு அதுக்கு பிறகு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ளோர், அதுக்கு பிறகு வேலிடேட்டர் ஃபங்க்ஷன். இஸ் இட் ஓகே? ஓகேயா? ஓகே. So now we are going to have a women's floor. Get ready. Seat arrangements, please. We call Dr. Rajvardhan to give the prizes to these small cuties. Satavoda pasanga. Chair arrangements, please, for the next session. அவ்வளோதான்.
போடுங்க. Now the floor is for the next session. MC, take over. So let's start the women floor panel discussion. The topic is about Buddhist rituals and ceremonies. பௌத்தர்களின் சடங்குகளும் விழாக்களும். So to moderate this panel discussion, I call Dr. P. Sasipriya ma'am, radiation oncologist and gold medalist. She is the director of Harshamitra Cancer Hospital, Nagamangalam, Trichy. She has conducted a research on a new treatment with radiotherapy for COVID during the second wave and published the article in international journal. Apart from her excellence in the cancer field, Dr. P. Sasipriya ma'am is also an active social service worker. Ma'am has won the South Indian Women Achievers Award in the year 2021. She is the president of MMT Women's Wing and also in charge of MMT Online Suyamvaram, which is a matrimonial platform. So let's all give it up for Dr. P. Sasipriya ma'am. இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இந்த நேற்றுலேருந்து நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு குழந்தைங்களும் ரொம்ப நல்லா அவங்களுடைய திறமைகளை காட்டுறாங்க. நிறைய புது விஷயங்கள் நம்ம கற்றுட்ருக்கோம். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ண எம்எம்டி மற்றும் பிஎஸ்ஐ அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். அதில் ஒரு பங்காக பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பௌத்தத்தில் உள்ளக்கூடிய சடங்குகள், சம்பிரதாயங்கள், பண்டிகைகள், ஒரு பிரச்சனைனா ஒரு புத்திஸ்ட் எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன பேனல் டிஸ்கஷன் வச்சுருக்கோம். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் அவர் பேனலிஸ்ட் டாக்டர் ஹேமாமாலினி, மாலதி, நந்தினி, காயத்ரி, நிர்மலா அண்ட் பாண்டிச்செல்வி டு த ஸ்டேஜ். இதில் இந்த மாதிரி சடங்குகள், சம்பிரதாயங்கள் வேணாமா அப்படிங்கிறத ஒரு 2 டிஸ்கஷன், ஒரு விவாதம் மாதிரி வச்சுக்கலான் இருக்கோம். அதில் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஹேமமாலினி மேடம், தென் காயத்ரி அண்ட் நிர்மலா அவர்களையும், அது அவசியமற்றது இல்லை தேவையா அப்படின்னு கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக மாலதி, நந்தினி அண்ட் பாண்டிச்செல்வி அவர்களையும் அமரும்படி அழைக்கின்றேன். ஸோ நம்ம ப்ராப்பர் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம குழந்தைங்க நேற்றே நமக்கு நிறைய டீச் பண்ணிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் பட்டு இதை நான் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஸோ பொதுவாக தம்மம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு தீய செயல்களை தவிர்க்கணும், நல்ல எண்ணங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும். நம்ம மனசுக்குள்ளே தீய எண்ணங்கள் தவிர்க்கணும்னா என்ன? அந்த பஞ்சசீலம், உயிர்களை கொல்லக்கூடாது, அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, ஒழுக்கமற்ற காம செயல்கள் ஈடுபடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது. எந்த 4 நற்பண்புகளை நான் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே கொண்டு வரணும் இங்கே இருக்கிற அனைவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு, கருணை, பரோபகாரம். அதாவது அப்படின்னா இன்னொருத்தர் சந்தோஷப்பட்டால் அதை நம்ம சந்தோஷம் மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, சாரி. இன்னொருத்தர் சோகப்பட்டால் அந்த சோகத்தை நம்ம எடுத்துக்கிறதுக்கு பேர் கருணா. ஆனால் மற்றவங்க சந்தோஷம், ஒருத்தவங்க கார் வாங்கிட்டான் அப்படிங்கிற போது அது என்னோட கார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கொடுக்குது பார்த்தீங்களா, அது முதித்தா. எதையும் சமமாக பார்க்கக்கூடிய சமநிலை. இது இல்லாமல் 10 பரமிதாக்கள். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்வியெல்லாம் பயன்படுத்திகிட்ருக்கோம். எப்படி அந்த நன் வழிகளை கொண்டு வர்றது நம்ம மனசுக்குள்ளே அப்படிங்கிறதுக்கு என் வழி மார்க்கத்தை எடுத்துகிட்ருக்கோம். அதில் உங்களுக்கு எல்லாருமே குழந்தைங்க எல்லாமே சொன்னது தான். ஸோ ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்ஹுட், இது 3 சீலத்தையும், நம்மளுடைய ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், ரைட் கான்சன்ட்ரேஷன், ரைட் எஃபோர்ட் அப்படிங்கிறத நம்மளுடைய தியானம், சமாதி அப்படிங்கிறதும், நம்மளுடைய ரைட் வியூ அண்ட் ரைட் இன்டென்ஷன், இதை நம்மளுடைய பகுத்தறிவும் கொண்டு வருது. அதே மாதிரி நேற்று குழந்தைங்க பேசும்போது அதமம்னா என்னங்கிறத பற்றி ஒரு பையன் செம்மையாக பேசினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியெல்லாம் கிடையாது, கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆன்மா கிடையாது. அதே மாதிரி யாகம், உயிர் பலி அது கிடையாது,
நம்ம புனித நூட்கள் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சதம்பம் பற்றியும் பேசுனாங்க. ஸோ மற்ற எல்லா மதங்களும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை சொல்லுது. பட் நம்மளுடைய பௌத்தம் மட்டும் சக மனிதனுக்கும் உள்ள உறவை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பர்பஸ்க்காக நம்ம புத்திசம் உள்ளே எடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் எல்லா உலகத்தில் பிறந்த அனைவருமே வந்து நல்லா படிக்கணும், பொருளாதாரத்தில் முன்னேறணும், லைஃப்பில் மேலே வரணுங்கிறது எல்லாருக்கும் உள்ள ஒன்று. ஆனால் நம்ம காலில் வந்து ஒரு குண்டு கட்டப்பட்டிருக்குது, அதுதான் அன்டச்சபிலிட்டி. நம்மளால் அவ்வளோ சுதந்திரமாக நம்ம மனசில் நினச்ச மாதிரி பண்ண முடியல. அப்போது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணல் அவர்கள் யோசித்தார். நம்மளாம் தாழ்ந்தவர்களா தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு பார்த்தா தாழ்த்தப்பட்டவர்கள். யாரால் தாழ்த்தப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்த்த மறைக்கப்பட்ட வரலாறை நல்லா உள்ளே போய் ஆராய்ஞ்சி பல வருடங்கள் ஆராய்ஞ்சி அவர் கண்டுபிடிச்சது தான் வந்து நம்மளை எல்லாரையும் இந்த மாதிரி வச்சிருக்கிறதுக்கு காரணம். சமம் இல்லாத படிநிலை உள்ள ஏற்றத்தாழ்வு உள்ள பிராமணர்கள் சூழ்ச்சியால் உருவாக்கப்பட்ட இந்து மதம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நான் வந்து இந்து மதத்தை விட வெளியேறுகிறேன் அப்படின்னு வெளியேறினார். வெளியேறி அவர் எந்த மதத்தை நமக்கு வந்து சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே உள்ள பூர்வீக மதம். ரெண்டாவது, தீண்டாமைக்கான முக்கியமான காரணமாக அண்ணல் கண்டுபிடித்தது என்னென்னா, பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்கும் நடந்த சண்டையில் ஃபைனலாக அந்த அடக்கப்பட்டவர்களே இன்றைக்கி இருக்கக்கூடிய அன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டு இவங்க எல்லாருமே வந்து பூர்வீக பௌத்தர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அது ஒரு முக்கியமான காரணம் அவர் அண்ணல் வந்து பௌத்தம் ஏற்றதுக்கு. ரெண்டாவது, அது எல்லாமே பௌத்தம் வந்து பகுத்தறிவு சொல்லுது. எந்த ஒரு விஷயமா இருந்தால் கேள்வி கேளு, பகுத்து ஆராய்ந்து செய். அதுக்கப்புறம் சமத்துவத்தை போதிக்கிறது. இப்போ என்னோட பெரிய பிரச்சனை என்ன ஒருத்தர் சமமாக நடத்த மாட்டேங்கிறான்னு தானே நான் வந்து ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ அந்த சமத்துவத்தை போதிக்கிற ஒரு மதத்தை என் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுக்குறாரு. இப்போது நான் இந்து மதத்திலேருந்து வந்துட்டேன். இந்து மதத்திலேருந்து நான் வெளியேறி இப்போ முக்கால்வாசி பௌத்தம் ஏற்றுறவங்க எல்லாருமே வந்து ஒரு கிறிஸ்டின் மதத்திலேருந்து முஸ்லீம் மதத்திலேருந்து பௌத்தம் ஏற்கிறத விட இந்து மதத்திலேருந்து அதோடைய பாபா சாஹிப்போட நான் மறைக்கப்பட்ட வரலாறை கேட்டு இல்லை பாபா சாஹிப் பற்றி நிறைய படித்து புக்ஸில் தெரிஞ்சு நம்ம கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுக்கப்புறம் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு நம்முடைய பாத் டு சால்வேஷன் புக்ஸ் எல்லாம் படித்து தான் நிறைய பேர் வந்து பௌத்தத்துக்குள்ளே வராங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் நான் இருந்தேன் இல்லையா, நான் ஒரு மதத்துக்குள்ளே. இப்போ புதுசாக நிறைய பேர் வந்து பௌத்தத்துக்குள்ளே உள்ளே வராங்க. இப்போ நான் ஒருத்தர் கூட டிக்ளேர் பண்ணார், அடுத்த வருஷம் நான் வந்து பௌத்தத்தில் மாறிடுவேன், இன்னும் ஒரு 5 days 6 days அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. அப்போ நிறைய பேர் பௌத்தத்துக்கு புதுசாக மாறுறாங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ளே இந்து மதத்துக்குள்ளே அவங்க ஊறி போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ஒன்று இருக்குது, எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, என்ன வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையோடு இருக்கேன், எனக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னா நான் வந்து பூஜை செய்வேன், அபிஷேகம் செய்வேன், நான் வந்து 108 விளக்கு போடுவேன், எனக்கு எது கெட்டது வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் போய் கடவுளை வேண்டிக்குவேன், நான் வந்து என்கிட்ட வந்து விரதம் இருக்குது, கோயிலுக்கு போகிறது இருக்குது, எல்லா இடத்துலையும் அமாவாசை கிருத்திகை பிரதோஷம் இந்த மாதிரி ஏகப்பட்ட சடங்குகள் நான் பழகிட்டேன்ப்பா, இப்போ நான் பௌத்தத்துக்குள்ளே உள்ளே வரேன். ஆனால் இந்த புதுசாக சொல்கிற இந்த மதத்துக்குள் எனக்கு சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்கா இல்லையா, தேவையா தேவையில்லையா, அதுதான் இப்போ நம்மளுடைய டிஸ்கஷன். வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சடங்குகள் வேணும்ப்பா புத்திசம் வளரணும்னா அப்படின்னு பேசுகிறதுக்காக ஹேமா மாலினி மேடம் அவர்களை அழைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கக்கா. எஸ் சார். வணக்கம். இந்த எம்எம்டி விமென்ஸ் விங்கோட செயல்பாடுகள் பெரும்பாலும் ஜூம் மூலமாகவும் நேரடியாகவும் நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போத சூழ்நிலையில் அந்த அமைப்பு மிக அருமையாக செயல்படுகிறது. அந்த செயல்பாடுகளுக்கு ஒரு உந்து வேகமாக என் சார்பாக ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் அவர்களுக்கு அளிக்கலாம் என்று முன்வந்திருக்கிறேன். ஹலோ, ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் சசிபிரியாவுக்கு இல்லை, எதுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள் சார்.
அது வந்துட்டு அவங்க உமன்ஸ் விங் சார்பாக ஒரு லேடி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மூலமாக நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு மொபைல் தேவைப்பட்டுச்சு. அந்த மொபைலை வந்துட்டு சார் அன்பளிப்பாக கொடுக்குறாரு. தேங்க்யூ சார். உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். கண்டிப்பாக தேவைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி முன்னிறுத்தும் போது தான் இட் இஸ் அ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஒரு சடங்காக சம்பிரதாயமாக பார்க்காம ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக பார்க்குறது தான் ஒரு நல்ல ஒரு கருத்தாக தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு புத்த விஹாருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு போனோடனே நம்ம வணங்குறோம். வணங்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்குறது கிடையாது. டோக்கன் ஆஃப் ஒரு லவ்வாக இருக்கட்டும், இல்லை ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷனாக இருக்கலாம். ஒரு மாலைனாக்க பூ வைக்கிறது. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா மெழுகுவத்தி ஏற்றலாம். அப்புறம் பார்த்திங்கனாக்கா நறுமணம் தர்றதுக்காக ஊதுபத்தி வைக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் நம்ம வச்சுக்கலாம். லைக் பூ வைக்கிறது அப்படிங்கிறது வந்து மலர் வாடிடும். இட் இஸ் ஒரு இம்பர்மனன்ஸ். ஒரு எல்லாமே மாற்றங்கள் வருங்கிறது வந்து தனக்கு உணர்த்துறதுக்காக, மற்றவங்களுக்கு உணர்த்துறதுக்காக அதை நம்ம சொல்லலாம். அடுத்து விளக்கேற்றுறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இருள் இருந்துச்சு அப்படின்னாக்கா விளக்கேற்றினாக்கா இருள் நீங்கி ஒரு ஒளி வரும். அதே மாதிரி இதோட பர்பஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா அறியாமை என்ற ஒரு இருள் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு அர்த்தமே கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் வில் பி இக்னோரண்ட். அந்த அறியாமையை அகற்றுறதுக்கு நம்ம வந்து ஒரு கேண்டில் ஏற்றலாம். அதே மாதிரி நறுமணோட பர்பஸ் என்ன அப்படின்னாக்கா ஒரு கேதரிங் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நறுமணம் வந்து ஈக்குவலாக எல்லா இடத்துக்கும் ஒரு வாசனை உள்ள அந்த நறுமணமானது எல்லா இடத்துக்கும் ஈக்குவலாக போகலாம், ஒரு யூனிஃபார்ம் ஸ்ப்ரெட். அதே மாதிரி பௌத்தமும் அப்படி தான், எல்லா இடத்துக்கும் நீக்கமற போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட ஏற்றலாங்கிறது என்னுடைய கருத்து. மோரர்லெஸ் இட் இஸ் ஒரு லைவ்லி ப்ரெசன்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஜூம் மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு லைவ் மீட்டிங்காக இருக்கட்டும், டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான், பிகாஸ் வி வாண்ட் ஒரு லைவ்லி ரெப்ரசன்டேஷன் தான் வேணுங்கிறது என்னோட கருத்து. என்னுடைய சார்பாக அடுத்தது வந்து மேடம் பேசுவாங்க. ஜெய்பீம் நமோ புத்தா. நானும் வேணுங்கிறதுல தான் சில கருத்துக்கள் சொல்கிறோம். இந்த டாபிக் கொடுத்ததுலேருந்தே நாங்கள் வீட்லேயும் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் நினைக்கும் போது ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃப்ரம் ஹிந்துயிசம் தான் இமீடியட்டாக புத்திசம்க்கு வந்திருக்கோம். ஸோ ஹிந்துயிசமில் என்னெல்லாம் டீஃபால்ட்ஸ் எதெல்லாம் நம்ம தப்பாக தோணுச்சு அப்படின்னா, கடவுள் அப்படின்னா அதை வந்து பூஜை செய்யறதுக்கு பிராமன் வேணும், ஒரு பூசாரியால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற கண்டிஷனை மாற்றி இந்த புத்திசமை பொறுத்த வரைக்கும் நீங்களும் போய் அவருக்கு பூஜைன்னு நம்ம அதை மென்ஷன் பண்ணக்கூடாது, மரியாதை செலுத்தலாம், பூ போடலாம், அவருக்கு நீங்கள் வந்து கேண்டில் கொளுத்தி வைக்கலாம், அவருக்கு வந்து நீங்கள் ஊதுபத்தி கொளுத்தி வைக்கலாம். அதை நம்ம ஆனால் ஹிந்துயிசம் மாதிரி செய்யாமல், அதாவது ஊதுபத்தி கொளுத்தி அது பூஜை பண்ணுற மாதிரிலாம் காட்டக்கூடாது. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. மேம் சொன்னதே தான், பூ எதுக்கு வைக்கிறோம், விளக்கு இது கேண்டில் எதுக்கு ஏற்றுறோம், அதே போல் நறுமணம் எதுக்கு உண்டாக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ உனக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, அவருக்கு நீங்கள் மரியாதை செலுத்துறது அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லா இருந்தது, அதை நான் செய்யணும்னு விரும்புகிறேன். ஸோ எப்போ எங்கள் சொசைட்டியில் இருக்க எல்லாருமே புத்திசம் அப்படிங்கிறது என்ன, ஸ்பிரிச்சுவல் இல்லை, அது வந்து ஒரு சயின்டிஃபிக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்களோ, அப்போ நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி அது தேவையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்மளோட ஜென்ரேஷன்ஸ்க்கு கொண்டு போகும்போது இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத சொல்லும்போது அவங்களுக்கு அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஜெய்பீம் நபபுத்தா. நானும் வேணும் அப்படின்றதுல தான் பேசுகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து வீட்டில் வந்து ஏன் வந்து ஒரு புத்தருக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துகிறோம், பூ வைக்கிறோம், கேண்டில் வைக்கிறோம் அப்படின்னா, குறைந்தபட்சம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மால்ஸில், ஹோட்டல்ஸில், எங்கேனாலும் பார்த்தீங்கன்னா புத்தரை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு டெக்கரேட்டிவ் பொருளாக இப்போ எல்லா இடத்துலையுமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அந்த இதை வந்து நான் மாற்றணும்னு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அவரை ஃபாலோ பண்ணுறோம். அவரோட இதை வந்து நம்ம ஒரு வழிகாட்டியாக நம்ம வந்து அவரை வந்து உயர்ந்த இடத்துல வச்சுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நானும் வீட்டில் வந்து அதை ஒரு சாதாரண பொருளாக அப்படின்னு நினச்சி டெக்கரேட்டிவ் பொருளாக வைக்கணும்னு நினைக்காம நான் அவருக்கு வந்து மரியாதை செலுத்துகிறேன். அவரை வந்து ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்றது குறைந்தபட்சம் என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கு, என்னை சுற்றி இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து அவரை மரியாதை செய்கிறேன். நான் அவரை எவ்வளோ அளவுக்கு உள்ள உணர்ந்து அவரை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது நான் இந்த மாதிரி அவர் ஒரு மரியாதை செய்கிறது மூலமாக தான் நான் மற்றவங்களுக்கு உணர்த்த முடியும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து செய்யணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மிகச்சிறப்பாக ஹேமமாலினி சகோதரி அண்டு நிர்மலா அண்ட் காயத்ரி அவங்க பேசுனீங்க. ஆனால் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா வந்து புத்தருக்கு ஒரு மரியாதையை செலுத்துறதுக்காக, ரெண்டாவது வந்து அவங்க ஒரு சில பொருட்கள் வந்து அவங்க சொன்னாங்க. ஒன்று வந்து மெழுகுவர்த்தி, இன்னொன்று ஊதுபத்தி, இன்னொன்று வந்து மலர். அதுக்கு அவங்க சொன்ன ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, மலருக்கு வந்து லைஃப் வந்து ஒரு பெர்மனெண்ட் இல்லாதது அப்படிங்கிறத ஒரு காட்டுறதுக்காக அப்படின்னு. மலர் வாடுங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே. இங்கே அது அதை ஒரு டெமோ பண்ணி தான் காட்டணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியும், ஒரு மலர் காலையில் தலையில் வச்ச மலர் சாயங்காலம் வாடிடுன்னு தெரியும் எல்லாருக்கும். ரெண்டாவது வந்து அது ஒரு அறியாமை இருளை நீக்கிறதுக்காக ஒரு மெழுகுவர்த்திங்கிறதுக்கு பதிலாக வந்து நம்ம அது ஒரு லைட் போட்டால் அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வந்துடும். அறியாமை இருள் நீக்கணுங்கிறதுக்காக ஒரு மெழுகுவர்த்தி அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் தான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அடுத்தது மெழுகுவர்த்தி அதுக்கப்புறம் அகல் விளக்காக மாறும். அகல் விளக்கு ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு மாதிரி புத்தர் மூஞ்சி போட்ட ஒரு விளக்காக மாறும். அதற்கு பிறகு வந்து ஒரு தங்க விளக்காக மாறும், வெள்ளி விளக்காக மாறும். அது அப்படியே இன்னும் அந்த சடங்குகள் கூடிக்கிட்டே போகாதா? அதற்கு பிறகு நமக்கு வந்து ஊதுபத்தி, இந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகள் மனசுக்குள்ளே இருக்குது. இந்த கேள்விகளோடு அவங்க வேறு என்ன மறுக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களோட தரப்பு கேள்வியை நம்ம கேட்டுடலாம். சடங்குகள் வேணுமா, தேவையில்லையே அப்படின்னு பேசுகிறதுக்காக மாலதி உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் ஜெய்பீம் நமோ புத்தாயா. எல்லோரும் வந்து சடங்குகள் சம்பிரதாயங்கள் தேவை அப்படிங்கிறாங்க. பட் என்னுடைய ஸ்டாண்ட் என்னென்னா, எல்லாமே வச்சுக்கலாம், பட் எது வரைக்கும் அப்படின்னா, நேற்று சார் சொன்ன மாதிரி தான், ராஜஜன் சார் அவங்க ஸ்பீச்சில் சொன்னாங்க, நம்ம பண்ணுறோம் பௌத்த மதத்தில் நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அது வந்து பகுத்தறிவுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவது, அது வந்து மற்றவங்களுக்கு நம்ம பண்ணுறது எந்த விதத்துலேயும் தீங்கு செய்யாமல் இருக்கணும், இல்லை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், அது ஒரு உறுத்தல் இல்லாத வண்ணம் இருக்கணும். அது ரெண்டாவது அந்த பாயிண்ட்டு. மூணாவது, மக்களுக்கு எந்த விதத்துலேயும் வந்து அது வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணும். அது மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். நம்ம எது நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த ஸ்டெப்ஸ் நம்ம பௌத்தம் ரிலேட்டடாக பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த 3 ஸ்டெப்ஸ்குள்ளெல்லாம் அது ஜிங்க் ஆகிற மாதிரி பண்ணினா அது வந்து அனைவராலும் அக்செப்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும், அவங்கள வந்து அடாப்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரியும் இருக்குன்றது என்னுடைய கருத்து. சிறப்பு. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பீம் நமோ புத்தாயா. நான் இன்னும் இந்து மதத்தில் தான் இருக்கேன். இதை விட்டுட்டு பௌத்த மதம் வந்து வர ஜனவரி லாஸ்ட்டு போல் டேட்டு வந்து டிஸ்கஷனில் இருக்குது. ஏன்னா நாங்கள் சேர்ந்து பண்ண போகிறோம் ஃபேமிலியாக. ஒரு ஃபேமிலின்னு இல்லை, நண்பர்கள் ஃபேமிலியும் இருக்காங்க, அதில் இன்னும் மற்ற உறவுகளும் இருக்காங்க. அதனால் டேட்டு மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. என்னோட கருத்து என்னென்னா, இந்து மதத்தில் நான் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அது எல்லாமே எனக்கு அது வந்து மூட நம்பிக்கையாக இருக்குது, அதனால் பிடிக்கலை. பௌத்தத்தில் வந்து அண்ணல் அம்பேத்கர் வழிகாட்டினபடி இதில் வந்து மூட நம்பிக்கைகள் இல்லாததாக தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து நான் என்ன தேவையில்லைன்னு நினைக்கிறேன்னா, நம்மளை கட்டாயப்படுத்துகிறதா அது இருக்கக்கூடாது. அந்த நம்ம செய்யக்கூடிய விஷயம் நீங்கள் செய்கிறீங்க, இதை இப்போ 10 ஸ்டாண்டு வைக்கிறீங்க ஒரு நறுமணத்துக்காக, அதுவே வந்து இன்னும் விளக்கேற்றுறீங்க, இன்னும் வந்து பூ வைக்கிறீங்க. இது எதையுமே மற்றவங்கள இப்போ நான் இந்த வேலையை செய்கிறேன்னா என்னை வந்து எங்கள் வீட்டில் அவங்க என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது, ஏன் நீ இதை செய்யலை அப்படின்னு. ஏன்னா இங்கே தான் பெண்ணடிமைத்தனம் துவங்குனது அந்த காலத்தில். இந்த இது இல்லாமல் கட்டாயப்படுத்தாமல் இருந்தாக்கா எனக்கு நோ அப்ஜெக்ஷன்ஸ். தேங்க்யூ. மிகச்சிறப்பாக சொன்னீர்கள். நந்தினி சகோதரி.
எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மேடை. எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு வந்து சசியக்கா தான் எனக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு குட்டி கதையோடு நான் சொல்லி முடிச்சிடுறேன். கடவுள்கிட்டருந்து தான் இந்த கதை. ஏன்னா நம்ம அதுக்குள்ளேருந்து தானே வந்தோம். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நாளாக கடவுளை நேரில் பார்த்துட்டு அவர் கூட சண்டை போடணும், கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினப்பு இருந்துச்சு. ஒரு நாள் கடவுளும் அவருக்கு காட்சி கொடுத்தாராம். அவன் உடனே கேட்டானா, ஏன் நீங்கள் வந்து காசு இருக்கிறவங்களுக்கு மிக அருகில் காட்சியும் காசு இல்லாதவங்களுக்கு தூரத்தில் காட்சியும் கொடுக்குறீங்க, இது சரியா நீங்கள் செய்கிறது அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த கடவுள் சொன்னாராம், நான் சொன்னேன், என்ன மாதிரி உங்களை மாதிரி படித்தவங்களும் நிறைய பேர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தாயிற் சிறந்த கோயில் மில்லைன்னு நான் சொன்னேன், எவனும் கேட்கல. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னு சொன்னேன், அதுவும் யாரும் கேட்டு ஃபாலோ பண்ணல. அப்புறம் நான் தூணில் இருப்பேன், துரும்பில் இருப்பேன், எங்கேயும் இருப்பேன்னு சொன்னேன், அதையும் நீங்கள் யாரும் காது கொடுத்து கேட்கல. அதே போல் நீங்கள் ஏழைகளுக்கும் இல்லாதவங்களுக்கும் உதவி செய்யுங்க, அதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற பூஜைன்னு சொன்னேன், அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணல. இப்போ எதுவுமே செய்யாமல் எனக்குன்னு ஒரு இடத்த, எனக்குன்னு ஒரு நேரத்தை, எனக்குன்னு ஒரு திருவிழா பூஜை எல்லாத்தையும் நீங்கள் நிர்ணயிச்சுட்டு அதுக்கான கட்டண வசூலும் பண்ணிவிட்டு என்னை வெறும் காட்சி பொருளாக தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாராம். இப்போ யார் மேலே குற்றம் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதை தான் நான் முன்னிறுத்தி சொல்கிறேன். நாம் கடவுளுக்கான இவ்வளோ நாள் கும்பிட்டு இருந்தவங்களே நம்ம காட்சி பொருளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது கடவுளுக்கு மேலே நினைக்கிற புத்தரையும் அம்பேத்கரையும் நாளைக்கு வெறும் காட்சி பொருளாக மட்டும் நம்ம பார்த்துடக்கூடாது. அதுக்காக இந்த சடங்கையும் சம்பிரதாயத்தையும் வேணான்னு நான் நினைக்கிறேன். சிறப்பு நந்தினி. முதல் மேடை நீங்கள், பட் ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஸோ இப்போ நம்ம இதை பற்றி பாபா சாஹிப் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, பௌத்தம் என்ன சொல்லுதுங்கிறது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இதுக்கான விடைகளை. இப்போ அடுத்து என்னோட 2வது கொஷினுக்கு போயிடுறேன். ஒரு புத்திஸ்ட், ஏன்னா வந்து புத்த மதத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, அதம்மாங்கிற பேரில் வந்து எனக்கு மேலே எந்த சக்தி இல்லை, கடவுளுங்கிறதெல்லாம் இல்லை, புத்தரே வந்து என் வழி மார்க்கத்தில் ரைட் வியூ, சரியான பார்வை, சரியான கண்ணோட்டத்தில் புத்தரே கடவுளாக பார்க்கக்கூடாது அப்படின்னு நமக்கு வந்து இங்கே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. எனக்கு என்னோடய ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை வருது. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது என் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு. நான் மனசில் ரொம்ப துக்கத்துக்கு ஆளாகிறேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு புத்திஸ்ட் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுவோம்? நான் வந்து ஒரு இந்து மதமாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், நேராக கோயிலில் உட்காந்துட்டு நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து காலடியில் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்றேன்னு சொல்லிவிடுவேன். இல்லையா, ஏதாவது இப்போ நான் ஒரு கிறிஸ்டினாக இருந்தால் நான் போய் என்னோடய மத குருக்கிட்ட உட்காந்து அவர்கிட்ட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். தட் இஸ் அந்த ஒரு மறைஞ்சு உட்காந்துருப்பாங்க, நம்ம இங்கேருந்து நம்மளுடைய பாவங்கள் பேசுகிற மாதிரி நம்ம வந்து பேசலாம். இந்த மாதிரி புத்திஸ்ட் நீங்கள் எப்படி ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுறீங்க? ப்ளீஸ் சேஞ்ச் த ஆர்டர். Start from this row this time. Start yes. from this. And also second person, third person, second and third questions like that. Only 2 questions, sir. That's all. Okay. சொல்லுங்க. எனக்கு வீட்டில் பிரச்சனை அப்படின்னா போயிட்டு வந்து இந்து மதத்தில் இருக்கிறப்பவே இப்போ அதை விட்டு வெளில வந்துட்டேன். இப்போ அந்த இருக்கிறப்போ போய் சாமிகிட்ட வேண்டிக்குவேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. என்னென்னா இப்போ 10th ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு படிக்கிறேன் அப்படின்னா அங்கே போய் சாமிகிட்ட வேண்டி எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது என்னென்னா, சாமியை சுற்றி 10 தடவை சுற்றி கும்பிட்டு வந்து எங்கள் தரையோட இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன்னா இந்த வளாகம் முழுக்க படுத்து அதுக்கு பேர் கும்பிடுதனம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 10 தடவை நீ வந்துட்டேன்னா நீ வந்து பாஸ் ஆகிடுவ அப்படி சொன்னாங்க. அப்போ நானும் இதே மாதிரி செஞ்சேன். ஆனால் பாஸ் ஆனேன் தான், ஆனால் நான் படித்தேன். அப்போது அங்கே என்ன பண்ணேன், வணங்கினேன் போய். இப்போ எனக்கு எப்படி இருக்கணும்னா, நான் அதை வந்து உறுதிமொழி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது எந்த மாதிரினா, நான் நல்லா படிக்கணும். உனக்கு சாமியை கும்பிட்டு வந்தால் நான் பாஸ் ஆக முடியாது, நான் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் உறுதிமொழி எடுத்துக்கிறேன். யார் முன்னாடின்னா, நமக்கு முன்னோடியான புத்தர், அம்பேத்கர், இவங்க முன்னாடி இருந்து உறுதிமொழி எடுத்துக்கிறதுக்கு விரும்புகிறேன். ஓகே, இந்த சைடில் ஒருத்தவங்க சொல்லுங்கள், நீங்கள் எப்படி அணுகுவீங்க?
மேம் வந்து பிரச்சனை அப்படிங்கிறத எதை சொன்னாங்கன்னா, இஃப் சப்போஸ் எங்கள் ஃபேமிலியில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா, ஹவ் வில் யூ ஹேண்டில் இஃப் யூ ஆர் அ புத்திஸ்ட் அப்படிங்கிறது தான். ஏதாவது இன்கன்வீனியன்ட் சுச்சுவேஷன்ஸ் நடந்ததுன்னா இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல், புத்திஸ்ட் இதில் நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப அட்லீஸ்ட் இதையாவது ஃபாலோ பண்ணணும். ஒரு அவாய்டபிள் சுச்சுவேஷன், பேட் சுச்சுவேஷன் இருக்குன்னா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்துட்டு ஒரு 2 நாள் நம்ம அதை பற்றி திங்க் பண்ணலாம். வை திஸ் ஹேப்பன், எதனால நடந்தது அப்படிங்கிறத நம்மளே யோசித்து பார்த்தோன்னா 2 நாள் கழித்து அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி, நீங்கள் இப்படி பண்ணனால இது ஆயிடுச்சு, திரும்ப அதை ரிப்பீட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற டெசிஷனை நம்மளால் எடுக்க முடியும். இமீடியட்டாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன்னா அது பெரிய சண்டையில் போய் 2-3 நாள் பேசாமல் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ ஆஸ் அ புத்திஸ்ட் நான் இப்படி தான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். வெரி குட், வெரி குட். அந்த சைடில் ஒருத்தவங்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் காயத்ரி. இப்போ காயத்ரி அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த குவாலிட்டி நான் யோசித்து நிதானமாக தான் நான் செயல்படுவேன் அப்படின்ட்டு. அதுதான் இப்போது ரியல் ட்ரெண்டில் ஒரு டேர்ம் கொடுக்குறாங்க. என்னென்னா எமோஷ்னல் கோஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிலலாம் சொல்லுவாங்க. முன்னாடிலாம் நம்ம ஐக்யூ பற்றி படிச்சிருப்போம், இன்டெலிஜென்ஸ் கோஷியன்ட், சோஷியல் கோஷியன்ட் கூட வந்துருச்சு. பட் இது எல்லாத்துக்கும் மீறி நம்மளுக்குள்ள ஈக்யூ இருக்கணும், எமோஷ்னல் கோஷியன்ட். அதுதான் புத்திசம் நமக்கு சொல்லி கொடுக்கும். நான் எப்படி ஆஃப்டர் புத்திசம் வந்து எப்படி டீல் பண்ணுறேன் அப்படின்னா, சிச்சுவேஷன்ஸை ஐ எம் ஃபாலோவிங் த புத்தா சொன்ன மாதிரி 4 நோபல் ட்ரூத் தான், 4 உண்மைகள். ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அது எதனால் வந்தது அப்படின்னு ஒரு 2 நிமிஷம், இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு, அது நம்மளால் வந்துச்சா மற்றவங்களால் வந்துச்சா அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்புறம் அந்த காரணத்துக்கு வந்து இதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்குரிய சொல்யூஷனை பற்றி யோசிப்பேன். அப்புறம் அந்த சொல்யூஷனை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். இதெல்லாம் நம்ம யோசிச்சு நிதானமாக பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ எதுவோ இருக்காது. இது வந்து என்னுடைய லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ பெரிய அளவில் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணோன்னா புத்திசம் எனக்கு இது தான் கற்றுக் கொடுத்துருக்கு. தேங்க்யூ. வெல் டன். இந்த சைடில் ஒருத்தவங்க. ஃபஸ்ட் பாயிண்ட், ஆக்ட் பண்ணலாம், ரியாக்ட் பண்ணக்கூடாது. 2வது சொன்ன மாதிரி சாங்கிலிய தத்துவம், என்ன ஒரு காரணம் இருந்தாலும் அதுக்கு ஒரு காரண காரியம், என்ன காரணத்தினால அது வருது, அந்த காரணம் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த ப்ராப்ளம்ஸ் எதனால் வந்துச்சுன்னு பார்த்துட்டாலே சொல்யூஷன் தன்னாலே வந்துடும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம், சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் மாலத்தி சொன்ன மாதிரி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அப்புறம் எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம வந்து நடுநிலைமையோடு இருக்கணும், உண்மையாக இருக்கணும். யாராச்சும் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் குடும்பம்னாக்கா ஒரு மாமியார் மருமகள் சண்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே ஒரு ஆண்மகனோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஒன்று ஒய்ஃப் வந்து மாமியார் பற்றி சொல்லலாம், மாமியார் வந்து ஒய்ஃபை பற்றி சொல்லலாம். ஸோ அங்கே பார்க்கும்பொழுது உண்மையை ஆராயணும், எங்கே யார் தப்பு பண்ணாலும் இது தப்பு அப்படிங்கிறத வந்து சொல்லணும். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய அந்த அறச்சீற்றம்ங்கிறது வந்து அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று போல்டாக இருக்கணும், பயமோ இல்லை வேறு எதுலேயுமே வந்து ஆசை இதுக்கெல்லாம் அடிப்பணியாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறுவனத்தில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஹையர் அஃபீஷியல்ஸ் ஏதோ ப்ராப்ளம் இல்லை வேறு யாருக்காச்சும் நீங்கள் 3rd பர்சனாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட அந்த ப்ராப்ளம்க்குரியவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து முறையிடலாம், இதை மாதிரி நடக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, அப்போ நடுநிலைமையோடு கண்டிப்பாக இருக்கணும், உண்மையோடு இருக்கணும், அந்த பிரச்சனையை அறிவியல் பூர்வமாக நம்ம வந்து அணுக வேண்டும். தென் பயம், அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆசை, இது எதுக்குமே நம்ம ஆட்கொள்ளாமல் நமக்கு ப்ராப்ளம் வராமல் இருந்து புத்திசாலித்தனமாக அதை வந்து நம்ம வந்து அதை சால்வ் பண்ணுறது தான் பார்க்கணுங்கிறது என்னுடைய கருத்து. சிறப்புக்கா. அந்த சைட் பிரச்சனை அப்படின்னு சொன்னாவே 2 விதமாக அந்த சொசைட்டி பார்க்குது. போல்டாக வந்து ஜென்ஸ் வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க, சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இருக்கிறதில்ல. ஆனாலும் சொல்கிறேன், எல்லாருமே அது பௌத்தத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் எப்போவுமே மற்றவங்கள நீ இதை செஞ்ச அப்படின்னு சொல்கிறத விட்டுருங்க. நம்மளோட விளக்கத்தை மட்டும் கொடுத்துட்டாவே அது காலப்போக்கில் அது சரியாக ஆயிரும். குற்றம் சொல்கிறத விட ஏன் நம்மளோட சரியான விளக்கத்தை கொடுத்துட்டா அது லேட்டாவோ இல்லை சீக்கிரமாவோ ஏதோ ஒன்று, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். இது பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் நான் நினைக்கிறேன். வெல் டன் மேம். நீங்கம்மா? இப்போது நான் எப்படி வந்து பிரச்சனையெல்லாம் இது பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு கசின்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க,
இப்போ ஒரு ஒரு 5 to 6 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா அதிகமாக எனக்கு தான் ஃபோன் கால்ஸ் வரும். இவருமே கேட்பார், என்ன எல்லாமே ஒன்ட்டே வந்து ஒப்பீனியன் கேட்குறாங்க இது பண்ணுறாங்கன்னு. ஏன்னா என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் சொல்கிற சொல்யூஷனோ ஒப்பீனியனோ வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க நம்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த புத்திசம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமேட்டு இன்னும் நான் கொடுக்குற சொல்யூஷனோ அந்த ஒப்பீனியன் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்றத அவங்க நம்புகிறாங்க. இவர்கிட்டையுமே நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஷேர் பண்ணாங்கப்பா, நான் இப்படி சொன்னேன்ப்பா அப்படின்னும் போது பரவாயில்ல, நல்ல கரெக்டாக தான் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து எப்படி நிதானமாக நம்ம அதை எப்படி கையாண்டா எந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நான் இது பண்ணுறேன். புத்திசம் இது பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அந்த பிரச்சனைகளை வந்து எந்த அளவுக்கு எந்த மாதிரி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் நல்லா தெளிவடைஞ்சிருக்கேன். அது வந்து மற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். அவங்களுமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் உண்மையிலுமே உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது, நல்ல வைப் கிடைக்கிது, பிரச்சனையை வந்து நானுமே வந்து அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. வெல் டன்மா, வெல் டன். ஆக்சுவலாக இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சடங்குகள் சம்பிரதாயங்கள் பௌத்தத்தில் வேண்டுமா தேவையா அப்படிங்கிறதும், ரெண்டாவது பௌத்த பண்டிகைகள் என்னென்ன அப்படிங்கிறதும். பட் அந்த பண்டிகைகள் பற்றி நேற்று டாக்டர் ராஜவர்தன் கொஞ்சம் பேசிட்டதுனால நான் அதை வந்து நேராக ஸ்லைடு கொண்டு வந்துடுறேன். இப்போ வந்து நம்மளுடைய தெரிஞ்சது ஒரே ஒரு லாஸ்ட் கொஷின் மட்டும். இப்போது பண்டிகைகள் அப்படிங்கிறதுல வந்து நம்மளுடைய டாபிக் இருக்குது இல்லைங்களா, அதில் இப்போ தீபாவளி, கார்த்திகை தீபம் இதெல்லாம் வந்து நம்ம கொண்டாடணுமா? ஏன்னா அதெல்லாம் வந்து இந்து மத பண்டிகையாக இருக்குது. அதை நம்ம வந்து மீட்டெடுக்கணுமா, கொண்டாடணுமா? உங்கள் கருத்து? தேவையில்லை. ஏன்னா இந்து மதத்தை விட்டு தான் வெளியே வந்திருக்கோம். திருப்பி அதை 1000 காரணத்தை சொல்லி எண்ணெயிலேருந்து கொண்டுட்டு வந்ததுனால தான் தீபாவளியை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரிக்கு சமமாக நம்ம போராட வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. நம்மளுடைய பண்டிகை பௌத்த பண்டிகைகளை கொண்டாடினாலே போதும். விசாக பௌர்ணமியாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு பௌர்ணமி குடலாக இருக்கட்டும், நம்மளுடைய பாபா சாஹியோட பிறந்த நாளாக இருக்கட்டும், தம்ம பரிவர்த்தனை நாளாக இருக்கட்டும், இதை கொண்டாடினாலே போதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே, இந்த சைடில் இருக்கவங்கள அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அந்த சைடில் இருக்கவங்க அந்த ஆயுத பூஜை எல்லாமே பௌத்த பண்டிகை நம்மளும் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு பேச்சு இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய வருது. அப்புறம் இந்துத்துவத்துக்கும் பௌத்தத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்க போகுது? அதவே எடுத்து நாமளும் செய்கிறோம். அப்புறம் நாங்கள் சொல்கிறது சடங்கு சம்பிரதாயம் பௌத்தத்திலே வேணாம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா திருப்பி அந்த படையல் போடுறது அதை அப்படியே கொண்டு வருவோம். அப்புறம் அதுக்கு ஒரு கம்யூனிகேட் ஒரு ஆள் வைப்போம், அவங்க நம்மளை ஆள்ற மாதிரி வரும். அது தேவையே இல்லை. அப்படிங்கும் போது இந்த ஆயுத பூஜை, தீபாவளி, பொங்கல் சந்தோஷமாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா சந்தோஷமாக இருந்துட்டு போங்க. அதுக்காக அதை மெனக்கெட்டு எடுத்து அடுத்தவங்க கண்ணில் காட்டுற மாதிரி கொண்டாடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, நான் சொன்ன அந்த 3 பாயிண்ட்ஸ்குள்ளே அது வருதா? சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் அப்படிங்கிறது தான். நம்பர் 1 பகுத்தறிவுக்கு உட்பட்டிருக்கா அப்படின்னா, தீபாவளி கொண்டாடுறதுல என்ன பகுத்தறிவு இருக்குன்னு எனக்கு தெரியல. அதான் நம்ம பௌத்தத்தில் வந்து அது எல்லாம் அன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றாங்களே, பகுத்தறிவு வருது இல்லை? அதான் நான் சொல்ல வரேன். இப்போது எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் பேஸ்டு. என்ன எவிடன்ஸ் இருக்குது? இதில் தான் கண்டுபிடிச்சாங்கன்றதுக்கு எதுவுமே நம்ம வந்து எவிடன்ஸ் பேஸ் தான் நம்பணும். இப்போ அண்ணல் சொல்லியிருக்கிறத நம்ம நம்புகிறோம் அப்படின்னா அவர் எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டார். எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்குது. பட் இது எனக்கு அயோத்திதாசர் அவர் சொல்லியிருக்காருன்ட்டு சில பேர் இதை ஃபாலோ பண்ணுறதுல எனக்கு இதில் உடன்பாடு இல்லை பர்சனலாக. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். இந்த மாதிரி இந்த கண்டுபிடிப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கெலாம் ஒரு வேலிட் எவிடன்ஸ் இல்லாததுனால தான் என்னால் இதை பற்றி பண்ண முடியல. தீபாவளியும் சரி, இந்த கார்த்திகை தீபம், ஆடி மாதம் இது பண்ணுறது, கூழ் இது பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே இந்த பௌத்த பண்டிகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல எவிடன்ஸ் பேஸ்டாக இல்லாதனால தான் என்னால் அதை நம்ப முடியல. ரெண்டாவது பாயிண்ட்டு, மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தீபாவளி கொண்டாடுறதுல எவ்வளோ தீங்கு இருக்குது. என்விரான்மெண்ட் பொல்யூஷன் இருக்குது, நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குது, இருக்கிற எல்லா பொல்யூஷனும் அதில் இருக்குது. ஸோ எல்லாமே இதில் வந்துடுது 2வது பாயிண்டில். 3வது பாயிண்ட், மாற்றத்துக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். அது வந்து மற்ற பண்டிகைகள்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதுதான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ. பாண்டி, உங்களோட கருத்து இல்லை அதே சேம் கருத்துனா? சேம் கருத்து. ஓகே. எனி ஃப்ளோர் ஒப்பீனியன்? சார், ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட. எல்லாம் ஏன் லேடிஸாக உட்காந்துருக்குறோம்? இதான் ஃப்ளோர் கொஷின். ஏன்னா சடங்குகள் சம்பிரதாயங்கள் சொன்னோடனே ஏன் இங்கே ஒரு ஜென்ஸ் கூட உட்காரல? எதுக்கு பெண்கள் கிட்ட கொடுக்குறீங்க அதை?
பெண்கள் வந்துட்டு டாப்பில் இருக்கணும், லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கணும், அரங்களோட உச்சத்தில் இருக்கணுங்கிறதுக்காக அவங்கள மேலே வச்சு பார்க்கணுங்கிற ஆண்களுடைய விருப்பத்தின் காரணமாக தான் அதை சூஸ் பண்ணோம். அடுத்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரிச்சுவல்ஸ்னால் அவங்க தான் முக்கியம் அப்படின்னு கிடையாது. இந்த டீம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, எனர்ஜெட்டிக்காக. அதனால தான் சார் கவுத்திட்டார். ஓகே, ஸோ இப்போது நமக்கு வந்து மதம் அப்படிங்கிறது நமக்கு வேணுமா? நமக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை, நமக்கு மேலே ஒரு சடங்கு, நமக்கு மேலே ஒரு 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 பவர் இருக்குது, சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது அப்படிங்கிறதுலாம். ஒருத்தனுக்கு வந்து நல்ல சாப்பாடு இருக்குது, நல்ல வசதியாக இருக்காங்க, அவங்க போய் கடவுள்கிட்ட என்ன வேண்டுவாங்க? யாருக்கு தேவைப்படுறார் கடவுள், இல்லை யாருக்கு தேவைப்படுது நமக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் எதுலேயுமே கொஞ்சம் கீழே இருக்கவங்களுக்கு தான். நல்லா படித்த பையன் வந்து நிச்சயமாக கடவுள்கிட்ட வேண்டு வரான்னு தெரியல, பட் கொஞ்சம் சுமாராக படித்த பையன் கண்டிப்பாக வேண்டுவாங்க இல்லையா? ஸோ ஒரு எதுலேயுமே கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹோப் தேவைப்படுது, ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. ரெண்டாவது வந்து நான் ஒரு மதம்னு சொன்னேன்னா, இப்போ எத்தனையோ பெரியாரிஸ்ட் இருக்காங்க, அவங்க நல்ல பெரியாரிஸ்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய அடுத்த தலைமுறை பெரியாரிஸ்ட்டாக மாறுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா சந்தேகம்தான், மாற மாட்டாங்க. ஆனால் நான் ஒரு மதத்துக்குள்ளே வந்துட்டேன்னா அடுத்த தலைமுறைக்கு என்னால் கொண்டு போக முடியும். இது ஏன் பெண்கள் கிட்ட கொடுத்தாங்க இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாபா சாஹிப் சொல்லியிருக்காங்க. இது நான் சொல்ல போகிறது எல்லாமே பாபா சாஹிப் அண்ட் பௌத்தம் என்ன கொடுத்துருக்குங்கிற எவிடன்ஸோடு தான் எல்லாமே சொல்கிறேன். ஒரு ஃபேமிலியில் ஒரு புத்திஸ்ட் ஒரு மேல் கன்வெர்ட் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்களா, அவங்களோட குடும்பத்தில் மற்றவங்கெல்லாம் மாறுவாங்களா இல்லையாங்கிறது ஒரு சந்தேகம்தான். ஆனால் ஒரு பெண் மாறிட்டாங்கன்னா பௌத்த குடும்பங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். ரெண்டாவது, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது. இந்த நான் சொன்னது இப்போ இந்த பூ வைக்கிறது, இல்லை இப்போ மெழுகுவர்த்தி ஏற்றுறது, ஊதுபத்தி ஏற்றுறது எத்தனை ஆண்கள் வீட்டில் செய்ய போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு விகாரில் கூட எத்தனை ஆண்கள் செய்ய போகிறாங்கன்னு தெரியல. சரி, அதுலேயும் பெண்கள் தான். இப்போ பெண்களுக்கு இந்த பொறுப்பை சந்தோஷமாக கொடுக்குறாங்க, பெண்களும் சந்தோஷமாக அதை எடுத்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து அது பெண்கள் கிட்ட அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த கல்ச்சரல்ஸ் எல்லாமே வந்து ரிச்சுவல்ஸ் எல்லாமே பெண்கள் தான். அதுக்கடுத்து வந்து அதை பரப்புபவர்கள் ஒரு பெண்கள் கிட்ட கொடுத்தா நிச்சயமாக பரவும். ஸோ இந்த ரீசனால் இந்த தலைப்பு பெண்கள் கொடுக்கப்பட்டதான் நான் எடுத்துக்கிறேன். எப்படி பரவும்? காசிப்பிங்லையா? பெண்கள் நினைச்சா முடியும். காசிப்பிங் ஒரு ரீசன் தான். ஓகே, இப்போது நமக்குடைய சடங்குகள் அப்படிங்கிறத நான் சும்மா ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய என்னோட வீட்டில் நடக்கக்கூடிய, நம்ம இப்போ புத்திஸ்டாக கன்வெர்ட் ஆகிருக்கக்கூடிய ஒருத்தவங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடியது அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனில். ரெண்டாவது வந்து நம்ம எல்லோரும் ஒன்று கூடுற ஒரு விஷயத்தில், பண்டிகைகளாக இருக்கட்டும், விழாக்களாக இருக்கட்டும் அப்படின்னு நான் பிரிச்சுக்கிறேன். இப்போ வீடுகள் எடுத்திங்கன்னா, ஓகே, பொதுவாக நான் இந்து மதத்தில் இருக்கும்போது நான் காலைல எனக்குன்னு ஒரு சில மூட நம்பிக்கைகள் இருந்தது. எப்படின்னா, நான் காலைல எந்திரிக்கும் போது வந்து நான் இதை பார்த்து எந்திரிச்சேன்னா எனக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி எழுந்தோடனே வந்து கொஞ்சம் சுப்ரபாதம் அதுக்கு கேட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எந்திரிச்ச உடனே நான் வந்து ஒரு கோலம் போடுறேன், வாச தெளித்து கோலம் போடுறேன். இந்த மாதிரி விரதம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. நமக்கு தெரியும், அமாவாசை விரதம், கிருத்திகை, பிரதோஷம், சஷ்டி எல்லாத்துக்கும் நம்ம விரதம் இருப்போம். நம்ம அதே மாதிரி கிளம்பும் போது ஒரு சில வீட்டில் இருங்க, வெளியில் யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு வரேன், பூனை குறுக்க போதான்னு பார்த்துட்டு வரேன். பூனை குறுக்க போனால் நம்ம உட்காந்துக்குவோம் கொஞ்ச நேரம். இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பௌத்த மாரணத்துக்கு பிறகு என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் நான் என்னென்ன மாற்றம் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மூட நம்பிக்கை இருக்காது. ஸோ நான் இவங்க முகத்தில் முழிச்சிட்டு போனால் தான் நல்லா போகணும், நல்லா இருக்குங்கிற எண்ணம் என்னை விட்டு போயிடும். ரெண்டாவது வந்து எனக்கு ஒரு வேளை சுப்ரபாதம்க்கு பதிலாக எனக்கு நல்ல ஒரு சாங், புத்தா சாங் எனக்கு வந்து கேட்க பிடிச்சிருக்குன்னா நம்ம கேட்கலாம். அதே மாதிரி கோலம் போடுறது, எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நான் பௌத்தம் மாற ரெடியாக இருக்கேன், ஆனால் நான் டெய்லி கோலம் போடுவேன், என்ன செய்யட்டும் அப்படின்னு. நான் சொன்னேன், கோலம் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வாசலில் அலங்கரிக்க பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு இருந்தால் பண்ணுங்கள், ஆனால் அதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டால் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ என்னுடைய நேரம் அதுக்கு போகுது. இப்போ நான் வீட்டில் இருக்கிற லேடியாக இருக்கிறேன், எனக்கு டைம் கொடுக்க, எனக்கோட க்ரியேட்டிவிட்டி நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். ஓகே, டைம் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் இப்போ நம்ம எல்லாருமே வந்து காலில் சக்கரம் கட்டிட்டு வேலைக்கு ஓடுறோம். இந்த டயத்தில் நான் எனக்குன்னு ஒரு இவ்வளோ நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஒரு கோலம் போடணுமா, என்னுடைய ஆற்றல் நான் அதுக்கு வேஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது கம்பல்ஷன் கிடையாது. எனக்கு இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா,
நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, பக்கத்தில் இருக்க முஸ்லீம் வீட்டில் கிறிஸ்டின் வீட்டில் கோலம் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை அவங்களாம் போட மாட்டாங்க, இப்போ மார்கழி மாதம் வேறு வந்துருச்சு இல்லை, கோலம் போடலன்னு எழுத்து வீட்டுக்காரம்மா ஏன் போடலன்னு வந்து கேட்குறாங்க. நான் போடலாம் நிப்பாட்டிட்டேன் நான். ஏன் கேட்குறாங்க நான். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் பௌத்தத்துக்கு மாறிட்டேன். எனக்கு கோலம் போடுறதோட நியாயம் புரியல. முதல்ல அரிசி மாவு வச்சு கோலம் போட்டாங்கன்னாங்க, நான் உயிருக்கு ஒரு கருணை கொடுத்தேன், எறும்பு வந்து சாப்பிட்டுச்சு, எனக்கு அதில் சத்து இருந்தது. இப்போ இருக்கிறதுல வந்து என்ன எறும்பு வந்து சாப்பிட போகுது இப்போ இருக்கிற கோலம் மாவில்? ஸோ எனக்கு பகுத்தறிவு அதில் யோசிக்க தோணுது, எனக்கு நேரமும் இல்லை. அப்போது நான் அதை கோலம் போடலைங்கிறத வந்து ஐயோ வீட்டுக்கு லக்ஷ்மி வராமல் போயிடுவாங்க, அவ்வளோதான் நமக்கு செல்வம் போயிடும், இந்த மாதிரி மூட நம்பிக்கை எனக்கு வந்து விடுதலை ஆகுது பௌத்தம் ஏற்றதுக்கு பிறகு. அப்போ எனக்கு தோணலை. அதே மாதிரி எந்த விரதமும் நானே மாதத்துக்கு 2 நாள் என் வயிற்ற காய போட்டுக்கிறேன், என் உடம்பு ஹெல்த் நல்லா இருக்கணும், அது ஓகே. பட் இது வந்து செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இது வந்து பிரதோஷம், இதனால எனக்கு விரதம் இருக்கிறேன் இப்படிங்கிற மாதிரி ஒரு மூட நம்பிக்கை நமக்கு அவசியம் கிடையாது. அதே மாதிரி சகுனம் அப்படிங்கிறது நம்ம பௌத்தர்கள் வாழ்விலே கிடையாது. அதே மாதிரி நான் என்னென்ன செய்யலாம், நான் காலைல எந்திரிச்ச உடனே நான் வந்து திரிசரண பஞ்சசீலம் சொல்லலாம். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி புத்தருடைய சிலைக்கு பக்கத்தில் நின்று நான் சொல்லலாம். ஏன் திருப்பி டெய்லி சொல்லணும், இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை சொல்லணும், இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை சொல்லணும்னா நமக்கு அது பழக்கப்படுத்தணும். ஏன்னா நம்ம ரொம்ப சீக்கிரம் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறோம். தம்மம் அப்படிங்கிறது வந்து கெட்ட செயல்களை செய்யாதுன்னு, திருப்பி கெட்ட செயல்களை செய்ய வேணாம். அந்த பஞ்சசீலத்தை நான் திருப்பி நம்ம சொல்லி பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். நல்ல விஷயங்களே செய்யின்னு சொல்கிறோம். அப்போ நான் வந்து மைத்திரியோடு இரு, நீ வந்து முதிதாவோட இரு, நீ உபேக்காவோட இரு. அதாவது நீ மற்றவங்க கஷ்டத்துக்கு வந்து நீயும் கஷ்டப்படு, மற்றவங்க சந்தோஷப்பட்ட நீ சந்தோஷப்படு, நீ வந்து எல்லாரோடையும் கருணையோடு இரு. சொல்கிறது ஈஸி, அதை நான் செய்யணும்ல. அப்போ எனக்கு டெய்லியுமே ஒரு ப்ராக்டிஸ்க்காக நான் வந்து டெய்லி அதை நான் படித்து பார்க்கும்போது என் மைண்டுக்குள்ளே என்ன அறியாமல் உள்ளே போகும். அதுக்கப்புறம் நம்ம வார்த்தைகளை வந்து ஒரு காலத்தில் நம்ம வந்து சொல்லியிருப்போம், ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லியிருப்போம். அதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வந்து மாற்றிக்கணும். ஸோ நம்ம ஒரு கோயில் கிராஸ் ஆனால் இப்படி பண்ணுறது நம்ம எல்லாருக்கும் வழக்கம். அதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு நம்ம கொஞ்சம் அப்படியே வரும், ஒரு 2 பௌத்தம் மாறினா கூட ஒரு 2-3 மாதம் வரும். அதுக்கப்புறம் அதை கொஞ்சமாக நம்ம நிப்பாட்டணும். இது என் தலையெழுத்து, உனக்கு நான் கேன்சர்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது, எனக்கு தலையில் எழுதியிருக்குது, வந்திருக்கு விதி, என்ன அதுலேருந்து மாட்டாமல் இருக்க முடியுமா, இதெல்லாம் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும் அதை அனுபவிக்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம முடிந்த அளவுக்கு தவிர்க்க பார்க்கணும். அதே மாதிரி வந்து பூதம் சாத்தம் மேடம் பேனலிஸ்ட் அமைதியாக இருக்காங்க, அவங்களும் ஏதாவது இல்லை சார், இதுக்கப்புறம் நான் என்னோட மட்டும்தான் வரும். அவங்க அதை இன்டராக்டிவாக கொண்டுட்டு போங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா, அப்படி வேற என்ன பண்ணலாம் அன்றாட செயல், அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதுக்காக சொல்லுங்கள். ஓகே, ஒரு ஸ்லைடு முடிஞ்சோன்னு கேட்கணுமா? 40 ஸ்லைடு வச்சுருக்கேன். ஓகே, லாஸ்ட்டில் கேட்குறேன், ஃப்ளோர்லேயும் கேட்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம். இன்றைக்கி நான் வந்து ஒரு இடத்துல நான் எக்ஸாம் எழுத போகிறேன், இப்போ நல்ல நேரத்தில் கிளம்புப்பா, இது ராகு காலத்தில் தாண்டறதுக்குள்ளே பண்ணிவிடு, இது வந்து யமகண்டமாக இருக்குது சீக்கிரம் முடிச்சிருங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பழகிருப்போம். ஸோ நம்ம கொஞ்சமாக அந்த பழக்கத்துலேருந்து நம்ம மீண்டு வரணும். அந்த பழக்கம்லாம் நம்மக்கிட்ட வரவே கூடாது. அதே மாதிரி நம்ம இப்போ வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் என் வீட்டில் நான் என்ன செய்கிறேங்கிறது சொன்னேன். இப்போ அடுத்த ஒரு குடும்ப நிகழ்வுகளாக இருக்குது அப்படிங்கிற போது எனக்கு வந்து நான் இப்போ நமக்கு எப்படி பழக்கப்படுத்திருக்கு இந்து மதத்தில்னா, நான் பிறந்ததுலேருந்து என்னுடைய டெத்து வரைக்கும், ஏன் டெத்து முடிஞ்சு திதி வரைக்குமே நான் ஐயரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நான். ஆனால் இப்போ வந்து குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பெயர் சூட்டு விழாவில் கண்டிப்பாக நம்ம பேரெல்லாம் பக்கா ஹிந்து பேர் கொஞ்சம் கலந்த பேராக இருக்கலாம். ஆனால் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம பெயர் வைக்கும்போதே பௌத்த பேர்களாக செலக்ட் பண்ணி நம்ம வைக்கும்போது, இப்போ யாராவது வந்து ஒரு ஃப்ரான்சிஸால பார்த்து நீ என்ன மதம்னு கேட்பாங்களா, ஒரு அப்துல்லா பார்த்து என்ன மதம்னு கேட்பாங்களா? பட் நம்மளை பார்த்து கேட்குறாங்கன்னா நம்ம முதல் தலைமுறை இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் நம்ம கொஞ்சம் பட்டு தான் ஆகணும். பட் நம்ம அடுத்த தலைமுறைக்கு பியூர் புத்திஸ்ட் பேராக நம்ம வைக்கும்பொழுது, ஸோ பேரை பார்க்கும் போதே அவன் நீ புத்திஸ்ட்னு அப்படிங்கிற அடையாளம் நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி பிறந்தோடனே தட் இஸ் காது குத்துறது, இதுக்கு வந்து இது ஒரு அக்குபஞ்சர், இது வந்து சயின்டிஃபிக், இது கிடையவே கிடையாது, வேண்டாம். அதே மாதிரி பிள்ளை பெருசானோட பூப்படைகிற விழா, அது ஒரு நார்மல் ஃபிசியாலஜி. ஒரு பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு யூரின் போகிற மாதிரி, மோஷன் போகிற மாதிரி, அது மூச்சு விடுற மாதிரி, அது நார்மல் ஃபிசியாலஜி. அந்த காலத்தில் அவங்க வந்து பெண்ணை அடிமைத்தனத்தை கொண்டு வரதுக்காக நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்ட, நீ வந்து உன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுற, சொந்தக்காரங்களாம் வந்து உன்னை பார்த்துட்டு போவாங்கங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சடங்கு. அதான் நம்ம இனி தொடர்ந்து பண்ண வேண்டியதில்லை பௌத்தத்தில். அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் வந்து நிச்சயம் பண்ணிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. நம்பதுக்கு எனக்கு அதுக்கு ஒரு செலவு, கல்யாணத்துக்கு ஒரு செலவு,
அவசியம் இல்லை. என்கேஜ்மெண்ட்டுங்கிறது நீ உனக்கு எனக்கு அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. நம்ம சேம் டே கூட வச்சுக்கலாம், இல்லை தேவையே இல்லை அது நமக்கு. இது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் அவசியமற்றது. கல்யாணம் அப்படிங்கிறது எந்த ரொம்ப செலவெல்லாம் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக, ஈவன் விகாரில் கூட, விகார் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் போட்டு கூட நம்ம வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எளிமையான முறையில் தான் பௌத்தம் வந்து கல்யாணத்தை ஆதரிக்குது. அதே மாதிரி வளைகாப்பு எந்த சயின்டிஃபிக் இல்லை, ஒரு கூடல், நமக்கு ஒரு கொண்டாட்டம் வேணும். எனக்கு ஒரு மதம் வந்திருக்குது, அந்த மதத்தில் ஒரு விஷயத்தையும் நான் கூட கொண்டாடுறேன். என் சொந்தக்காரங்களும் இந்த வாய்ப்பாக நான் பயன்படுத்தி கூப்பிட்றேன் என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட நின்று உட்காந்து பேசுங்க. வளைகாப்புங்கிற போது அவங்கவுங்க ஒரு 10-15 அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ அது நம்ம வந்து செய்யலாம். அதுக்கப்புறம் எனக்கு திருமண நாள் வருது, பிறந்த நாள் வருது, இதுக்கு நம்ம எல்லாருமே ஒன்று கூடி, ஒருத்தருக்கு திருமண நாளாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்தந்த ஊரில் இருக்கவங்க எல்லாம் ஒன்று கூடி ஒரு என்ஜாய் பண்ணிக்கலாம். என் பிள்ளைக்கு பர்த்டேவா, எல்லாம் அந்த ஊரில் இருக்கிற நம்ம புத்திஸ்டுகள் எல்லோரும் போய் நின்றணும், உன் பிள்ளைக்கு பர்த்டேப்பா, இந்த ஹாப்பி பர்த்டேன்னு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஒன்று கூடல் கொண்டாட்டங்களை நம்ம அதிகப்படுத்த வேணும். அதே மாதிரி கிரகப்பிரவேசத்தில் ஹோமம் வைக்கிறாங்க. நான்லாம் வச்சுருக்கிறேன் ஒரு காலத்தில். நீங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே ஹோமம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கணபதி ஹோமம், அதாவது நம்ம இந்துவாக இருக்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணம் என்னென்னா, அது பிராமணர்கள் அவங்க வீடு கட்டுறதுக்கு அவங்களுக்கு வந்து உழைப்பு கிடையாது. பிராமணர்களுக்கு அவங்க வீடு கட்டும்போது நம்மளுடைய சூத்திரர்களோ பஞ்சமர்களோ போய் தான் அந்த வீடை கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த வீடை கட்டிடும் போது பெயிண்டராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பிளம்பராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வேறு ஒரு பிரிவை சேர்ந்தவங்கிறதுனால அவங்கெல்லாம் வந்துட்டு போன அந்த சடங்கு கழிக்கிற இதுதான் ஹோமம் வைக்கிறது. அப்போது எனக்கு இப்போது நல்லா தெரியுது, நான் ஒரு மனிதனை சமமாக பார்க்கக்கூடிய பௌத்தத்தில் வந்துட்டேன். அப்படிங்கிற போது நான் அவங்க உள்ளே வந்திருக்கிறத நான் ஒரு தீட்டு கழிக்கிற சடங்கை எப்படி செய்ய முடியும்? அப்போ எனக்கு ஒரு கிரகப்பிரவேசம் வைக்கணுமா, நான் வந்து ஒரு ரிபன் கட் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களை கூப்பிட்றேன், கட் பண்ணிவிட்டு ஒரு ரூம்குள்ளே அவங்கள வந்து உள்ள வீட்டுக்குள்ளே கூப்பிட்றேன். இப்போ உள்ளே போயிட்டு நம்ம சந்தோஷமாக எல்லோரும் ஒன்று கூட கொண்டாட்டமாக நிகழ்ச்சி நடத்தலாம். ஆனால் ஹோமங்கிறது கண்டிப்பாக கூடாது. அதே மாதிரி இறப்பும் வந்து ரொம்ப அமைதியாக ரொம்ப சாந்தமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் ஒரு இறப்பை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அந்த இறப்பு பக்கத்தில் நின்று பஞ்சசலம் திருசரணம் சொல்லலாம். ரொம்ப அமைதியான முறையில் அவங்க வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் தரவுகள் இருக்குது. அதே மாதிரி திதி, கண்டிப்பாக சொர்க்கம் நரகம் இது கிடையாது. ஸோ திதிங்கிறது நம்ம இதில் கிடையாது. ஸோ நம்ம ஃபங்க்ஷனில் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா காது குத்துதல், பூப்படைகிற விழா, திதி, இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். நம்ம ஒன்று கூடல் விழாக்கள்னு பார்த்திங்கன்னா விழாக்கள் பண்டிகைகளில் நமக்கு தெரிஞ்ச ஒன்று கூடல் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம ஒன்று கூடலாம். இல்லையா எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கேன்னா பௌர்ணமி சமயத்தில் ஒன்று கூடலாம். பிகாஸ் புத்தரோட பிறந்தது, அவர் ஞானம் அடைந்தது, இறந்தது எல்லாமே ஒரு பௌர்ணமி ஒட்டி வரதுனால நமக்கு பௌர்ணமி வந்து நமக்கு ஒரு விழாவாக நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி தம்ம தீட்சை எடுக்கிறனால நம்ம வந்து நான் இன்றைக்கி ஒரு மன விடுதலை படுறேன், இந்த மதத்துலேருந்து நான் வெளியில் வந்து ஒரு மன விடுதலை படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு அந்த தீட்சை எடுக்கிறதே பாபா சாஹிப் வந்து ஒரு கொண்டாட்டமாக செய்ய சொல்கிறார். எப்படி வந்து உனக்கு கிறிஸ்டியானிட்டியில் வந்து நீ அந்த பேப்டிசம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு கொண்டாட்டமாக இன்னையிலேருந்து நீ கிறிஸ்துவ மதத்துக்குள்ளே வரங்கிறது இது பண்ணுறாங்களோ, அதே மாதிரி எல்லா சொந்தக்காரங்களுக்கு கூப்பிட்டு நீ வந்து அந்த தம்ம தீட்சை எடுக்கிறனால ஒரு கொண்டாட்டமாக செய்யுங்கன்றாரு. ஸோ அந்த கொண்டாட்டமும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும். ஒரு ஃபேமிலி பௌத்தம் இருக்குதுன்னா கூட நம்ம எல்லா பௌத்திஸ்ட்டுகளும் அங்கே போகணும். போயிட்டு அவங்களோட நின்று பாரு உறவு நான் பக்கத்தில் வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு பலத்தை வந்து கொடுக்கணும் நம்ம. அதே மாதிரி வந்து நமக்குன்னு உள்ள பண்டிகைகள் டாக்டர் ஹேமா அழகாக சொன்னாங்க. நமக்குன்னு உள்ளது புத்த பூர்ணிமா, மே மந்த் வரக்கூடிய பௌர்ணமி, அப்புறம் தம்ம சக்கர பரிவர்த்தனை தினம் October 14th வருது இல்லைங்களா, அது. அப்புறம் பாபா சாஹிப்போட பிறந்த நாள் சமத்துவ தினமாக கொண்டாடுற April 14th. அப்புறம் நமக்கு அந்த நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் தான் நம்மளுடைய புத்த மதத்துலேருந்து தான் எடுத்துருக்குறாங்க சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத. அப்போது அதை நம்ம தானே வெளில கொண்டாடணும். எல்லோரும் கொண்டாடாத போது November 26th நம்ம செலிப்ரேட் பண்ணோம்னா ஏன் செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்கன்னா அப்போ சொல்லலாம் எங்கள் புத்த மதத்துலேருந்து எடுத்துருக்குறாங்க, அப்போ நான் பண்ணாமல் வேறு எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பண்டிகைகளை வந்து கொண்டு வரணும். இப்போ அதே மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டேன், எல்லாருமே ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. எல்லா பெண்களுமே வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, கார்த்திகை தீபம், ஆயுத பூஜை இதெல்லாம் கொண்டாடணுமா? எப்படி வந்து இப்போது வாட்ஸ்அப்பில் நியூஸ் வருதுன்னா இதெல்லாமே பௌத்த பண்டிகைகள். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பண்டிகைகளும் ஒரு காலத்தில் பௌத்த பண்டிகைகள் தான். ஆனால் அதை வந்து பிராமணிசம் விழுங்கிடுச்சு, தன்னோட பண்டிகையை அதை உள்வாங்கிடுச்சு. இப்போ நான் அதிலிருந்து நான் அந்த பண்டிகையை மீட்டெடுக்கிறேன். எனக்கு ஒரு நியாயமான காரணம் தான் இருக்குது. நான் இது எல்லாமே வந்து இதுக்கு எள்ளு கண்டுபிடிச்சது எல்லாத்துக்கும் ஒரு நியாயமான காரணம் தான் இருக்குது. விநாயகர் அப்படிங்கிறது புத்தர் அப்படின்றாங்க. ஸோ எல்லாமே நியாயமான காரணம் இருக்குது. ஆனால் நான் வந்து அதை மீட்டெடுக்கணும்னா எனக்கு பிறகு அதாவது நான் மட்டும்தான் அதை கொண்டாடணும். இதுக்கப்புறம் இந்து மதம் அதை கொண்டாடக்கூடாது. அப்படி நம்ம செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட எண்ணிக்கை இல்லை.
அப்போது இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்னா ஒரு விழாவை நம்ம பங்கிடுறோம். நீயும் கொண்டாடு, நானும் கொண்டாடுறேன். உன்னோட நோக்கம் வேறு, என் நோக்கம் வேறு அப்படின்னு நம்ம பங்கிடுறோம். பங்கிட வேண்டிய அவசியம் இல்லை. அது எச்சில் பண்ணப்பட்ட உணவாயிடுச்சு. நம்ம அதை திருப்பி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எண்ணிக்கை கூடி நம்ம வந்து அவங்கக்கிட்ட நியாயமாக இதெல்லாம் என் ஃபங்க்ஷன் முழுமையாக அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்குற வரைக்கும் அதை நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம சடங்குகள் சம்பிரதாயங்கள் இது மேலே ஏதோ ஒரு கெட்ட சொல் மாதிரியே நம்ம வந்து வச்சிட்ருக்குறோம். ஆக்சுவலாக சடங்குகள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரோட்டோக்கால். இப்போது இந்த ஒரு மீட்டிங் ஹால் இருக்குது. இந்த மீட்டிங் ஹாலுக்கு வந்து இத்தனை பேர் உட்காருவாங்க, ஒரு 200-300 பேர் உட்காருவாங்கன்னா இந்த எல்இடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கு 20 இவ்வளோ அடி எல்இடி, இத்தனை இது சேர்ஸ் போடணும், இந்த இடத்துக்குள்ளே இவ்வளோ சேர்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு ப்ரோட்டோக்கால் போடுவோம். இத்தனை ஸ்பீக்கர்ஸ் இருக்கணும், இத்தனை பேருக்கு கேட்குற அளவுக்கு ஸ்பீக்கர்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு சில ப்ரோட்டோக்கால்ஸ் போடுவோம் இல்லைங்களா. இப்போ இந்த மீட்டிங் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து இன்னும் ஒரு வாரம் கழித்து இதே ஹாலில் வேறு ஒரு மீட்டிங் வருது. அப்போ அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுற அந்த ஒளி அமைப்பாளர் என்ன பண்ணுறாங்க, ஓகே இத்தனை பேர் உட்காடுறாங்களா, இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸட் ப்ரோட்டோக்கால் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை எல்இடி இவ்வளோ பேர் உட்கார்றதுக்கு இத்தனை சேர்ஸு, இத்தனை ஸ்பீக்கர்ஸ் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் எழுதி வச்சுக்குவாங்க. இப்போ எழுதி வைக்கிறது வந்து அவங்க வேலை செய்கிறவங்க பர்ஃபெக்டாக செய்வாங்க. ஒருவேளை அவங்க வேலை செய்கிறவங்க மாற்றப்பட்டுட்டாங்க, இல்லை வேறு ஒருத்தர் புதுசாக வரும்போது அவருக்கு ஏன் இந்த எல்இடி இவ்வளோ சைஸ் இருக்கணும், இதுலேயே இத்தனை ஹாலுக்கு இத்தனை சேர் போடணும் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே சொல்லாமல் ஒரு வெள்ளை பேப்பரில் வந்து இந்த ஹாலுக்கு இத்தனை சைஸ் எல்இடிப்பா, இந்த ஹாலுக்கு இந்த மேடை இவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், இந்த ஹாலுக்கு இத்தனை சேர்ஸ் போடணும் அப்படின்னு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் சம்பிரதாயங்கள். இப்போ என்ன, நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டோட சைஸ் வந்து இவ்வளோ பெருசுன்னு இருக்குது. ஒரு கேரிடோர் வந்து 4-5 அடி விடணுன்றாங்க. அப்போ 5 அடி ஏன் விடணும் அப்படின்லாம் எனக்கு அதை செக் பண்ண வர லேடிக்கு தெரியாது. 5 அடி அவங்க ஹாஸ்பிட்டல் கேரிடோர் இருக்குதா, அவ்வளோதான் அவங்க ஸ்பெசிஃபிகேஷன். ஆனால் என்ன காரணங்கிற ரீசன் அவங்களுக்கு என்ன, அவங்க தான் ஒரு வீல் சேர் போகணும், ஒரு ஸ்ட்ரக்சர் போகணும், அதுக்கு தேவையான ஸ்பேஸ் விடணும் அப்படிங்கிற காரணம்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு ப்ரோட்டோக்கால் உருவாக்குறது தான் சடங்குகள். ஆனால் சம்பிரதாயங்கிறது அந்த எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அதை ஃபிக்ஸ்டாக இப்படி தான்ப்பா. ஆனால் இப்போ என்ன மாதிரினா சுயநலத்தோட இதே வந்து ஒருத்தரோட ஆதாயத்துக்காக இப்படி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வரும்போது தான் நமக்கு வந்து இது வேணுமா வேணாமா அப்படிங்கிற நமக்கு ஒரு இது வருது, கொஷின்ஸ் வருது. இப்போது நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா வந்து சடங்குகள் வேணும், சம்பிரதாயங்கள் வேணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே விளக்கேற்றுறது, ஊதுபத்தி ஏற்றுறது, பூக்கள் போடுறது இதெல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி நான் வந்து ஒரு ஹவுஸ் வார்மிங் செரிமனிக்கு போயிருக்கும்போது அங்கே என்ன பண்ணாங்க, ஒரு பிக்கு வந்து எங்கள் எல்லார் கையிலையும் ஒரு த்ரெட்டு கொடுத்தாங்க. அது அந்த ஓனரோட கையில் அது த்ரெட்டு ஆரம்பித்து அந்த த்ரெட்டு வந்து அங்கே வந்திருந்தவங்க எல்லோரும் பிடிக்கிற மாதிரி வந்திருந்தது. அது நான் முதல் தடவை அந்த மாதிரி பார்த்தேன். பட் இது வந்து என்னடா ஒரு மூட நம்பிக்கையாக இருக்குது, இதெல்லாம் ஒரு விஷயம், என்ன ஒரு த்ரெட்டு பிடிச்சி நம்ம இது பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அதுக்கான விளக்கங்கள் இது வந்து ஒரு ப்ரோட்டோக்கால். ஆனால் இது வந்து அவங்க ஒரு சம்பிரதாயமாக வச்சுருந்தாங்கன்னா அதுக்கான காரணம் சொல்லப்படாமல் வச்சுருக்கும் போது தான் நமக்கு அது அவசியமற்றதுன்னு தெரியுது. இதே அந்த பிக்கு வந்து அந்த இடத்துல நின்று, இல்லை உபாசகர் அந்த இடத்துல நின்று, இது ஏன் இந்த மாதிரி ஒரு நூல் கொடுக்குறோம், இது வந்து வந்திருக்கவங்க எல்லாருமே இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதுக்கு நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம், நாங்களும் இதில் பார்ட் ஆஃப் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ஒற்றுமையை குறிக்கிறதுக்கு தான் இந்த கொண்டாட்டத்துக்கு நான் வந்து நிற்கிறேன், இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் நான் இந்த ஒரு நூலை கொடுக்குறேன். இது வந்து நூல் அருகாமல் இந்த உறவுகள் எல்லாம் ஒன்றா இருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில காரணங்கள் சொல்லும் போது நமக்கு அதை பிடிக்கும் போது நமக்கு இன்னும் டைட்டாக பிடிப்போம். ஓ இந்த ஃபேமிலி என்னோடய ஃப்ரெண்டு ஃபேமிலி, மை ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஃபீலிங்கோடு நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிப்போம். ஸோ ஒவ்வொருத்துக்கு பின்னாடியும் நமக்கு வந்து ஒரு ரீசன் கொடுக்கணும். இப்போ வந்து இவங்க டாக்டர் ஹேமா மாடி அவங்க சொன்னாங்க விளக்கேற்றுறதுக்கு ஒரு ரீசன் கொடுத்தாங்க, அறியாமை போக்குறதுக்கு, ஊதுபத்திங்கிறது ஒரு ஸ்மெல்லுக்கு, பூக்கள் அப்படிங்கிறது ஒரு அழகுக்கு அப்படின்னு. ஸோ இப்போ நமக்கு வந்து எனக்கு வந்து அந்த பூ வச்சா எனக்கு வந்து ஒரு டெக்கரேட் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லாக நான் வந்து புத்தரை வைக்கிறேன்ப்பா, ஓகே தப்பு கிடையாது, எனக்கு மனசுக்கு ஒரு ஹாப்பி கிடைக்குது. எனக்கு புத்தரை அலங்காரம் பண்ணி வைக்கும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குது, எனக்கு ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு அமைதி கிடைக்குது, எனக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து நல்ல ஒரு இதை கொடுக்குது.
எனக்கு எனக்கு என்னோடய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய விகாரில் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நாங்கள் ஒன்று கூடுவோம். அப்போ என்ன பண்ணுவேன், புதுசாக வர்றவங்க கிட்ட நான் ஒரு ஊதுபத்தி கையில் கொடுத்து மெழுகுவர்த்தி கையில் கொடுத்து நீ புதுசாக வந்து நியூ ஜாயினி ஸ்டாஃபுங்களுக்கு மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு போய் புத்தர் சிலைக்கு ஆப்போசிட்டில் வையினும். ஸோ ஒரு பார்ட்டிசிபேஷன் வருது. நானும் இந்த மருத்துவமனையில் ஒரு பங்கு. இப்போ ஒரு விகாருக்குள்ளே வராங்க, விகாருக்குள்ளே கையில் ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு வரும்போது இது என்னோடய பார்ட்டிசிபேஷன், நான் வந்து இதில் ஒரு பங்கு கொடுறேன், எனக்கு ஒரு ஊதுபத்தி வைக்கிறேன். ஸோ வந்திருக்கவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு ஒரு பார்ட்டிசிபெண்ட்டுக்காகவும் நம்ம வந்து கொடுக்கலாம். எல்லாமே வந்து ஒரு அந்த இடத்துக்குள்ளே ஒரு ஆசை இருக்கக்கூடாது, ஒரு பயம் இருக்கக்கூடாது. நான் ஒரு பூ வைக்கிறேன் புத்தர்கிட்ட, ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றுறேன், மெழுகுவர்த்தி பட்டுன்னு அணைஞ்சு போகுது. உடனே ஒரு இந்து மதமாக தான் என்ன நினைப்பேன், போச்சுடா பக்குன்னு இருக்கும். ஆனால் இங்கே அப்படி நினைக்கக்கூடாது. ஓகேப்பா, நான் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் வந்து மெழுகுவர்த்தி ஏற்றிருக்கணும். ஸோ யூ ஷுட் டெவலப் எல்லா இடத்துலையும் ஒரு பகுத்தறிவை உள்ளே கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல், ஆசை. நீ புத்தர்கிட்ட நின்று வணங்குறியா வணங்கு, ஆனால் புத்தர்கிட்ட நின்று சொல்லிடாத நான் பாஸ் ஆகணும் புத்தரே எனக்கு பாஸ் கொடுத்து வச்சிரு அப்படின்னு கேட்டுறாதீங்க. அதே மாதிரி எனக்கு இது வேணும், எனக்கு நான் வாழ்க்கையில் முன்னேறணும், என்னையை பார்த்துக்கோ புத்தர் அப்படின்னு சொல்லி புத்தர்கிட்ட அந்த அவர்கிட்ட நின்று வேண்டிடாதீங்க. ஸோ உங்கள் பயத்தையும் உங்கள் ஆசையும் அது கொண்டு வராதிங்க. இதுதான். இப்படி நீங்கள் கண்ணோட்டத்தோட புத்தரை பார்த்தாவே போதும். அதே மாதிரி நம்ம பௌத்த நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் எப்படி இருக்கணும். இப்போ இன்றைக்கி நம்மளோட இந்த சில்ட்ரன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒரு பௌத்த நிகழ்ச்சி. அப்போ நமக்கு இங்கே என்ன நம்மளுடைய பௌத்த அடையாளமாக நம்ம வந்து புத்தா சிலை வச்சுருக்கோம். பர்ஃபெக்ட். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது, இல்லை ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, இல்லை ஏதோ ஒரு ஒன்று கூடுதல் விகாரில் ஒரு ப்ரோக்ராம் வருது, பௌத்த அடையாளங்கள் கண்டிப்பாக அங்கே இருக்கணும். ஒரு பிக்குவு கூட ஒரு பௌத்த அடையாளமாக தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஒரு புத்தரோட படம், சிலை, அதுக்கப்புறம் வந்து தம்ம சக்கரம், தென் போதி மரம், பௌத்த கொடி. நீங்கள் உள்ளே அந்த விகாருக்குள்ளே வரும்போதே ஒரு கொடி போட்டுடுவாங்க. எல்லாருக்கும் யூனிஃபார்மும் ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸில் ஒரு கொடி போட்டுடுவாங்க. அது மாதிரி அசோக சின்னம், அசோகருடைய சிலை, இது மாதிரிலாம் நம்ம வந்து பௌத்த அடையாளம் நம்ம ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது நல்லது. கண்டிப்பாக பாபா சாஹிப் இருக்கணும். ஏன்னா பாபா சாஹிப் தான் பௌத்தத்தை மீண்டும் நம்ம இந்தியாவில் மலரச் செய்தவர். அவர் வந்து போதி சத்துவா என்று அழைக்கப்பட்டவர். நமக்கு ஒரு அருமையான ஒரு மதத்தை, நமக்கு வந்து சமத்துவம் கொடுக்கக்கூடிய மதத்தை நமக்கு காமிச்சவர். ஸோ அவருடைய படம் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய எல்லா பௌத்த ஃபங்க்ஷன்லேயும் இருக்கணும். அதே மாதிரி வந்து அதுக்கு காரணம், இப்போ நீங்கள் ஒரு பூ வைக்கிறீங்களா, இல்லை ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றுறீங்களா, எல்லாத்துக்கும் ஒரு பகுத்தறிவுக்குட்பட்ட ஒரு காரணம் இருக்கணும். மாலதி அழகாக சொன்னாங்க, நீ என்ன ஒரு பகுத்தறிவு, என்ன ஒரு நீ பொருள் வச்சாலும் அது வந்து நமக்கோ பிறருக்கோ இயற்கைக்கோ கேடு விளைவிக்கக்கூடாது. உனக்கு மெழுகுவர்த்தி கொண்டு வான்னு சொல்கிறான், அப்படிங்கிற ஒன்று இடத்துல நீ வந்து 108 மெழுகுவர்த்தியோடு நாளைக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை பூஜை இருக்குது வந்துருங்கன்னு சொன்னால் போகக்கூடாது. ஏன்னா அதனால் எனக்கு என்ன பிரச்சனை வருது, இயற்கைக்கு கேடு வருது. அவ்வளோ மெழுகுவர்த்தி ஏற்றினாங்கன்னா அதோட கெமிக்கல்ஸ் எனக்கு குளோபல் வார்மிங்க்கு எனக்கு பெரிய ப்ராப்ளம் வருது. ஸோ அதை நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி வந்து எனக்கு மெழுகுவர்த்தி கொண்டு வரல, நான் வெறுக்கையோடு வந்துட்டேன், எனக்கு புத்தர் சிலருக்கு நான் பூ மறந்துட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வச்சா நல்லது, இல்லையா விட்டுருங்க. அதுக்கு வந்து எங்கே பூ எங்கே வேண்டாம். அந்த மாதிரி மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். வேற்று மத அடையாளம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நான் ஒரு பௌத்த ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னா அங்கே வந்து எனக்கு இந்து மத கடவுளோட ஃபோட்டோ இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் கரெக்டாக பார்த்தோம்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம அழகாக பௌத்தத்தை கொண்டு போக முடியும். இப்போ வந்து இப்போ எனக்கு கிறிஸ்மஸ் இருக்குது, எனக்கு நேற்றுலேருந்து முந்தா நேற்றுலேருந்து கேக்காக வந்துட்டு இருக்குது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற டாக்டர்ஸ், சுற்றி இருக்கிற மருத்துவமனை டாக்டர்ஸ், இந்த மாதிரி தீபாவளி சமயத்தில் இதே மாதிரி தான் அவ்வளோ தீனிகள் வந்துச்சு. இப்போ நான் ஒரு விசாக பௌர்ணமி கொண்டாட போகிறேன், மே மந்த்து எனக்கு வருது. நான் என்ன கொடுக்கறது? நான் கொடுக்கணும்ல, வாங்கிட்டேன்ல. நான் எல்லாருக்கும் நானும் எனக்கு என்னுடைய ஃபங்க்ஷன் வருது நான் சொல்லணும்ல. வாட்ஸ்அப்பில் எங்கள் ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்கிற மாதிரி ஹாப்பி விசாக பௌர்ணமின்னு சொல்லணும்ல. அப்போ நான் என்ன செய்யட்டும்? அப்போது நமக்குன்னு சொன்னது நேற்று டாக்டர் ராஜவர்தன் சொன்னாங்க, 2 பொருட்கள். ஒன்று வந்து அந்த ஹனி கேக், இன்னொன்று வந்து பாயாசம். இது வந்து நான் கூட சொன்னேன், பாயாசம் கெட்டிடாதா நம்ம வந்து இதை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அப்படின்னு. ஏன் பிரியாணி கெடாதா? நம்ம உடனே கொடுக்குறோம்ல, முஸ்லீம் வீட்டிலேருந்து வந்தோன்னே 5 பேர் நம்ம வாங்குகிறோம்ல இல்லையா? ஸோ அதனால் அன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக போய் கொஞ்சம் அன்றைக்கி கெடாத அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நல்ல சூப்பரான ஒரு நல்ல டைட் பேக்கில் ஒரு பாயாசமும் ஒரு தேன் கேக்கும் வச்சுட்டு கூட ஒரு புத்தா ஃபோட்டோ கூட வைக்கிறது உங்கள் விருப்பம் தான். ஸோ இதை 2 வச்சுட்டு எங்களுக்கு வந்து விசாக பௌர்ணமின்னு எல்லாத்துக்கும் கொடுத்து நீங்கள் பிரபகண்டப்படுத்துங்க. நீங்கள் புத்திஸ்ட் எப்படி தெரியும்? நான் என்னோடய விசாக பௌர்ணமிக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு வாட்ஸ்அப் பேனர் அனுப்புகிறேன், நீ எனக்கு குரூப்பில் போடு, எனக்கு ஹாப்பி விசாக பௌர்ணமின்னு எனக்கு போடுன்னு சொல்லி அனுப்பிச்சுவிட்டேன்.
ஏன்னா அவளுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லணும் நான் புத்திஸ்ட்டு. அப்போ அவள் அந்த குரூப்புக்குள்ளே என்னோட காலேஜ் குரூப்பு ஸ்கூல் குரூப்பில் ஹாப்பி விசாக பௌர்ணமின்னு போடும்போது அந்த பிள்ளைங்க வந்து இது என்ன விசாக பௌர்ணமின்னு ஒன்று சசிக்கு மட்டும் போடுறாங்க. அப்போ நான் வந்து தேங்க்யூ என் ஃப்ரெண்டு பேர் போட்டு தேங்க்யூ அப்படின்னு அதை பார்த்துட்டு நம்ம மக்கள் உடனே எல்லாரும் சொல்லுவாங்க ஹாப்பி விசாக பௌர்ணமி, ஹாப்பி விசாக பௌர்ணமி. அப்போ நம்ம இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். என்னோடய டிபியில் நான் புத்தா வச்சுருக்கலாம், என்னோடய ரிங் டோன் வந்து ஒரு புத்தா சாங் உள்ளதாக இருக்கலாம். கொஞ்ச காலத்துக்கு நம்ம தான் புத்திஸ்ட்டு அடையாளப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். எனக்கு வந்து ஒரு பேஷண்ட் பார்த்துட்ருக்கேன், ஒரு புத்தா சாங்கோட வந்துச்சுன்னா அந்த பேஷண்ட் வந்து இப்போ என்னோட ரூமில் ஒரு புத்தா ஃபோட்டோ இருக்குது, பட் இருந்தாலும் வந்து புத்தரை தான் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே. ஒரு இந்து மத வீட்டுக்குள்ளேயும் புத்தர் வந்து உட்காந்துருக்காரு கடவுளாக, 8வது அவதாரம்னு சொல்லி வச்சிருக்கிறனால உட்காந்துருக்காரு. அப்போ நான் ரிங் டோனாக எந்த ஒரு இந்து வைக்க மாட்டாங்க, அப்போ நம்ம அதை வைக்கலாம். ஓரளவுக்கு நம்ம வந்து நம்ம புத்த மத சார்ந்தவங்கிறத அவங்களுக்கு ட்ரை பண்ணால் நம்ம என்னென்ன ரூபத்தில் கொண்டு வர முடியுமோ நம்ம வந்து கொண்டு வர பார்க்கலாம். நேற்று வந்து நலத்தம்பி சார் வந்து அழகாக ஒன்று கொடுத்தாரு, அதை வந்து நம்ம வாங்கி நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் மாட்டலாம். ஸோ நாங்கள் எந்த இடத்துல திரும்பினாலும் பௌத்தர் அடையாளத்தோட நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய இடத்துல பௌத்தர்கள் ஒட்டி புத்தா ஃபோட்டோஸ் ஒட்டி வைக்கும்போது நமக்கு வந்து நம்மளாம் பௌத்தர்கள் அப்படிங்கிறத ஒரு அடையாளப்படுத்த முடியும் நம்ம வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி. ஓகே, இப்போ என்னுடைய முதல் இது நான் முடிச்சிட்டேன். ரெண்டாவது வந்து ஒரு ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு புத்திஸ்ட் வேலை எப்படி நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து நம்ம மாலதி எல்லாருமே நல்லா அழகாக சொன்னாங்க. ஃபிலாசபி படி காரணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ துயரம் இருக்குது, ப்ராப்ளம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், அதுக்கான காரணம் தேடணும் அப்படின்னு. இதை 2500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் யோசிச்சிருக்காரு. எப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு வரும்னு. ஆச்சரியமாக இருக்குல்ல, என்னென்ன பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வரும்னு அவர் யோசித்து ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காரு அவருடைய புத்த கோட்பாடில். என்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரலாம்? சடனாக வீட்டில் குழந்தைங்களுக்கோ இல்லை தனக்கோ ஒய்ஃபுக்கோ இல்லை அம்மாக்கோ ஒரு நோய் வரலாம். ரெண்டாவது பொருளாதாரத்தில் ஏதாவது பிரச்சனை வரலாம். நல்ல ஒரு காசு இருக்கவே நீ காசு இல்லாமல் போகலாம், திடீர்னு வேலை இழந்துடலாம், ஏதோ ஒரு கெட்ட பேர் வந்துடலாம். குடும்பத்தில் சண்டை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை. இப்போ தான் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு உட்காந்து பேசுகிறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி சண்டைகள் வருது, பேசினா தானே பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குடும்ப சண்டை. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு புத்தர் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு மனுஷனுக்கு பணம் வரலாம் போகலாம், பேர் வரலாம் பேர் போகலாம், புகழ் வரலாம் புகழ் போகலாம், ஆரோக்கியம் இன்னைக்கு இருக்கலாம் ஆரோக்கியம் நாளைக்கு போகலாம். இதுக்கு பேர் வந்து லோகதம்மா. இது வந்து எல்லா மனிதர்களும், உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் இந்த பிரச்சனையை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். இது வந்து உலக நியதி அப்படிங்கிறத நம்மளை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண சொல்கிறார். இது வந்து அவர் ஒரு டெமோவும் பண்ணி காமிச்சார். இது வந்து எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, இது உலகத்துக்கே உள்ளது அப்படிங்கிறத ஒரு சின்ன நம்ம எல்லாருக்குமே நேற்றே அந்த கதை தெரியும், கிசா கௌதமி கதை. அந்த அம்மாவுக்கு வந்து அப்போ தான் ஹஸ்பண்ட் இறந்துருப்பார், கையோடு வந்து அவங்களோட குழந்தையும் வந்து இறந்துரும். எல்லாரும் தூக்கிடுவோம், மகான் வந்திருக்காரு போங்க தூக்கிட்டு போய் அவர் காப்பாற்றுவாருன்னு. அவர் எடுத்தோன்னே வந்து இதெல்லாம் காப்பாற்ற முடியாது போப்போன்னெலாம் சொல்லலை, நான் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்குறேன் அப்படியே படுக்க வச்சுட்டு நான் சொன்ன ஒரு பொருள் மட்டும் ஒரு மருந்து மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு நம்பிக்கையோடு தான் அனுப்பிவிட்றாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கடுகு தேடி எள்ளு தேடி அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்காக போகும்போது ஒரு வீட்லேயும் வந்து புத்தர் சொன்ன ஒரே ஒரு இது என்னென்னா, எனக்கு வந்து இது இருக்கக்கூடாது, அந்த வீட்டில் டெத்து நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு. ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, டெத்து நடந்திருக்கு. ரெண்டாவது வீட்டுக்கு போகிறாங்க, டெத்து நடந்திருக்கு. அப்போ ஃபைனலாக அவங்க என்ன மனசுக்குள்ளே டேக்கோ மெசேஜோடு வராங்கன்னா, டெத்துங்கிறது ஒரு உலக நியதி, ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிறத அங்கே அவர் ப்ராக்டிக்கலாக 1 டே ஃபுல்லாக டெமோ பண்ணி காட்டுறாரு. ஸோ அவங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறதுக்காக அப்படின்னு இல்லை, நம்ம வந்து புத்திஸ்ட்டுகள் இதை வந்து ஒரு உலக நியதி லோகதம்மா அப்படின்னு வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து இது எனக்கு மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒரு கிளாஸில் வந்து கத்துறாங்க, ஒரு மிஸ்ஸு வந்து கத்துறாங்க, எல்லோரும் அமைதியாக இருங்க சைலண்ட்டாக இருங்க அப்படின்றாங்க. அப்போ நமக்கு ஒன்றும் மனசில் வலிக்காது, கண்ணாபிரான்னு கத்தலாம் நமக்கு மனசு வலிக்காது, ஏன்னா எல்லாருக்கும் சொல்கிறாங்கல்ல அப்படின்னு. ஒரு பையனை மட்டும் பிடிச்சிக்கிட்டு கத்துறாங்க, இப்போ அந்த பையனுக்கு மனசு வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். ஸோ அவன் எனக்கு மட்டுங்கிற போது வலிக்குது, எல்லாருக்குங்கிற போது வலி இல்லை. இதே தான் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு மட்டும் இல்லைப்பா அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக வந்து அந்த லோகதம்மாவை அவங்க உணர்ந்துக்கிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு புரிய வரும். ரெண்டாவது வந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு பர்மனண்ட்டான பிரச்சனை இல்லை, இது வந்து ஒரு மாறக்கூடியது, கடந்து போகக்கூடியது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அவங்களுக்கு உணர வைக்கணும். இதுக்கு விபாசனா ட்ரைனிங் மூலமாக நம்ம உணர வைக்க முடியும். சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் சமநிலை மனதோடு அணுகணும். எல்லாரும் நினைக்கிறோம் தான் சமநிலையாக ஈக்குவாலிட்டியாக நம்ம பண்ணணும்னு, பட் முடியுதா? எப்படி அணுகிறோம்? அங்கே கத்துனா இங்கே கத்தல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது.
அப்படி தான் நம்ம அணுகிறோம் எந்த ஒரு விஷயத்தையுமே. ஆனால் சமநிலை மனசோட நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு தான் விபாஷனா வந்து முக்கியமான இடத்துல வைக்குது. முதல்ல குழந்தை நடக்கிறதுக்கு 1.5 வருஷம் எடுத்துக்குது. மெதுவாக தவழுது, எழுந்து நிற்குது, அப்புறம் இதை பிடிச்சி தள்ளு வண்டி பிடிச்சி நகருது, அதுக்கப்புறம் வந்து விழுந்து எந்திரிக்குது, அதுக்கப்புறம் கடை நடக்குது. 1.5 வருஷம் எடுத்துக்குது அது நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம நடக்கிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் எடுத்துக்கிறோம்? செகண்டில் நடந்துடுறோம். ஸோ ட்ரைனிங், அந்த ட்ரைனிங் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்க பண்ணுதோ அதே மாதிரி நம்மளுடைய மைண்டு நம்ம ட்ரைனிங் கொடுக்க என் மனசும் நமக்கு இந்த அனிச்சா, நம்ம இது எனக்கு மட்டும் இல்லை, இது உலகத்துக்கு பொதுவானதுங்கிறது அனாத்தா, இது வந்து நிரந்தரம் கிடையாது இந்த தொந்தரவு எனக்கு அப்படிங்கிற இந்த அனிச்சாங்கிறது நமக்கு வர ஆரம்பிக்கும். ஆனால் இது எப்படி வரும்னா நம்ம விகார்களுக்கு போகும்போது அங்கே தம்மா உரை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறோம், இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி அங்கே போய் திருப்பி நம்ம கேட்கும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து நம்ம மனசுக்குள்ளே ஒரு பிரச்சனை அணுகுமுறை மாறுபடும். இதுதான் அந்த புத்திஸ்ட் ரிலீஜன் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இப்போது நமக்கு வந்து வீட்டில் திடுதுப்புன்னு வந்து ஒரு பிரியாணி பண்ணணும்னு சொல்கிறாங்க. வீட்டில் பிள்ளைங்க கேட்குது, எனக்கு இன்றைக்கி பிரியாணி பண்ணி கொடுங்கம்மான்னு. அப்போது என் வீட்டு அலமாரியில் நான் திறந்து பார்க்கும்போது எனக்கு வந்து என் கரெக்டான அளவு என்கிட்ட வந்து அந்த தேவையான பொருட்கள் இருக்கணும். ஒரு அந்த மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகு, கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்கு தயிர், இல்லை எலுமிச்சைப்பழம், இந்த மாதிரி என்னுடைய அலமாரியில் நான் எல்லாத்தையும் வச்சுருந்தேன்னா அவங்க கேட்ட பிரியாணியை நான் டக்குன்னு செஞ்சு கொடுக்க முடியும். இதே என்கிட்ட அந்த பொருட்களெல்லாம் பாதி தான் இருந்ததுன்னா நான் கொடுக்குற பிரியாணி சுவையாக இருக்காது, இல்லைன்னா இன்றைக்கி என்னால் செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். இதே மாதிரி நமக்கு அன்றாட பிரச்சனைகள் வரும்பொழுது அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு புத்தா சொல்லி கொடுத்துருக்காருன்னா, நீ ப்ராக்டிஸ் பண்ணி நீ இந்த 10 பரமிதாக்கள் நாம் சொல்கிற இந்த பஞ்சசீலம், எண் வழி மார்க்கம், 10 பரமிதாக்கள்லாம் வெறும் தியரி கிடையாது, டெய்லி நம்ம கஷ்டப்பட்டு கற்றுக்க வேண்டிய ஒன்று. அந்த 10 பரமிதாக்கள் என்ன? ஒழுக்கம், அந்த நம்ம எதை மேலே பற்று இல்லாமல் இருக்கிறது, தானம், முயற்சி, பொறுமை, உண்மை, கருணை, சம மனநிலை, உறுதி, அன்பு, இந்த மாதிரி இந்த 10 பரமிதாக்களோட நல்லா பார்த்தா அறிவை வந்து பரமிதா கூட அவர் சேர்க்கவே இல்லை. ஏன்னா அறிவு எல்லா பரமிதா கூடயும் சேர்ந்து வருது. ஒழுக்கத்துக்கு பேர் கூட அறிவான ஒழுக்கம், அறிவான உண்மை, அறிவோட கருணை, எல்லாத்துக்கும் பின்னாடி கூட அறிவு கூட வந்துக்கிட்டே வருது. ஸோ அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் அறிவை நீ கூட பக்கத்துலேயே வந்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரீயாக அந்த ஒரு ப்ராப்ளத்தை யோசித்து சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் இதிலேருந்து கொஞ்சம் இந்த இதுலேருந்து கொஞ்சம் உண்மையை கொஞ்சம் ஒழுக்கத்தை கொஞ்சம் தானத்தை கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் அந்த அலமாரியிலேருந்து எடுத்து நம்ம போட்டு ஒரு சுவையான ஒரு உணவு செய்கிற மாதிரி நம்ம எல்லாத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும். அறிவோடு சேர்ந்து பசியும் வந்துருச்சு மேடம். இன்னும் ஒரு 2 ஸ்லைட்ஸ் தான் சார். ஓகே, இப்போ எப்படி நம்ம வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம், முக்கால்வாசி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ப்ராப்ளம் யாரால் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குழந்தை ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஒய்ஃப் போய் அதை கத்துவாங்க, ஹஸ்பண்ட் வந்து குழந்தைங்கள அந்த இடத்துல திட்டாமல் ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னு சப்போர்ட்டுக்கு வராமல். இது ஆக்சுவலாக குழந்தைங்க மேலே மிஸ்டேக் இருக்கலாம், இல்லை ஒய்ஃபு மேலேயும் மிஸ்டேக் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு மாமியார் பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோங்க, அவங்கவுங்க நினச்சிக்கோங்க ஏதாவது ஒன்று. ஓகேங்களா? ஸோ ஒரு பிரச்சனை இருக்குதுப்பா, இந்த பிரச்சனையை நான் எப்படி அணுகுவேன் அப்படின்னா 4A சொல்கிறாரு புத்தர். ஒன்று வந்து நீ ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணு, அவாய்ட் பண்ணிட்டு போகாதீங்க அந்த பிரச்சனையை. என்னென்னா எனக்கு ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்குள்ளே சண்டை அப்படின்னா ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு கிளம்பி வெளில போயிடுறது. எனக்கு வீட்டுக்குள்ளே இருந்தால் தானேப்பா அவங்களோட சண்டையே வருது, பேசே வேணாம் விடு அப்படின்னு வெளில போயிடுறது. ஒய்ஃப் என்ன பண்ணுறது, கதவை டப்புன்னு சாத்திட்டு போய் பெட்ரூமில் படுத்துறது, அன்றைக்கி சமையல் செய்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் அப்ரோச் இட். அது ப்ராப்ளத்தை அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஆனால் அனாலிசிஸ் பண்ணும்போது மனசுக்குள்ளே அந்த 10 பரமித்தாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று உண்மையோடு அனாலிசிஸ் பண்ணும். புள்ள ஏதாவது ஒன்று செஞ்சது நீ ஒன்று செஞ்சினா மாற்றி திருத்தி உனக்கு தகுந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, உண்மையாக பேசணும். அது 10 பரமிதாவில் இருக்கக்கூடிய முதல்ல ஒரு மெசேஜ் எடுத்துக்கணும். இப்போ நம்ம வீட்டுக்கார்கிட்ட சொல்கிறோம், இல்லை ஹஸ்பண்டு கூட மிஸ்டேக் பண்ணலாம், வாட் எவர், இது வைஸ் வர்ஸா தான். ஸோ உண்மை அந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அனாலிசிஸ் பண்ணும்போது, ஏன்னா நம்ம ஃபேமிலி தானே, நம்ம இது எல்லோரும் சேர்ந்துருக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம். அப்போ அந்த இடத்துல உண்மையாக பொறுமையாக பேசணும். இங்கே அவங்க கத்துறாங்கன்னா அதுக்கு மேலே என் சவுண்டு இல்லை. தீ அணைக்கிறது இன்னொரு தீயா இல்லை தண்ணியா? தண்ணி தான். அப்போது நீ எந்த அளவுக்கு நீ உன் கோவத்தோடு அங்கே ஆப்போசிட்டில் வருதோ நீ கொடுக்கக்கூடியது தண்ணியாக தான் இருக்கணும். ஸோ பொறுமையாக நீ அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணணும். 2வது, நீ பேசி பார்க்குறீங்க, அந்த இடத்துல இது திருந்தும்னு தோணுது, இல்லை திருந்தாதுன்னு தோணுது. திருந்தும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த பிரச்சனை அவங்கக்கிட்ட மாற்றம் வரும் அப்படின்னு இருந்ததுன்னா ஓகே. திருந்தலை அப்படின்னா அக்செப்ட் இட் வித் ஃபுல் லவ் அண்ட் கம்பேஷன்.
எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் விடாமல் அவங்க வந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்க ரொம்ப தண்ணி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தண்ணி அடிக்கிறதுக்கு நம்ம என்ன தான் செய்யணும்னா ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணலாம், அவங்கக்கிட்ட பேசலாம். ஏன் நீ தண்ணி அடித்த அப்படின்னு அவர் ஒரு காரணம் சொல்கிறார். என் அன்னைக்கு பேசும்போது என் ஒய்ஃப் என்னை திட்டிடுச்சு, அந்த திட்டினதை மனசில் வச்சு நான் இப்போ தண்ணி அடிச்சிட்ருக்கேன் ஏதோ ஒன்று. அப்போ ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், ஏதோ நம்ம வார்த்தையை விட்டுருப்போம். ஸோ அந்த வார்த்தையை தான் இப்போ நமக்கு வந்து முன்னாடி அப்போ வந்து அந்த 8 எண் வழி மார்க்கரில் நல்ல வாக்கு, நல்ல ஒரு வார்த்தைங்கிறது ஒரு பிரச்சனைக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அப்போது அந்த என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம அங்கே அனாலிசிஸ் பண்ணி கடைசியில் ரீசன் நமக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னப்பா உனக்கு அவர் தண்ணி அடிச்சுட்டே இருக்காருன்னு நான் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு, ஆனால் விட மாட்டேங்கிறாரு. இதுதான் அந்த 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 லேடி என்கிட்ட சொன்ன பிரச்சனை. ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன், ஓகே அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது, நான் இல்லைன்னா அவர் வந்து இருக்க மாட்டார், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ரொம்ப லவ் பண்ணுறோம் நாங்கள் 2 பேரும் அப்படின்னா அவரை கொஞ்சம் பொறுமையாக விடு, அக்செப்ட் வித் லவ் அண்ட் கம்பேஷன். ஐயோ என் தலையெழுத்தே ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் மாரடிக்கணும் அப்படி அக்செப்ட் பண்ணாத, வித் லவ் அண்ட் கம்பேஷனோட அக்செப்ட் பண்ணு. இல்லையா எனக்கு எந்த பிரச்சனை அந்த இடத்துல எனக்கு ஆரம்பிச்சது, அந்த சூழ்நிலையை அவாய்ட் பண்ணு. திருப்பி இன்னொரு முறை அந்த சூழ்நிலை வராத அளவுக்கு நீ வந்து உன்னுடைய எல்லா இடத்துலையும் விஸ்டம் கூட வருது பாருங்கள், விஸ்டம் உங்களுடைய அந்த பகுத்தறிவை நீங்கள் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும். ஸோ அந்த 10 பரமிதாக்கள்ங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்லை, நம்ம வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டு புத்தர் சிலைக்கு பக்கத்தில் எழுதி கூட ஒட்டி வச்சுக்கோங்க, டெய்லியுமே அதை பாருங்கள். அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட நமக்கு வந்து ஓகே இத்தனை விஷயங்கள் பௌத்தத்தில் இருக்குது, நம்ம பௌத்தர்களாக மாறி இருக்கோம். அப்படி பௌத்தர்களாக மாறி இருக்கும்போது அந்த 10 பரமிதாக்கள் இருக்கக்கூடிய உண்மை, நேர்மை, கருணை, சமநிலை மனது, இதெல்லாம் நம்ம வந்து லைஃப்பில் பயன்படுத்த பார்க்கணும். ஸோ சமநிலையான மனது வரும்போது நமக்கு வந்து ஈஸியாக அந்த பிரச்சனை முடியும். இல்லையா ஹஸ்பண்ட் இதுக்கு மேலே மாற்றவே இல்லை, அவங்க மாமியார் பேச்சு தான் கேட்டு என்னை இரிட்டேட் பண்ணுறாங்க, இல்லை குழந்தைங்க பேச்சு கேட்டு இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல ஹஸ்பண்ட் மாற்ற முடியல, ஹஸ்பண்டுடைய குணத்தை மாற்ற முடியல அப்படின்றது தான் உங்களுடைய முழு லவ் அண்ட் இதை வந்து குழந்தைங்க பக்கம் திருப்புங்க. ஸோ யூ டூ ஆல்டர்னேட்டிவ். ஸோ அவர் பின்னாடியே உட்காந்து பேசிக்கிட்டு அவரை திருத்த முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மாமியாரோட பிரச்சனையா ஓகே சூழ்நிலையை அவாய்ட் பண்ணுங்கள், இல்லை அங்கே போகிறது நம்ம மினிமம் பண்ணிக்கிட்டு மினிமமாக பேச ஆரம்பிங்க. ஸோ எந்த இடத்துலையும் நம்ம பகுத்தறிவை உள்ளே கொண்டு வந்து ப்ராப்ளத்தை அனாலிசிஸ் பண்ணி 10 பரமிதாக்களை உதவி கூட்டிகிட்டு வச்சுக்கிட்டோம்னாவே நமக்கு ப்ராப்ளம் ஈஸியாக வரும். இப்போ நான் பௌத்தனாக மாறிட்டேன், எனக்கு இன்னையிலேருந்து மன விடுதலை வருது, நான் மன மகிழ்ச்சியோடு இருக்கேன். முந்தியெல்லாம் ஒரு பால் காய்ச்சுறேன், காலங்காத்தால் அது என்னோடய வெட்டிங் டேவாக போகுது, காலையில் காய்ச்சுறேன், வெட்டி பண்ணுறேன், திரிஞ்சு போகுது, பக்குன்னு இருக்குது நமக்கு. ஆனால் இப்போ எனக்கு பால் திரிஞ்சு போகுது, எனக்கு அப்படி இல்லை. எப்படி ஆகுது, ஒருவேளை திரிஞ்சு போனால் கூட ஏதோ வெயிலில் பட்டிருக்கும் போல் இருக்குது பால், ஓகே நெக்ஸ்ட் பேக்கெட் எடு அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவு நமக்கு வந்து உள்ளே வருது. ஸோ தனி மனித விடுதலை எனக்கு கிடைக்குது, மன விடுதலை கிடைக்குது. இது பௌத்தராமான எனக்கு உடனே நடக்கக்கூடிய ஒரு மாற்றம், மன நிறைவான ஒரு மன நிம்மதி கிடைக்குது. 2வது வந்து பாபா சாஹிப் வந்து நமக்காக இந்த பௌத்தத்தை கொண்டு வந்ததுக்கான காரணம் வந்து இது நமக்கு சமத்துவத்தை போதிக்கின்ற மதம் அப்படின்னு நமக்கு சொல்லி உள்ளே கொண்டு வந்திருக்காரு. இது எனக்கு தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இங்கே நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. ஒரு இந்து மதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் போய் உட்கார கூட ரைட்ஸ் கிடையாது, நிற்கிறாங்க. ஆனால் ஒரு முஸ்லீம் அவரை சமத்துவமும் பக்கத்தில் உட்கார வைக்க முடியுது, ஒரு பிக்குவை பக்கத்தில் உட்கார வைக்க முடியுது. அப்போ சமூகத்தில் கண்ணுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் காட்டுறாங்க சமத்துவம் உனக்கு வேறு மதத்துக்குள்ளே வந்தோன்னே கிடைக்குதுங்கிறது. இதுதான் பாபா சாஹிப் நமக்கு சொன்னது. ஸோ வரக்கூடிய 2024 நமக்கு நிறைய பௌத்தர்களை நம்ம உள்ளே கொண்டு வரணும். நம்ம அனைவரும் பௌத்தத்தில் புத்தரில் தம்மத்தில் சரணடைவோம். புது வருடம் அனைவருக்கும் வெற்றியான வருடமாக இருக்கட்டும், சந்தோஷமான வருடமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியான வருடம், நிம்மதியான வருடமாக இருக்கட்டும், ஆரோக்கியமான வருடமாக இருக்கட்டும். அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும், என்னோட பேனலிஸ்ட் சகோதரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ லேடிஸ். நான் உங்களோட பௌத்தம் இப்போ தான் நம்ம வந்து மீட் எடுத்துகிட்டு வரோம், வெரி ஆரம்ப ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம வெரி ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் போட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக அதில் வந்து ஒரு தடை வரும். ஸோ நான் என்னுடைய முன்னாடி இருக்க ஒரு சகோதரிகள்கிட்ட சொல்கிறது, இது எக்காரணத்தை கொண்டும் ஒரு ஹிந்துவிசம் கலந்த ஒரு பௌத்தமாக மாறாதுங்கிறத நம்மளோட நம்பிக்கை. நம்ம எல்லாமே சேர்ந்து அந்த தேரை இழுத்தால் தான் கரெக்டாக அந்த தேர் வந்து போகும். ஸோ தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ். ஆரம்ப ஸ்டேஜ் இருக்குது. அறியாமையினால் சில இடத்துல வந்து சின்ன சின்ன பிழைகளோ யாருக்கும் தெரியாது. ஏன்னா இந்த மாங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க யாரும் பெரிய ஒரு
ட்ரெயின் அப் பண்ணி வந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் வில் பி தேர், எவ்ரிவேராக இருந்தாலும் இருக்கும். பட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரணுங்கிறது தான், அதுதான் வெரி குட் டிசிஷன் அண்ட் சொல்யூஷன். தேங்க்யூ. நன்றி ஹேமா சகோதரி. ஃபென்டாஸ்டிக். உமன்ஸ் ஃப்ளோருக்கு ஏன் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. நமக்கெல்லாம் தெரியும், பெண்கள் நாங்கள் குடும்பம், பெண்களுக்கு இருந்து தான் பிள்ளைங்களுக்கு போகும். இது சிபுகான் இல்லையா, சில்ட்ரன் புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் இல்லையா, சில்ட்ரனுக்கு எப்படி போகும்? பெண்கள் தெளிவாக இருந்தால் பெண்கள் மூலமாக தான் போகும். அதனால தான் இந்த ஃப்ளோரு ஃபென்டாஸ்டிக்காக நிறைய மெசேஜ் கொடுத்தீங்க. தேங்க்யூ வெரி மச். வில் கோ ஃபார் த லஞ்ச். ஆஃப்டர் த லஞ்ச் உங்களையும் ஆனர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்போம். வில் ஹாவ் த பிரேக் ஃபார் லஞ்ச். காவியதர்ஷினி வந்திருக்கீங்களா? காவியதர்ஷினி நான் யாரையும் வந்து இது பண்ணல. நல்ல ஆர்கனைஸ் பண்ணி அதானே பேனலிஸ்டோட மாடரேட்டரோட டாக் தான் அதிகமாக இருக்குது. எல்லாரோட நோக்கமும் ஒன்றா தானே இருக்குது. சரி, நோக்கம் ஒன்று தான், அறியாமை தான், வேற ஒன்றும் கிடையாது. அறியாமை தான். என்னோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சி போனதுக்கு என்ன ரீசன், உனக்கு எதாவது தெரியுமா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அவன் ஃப்ரெண்டு, எனக்கு ஐடியா ஒன்றும் தெரியலடா, ஆனால் நம்ம ஊரில் ஒரு மாங்க் இருக்கார், நீ அவர்கிட்ட போய் கேளு, அவரை ஐடியா சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் முதல்ல அவன் மாங்கை போய் பார்க்குறான். மாங்க் வந்து அவனுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு அவர் வந்து தேர் இஸ் பேசிக் 6 ரூல்ஸ், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில், நீங்கள் உங்களோட அகடமிக் ஆக்டிவிட்டீஸில் எல்லாத்துலேயுமே ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாகவும் பெஸ்ட்டு பர்சனாகவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ என்ன 6 இது சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லி காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க அப்படின்னு கேட்குறான். அவன் நான் ஒரு நாளைக்கு 7 எந்திரிப்பேன், ஒரு நாளைக்கு 8 எந்திரிப்பேன், அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஸ்கூல் டைமிங்ஸ்க்கு முன்னாடி எந்திரிச்சிருவேன், எந்திரிச்சு உடனே டக்குன்னு கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் டு பி த பெஸ்ட் பர்சன் இஸ் வேக் அப் இயர்லி. ஸோ காலையில் கண்டிப்பாக சீக்கிரமாக எந்திரிக்கிறது மிக முக்கியமான விஷயம். எந்திரிச்சா மட்டும் போதுமா, நம்ம வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக ஆயிடலாமா அப்படின்னு கேட்டால் பத்தாது. இப்போ அடுத்து என்னென்னா, நம்மளுடைய ரெகுலர் ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய ஒர்க்ஸு அதை படிக்கணும். இது இல்லாமல் வேறு அட்வான்ஸ்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அந்த விஷயங்களை படிக்கணும். சரி, ஓகே, நம்ம படிச்சுட்டா போதுமா, படிச்சுட்டா நம்ம ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக வந்துடலாமான்னு கிடையாது. படித்த விஷயம் மனசுக்குள்ளே போகணுன்னா எழுதி பார்க்கணும். ஸோ ஒரு விஷயத்தையும் நீங்கள் படிக்கிற விஷயத்த உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் அது உங்களுடைய மனசில் நிற்கும். அப்போ படிக்கிற விஷயத்த அடுத்து நீங்கள் எழுதி பார்க்கணும். சரி, எழுதி பார்த்துட்டேன், படிச்சுட்டேன், இது மட்டும் போதுமா அப்படிங்கிறது கிடையாது. அடுத்து மைண்டை ட்ரெயின் பண்ணணும். மைண்டை ட்ரெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய லெவலுக்கு என்ன பண்ண முடியுமோ, ஜஸ்ட் மைண்டை ஒரு காம்ஃபுல்லாக ஒரு ஸ்டேஜில் வச்சுருக்க முடியும் அப்படின்னா அதுவே போதும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மெடிடேஷன் நீங்கள் பழக வர ஆரம்பிச்சிடும். ஸோ மெடிடேஷன். அப்போ 4வது ரூலும் புரிஞ்சு போச்சு. அடுத்து உங்களுக்கு இப்போ என்னென்னலாம் ரிசோர்ஸஸ் கிடைக்குதோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் முதல்ல கிரேட்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஸோ இது கிடைக்காத எவ்வளவோ பசங்க இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு. டெய்லி நமக்கு சாப்பாடு கிடச்சிருக்கு, நமக்கு ட்ரெஸ் கிடச்சிருக்கு, நமக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல்ஸ் போய் படிக்கிறதுக்கு நமக்கு புக்ஸ் கிடைக்குது. ஆக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். இது எல்லாத்தையும் விட முக்கியம் அடுத்த 6வது ஒரு முக்கியமான விஷயம் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் டிசிப்ளின்ங்கிற விஷயம். அந்த செல்ஃப் டிசிப்ளினை புத்திசத்தை விட ஒரு
பெஸ்ட்டாக சொல்லி கொடுக்கக்கூடிய மதம் எதுவுமே கிடையாது. அப்போ அந்த செல்ஃப் டிசிப்ளினில் என்னென்னலாம் வரும்? நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். சொல்லுங்கள். எஸ். In our class, we should not talk. ஓகே, வெரி குட். உனக்கு செல்ஃப் டிசிப்ளின்? We should not sleep with class. ஓகே, கிளாஸில் தூங்கக்கூடாது. ஓகே, வெரி குட், வெரி குட். வேறு என்ன செல்ஃப் டிசிப்ளின்? Elders respect பண்ணுறது. ஓகே, வெரி குட், வெரி குட். ஸோ செல்ஃப் டிசிப்ளினோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜே முதல்ல நம்ம பஞ்சசீலத்தை டெய்லி தினம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 5 ரூல்ஸையும் நம்ம டெய்லி காலையில் ஒரு தடவை சொல்லணும். அந்த சொன்ன விஷயத்தை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும்னா ஸோ பேசிக் அந்த 6 ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும், டெய்லி நம்மளுடைய ஒர்க்குக்கு படிக்க வேண்டியதை படிக்கணும், அடுத்தது அதை எழுதி பார்க்கணும், நமக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்கோ அதுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும். ஆக இந்த 6 விஷயத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கிறீங்களோ அவங்கெல்லாம் 2024 பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்டாகவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் தி பெஸ்ட். ஜெய் பீம். ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே முன்னாடி வந்து பிளேசஸ் ஆக்குபை பண்ணிடுங்களேன். சில்ட்ரன்ஸ் மெயினாக முன்னாடி வந்து அப்படியே முன்னாடி இருக்க ஃப்ரீயாக இருக்க சீட்ஸ் எல்லாம் ஆக்குபை பண்ணிடுங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ளோர். ரிசர்வேஷன் இஸ் அ ரைட் ஆர் ப்ரிவிலேஜ்? மை பர்ஸ்பெக்டிவ். இடஒதுக்கீடு நமது உரிமையா சலுகையா? எனது பார்வை. So the moderator for the panel discussion, I call Professor Dr. T. Balasubramanian from Trichy. Sir has did MD DM in cardio and PG diploma in Theravada Buddhist psychology and psychotherapy. Sir, take your seat and you call your group team members also. இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் டாக்டர் பாலா சார் இஸ் எவ்ரி வெட்னஸ்டே தட் இஸ் புதன்கிழமை, அதை வந்து புதன்கிழமை அப்படின்னு கொண்டு வந்ததுக்கான பெருமை வந்து சார் தான் சேரும். ஸோ இவரை வந்து நம்ம எல்லாரும் வந்து தம்ம ஆசான் என்று சொல்கிறோம். ஸோ Okay, Ma. Thank you for the beautiful words. I'm not sure whether I deserve all what you said about me. So today we have an important discussion. I call upon all the participants, Vasant Sakya, Sanjay, Gavya, Manisha, Yalini, Harshini and Mirutula. Okay, it is Subiksha Shakya. Yalini, Harshini Saroj, Mirutula, Vasant Sakya and Sanjay Satwa. Okay. Yes, sir. The hotel, please, chair note போடுங்க. நீங்க என்ன பேச போறீங்க? Please on chair. ஓகே, வாங்க இங்கே வாங்க சுபிக்ஷா. டீம் என்ன டீம் எதுவும் மாறுதா? அங்கே உட்காரணுமா? சரி, ஓகே ஓகே. ஓ, விமென்ஸ் டீம் நீங்கள் உட்காந்துக்கிறீங்களாங்க? ஓகே ஓகே. Jai Bhim, Namo Buddhaya. I think we come to the last session of Chibucon 2023. I believe this is one of the most important session which deals with the burning problem not only for us but also for the people opposite side who believe that the system of reservation is extra privilege given to certain section of the society
Unfortunately, our children face discrimination every day, every minute of our life. So the college students, when you move from college, school life to college life, then you go into corporate life. In every stage, we will be facing some sort of discrimination in our lives. So how are you going to manage this? How are you going to face the problems? And what role model are you going to give for the next generation? So that will be the focus. So the topic for today's discussion is reservation. Is it a caste or is it a privilege or a right? So on my right side, Vasant and Sanjay. So we'll be talking privilege. Okay. On my left side, we have Kavya, Virtula, Yalini, who will be talking as a right. So I call upon Vasant and Sanjay to speak. Over to you. Good afternoon, everyone. Reservation as privilege. இந்த இதில் பேசும்போது ஃபர்ஸ்ட் ஐ வாண்டட் டு டாக் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த அவுட் சைடர்ஸ். லைக் நம்ம பார்வையிலேருந்து பார்க்காம அதர் கேஸ்ட் பீப்புள், லைக் பீப்புள் லைக் ஃபார் நாட் அஸ், லைக் ஃபார்வர்ட் கேஸ்ட் பீப்புள், பேக்வர்ட் கேஸ்ட் பீப்புள், அவங்களாம் தே டெஃபினெட்லி திங்க் லைக் ரிசர்வேஷன் இஸ் அ ப்ரிவிலேஜ். இப்போ எடுத்துக்கிட்டோன்னா லைக் லெட் மீ டாக் அபவுட் மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க மைண்டில் என்ன இருக்கும், லைக் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் இப்போது ஒரு காலேஜ் இப்போது அட்மிட் ஆகிறோன்னா எல்லாருமே மோராலஸ் ஒரே லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் கண்டிஷனில் தான் இருப்பாங்க. தேர் ஸ்டேட்டஸ் வுட் பி மோராலஸ் சேம், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. ஸோ லைக் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது இந்த பையன் வந்து நம்ம மாதிரியே தான் இருக்கான், பட் அவனுக்கு மட்டும் ஏன் ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இருக்குது, எதுக்கு வந்து அவன் இந்த கேஸ்டில் பிறந்தாங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு சீட் எக்ஸ்ட்ரா வருது, நம்மளோட கம்மியாக மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. பட் அவன் நம்மள மாதிரி லைக் ஹீ இஸ் நாட், அவங்க பெர்ஸ்பெக்டிவில் தே ஃபீல் லைக் ஹீ இஸ் நாட் த ஒன் ஹூ இஸ் ஃபேஸிங் த டிஸ்கிரிமினேஷன், பிகாஸ் அவன் லைக் வெல்த்தியாக இருக்கான், அவன் வந்து நம்ம லெவலில் தான் இருக்கான். ஸோ வந்து அவனுக்கு டிஸ்கிரிமினேஷன் நடந்திருக்காது அப்படின்னு அவங்க அசீவ் பண்ணுறாங்க. அப்போ இவனுக்கு ஏன் ரிசர்வேஷன் வருது? ஸோ அதனால் that's how they are so biased against reservation and they think it of as a privilege. ஸோ ஃபஸ்ட்டு டிபேட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ரைட்னா என்ன, ப்ரிவிலேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ரைட்னா என்னென்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து மக்களுக்கு கொடுக்குற அந்த லீகலாக கரெக்டான ஒரு விஷயம், அதுதான் நம்ம ரைட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் ப்ரிவிலேஜுங்கிறது என்னென்னா அந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்க அந்த சாய்ஸ், சப்போஸ் நான் அதை யூஸ் பண்ணலாமா வேணாங்கிற அந்த சாய்ஸ் தான் ப்ரிவிலேஜ்னு நம்ம சொல்லலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கம்யூனிட்டியாக நம்ம ஒரு தேர்ட் பர்சனாக பார்க்கும்போது அந்தந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு ரைட்ஸ் ரிசர்வேஷனாக இருக்கிறது கரெக்டு தான். ஆனால் அந்த கம்யூனிட்டியில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களுக்கு தெரியணும், அவங்களுக்கு செல்ஃப் அவேராக இருக்கணும் அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்னென்னு. அவங்களுக்கு இருக்க அந்த சாய்ஸ், சப்போஸ் அந்த ரிசர்வேஷனை யூட்டிலைஸ் பண்ணலாமா வேணாமாங்கிற அந்த கரெக்டான டிசிஷன் தெரிஞ்சிருக்கணும், அதுதான் ப்ரிவிலேஜ். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்யூனிட்டியில் அவங்க எக்கனாமிக்லி நல்ல டீசெண்டான ஒரு லெவலில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு செல்ஃப் அவேராக இருக்கணும், நம்மளுக்கு இந்த ப்ரிவிலேஜ் நம்மளுக்கு தேவையில்லை, கீழே இருக்கவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கணுங்கிற அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். Okay. Sanjay and Vasant, they believe that, not believe, Sanjay has given a opinion about how the opposite people, I mean people who belong to the upper social strata, view reservation as a disadvantage for them. So what Sanjay said was, he said Sanjay is son of a doctor. So he has economic mobility. So his father has got a car, he has got a big house. So why should Sanjay avail reservation facility? So that is the heartburn they have. Am I right? Okay. Now this sort of question is raised by the people of the forward community. So this is a wrong narrative. First thing we must understand is social equality is not the same as economic equality. When you say economic equality, people have higher income group. So whereas social equality is different. So in India, we have a stratified society. We have upper caste, lower caste,
And this social stratification is decided by your birth. Sanjay, parent is a doctor, so he is economically forward. But still, Sanjay remains as a Dalit, untouchable. Whatever heights you reach, whether you finish your IIT graduation, you reach Michigan University, or you go to Ivy League institutions in the US, you remain as untouchable. I'll give an example. Now, as far as untouchability is concerned in India, it starts from the day of your birth and it is continued till your date of death. India, we have a separation cremation ground. Why in India? Tamil Nadu, separation cremation ground irukku. Legally, it should be abolished, but still we have. So, we must understand the point. Tell your friends, my dear friend, I may be son of a doctor, but my caste stratification remains in the lower strata. I will remain as a Dalit till my death. So, this disadvantages or discrimination practiced by society upon me remains continued even if I become a big engineer or a corporate manager, or if I make millions, my social strata remains the same. So that part of the disadvantage nobody wants to talk. Your friends will never talk about the indiscrimination or indignity suffered by your own colleagues. So what happened about 2 months back, one school student in Tirunelveli district was actually arval eduthu vetnaanga. So did any of your batchmates talk about that criminal assault on one of our students? No. So did they talk about other criminal happenings which happen in our country? If you take about the National Crime Bureau record, at least once in 30 minutes, some form of criminal assault takes place against Dalits. So they don't conveniently forget about it. They have a very, very short memory. But when it comes to reservation, their heart burns. So it is out of jealousy. So when you talk about reservations, you must know what is the cause of reservation. So reservation is not a cause, it is the effect of reservation. So whenever some discussion will come in an IIT campus, it will come in the mess hall, it will come in your tea break, your sports ground. So that fellow has got a poor score, yet he got a rank in the IIT, is able to come to IIT Chennai. But you must tell the very same friend that all the indignities heaped upon my community people, you never talk about it. So it continues. I'll tell you why. Now, see, there was an IIT graduates who migrated to US. So the caste discrimination, you know the history of Cisco, yeah? Cisco is a famous company in Bangalore, IT company. It is based in US. Anga vandu employees, one Dalit from IIT Bombay goes to Cisco, is an employee there. So his superior is a Brahmin from Hyderabad. So that fellow, he doesn't give enough opportunity for him, enough promotional opportunities was denied. So first he raises this point of discrimination. Adukapram da US level, all people started raising the voice that people in Indians settled in US are practicing casteism. It is there for many years, but it is brought about now. So through Cisco, all over the world, people know that this particular religion practices untouchability against a section of the society. So you must tell your colleagues, whenever the next time when they rack up the point of reservation, you must tell them reservation is the effect, whereas untouchability is the cause. Okay. Then Vasan said about right and privilege. India, whenever you say the word right, the dictionary meaning for right is which is legally, you cannot deny it. Now, as far as Indian constitution is concerned, reservation is not a right. It is not a fundamental right, which means the state is not duty bound to give reservation. This is according to Supreme Court judgment. So, the state need not make reservations for the SC and ST. This is a clear judgment from Supreme Court. So, what does the Supreme Court say? See, in the constitution, the state is morally bound to do work for the SC and ST. It is in the directive principles of state policy. Directive principle of state policy, it is not enforceable by law. So, reservation is not a right. It is neither privilege. So, the reservation is neither right nor a privilege, but an affirmative action on the part of the state to uplift the people who are marginalized. So, in India, 53 years after independence, we remain marginalized. So because of this, the founding forefathers of the Constitution made sure that these marginalized people are taken enough care.
So this is called as affirmative action or enabling provisions. So when somebody says reservation is neither right nor a privilege, but an affirmative action on the part of the government to lift up the marginalized people. So the right definition, even more to qualify, is neither a gift nor a privilege. It is only an affirmative action. Adan neenga sollano. Okay. So let us hear from the girls. So what do they feel about reservation? Is it a right or a privilege? Okay, ma. சார் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரிசர்வேஷன் இஸ் மை ரைட். அதை நான் ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னா நான் என்னோடய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் சார். காலேஜ் ஸ்டார்ட் ஆன டைமில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு. அந்த ப்ராப்ளம் வந்தப்போ எனக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. அந்த ஆர்கியூமெண்ட் நடக்கிறப்போ ஷி மென்ஷன்ட் அ வேர்ட் லைக் ரிசர்வேஷன் இல்லைன்னா நீ இந்த இடத்துல நீ இருக்க மாட்ட. இதே மார்க் எடுத்த என் ஃப்ரெண்டு வந்து கிடைக்கல, அவள் இன்னொரு வருஷம் எடுக்கிறா, பட் ஆனால் நீ இங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி பேடாக ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் எனக்கு அதுக்கு ஆன்சர் இல்லை என்கிட்ட. ஸோ நான் அன்றைக்கி நைட்டு நான் வீட்டில் கால் பண்ணி நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணி நான் சொல்கிறேன். அப்போது வீட்டில் எதுவுமே சொல்லலை. அவங்க என்ன லைக் அது ரைட் தான், விட்டுரு, அது கரெக்டாக ரிசர்வேஷன் கரெக்டான விஷயந்தான். நான் ரிசர்வேஷன் கரெக்டாக தப்பா அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டு தான் நான் கேட்குறேன். ஸோ ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் எனக்கு எங்கள் அப்பா ஒரு வீடியோ சென்ட் பண்ணார். அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போது பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அதர் கேஸ்ட் பீப்புள் வந்து இப்போ அவங்க லாயராக இல்லைன்னா டாக்டர் ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருக்காங்க. பட் ஆனால் அந்த டைமில் இருக்க எஸ்சி பீப்புள் வந்து அதே வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரங்களா அந்த மாதிரி ஒரு படிக்க முடியாமல் இல்லை, படிக்க விடப்படலை, அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கல. ஸோ வெளியே வர எப்படி ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க அந்த சுச்சுவேஷனை விட்டு வெளியே வராங்க. வரப்போ இப்போ ஒரு பையன் இப்போ அதர் கேஸ்ட் அண்ட் எஸ்சி கேஸ்ட் வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா இந்த அதர் கேஸ்ட் இருக்க பையனுக்கு அவனுக்கு வீட்டிலேருந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட், மென்டல் சப்போர்ட், அது இல்லாமல் எஜுகேஷனல் சப்போர்ட்டும் கிடைக்கிது. பட் இந்த பையன் தான் ஃபஸ்ட், இப்போ எஸ்சியில் இருக்க இந்த பையன் தான் ஃபஸ்ட்டு டிப்ளமேட் அப்படிங்கிறப்போ அவனுக்கு அந்த எஜுகேஷனல் சப்போர்ட் வீட்டிலேருந்து கிடைக்காது. அப்படி இருக்கப்போ அவன் என்ன தான் படிச்சிருந்தாலும் அது எப்படி அப்பியர் பண்ணணும், எப்படி வரும் அப்படிங்கிறதுலாம் அவனுக்கு தெரியாது. ஸோ இப்படி 2 விதமாக இருக்கவங்களுக்கு நம்ம எப்படி ஒரே மாதிரி மார்க் வச்சு நம்ம இது பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட இது சார். ஸோ ரிசர்வேஷன் இஸ் மை ரைட் அப்படின்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ. சார் நானும் ரிசர்வேஷன் ரைட் பற்றி தான் பேச வரேன். ஆக்சுவலாக ரிசர்வேஷனுங்கிற டேர்ம் இப்போ தான் வந்திருக்கு தவிர அது 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது. அதாவது அது நம்மளால் இல்லை, ஆனால் பிராமினிசம் வந்து 100% எஜுகேஷன் மொத்தமாகவே அவங்க தான் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் ப்ரீஸ்டார் ரைட்டும் அவங்களுக்கு தான் மொத்தமாக இருந்தது. இப்போ 60 இயர்ஸாக தான் நம்மளுக்கு ரிசர்வேஷனுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்குன்னா ஃபார் எஜுகேஷன் அஸ் வெல் அஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்துகிட்டு it is my right to use this opportunity. So அது மட்டும் இல்லாமல் it is not a poverty alleviation program. It is to bring a social awareness, that is to bring a social justice among the society. லைக் டு சே ஒரு ப்ரெசன்டேஷனில் வந்து சித்தார்த் அம்பேத்கர் சொல்லியிருந்தாங்க, அன்டச்சபிலிட்டிங்கிறது வந்து தொட்டா நீ அன்டச்சபிள் ஆகிடுவ அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் 2000 இயர்ஸாக ஒருத்தவங்களை அப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, மென்டலியாக ரொம்ப அப்ரெஸ் பண்ணி நீங்கள் எஜுகேஷன் வரக்கூடாது, ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு அப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கும் போது இப்போ தான் நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ ஐ ஹாவ் த ரைட் டு யூஸ் இட். அதுதான் அங்கிள். ஸோ தேங்க்யூ. நானும் வந்து ரிசர்வேஷன் இஸ் ரைட் அப்படிங்கிறதுக்காக பேச வந்திருக்கேன் அங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன்னா, வசந்த் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தான் லைக் வந்து ரைட்க்கும் ப்ரிவிலேஜுக்கும் வந்து ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது நான் என்ன நினச்சேன்னா, இப்போ ரைட் இஸ் சம்திங் விச் இஸ் அன்டினைபிள், இட் இஸ் கிவன் டு யூ ஆஸ் சச், லைக் யூ ஹேவ் இட். பட் இதே ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறது எப்படி வந்து இட்ஸ் அ சாய்ஸ், ஸோ இட் கேன் பி டேக்கன் அவே ஃப்ரம் யூ. ஸோ வந்து இப்போ அந்த மாதிரி பார்த்தோன்னா, இப்போ ரிசர்வேஷனை நம்ம ரைட்னு எடுத்தோன்னா இட்ஸ் கிவன் டு அஸ் அண்ட் வி ஹேவ் இட். பட் இதே அதை சாய்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது அந்த சாய்ஸை நம்மக்கிட்ட எப்போ வேணால் அவங்க வந்து எடுக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்குறோம், ப்ரிவிலேஜ்னு நம்ம எடுக்கும் போது. அப்புறம் இன்னொன்று என்ன நான் வந்து நினச்சேன்னா, ஃபர்ஸ்ட் காலேஜ் போகும்போது எனக்கு வந்து டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ணதில்லை நான், பட் சில மைக்ரோ அக்ரெஷன்ஸ் அங்கே
இப்போ ஃபர்ஸ்ட் நானும் எங்கள் அப்பாவும் அட்மிஷன் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் திஸ் திங்கில் மெடிக்கல் காலேஜ் நம்ம போயிட்டு யூ ஹேவ் விட்னஸ் லைக் யூ ஹேவ் டு கால் சம்மன் அண்ட் சைன் ஃபார் தட். அதுக்கு வந்து கூப்பிடும் போது பக்கத்தில் வந்து அனதர் ஒரு பொண்ணுக்கு, என்னோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணுக்கு எங்கள் பேரண்ட்ஸும் வந்து கூப்பிட்டாங்க. தே வெண்ட் அண்ட் லைக் தே சைன் ஃபார் ஹர். அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப வந்து அவங்க எங்ககிட்ட வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் வேணால் சைன் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது வந்து சைன் பண்ணி தரும் போது அந்த அங்கிள் ஃபஸ்ட்டு அவங்க அப்பா லைக் பேசிக்லி ஹீ இஸ் ஆக்சுவலி அ லாயர். லைக் ஓகே பேசிக்லி இஸ் சம்மன் ஹூஸ் எஜுகேட்டட். ஹீ ஆஸ்க் மீ லைக் வந்து எவ்வளோ மார்க் மணி எடுத்திருக்க அப்படின்னு கேட்டேன். ஸோ ஐ செட் மை மார்க் வாஸ் ஆக்சுவலி 435. ஐ செட் இட். ஸோ அட் த டைம் ஐ செட் த மார்க் ஹிஸ் ஃபேஸ் லைக் டோட்டலாக டல் ஆகிடுச்சு அவளுக்கு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு சைனே பண்ணல அங்கிள். எங்களுக்கு வந்து விட்னஸ் சைனே அவங்க பண்ணல, நாங்கள் ஆனால் அவங்களுக்கு சைன் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. வி கால் சம் அதர் பர்சன் அண்ட் தென் ஒன்லி வி சைன். ஸோ இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் காலேஜ் போனோம் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம படிக்கிறோம்ல அங்கிள். ஸோ யூ ஹேவ் ஃபிசியாலஜி, கிளினிக்கல் ஃபிசியாலஜி. இன் கிளினிக்கல் ஃபிசியாலஜி யூஸ்வலாக நம்ம ஃபர்ஸ்ட் இயர் சீனியர்ஸ் பண்ணும்போது நாங்கள் வந்து நியூ பேட்சாக போகிறனால we had a seniors who was already studying first year. அவங்களுக்கு வந்து அவங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கும் போது கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபிசியாலஜியில் பண்ணும்போது we were called as சப்ஜெக்ட்ஸ்னால் என்ன பேசிக்லி பேஷண்ட்ஸ் லைக் பேஷண்ட் மாதிரி அவங்கள வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து I went to a senior. She was actually a North Indian. The first question which she asked me when I came was, you belong to which category? That's what she asked. She didn't even ask my name. She just asked that. Then I said, then she was even like confused whether touch me. Like clinical examination எப்படி என்னை வந்து டச் பண்ணி தான் அவங்க வந்து clinical examination பண்ணும். Because that's how doctors work, right? ஆனால் அப்போ கூட வந்து அவங்க வந்து she was very much confused. என்னை தொடலாமா வேணாமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தான். ஸோ இதுதான் எனக்கு வந்து 2 இன்சிடென்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரையும் ஸ்கூலில் வந்து ஐ டிடன்ட் ஈவன் ஃபேஸ் டிஸ்கிரிமினேஷன். அகெயின் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அங்கிள். மை ஃபாதர் இஸ் அ டாக்டர் அண்ட் ஐ எம் ஃப்ரம் அ ஃபினான்ஷியலி அ பெட்டர் பேக்ரவுண்ட். ஸோ அப்படிங்கும் போது யாரும் என்னை மேலோட்டமாக பார்த்துட்டு இவங்க இதுவாக இருப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஸோ ஐ டிடன்ட் ஃபேஸ் இட். பட் காலேஜ் அப்படின்னு போகும்போது when people start to know that you belong here அப்படிங்கும் போது அவங்களே வந்து ஒரு ப்ரெஜுடிஸ் வச்சுருக்காங்க. இந்த ப்ரெஜுடிஸ் வந்து இப்போ வந்து நம்ம இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிட்டு இப்போ ஒரு நல்ல எல்லா லெவலுமே சொசைட்டியில் ஒரு பிக் பர்சனாக இருக்கும் போதே வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவ் வருதுன்னா இப்போ வந்து நம்ம யோசிச்சு பார்த்தா 2000 years பிஃபோர் ஹவு வுட் பீப்புள் ட்ரீட்டட் லைக் நார்மல் SC/ST பீப்புள்? ஹவுட லைக் வந்து இப்போவே அவங்களால இப்படி தான் வியூ பண்ண முடியும் தான் முன்னாடி அவங்க எப்படி வியூ பண்ணியிருப்பாங்க? இப்போ அதை பற்றி யோசினா ஆப்வியஸ்லி இட்ஸ் கோன் பி ஸோ பேட். ஏன்னா இப்போ நான் இவ்வளோ இதாக ஆகும் போதே யூ ஆர் ஃபேஸிங் மைக்ரோ அக்ரெஷன்னா அப்போ இருக்கும்போது அக்ரெஷன் மட்டும் இல்லை எல்லா லெவல் ஆஃப் டிஸ்கிரிமினேஷனும் எல்லா இடத்துலையும் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் சார் லைக் we have conversations with my friends. Actually my roommates basically அப்போ வந்து my roommate is a Christian. One girl is a Christian. She was asking like வந்து எந்த மார்க் மிருத்துலா எடுத்த, நீ எந்த மார்க் வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐ டோல் 435. ஸோ ஆக்சுவலி ஷீ இஸ் சம்மன் ஹூ ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேசிக்லி ஷீ இஸ் 20 year old அண்ட் ஐம் 18 year old. ஸோ வந்து அவங்க உடனே கேட்ட உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதனால தான் வந்து பிடிக்காது தெரியுமா ரிசர்வேஷன். ஏன்னா நான் வந்து இப்போது இதே மார்க் தான் நான் போன வருஷம் எடுத்தேன், ஆனால் எனக்கு இது கிடைக்கல, எனக்கு சீட் கிடைக்கல. பட் இதே நான் வந்து நெக்ஸ்ட் இயர் ரிப்பீட் பண்ணிவிட்டு இப்போ என்னோட மார்க் வந்து 545. அதுக்கே வந்து எனக்கு கரூர் மெடிக்கல் காலேஜ் தான் கிடச்சி. கரூர் மெடிக்கல் காலேஜ் இட்ஸ் நாட் லைக் மை காலேஜ் இஸ் பேட், இட்ஸ் அ நியூ காலேஜ். அதனால யாரும் எடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக. ஆனால் அப்போவே எனக்கு இந்த காலேஜ் தான் கிடச்சிருக்கு. அப்படிங்கும் போது ஐ ஹேட் டு எக்ஸ்பிளைன் டு ஹர் லைக் வந்து இப்போ பார்த்துக்கோங்க வந்து நான் வந்து உங்கள் முன்னாடி ஈக்குவலாக நின்று பேச முடியுது இல்லை என்ன நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியுதுன்னா இட்ஸ் பிகாஸ் மை பேரண்ட்ஸ் were given the opportunity to study and they have become a part of the society which you can't ignore. அதனால தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக என்னோட நின்று பேச முடியுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது ரிசர்வேஷன். ஸோ அப்படிங்கும் போது நான் அதை ரைட்டாக தானே பார்க்க முடியும் சார். இந்த மாதிரி தான் ஐ ஹேட் டு எக்ஸ்பிளைன். ஷி ஆக்சுவலி அண்டர்ஸ்டுட். ஷி வாஸ் குவைட் ஓப்பன் மைண்டட். அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வேறு யாராவது ரொம்ப அக்ரெசிவாக ஆர்கியூ பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. தட்ஸ் இட். ஸோ ஐ லைக் டு கன்க்ளூட் தட் reservation is my right.
ஆக்சுவலி ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். என் பேனல் மெம்பர்ஸே எல்லாம் சொல்லிட்டாங்க. பட் சார் மென்ஷன்ட் ரிசர்வேஷன் இஸ் நெய்தர் அ ப்ரிவிலேஜ் நார் அ ரைட். யா, அதுவும் ஓகே, ஐ கேன் அக்செப்ட். பட் ஐ எம் ஸ்டாண்டிங் ஃபார் தி ஆர்குமெண்ட் ஆர் அ டிபேட் ஆன் ரிசர்வேஷன் இஸ் மை ரைட். ஸோ இதுக்கு நானும் ஒரு விஷயம் இன்சிடெண்ட் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃப்ரம் மை காலேஜ். ஸோ ஐ எம் ஸ்டடிங் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். ஸோ நான் இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, இட் ஹோல்ட்ஸ் அ பாயிண்ட். பிகாஸ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் வந்து என்னோட நிறைய பேர் வந்து நிறையா மார்க்ஸ் எடுத்தவங்க படிப்பாங்க அண்ட் ஃபைனான்ஷியலி ஒரு பெட்டர் ஒரு பேக்ரவுண்டோடு இருப்பாங்க. அண்ட் தே பே லேக்ஸ், லைக் ரொம்ப அதிகமாக வந்து அவங்க பே பண்ணுறாங்க. லைக் என்ஆர்ஐ லேப்ஸ், ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கோட்டாஸில் வந்து தே கம் அண்ட் கெட் அட்மிட்டட். ஸோ என்னோடய கிளாஸில் வந்து தேர் ஆர் ஒன்லி 8 SC பீப்புள். ஸோ நாங்கள் வந்து வி ஹாவ் ஸ்காலர்ஷிப்ஸ். ஸோ என்னோடய பேரண்ட்ஸ் வந்து they have money and we kind of have applied for scholarship and 8 members வந்து 8 students from my class வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ தி அதர் 7 எப்படின்னா லைக் கிளாஸில் வந்து அவங்க பார்க்கும்போதே ஓகே தே ஆர் SC பீப்புள், அவங்களால வந்து நிறையா எக்ஸ்பென்சிவான திங்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கும். ஒரு குட் அப்பியரன்ஸோடு இருக்கும்போது லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவுட்ஃபிட்ஸ் அண்ட் ட்ரெஸ். ஸோ இருக்கும்போது அவங்க என்ன பார்ப்பாங்க, லைக் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இல்லை. ஓகே நான் SC, ஐ எம் அப்ளைங் ஃபார் ஸ்காலர்ஷிப், எனக்கு அந்த மணி வருதுங்கிற ஒரு ஐடியா இல்லை. ஸோ என்னாச்சுன்னா ஐ ஹாவ் திஸ் ஃப்ரெண்ட். ஸோ தட் பர்சன் வந்து NRI லேப்ஸில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஷீஸ் பேயிங் அரவுண்ட் சம் லேக்ஸ், நிறையா பே பண்ணுறாங்க. ஸோ தட் பர்சன் ஒரு நாள் என் ரூம்க்கு வரும்போது ஹாஸ்டலில், அப்போது என்னாச்சுன்னா அன்றைக்கி மார்னிங் வந்து ஸ்காலர்ஷிப்க்கு வந்து 8 members வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நானும் என் கிளாஸில் அப்படியே எழுந்திரிச்சு போகிறேன். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து என் ரூமில் இந்த இன்சிடென்ட் நடந்தது. லைக் அந்த பொண்ணு வந்து என் ரூமில் என் திங்ஸ்லாம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு, லைக் என்னோடய புக்ஸ், என்னோடய ஸ்டேஷ்னரிஸ்லாம் பார்த்துட்டு, நீ SCன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியுமா, நீ வந்து SCன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அந்த மாதிரி சொன்னான். லைக் ஐ வாஸ் லைக், ஏன் நான் SCயாக இருக்கக்கூடாதா? ஸோ அவள் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி பொருள்லாம் இருக்குது, ஸோ ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ், அந்த மாதிரி ஷி வாஸ் கைண்ட் ஆஃப் ஷாக்ட். ஸோ எனக்கு வந்து அது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. லைக் அதர் 7 members வந்து தே கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி லேபிள் பண்ணுறாங்க, பட் என்ன வந்து பண்ண மாட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து லைக் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருந்தேன். ஸோ இஸ் இட் பிகாஸ் ஆஃப் த திங்ஸ் ஐ ஹாவ் ஆர் இஸ் இட் பிகாஸ் ஆஃப் த திங்ஸ் மை பேரண்ட்ஸ் கேவ்? இல்லைனா என்னோட ஒரு ஓகே ஏதோ ஒரு ஆவரேஜ் ஒரு பெட்டர் பேக்ரவுண்ட் இருக்கனாலையா, இல்லை மற்றவங்களுக்கு அது கிடைக்காதனாலையா? ஸோ அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து தே லேபிள் சம்ஒன் ஆர் சம்திங். ஸோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் சம்டைம்ஸ் கிளாஸில் அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்க்கு கூப்பிடும் போதும் நான் வந்து எனக்கு வந்து நான் போவேன், லைக் எனக்கு ரிசர்வேஷன் வேணும், எனக்கு ஸ்காலர்ஷிப் வேணும். பிகாஸ் ஒரு மெனி இயர்ஸ் பேக் வந்து ஐ வாஸ் டினைட், எனக்கு அந்த ரைட்ஸ் கிடைக்காம, எனக்கு அந்த விஷயம் கிடைக்காம ஐ வாஸ் டினைட். ஸோ என்னோடய கம்யூனிட்டிலேருந்து நான் லைக் நம்ம கம்யூனிட்டிலேருந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணி போகிறது நான் வந்து அது எதுவும் நினைக்கல. ஸோ ஐ டேக் திஸ் ஆஸ் மை ரைட். ஸோ நான் போகும்போது மற்ற 7 students வரும்போது ஐ ஃபீல் ஓகே மேபி ஃபைனான்ஷியலி லைக் பேக்ரவுண்ட் வைஸ் நம்ம கைண்டாக பெட்டராக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் அவங்க வந்து திணிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து நான் யோசிப்பேன், ஸோ நான் இப்படி இருக்கேனோ அதே மாதிரி அவங்க அந்த ஒரு பொசிஷனுக்கு வரணும்னா ரிசர்வேஷன் இஸ் நீடட். இட் ஷுட் பி அ ரைட் ஆக்சுவலி. Anyway, it's wonderful that you shared all your memories, personal anecdotes. I won't call it as stories, but experiences. But can you believe that in 2023, in post-independent India, such incidents can occur in elite institutions like medical colleges? It does happen. So what does it show? It only shows that caste-based discriminations is taking different forms. As Ambedkar said, caste is a notion. It is not physically a structure, but it's a notion, and it takes many invisible forms. In India, caste is the invisible arm that changes the gear in every system. இது வந்து இந்த வாசகம் வந்து ஒரு இடத்துல படித்தேன், வெளிவாடா.comனு ஒன்று வருது, நம்ம மக்கள்லாம் எழுதுகிறாங்க, அதில் தான் எழுதியிருந்தாங்க. இட் இஸ் த இன்விசிபிள் ஆர்ம் தட் சேஞ்சஸ் த கியர் in every system of India, right, starting from your school, colleges, corporate, at political level also. So all the experiences are born out of the training the parents give to the children.
Some may be ignorant, as one of your friends say. தமிழில் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும் சார். தமிழில் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படியா? சரி சரி. தலைப்பே என்ன சில பேருக்கு புரிஞ்சிருக்காதுன்னு தோணுது சார். சரி, தலைப்பு ப்ரிவிலேஜ்னு சொல்கிறீங்கல்ல சார், அப்படின்னா என்னென்னு சில பேருக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தலைப்பு என்னென்னா, இந்த ரிசர்வேஷன் வந்து ரைட்னா தெரியும், ப்ரிவிலேஜ்னா தமிழ் கரெக்டான வேர்ட். இடஒதுக்கீடு என்பது சலுகையா உரிமையா? உரிமையா சலுகையா? இது உரிமையும் கிடையாது, சலுகையும் கிடையாது. அக்கார்டிங் டு த இந்தியன் அரசியல் சாசனத்தில் வந்து இது உரிமையும் கிடையாது, சலுகையும் கிடையாது. இது வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னா, அரசியல் இந்த தற்போதைய ரூலிங் கவர்மெண்ட் வந்து மார்ஜினலைஸ்ட் மக்களுக்கு ஏதாவது பண்ணியாகணும். அரசியல் சாசனத்தில் ரைட் இல்லை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்குது. அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து மஸ்ட் டேக் ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ஸு, அவங்களுக்கு பண்ணி கொடுக்க வேண்டும். அதுதான் டைரக்டிவ் பாலிசி, ஸ்டேட் பாலிசி. இப்போ இவங்க வந்து அவங்களுடைய அனுபவங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது தான். இப்போ ஏன் அப்படி இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுக்கு வந்து காலங்காலமாக சொல்லி தந்துட்டுருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து எஸ்சிஸ் எல்லாம் வந்து டர்ட்டி, ஒன்றும் தெரியாது, அழுக்கு, த பியூரிட்டி அண்ட் பேரிட்டி, அதுதான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இது பாப்பா சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருப்பாங்க, இங்கிலீஷ் பேச தெரியாது, ரொம்ப அப்பீரியன்ஸே வந்து மால்நரிஷ்டாக இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய புரிதல். வேற she appears little good looking, speaks good English, அதனால் வந்து she was shocked. So this is one of the shocker for இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு. இந்த ஷாக்குங்கிறது வந்து பொறாமை, வேறு என்ன கிடையாது, பொறாமை. என்ன பொறாமை? எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷும் ஒழுங்காக பேச தெரியாது, பேசக்கூடாது, மெடிக்கல் காலேஜுக்கு வரக்கூடாது, தகுதி இல்லை, ஐஐடி சென்னைக்கு போகக்கூடாது, தகுதி இல்லை. அப்படி அவங்களுடைய புரிதல் அப்படி தான். அப்படின்னா என்ன, சரிசமமாக இப்போ மிருதுலா வந்து அவங்க ரூம்மேட்டு கூட உட்கார முடியாது, நிற்க முடியாது, பேச முடியாது. அப்படி தானே அவங்களை சொல்லி வச்சுருக்காங்க. அவங்களுடைய பெற்றோர் என்ன சொல்லியிருக்காங்க, தலித் சில்ட்ரன் வந்து ஒழுங்காக பேச தெரியாது, அழுக்கு, ஒன்றுமே தெரியாது, படிக்க மாட்டாங்க அப்படின்னு காலங்காலமாக வந்து அப்படியே இன்கிரைண்ட் இன் த பிரெயின்ஸ். அதுதான உண்மை. அதனால தான் வந்து இந்த செகண்ட் ஜென்ரேஷன் ஆல்சோ கண்டினியூ த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. இப்போது இஃப் தீஸ் சில்ட்ரன், உங்களுடைய பேட்ச்மேட்ஸை வந்து யூ நீட் டு எஜுகேட், நாட் எஜுகேட், யூ மஸ்ட் ஸ்கூல் தெம். ஸ்கூல் தெம்னா ஏன் இந்த டிசபிலிட்டிஸ் கம்ஸ் அப்படின்னு தெரியணும். இப்போ இந்த ஃபார்வர்ட் கம்யூனிஸ்ட்க்கு என்னென்னலாம் அட்வான்டேஜ்? ஒன்று சோஷியல் கேபிட்டல், ரெண்டாவது வந்து எக்கனாமிக் கேபிட்டல், மூணாவது வந்து எஜுகேஷ்னல் கேபிட்டல். இப்போ உங்களுடைய பேட்ச்மேட் கேட்டதுக்கு வந்து 400 எம்பிபிஎஸ் கிடச்சுன்னா அவங்களுடைய அப்பா என்ன இருப்பார், அவங்க தோப்பனார் என்ன இருப்பார், தோப்பனார் வந்து டாக்டரு, தோப்பனாருக்கு தோப்பனார் என்ன, லாயரும்பாங்க, தோப்பனாருக்கு தோப்பனார் என்னன்னா பேரிஸ்டரும்பாங்க. ஸோ இப்படி வம்ச வழியாக அவங்களுக்கு வந்து எஜுகேஷ்னல் access was easy, whereas it was denied to you, your father, my father and my grandfather. ஸோ இப்போ நம்மளுடைய தாத்தா பாட்டி யாருமே வந்து படிக்க முடியலை, படிக்க வாய்ப்பே கிடைக்கல. இட் வாஸ் டினைட். எஜுகேஷனல் ஆக்சஸ் வாஸ் டினைட். அண்ட் தென் ப்ராப்பர்ட்டி, எக்கனாமிக் டிசபிலிட்டிஸ் வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நிலம் இருக்காது, ஒரு எந்த ப்ராப்பர்ட்டி இருக்க முடியாது. தேவர் ஆல் லேபரர்ஸ். ஒன்லி போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் தான் வந்து இது மாதிரி வந்து கொஞ்ச நாச்சும் ஏதாச்சும் லேண்ட்ஸ் கிடைக்கும். எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாஸ் கிரியேட்டட். ஸோ தே ஹேவ் 3 capitals in the hand: educational capital, cultural capital, social capital. You are most in the bottom. You neither have educational capital, neither social capital, cultural capital. So this has been going for 2500 ஆண்டுகளுக்கு மேலாக. உங்களுக்கு படிப்பில் ஆக்சஸ் கிடையாது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிப்பதற்கு போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் இது சான்ஸ்கிரிட் படித்தா தான் வந்து எம்பிபிஎஸ்க்கு குவாலிஃபிகேஷன் வச்சாங்க. கேன் யூ பிலீவ் இட்? ஸோ பணங்கள் பார்க்குங்கிற ஆசிரியர் இது மன்னர் தான் சான்ஸ்கிரிட்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வாஸ் டினைட். அதனால தான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை அவங்க வந்து என்னென்னு கூப்பிட்டாங்கன்னா முதலியார் மெடிக்கல் காலேஜ் சொன்னாங்க. யூ வாண்ட் பிலீவ் இட்? எம்எம்சி வாஸ் கால்ட் as முதலியார் மெடிக்கல் காலேஜ் ஃபார் many years. Your children and my children could never enter Madras Medical College. ஸோ அது மாதிரி வந்து இந்த உங்களுடைய கிளாஸ்மேட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து யூ மஸ்ட் எஜுகேட் தெம், நாட் எஜுகேட் ஸ்கூல் தெம். ஃபார் தட் யூ மஸ்ட் பி வெல் அவேர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். ஆர்டிகல் 17 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து அன்டச்சபிலிட்டியை வந்து ப்ரொஹிபிட் பண்ணுது பை லா.
ஆர்டிகல் 17 என்ன சொல்லுது வந்து தீண்டாமை வந்து எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. வாட் ஹேப்பன் எஸ்டர்டே டாக்டர் ராஜ்வர்தன் வாஸ் ப்ரொஜெக்டிங் எ ஸ்லைட். என்ன சொன்னார், இந்தியாவில் அன்டச்சபிலிட்டி ஃப்ரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. 38 பள்ளிகளில் ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. எந்தெந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இது மாதிரி ஜாதி அடையாளம் இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து ஜாதி அடையாளம் கையில் வந்து கயிறு கட்டிக்கிறாங்க, ஜாதியை பற்றி எப்படி பேசுகிறாங்க, அப்புறம் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இது பண்ணுறாங்க, டம்ளர்ஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு. அப்புறம் தலித் சில்ட்ரன் ஆர் மேட் டு க்ளீன் டாய்லெட்ஸ். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி நாமக்கல்லில் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர், விமன் டீச்சர், ஷீ மேட் a 5th standard boy to clean the toilets. அவங்க வந்து she was convicted by law. So this is one incident. இது வந்து ஒரு இன்சிடெண்ட் தான். For every such ஒரு இன்சிடெண்ட்டுக்கு 10 இன்சிடெண்ட் goes unnoticed. அதனால எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஸ்கூல் லெவலில் இருந்து காலேஜ் லெவலில் வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து காலேஜில் சொல்கிறீங்க, ஸ்கூலில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். நார்த் இந்தியாவில் வந்து நம்மளுடைய பிள்ளைகளை வந்து பின்னால் உட்கார வைப்பாங்க. அப்புறம் நம்ம பிள்ளைகளில் வந்து டீச்சர்ஸ் வந்து கேள்வியே கேட்க மாட்டாங்க, அவங்க வந்து பின்னால் தான் உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நூன் மீல் ஸ்கீமில் வந்து அவங்க தனியாக உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு முட்டை கிடைக்காது, பாதி முட்டை தான் கிடைக்கும். அதே மாதிரி பால்வாடியில், அங்கன்வாடியில் போலியோ ட்ராப்ஸ் ஆர் நெவர் கிவன் டு தலித் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ த டிஸ்கிரிமினேஷன் ஸ்டார்ட்ஸ் ஆஸ் ஏர்லி as எல்கேஜி ஸ்டூடெண்ட். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து உங்களுடைய கிளாஸ்மேட்ஸுக்கு கண்ணுக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. This you need to school them. So these are all forms of different disabilities faced by our children. அப்போ எப்படி அவங்க மெடிக்கல் காலேஜுக்கு வர முடியும்? The fact that you got 440 is because of your father providing some access to education. அவங்க அப்பா தோப்பனார் வந்து அங்கே படித்தார், போலீஸ் ஆஃபீஸர். அவர் தோப்பனார் எங்கே கூட படிக்கலாம், கோச்சிங் படிக்க போகலாம். நம்ம தோப்பனார் என்ன படித்தார், படிக்கவே இல்லையே. ஸோ தேட் பார்ட் ஆஃப் இட். ஸோ ஆக்சஸ் டு எஜுகேஷன். ரெண்டாவது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அவங்க பெற்றோர்கள் நிறையா படித்தாங்க, அது ஒன்று. ரெண்டாவது வந்து சோஷியல் கேபிட்டல். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, உங்கள் கல்லூரிகளையும் பள்ளிகளையும் நிறைய வந்து டீச்சர்ஸ் இருக்காங்க. இப்போ as she was mentioning, no, அன்டச்சபிலிட்டி வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் கிடையாது, இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சர்நேம் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. நார்த் இந்தியாவிலலாம் வந்து சர்நேம்ஸ் வந்து கட்டாரியா அப்படின்னு சொன்னால் எஸ்சி கம்யூனிட்டி அப்படின்னு கரெக்டாக பேரை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஐஐடியிலையும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேயும் எவ்வளவு என்ட்ரன்ஸ் மார்க்ஸ் எவ்வளோன்னு கேட்குற ஒரே காரணம், தே வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் யுவர் கம்யூனிட்டி. தேர் இஸ் நத்திங் எல்ஸ். ஸோ நீங்கள் அடுத்தது என்ன கேட்கணும்? யூ வாண்ட் டு நோ மை மார்க்ஸ். மே ஐ நோ த ரீசன் வை யூ வாண்ட் டு ஆஸ்க் மை மார்க்ஸ். ஐ எம் நாட் ரிலேட்டட், யூ ஆர் நாட் ரிலேட்டட் டு மீ, யூ ஹவ் நாட் கிவன் மீ எஜுகேஷன். டெல் மீ த ரீசன் வை யூ வாண்ட் டு ஆஸ்க் மை மார்க்ஸ், ஆர் யூ வாண்ட் டு ஆஸ்க் மை காஸ்ட் அப்படின்னு நிறைய மண்டையில் போட்டு உடைங்க. So when you interact with your students, when they ask such embarrassing questions அவனோட எம்பாரசிங் அவனுக்கு கிடையாது, அவனுக்கு வந்து பொறாமையினால் கேட்கக்கூடும் கேள்வி. So he feels that reservation is a charity. Reservation is neither a charity nor a privilege but an affirmative action. Affirmative action na enabling provisions. Enabling provisions na the government of the day must give certain provisions. இது வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் ஆர் ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன். ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா, ஸோ ஐ திங்க் யூ ஷுட் நோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி. கேன் எனிபடி சே வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈக்குவாலிட்டி? So before that, can we have one floor suggestion, sir? Yeah? One floor. You wanted to say something else? Okay. Okay. சரி, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஈக்குவாலிட்டி, யூ கேன் சே ஈக்குவாலிட்டிக்கும் ஈக்விட்டிக்கு டிஃப்ரென்ஸ். சரி, நானே சொல்கிறேன். ஈக்குவாலிட்டி நாட் டு கிவ் எவ்ரி திங் ஈக்குவல். ஸோ இஃப் ஐ ஹாவ் 4 apples, இஃப் Srinivasa is there and Siddhartha is there, I must give 2 apples to Srinivasa and 2 apples to Siddhartha. That is equality. Equitable is, it talks about justice and fairness. அவருக்கு வந்து சீனிவாசாவுக்கு வந்து ஒரு பை நிறைய ஆப்பிள் வச்சுருக்காரு அவர், அவங்க தோப்பனார் வாங்கி கொடுத்துருக்காரு. இவருக்கு சித்தார்த்துக்கு ஒரு ஆப்பிள் கிடையாது. அப்போ எதுக்கு நான் எதுக்கு 2 ஆப்பிள் கொடுக்கணும்? He has got more apples, one bag full of apples he has. So that is not justice nor fairness. So that is equity. So reservation is something like that. So whenever a society is marginalized, disabled, discrimination, அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணும். அதுதான் வந்து ரிசர்வேஷன்ஸ். ஓகே,
ஸோ இந்த புரிதல் உங்களுக்கு வேணும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து when somebody asks you that the difference between caste and reservation, caste is the cause for discrimination. அதனால தான் ரிசர்வேஷன் வந்தது. ரிசர்வேஷனால் வந்து காஸ்ட் வர்றது கிடையாது. இப்போ அடுத்த நேரேட்டிவ் அடுத்த நேரேட்டிவ் which try to make you guilty. இப்போ என்ன சொல்கிறாங்க, அதே தான் வந்து கேட்குறாங்க இல்லையா, உங்கள் அப்பாவோட டாக்டர் உங்களுக்கு ரிசர்வேஷன் தேவைங்கிறது வந்து இட் இஸ் சென்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் ஆர்டிஃபிஷியல் கில்ட் இன் யுவர் மைண்ட்ஸு. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தட். ஸோ யூ ஷுட் டெல் தம் தட் தீஸ் ப்ரொஃபஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ், அதுதான் உங்களுக்கு சொல்லணும். அப்புறமேலு வந்து the economic mobility. நீங்கள் வந்து when you become doctors, engineers or big IAS officers, remember you must be conscious that this form of untouchability will not go. It comes in different forms. I'll tell you why. For doctors also, I'll give an example. This happened about 5 years ago in United States of America. அவர் ஒரு கார்டியாலஜிஸ்ட், பிரமோத் காரியண்ணா அப்படிங்கிற ஒரு கார்டியாலஜிஸ்ட். He went to USA. So he became a cardiologist. பிரமோத் காரியண்ணா. காரியண்ணாங்கிறது வந்து ஆந்திர பிரதேஷில் வந்து இந்த ஆடு மேய்க்கிற கம்யூனிட்டி. ஸோ he was describing how his experience as a discrimination by his own colleagues in America by the Hindus. ஒரு தடவை அவர் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த கொலீக், ஒரு லேடி கொலீக் who was settled in America for 30 years, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, the same question she asked, பிரமோத் காரியன்னா நீங்கள் வந்து ஒரு தலித்தாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய நல்ல நிலைமையில் வந்திருக்கீங்க, ஆச்சரியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. அது ஆச்சரியமான விஷயம் கிடையாது, வயிறறிஞ்ச கேஸு. 1 லிட்டரு ஆன்டாசிட் கொடுத்தாலும் வயிறு அறிஞ்சு போகாது. ஸோ ஷீ பிலீவ்ஸ் தட் எவ்ரி ஒன் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் த ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பிலீவ் தட் என்ன அப்படின்னா எஸ்சி வந்து அவங்க படிக்க மாட்டாங்க, ஊர் சுற்றுவாங்க, இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு தான் அவங்க புரிதல். The moment you talk good English, the moment you beat them out hollow, they feel very jealousy. அந்த ஜெலசி வந்து வயிறு எரிச்சல். அதனால தான் they spew venom on you. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மாக வந்துட்டுருக்கு. இது கொலீக்ஸ்ட்டு மட்டும் கிடையாது, ஆசிரியர்கிட்ட இருக்குது, எம்ப்ளாயர்ஸ்ட்டு இருக்குது. ஸோ திஸ் வில் நாட் கோ. அதனால் வந்து நீங்கள் என்ன சொல்லணும், ஸோ when somebody talks about caste and reservation, remember caste is the cause, reservation is the effect. ஃபைனல் வேர்ட் நீங்கள் என்ன சொல்லணும், give us caste free India and take back reservation free India அப்படின்னு சொல்லணும். வாய்ப்படி வாங்க. ஓகே. ஸோ these are the different forms we all face. பட் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னா, you must be knowledgeable enough to know your history, know your roots. அப்போ தான் நீங்கள் வந்து you can counter them point by point. இப்போ உங்களுக்கு வந்து தெரியாத காரணத்தினால தான் நீங்கள் சைலண்டாக இருக்கீங்க. Another point I like to tell all my students here, whenever your 7 boys are there in your college, இப்போ ஒருத்தனை வந்து உங்கள் டீச்சரும் பாயிண்ட் பண்ணுறப்ப மற்றவங்கெல்லாம் குவைட்டாக இருக்காங்க. சரி, என்னென்னா ஒரு எஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து தப்பு பண்ணுறான்னா அதே தப்பு வந்து இன்னொரு நான் எஸ்சி ஸ்டூடெண்ட் பண்ணுறான்னா இவருடைய தப்பு மட்டும்தான் மேக்னிஃபை ஆகுது. ஸோ இஸ் ஆஸ்க் டு ஸ்டாண்ட் அப். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பசங்களே இப்படி தான் அப்படின்னு இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் he or she shames the student. இதுதான் ப்ராப்ளம். அப்போது நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, they hide behind the chair, you know. So I'm not saying you should shout at them, fight with them, but you must write at appropriate stage, appropriate movement. I'll tell you another example. இது யூடியூப்பில் வந்தது. ஒரு லா கிளாஸில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் எடுக்க வராரு. வந்த உடனே இவர் வந்து அவர் பேர் கேட்குறாரு, தம்பி உன் பேர் என்ன அப்படின்னா கேர்ள் பேர் கேட்டு ஒரு மிஸ்ஸஸ் ஜோசப்னு சொல்லுது. மிஸ்ஸஸ் ஜோசப் கெட் அவுட் அப்படிங்கிறாரு. மிஸ்ஸஸ் ஜோசப் கெட் அவுட்னு சொன்னால் அதுக்கப்புறம் யூ ஸ்டார்ட்ஸ் டேக்கிங் கிளாஸ். ஸோ ஒய் டு யூ ஸ்டடி லா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாம் சொல்கிறாங்க, டு ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ், டு ஃபைட் ஃபார் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. somebody said you fight for justice அப்படின்னு சொன்னப்போ yes, fight for justice. So when I told one of your classmates, Mr. Joseph, to get out, why you did not fight அப்படின்னு கேட்குறாங்க. which means that நம்மளுடைய சக நண்பர்கள்ட்டையோ நம்முடைய சக ஸ்டூடெண்ட்ஸ்டையோ whenever they are discriminated, when they are being punished for no reasons for them on the basis of caste, we don't raise our voice. Their silence is a crime.
ஸோ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நிறைய பேர் வந்து நம்ம வந்து தே டோன்ட் ரிவீல் அவசர். நான் வந்து தலித் அப்படி சொல்ல வேண்டாம். பட் when somebody is punished for no reason, நம்ம வந்து we must rise as one voice. அதுக்கு தான் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, you must remain united. யூனிட்டி தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னார் இல்லையா, யுனைடெட். அப்போது when a teacher is making some derogatory marks, நீங்கள் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எழுந்திரிச்சு, மேடம் அவர் பண்ணது தப்பு தான், வாட் இஸ் த நீட் ஆர் நெசசிட்டி ஃபார் யூ டு பாயிண்ட் ஆர் மேக் அ ரிமார்க்ஸ் அகேன்ஸ்ட் திஸ் காஸ்ட் அப்படின்னு 7 பேர் எந்திரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், then she will learn a lesson. So next teacher will not make such a statement. இது வந்து எல்லா காலேஜும் நடக்குது, ஈவன் இன் ஐஐடிஸ். ஐஐடி இஸ் அ ஹவுஸ். இப்போ ஐஐடி சென்னையில் வந்து இஸ் ஹவுஸ் ஆஃப் ஹாரர் சேம்பர் மாதிரி தான். அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள் இஸ் தேர் இல்லையா. ஸோ டிஸ்பைட் தட் அவங்க போராடி தான் இருக்கிறாங்க, பட் ஸ்டில் திஸ் ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் கண்டினியூஸ். ஸோ மை லாஸ்ட் வேர்ட் ஆஃப் அட்வைஸ் டு ஆல் ஆஃப் யூ இஸ் தட் you must know the history of the reservation, and then you must know your own history. So what is the cause of untouchability, what are the enabling provisions, what is the provisions according to law. இப்போ இது இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். See, there is another thing which I think Kalyan will be saying about the creamy layer concept. Creamy layer concept எல்லாத்துக்கும் தெரிஞ்சாகணும். Let me take 2 minutes to explain that. இப்போ வந்து creamy layer கான்செப்ட்னா, this was first applied. Any one of you know about creamy layer? Any one of you? Okay, I'll tell you the story of creamy layer. So creamy layer வந்து 1990 Mandal Commission reportல, the Mandal Commission report recommended 27% reservation for OBCs. So இது வந்து 1990. 10 years later, VPC government வந்து 27% reservation for OBC கொடுக்குறாங்க. 2001ல Narasimha Rao government also gives provision 27%, but with a rider. They say, we will give 27% reservation for OBC, but you will exclude economically well-off students in OBC category அப்படின்னு ஒரு கிளாஸ் வைக்கிறாங்க. அப்போ உடனே வந்து எல்லாம் கேஸ் போடுறாங்க. அப்போ தான் வந்து இந்திரா சஹானி கேஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அந்த இந்திரா சஹானி கேஸ் தான் மண்டல் கமிஷன் கேஸ் அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் தே ஆர் யூஸிங் த வேர்ட் க்ரீமி லேயர். த டெஃபினேஷன் ஆஃப் க்ரீமி லேயர் இஸ், சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, சர்டன் பீப்புள் அமங் த பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் ஆர் எஜுகேஷனலி, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி தே ஆர் ஃபார்வர்ட். They are eating up the provisions for the other students. அப்படின்னு they are using 3: education, social and economic. 3 criteria யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஸ் த வேர்ட் creamy layer. ஸோ அந்த creamy layer இருக்கிற ஓபிசிஸ்க்கு ரிசர்வேஷன் கிடையாது அப்படின்னு ஒரே போட்டால் 2001ல். ஸோ உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுறான், they are making 4 amendments, 77, 81, 82, 85 அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து நோ வில் கிவ், ஏன்னா பொலிட்டிக்கல் கேம் தானே. ஸோ த கவர்மெண்ட் இஸ் மேக்கிங் 4 amendments. அதில் 4 amendment என்ன பண்ணுறாங்க, நோ வில் கிவ் ரிசர்வேஷன்ஸ், க்ரீமி லேயருக்கு கொடுப்போம், க்ரீமி லேயருக்கு கொடுப்போம், அப்புறம் ப்ரொமோஷன்ஸ் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி கொடுப்போம் அப்படின்னு 4 amendment சொல்கிறாங்க. திருப்பி கேஸ் போடுறானுங்க. ஸோ 2006ல் நாகராஜ் கேஸ், அது வந்து சுப்ரீம் கோர்ட், நாகராஜ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே, you give 27% reservation for OBCs with economic criteria, creamy layer apply பண்ணுங்க, அதோடு creamy layer பிரின்சிபலையும் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு நாகராஜ் கேஸில் சொல்லிட்டான். ஸோ நவ் இன் 2006 நாகராஜ் கேஸ் வித் யூனியன் ஆஃப் இந்தியாவில் இன்க்ளூட் creamy layer in OBC as well as SC SCன்னு சொல்லியிருக்கான். இப்போது கத்தி நம்ம தலையில் தொங்கிட்டு இருக்கு, none of your children will get reservation. இப்போ என்ன பண்ணியிருக்கான், 2006ல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் அகெயின் ஃபைல்ட் அ ரிட். என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ நாகராஜ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வந்து 5 bench கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு, யூ ரெஃபர் டு 9 bench கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச், இட் ஹேஸ் டு பி ரிவைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கத்தி வந்து நம்ம தலையில் எல்லாம் தொங்கிட்டு இருக்கு. யூ மைட் பி removed from the reservation any time in future. So this is creamy layer principle applied to OBC now. It is not yet come to SCs and STs, it will come any time. அதனால் நீங்கள் நல்லா படிங்க,
when somebody makes a comment about this and that, you must be able to defend yourself point by point, make the other person school themselves that in our society, everybody, what Ambedkar said, we have to live together, not side by side. Now we are living side by side, discrimination. Let us live together, not by side. Thank you. Sir, floor questions. Anything you want to add, Raj? Please. And Kalyan Sundaram also get ready for the... Yeah, please go ahead. Check. Okay, sir, with your kind permission, நான் இது கொஞ்சம் இந்த சிபுகானில் இந்த பர்டிகுலர் செஷன் நம்ம பிள்ளைங்க இன்னமும் காலேஜில் இதை சந்திக்கிறாங்களா அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் சார். இதுக்கு வந்து நம்ம we have to be strong and we have to defend. இப்போ ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் நோட் பண்ணது என்னுடைய சஜஷன் சொல்லிடுறேன். நீ ஹர்ஷா, இப்போ அந்த பொண்ணு கேட்டுச்சு இல்லையா, ரிசர்வேஷன் மட்டும் இல்லைனா நீ இங்கே வந்திருக்க முடியாது அப்படின்னு. அந்த கேட்ட பொண்ணு யார், என்ன கேட்டகரி? பிசி. ரிசர்வேஷன் மட்டும் இல்லைன்னா நீ கூட வந்திருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் அங்கே. ஏன்னா ரிசர்வேஷன் இஸ் நாட் ஒன்லி ஃபார் எஸ்சிஸ், இட் இஸ் ஃபார் பிசிஸ் ஆல்சோ. அது இந்த பாயிண்ட்டை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிசர்வேஷன் அப்படின்னா உடனே நம்ம தான் அதுக்கு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ரிசர்வேஷன் எல்லாத்துக்கும் தானே இருக்குது. பிசிக்கு இருக்குது, எம்பிசிக்கு இருக்குது, ஓபிசிஸ்க்கு இருக்குது, எஸ்சி இருக்குது, எஸ்டி இருக்குது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆஃப் பிராமின்ஸ்க்கும் இருக்குது. அப்படின் போது ரிசர்வேஷனுங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக நம்ம டிமாரலைஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பொண்ணுக்கு நீ அப்படி தான் கொடுத்துருக்கணும். ரிசர்வேஷன் மட்டும் இல்லைன்னா நீ கூட இங்கே இருந்திருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி தான் புரிஞ்சு போச்சாங்க. ஓகே, ரைட். இப்போ அப்போ இந்த ரிசர்வேஷனை பற்றி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது வேறு மாதிரி இருக்குது. ரிசர்வேஷனுங்கிறது வந்து ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு நோஷன் தான் இல்லையா. அது காஸ்ட் இஸ் அ நோஷன், அன்டச்சபிலிட்டி இஸ் அ நோஷன். அது ஒரு சைக்கலாஜிக்கல் வார் நம்ம மேலே. அந்த சைக்கலாஜிக்கல் வாரை நம்ம திருப்பி சைக்கலாஜிக்கலாக தான் அட்டாக் பண்ணணுமே வழிய நம்ம என்ன தான் படித்து நல்ல ஒரு அவுட்ஃபிட் போட்டு நிறையா பணம் வச்சுட்டு நம்ம வந்து வேறு மாதிரி காமிக்கிறதன் மூலம் அதை கவுண்டர் பண்ணவே முடியாது. ஸோ இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் வார். அப்போ அவன் உங்களை டிமாரலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். உடனே நம்ம என்ன ஆயிடுறோம், அதில் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம். இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் வாய் அடிச்சிடும், கன்ஃபியூஸ் ஆகிடுறோம், இல்லைனா அழுகுறோம், இல்லைனா டிப்ரெஷனில் போயிடுறோம், இல்லைனா அந்த கோர்ஸ் அவுட் ஓடி வரோம், இல்லைனா சூசைடாக. இப்படி தான் நடக்குது. தீஸ் ஆர் திங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங் டு அவர் பீப்புள். அப்போ இதை எப்படி சைக்கலாஜிக்கலாக கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய சைக்கலாஜிக்கல் புரிதலே வேறு மாதிரி இருக்கும். இட் இஸ் நாட் அ காம்பன்சேஷன். நம்ம வருஷமாக என்னுடைய முன்னோர்கள் அனுபவிச்சது 2500 வருஷத்துக்கு முன்னாடி, அதனால் எனக்கு கிடைக்குது அப்படின்னு நீங்கள் காம்பன்சேஷன் மாதிரி சொன்னீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், அப்போ அனுபவிச்சாங்கல்ல, அப்போ அவங்க பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கணுமா அப்படின்னு அவங்க உடனே கவுண்டர் கொடுக்குறாங்க. அப்போ அது கூட இல்லை. எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சிமிலி மட்டும் சொல்லிடுறேன். ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது இல்லையா. இந்தியாவும் அதே மாதிரி தான். இட் இஸ் நாட் ஒன் கண்ட்ரி, தெர் ஆர் கண்ட்ரிஸ் வித்தின் கண்ட்ரி அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா சோஷியலி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டா ஆஃப் பீப்புள் ஆர் தேர் வித் டிஃப்ரெண்ட் அது சோஷியல் ஸ்டேட்டஸ். கரெக்டாக அதை ஒத்துக்கிறீங்க இல்லையா. அப்போது ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக வெவ்வேறு நாடு இருக்குது. ஒரு ஒலிம்பிக்ஸ் நடக்குது. அங்கே வந்து அமெரிக்கன்ஸ் மட்டும்தான் அந்த ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிறாங்க, அவங்க மட்டுமே எல்லா ப்ரைஸும் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த ஒலிம்பிக் நியாயமாக இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், இப்போ இதை வந்து ஒலிம்பிக்கில் ஒரு ஈவெண்ட் நான் எடுத்துக்கிறேன், ஒரு பாஸ்கெட் பால் ஈவெண்ட். இந்த பாஸ்கெட் பால் ஈவெண்ட்டுக்கு அமெரிக்கன் வந்து அவனுடைய டீம் அனுப்புனான்னா அவன் அங்கே ஒரு செலெக்ஷன் வச்சுருப்பான் இல்லையா. செலெக்ஷன் வச்சு அவன் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பான். மேபி 7 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் அந்த டீமில் இருப்பாங்க அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அப்போ அமெரிக்காவிலேருந்து வரவங்க எல்லாமே வந்து 7 ஃபீட்டுக்கு மேலே வராங்க. இப்போது சைனாவும் இந்த ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதே 7 ஃபீட் க்ரைட்டீரியாவை சைனீஸ்க்கு வைக்க முடியுமா? அப்போ என்ன பண்ணுவான், ஒரு டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா தானே வைக்கணும். அந்த நாடு என்ன பண்ணும், தன்னுடைய நாட்டிலேருந்து செலக்ட் பண்ணி அனுப்புறதுக்கு அவன் வந்து மேபி அவங்க கண்ட்ரியில் இப்போ அதே சேம் கட் ஆஃப் கேட்டகரியை வச்சு 7 அடிக்கு மேலே இருக்கிற சைனீஸ் எல்லாம் தான் நான் ஒலிம்பிக்ஸ்க்கு அனுப்ப முடியும்னு அந்த கண்ட்ரி சொல்லிச்சுன்னா சைனா வில் நாட் பார்ட்டிசிபேட், இட் வில் நெவர் பார்ட்டிசிபேட். அப்போ என்ன ஆகும், அப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் 5.5 அடிக்கு மேலே இருந்தால் அவனுக்கு ஹைட் அது ஓகே, அப்போ அவங்கெல்லாம் பாஸ்கெட் பால் டீமுக்கு போகலாம் அப்படின்னு சைனா வில் செலக்ட் இஸ் ஓன் கேண்டிடேட்ஸ். அவனை உள்ளே அனுப்பும். ஏன்னா அவன் சைனா என்ன நினைக்குது, இந்த சிமிலி நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, இட் வில் ரியலி ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் மைண்டு. அப்போ சைனா என்ன நினைக்குது, என்னுடைய டீம் ஏன் இருக்கிறதுலே ஹைட்டான மக்களை தான் நான் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறேன் இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு, ஏன்னா அவன் போய் என் சைனாக்காக போராடுவான் அப்படின்னு சொல்லி
சைனா டீம் அனுப்புது. ஸோ இவங்கெல்லாம் அங்கே வராங்க. இப்போ தெர் வில் பி ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இன் த ஒலிம்பிக்ஸ். இப்போ கடைசியில் ஓடி ஜெயிக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ட் பாயிண்ட்டாக வைக்கிறோம். அமெரிக்கனுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட்டு, சைனீஸ்க்கு ஒரு எண்ட் பாயிண்ட் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே ஓட்டம் தான். அப்போ அங்கே போய் இவன் அந்த 5.5 அடிக்காரனும் 7 அடிக்காரனும் போராடி ஒரே இடத்துல போய் ஜெயிச்சுட்டு வந்துடணும். இது வந்து கரெக்டு. ஸோ திஸ் இஸ் வாட் ரெப்ரசன்டேஷன். ரெப்ரசன்டேஷனுங்கிற வார்த்தையை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு, அதுதான் சார் வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்கிறார் இல்லையா. இப்போ இதை அப்படியே நீங்கள் ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்தியா இஸ் அ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எடுக்கணும். ஏன்னா இங்கே எப்படி இருந்ததுன்னா ஒன்லி பிராமின்ஸ் வேர் ஆக்குபைங் ஆல் த போஸ்ட்ஸ். அப்போ என்ன ஆகுது, மற்றவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும்ல. அப்போ தானே அது ஈக்குவலி ரெப்ரசன்டட் கவர்மெண்ட். அப்போ ஒரு ஈக்குவலி ரெப்ரசன்டட் கவர்மெண்ட்னா எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கும்போது அந்தந்த பகுதியை சேர்ந்தவங்க உன்னோட பெஸ்ட் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி அனுப்புன்னு தானே சொல்லுவாங்க. அப்போ அந்த பெஸ்ட் கேண்டிடேட்டை அவங்க செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வருவாங்க. அப்போ யூஆர் ஆல் வாட், யூஆர் ஆல் ரெப்ரசன்டிங் யுவர் கம்யூனிட்டி. இங்கே நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்னொருத்தரை தான் அங்கே செலக்ட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க ஒழிய இது வந்து வேறு யாரும் அவங்க ஃபில்அப் பண்ணவே முடியாது. அப்போ நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, வி ஆர் ஆல் வாரியர்ஸ் ஆஃப் அவர் கம்யூனிட்டி. அதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் உங்களை அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறதுலே ஸ்ட்ராங் பீப்புளை எடுக்கிறாங்க. இப்போ பாப்பா சொன்ன மாதிரி ஷீ இஸ் ரிச், அதனால தான் நான் செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கேன். சரி, யூ ஆர் குட் இன் இங்கிலீஷ், அதனால தான் ஒன்று நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் யூ கேன் கோ அண்ட் ரெப்ரசன்ட் திஸ் கம்யூனிட்டி இன் அ பெட்டர் வே. யூ ஆர் ஸ்ட்ராங்கர். அதனால தான். ஸோ அப்போ எனக்கு வந்து அம்மா எங்கள் அப்பாவுக்கு பணம் இருக்குது, எங்கள் அப்பா நல்லா இங்கிலீஷ் பேசுவார், நானும் இங்கிலீஷ் பேசுவேன், என்னை பார்த்தாலே வந்து வேறு கம்யூனிட்டி மாதிரி தெரியுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட, அதனால தான் என்னை இந்த கம்யூனிட்டியில் செலக்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க, நான் இங்கே ஃபைட் பண்ண போகிறேன் இந்த கம்யூனிட்டிக்காக அப்படின்னு நினைங்க. யூஆர் ஆல் வாரியர்ஸ். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வாரியருக்குன்னு ஒரு இது இருக்கணும் இல்லையா. இப்போ அதே மாதிரி தான் அந்த பாஸ்கெட் பால் இதே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே வரீங்க. அப்போ ரெப்ரசன்டேட்டிவாக வரும்போது நம்ம ஃபைட் பண்ணணும். யூ ஹாவ் டு ஃபைட். அப்போ ஃபைட் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கணும். ஒரு வாரியருக்கு என்ன இருக்கணும், அவர் ஸ்ட்ராங்கராக இருக்கணும், அவர் தான் லீட் பண்ணணும், எங்கேனாலும் முன்னாடி போகணும், யுனைட் ஆகணும். ஸோ அதுதான் சார் சொன்னது, உங்கள் கொலீக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி கேட்டகரியாக ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக வந்திருக்காங்களோ, யூ ஆல் ஃபார்ம் அ குரூப். அங்கே ஏதாவது ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்குது ஒரு ஃபெலோ பர்சனுக்குன்னா நீங்கள் உடனே யூ ஹேவ் டு ரைஸ் யுவர் வாய்ஸ் பிகாஸ் யூ ஆர் தி ஃபைட்டர். அப்போ நீங்கள் வந்து அந்த பணம், ஸ்காலர்ஷிப் பணம் எனக்கு வருது அப்படின்னா, யூ டேக் இட் அண்ட் யூஸ் இட் ஃபார் த கம்யூனிட்டி. நீங்கள் அதை யூஸ் பண்ண தான் போகிறீங்க. ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ எல்லா சில்ட்ரனுமே ஓப்பன் கேட்டகரியில் சீட் எடுத்தோங்க. ஓகேவா? அப்படி தான் நம்ம வந்து வந்து இடம் கொடுக்க முடியுமே ஒழிய, க்ரீமி லேயர் மாதிரி நான் பணக்காரன் எனக்கு சீட்டு வேண்டாம் நீ எடுத்துக்கோ அப்படி கிடையாது. நீ பணக்காரனாக இருந்தால் இன்னும் நல்லா படித்து ஓப்பன் கேட்டகரியில் சீட்டு எடுத்துடணும். அப்போது ஒரு சீட்டை வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். அப்போ க்ரீமி லேயர் அங்கே ஆக்சுவலியாக வரவே கூடாது. நம்ம ரிச்சாக இருக்கோம், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, ஆனால் எனக்கு ரிசர்வேஷன் மூலமாக தான் அந்த சீட்டு கிடைக்கும் அப்படின்னா பரவாயில்ல, டேக் இட் பிகாஸ் யூ ஆர் தி ரைட் பர்சன் டு டேக் தட் சீட். நீங்கள் தான் அந்த இடத்துக்கு போய் உட்காந்து ஃபைட் பண்ண போகிறீங்க. ஸோ யூ டேக் தட் as பிகாஸ் யூ ஆர் அ வாரியர். நீங்கள் போல்டாகவே சொல்லுங்கள், ஆமாம் என்ன இந்த கம்யூனிட்டியில் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா நான் அந்த கம்யூனிட்டிக்கு திருப்பி போய் ஹெல்ப் பண்ணணும். ஸோ எவ்ரி பார்ட் ஆஃப் தி இதுலேருந்து எடுக்கிறேன். ஏன்னா சான்ஸ்கிரிட் சார் சொன்னார் இல்லையா, சான்ஸ்கிரிட்டுக்கு வந்து ஒரு க்ரைட்டீரியாவை நம்ம நாட்டில் மட்டும் வச்சிடல சார். பிரிட்டிஷ் பீப்புள் அவன் வந்து இங்கே ஆண்டுக்கிட்டு இருக்கும்போதே பிரிட்டிஷர்ஸ் வந்து இங்கே இந்தியன் சிவில் சர்வீஸில் ஜாயின் பண்ணணும்னா அந்த இந்தியன் சிவில் சர்வீஸ்க்கு சான்ஸ்கிரிட் எழுதணுமா. பிரிட்டிஷ்காரன் தான் இங்கே அப்பாயிண்ட் ஆகிறான் கவர்னராக, அவனே வந்து சான்ஸ்கிரிட் படிச்சுட்டு தான் இங்கே வரணும். அப்படி தான் ரைஸ் டேவிட்ஸ் படிச்சுட்டு சான்ஸ்கிரிட்டை போய் அவர் வேறு ஒரு கண்ட்ரியில் படிச்சுட்டு வந்து அப்புறம் அவரை தூக்கி ஸ்ரீலங்காவில் போட, அவர் ஸ்ரீலங்காவில் கவர்னராக இருக்கும் பொழுது அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு பழைய புக்கு பார்க்கும்போது ஷாக் ஆகி, இது பார்த்தா எல்லாமே வந்து புத்திஸ்ட் டெக்ஸ்ட்ஸு. அப்புறம் தான் அவர் கொண்டு போயிட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணார். இன்றைக்கி வேர்ல்டில் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் நம்முடைய திப்பிட்டக்கா டிரான்ஸ்லேட் ஆகிருக்குன்னா அதுக்கு காரணம் அவர் ரைஸ் டேவிட்ஸ் தான். அப்போது எப்படி ஒரு சூழல் அங்கே காலத்து, இதெல்லாம் ஃபேக்ட்ஸு. அப்போ எல்லாருமே பிராமின்ஸ் மட்டுமே போயிட்டு இருக்கிறதுல எல்லாருக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னா ஈச் கம்யூனிட்டி வில் ரெப்ரசன்ட் 1%. அதனால தான் கட் ஆஃப் இதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து இவ்வளோண்டு மார்க் இருக்குது, நீ வந்து மேலே வந்துட்டே அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அப்போ அந்த சைனாக்காரன் வந்து 5.5 அடி தான் இருக்குது, அமெரிக்கன் சொல்ல முடியுமா நீ 5.5 அடிக்காரன்லாம் என் கூட போட்டி போட வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கண்ட்ரியோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படி தான் இருப்பான். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் என்ன தான் மார்க் வந்தாலும் ஃபைனல் எக்ஸாமில் ஒரே எக்ஸாம் தானே எழுதுகிறோம், ஒரே மார்க் தானே வாங்கி பாஸ் பண்ண வரோம். அங்கே நீ காமி உன் திறமையை,
அப்போ வேணால் நீ என்னை விட வாங்கிக்கோ. அப்போ இந்த வாரியர்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி இருக்கணும், இந்த குவாலிட்டிஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடுற, பிகாஸ் யூஆர் அ வாரியர். நீங்கள் என்ன பண்ணணும்னா மற்றவனை நம்ம மேலே எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நடந்துக்கணும். ஏன்னா யூ ஆர் லீடர், அந்த கம்யூனிட்டியை ரெப்ரசன்டிங் அ கம்யூனிட்டி. அப்போது உங்களுடைய மாரல் வேல்யூஸ் இருக்கணும், கரேஜ் இருக்கணும், அலர்ட் இருக்கும். எந்த டைம்லையும் நீங்கள் அலர்ட் இருக்கணும். ஏன்னா நம்மளை வந்து அடிச்சிட்டோம்னா நம்ம கம்யூனிட்டியாக அடிக்க போகிறோம். வி ஆர் த ரெப்ரசன்டிங் அ கம்யூனிட்டி. அப்போ அந்த அலர்ட்னஸும் அந்த கரேஜும் உங்களுக்கு அந்த சீலா இந்த டிசிப்ளினும் இருக்கணும். இதை தான் வந்து நம்ம இந்த புத்திசமில் டெவலப் பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு புத்திஸ்ட்டும் நீங்கள் அங்கே போய் ரெப்ரசன்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக இந்த பிரின்சிபிள்ஸோடு இருந்தீங்கன்னா யூஆர் ரெப்ரசன்டிங் அ கம்யூனிட்டி, யூஆர் அ வாரியர் ஆஃப் தி கம்யூனிட்டி. இந்த ஆங்கிளில் மட்டும் நீங்கள் ரிசர்வேஷன் நினச்சிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. Good. I think that psychology or concept I think you should take. அதான் அவர் சொன்னார் இல்லையா, what you are considered as untouchable should become unstoppable, you should become unbeatable. இதுதான் உங்களுடைய prime words. Untouchable should become unstoppable, unbeatable வச்சுக்கோங்க. இன்னொரு மறந்துட்டேன், about merit and reservation. இது நிறையா திருப்பி கேட்பாங்க. How merit dilutes, reservation dilutes merit அப்படின்னு இன்னொரு இது, another psychological attack. See, they keep creating artificial guilt. உங்கள் மனசுக்குள்ளே குற்ற உணவை வரணும் அப்படின்னு இதெல்லாம் கேள்வி. மெரிட் வந்து டைலூட்ஸ் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவானுங்க. அடுத்தது வந்து த சேம் திங் யூ ஆர்கியூ. இஃப் யூ டேக் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துட்டிங்கன்னா யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து டஃபஸ்ட் எக்ஸாம் இந்த வேர்ல்டு, ஒன் ஆஃப் த டஃபஸ்ட். 7ல் வந்து ஐஏஎஸ் வந்து டஃபஸ்ட்டு, இந்தியாவில் வந்து டஃபஸ்ட்டு. பிகாஸ் த சக்ஸஸ் ரேட் ஆஃப் திஸ் எக்ஸாமினேஷன் இஸ் 0.001. 1 lakh கேண்டிடேட்ஸ் இருந்தால் 1-2 பேர் வராங்க. அதுதான் வந்து டஃபஸ்ட்டு. சமீபத்தில் இந்த 5 வருஷத்தில் 2 கேண்டிடேட் வந்து எஸ்சி கேண்டிடேட்டு. Tina Dabi and Kataria, they are all SC candidates who faced all the indiscrimination, yet they chose to top the country in IAS civil exam. அதனால் வந்து மெரிட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் ராஜவர்தன் சொன்னது மாதிரி என்ட்ரி பாயிண்ட், எம்பிபிஎஸ்க்கு உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் ரிசர்வேஷன், எக்ஸிட் பாயிண்ட் அதே தானே. ஸோ வென் சம்படி டாக்ஸ் அபவுட் மேரேஜ், தி ஷுட் பி டீமிஸ்டிஃபைட். மெரிட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யூ கிவ் மீ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஐ வில் பீட் யூ, அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே சார், குட் ஈவினிங் சார். இது ரிசர்வேஷன் பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க, நூக் அண்ட் கார்னர். நான் அது பேச வரல, இவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு 5 minutes 2 minutes. எத்தனை பேர் இதில் புத்திஸ்ட்? ஓகே, ரைட். நான் அதுக்காக கேட்கல. எத்தனை புத்திஸ்ட் ஃபேமிலியை நீங்கள் நேராக பார்த்துருக்கீங்க? ஒரு 50, 100, 1000, 10,000 புத்திஸ்ட் ஃபேமிலியை நீங்கள் நேராக உங்கள் சந்தித்தது, இல்லை ஒரு இடத்துல கூடுனது, லெஸ் தேன் 50 இல்லை லெஸ் தேன் 100? நீங்கள் பௌர்ணமி கூடல் வந்திருக்கீங்களா? இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் வந்திருக்கீங்களா? எவ்வளோ புத்திஸ்ட் ஃபேமிலியை நீங்கள் பார்த்துருக்கீங்க அதிகபட்சமாக? 50 to 100 பார்த்துருக்கீங்க. நாங்களே இன்னும் பார்க்கலையே, அதனால. ஓகே, ரைட். சரி, ஒரு 50 to 100 பார்த்துருக்கீங்க. ஓகே, சரி. 3வது கொஸ்டின், எத்தனை புத்திஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் வேறு பக்கம் பார்த்துருக்கீங்க? உங்கள் காலேஜில் வேறு யார் புத்திஸ்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க? யாருமே இல்லை. சரிப்பா, இந்த கேள்வி, உங்களுக்குள்ள ஒரு ஆக்டிவான ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் இருக்கா? நீங்கள் இப்போ 6 பேர் இருக்கீங்க, 7 பேர், இன்னொரு 2-3 பேர் இருப்பாங்க. ஒரு அதிகபட்சமாக ஒரு 10 பேர் புத்திஸ்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இப்போ இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆக்டிவான காமன் சேட்டிங் பிளாட்ஃபார்ம் இல்லை, நீங்கள் யாராவது அடிக்கடி இல்லை எப்போயாவது ஃபோன் பண்ணி பேசிக்கிறீங்களா? இல்லை, அது மாதிரி இல்லை. சரி, இப்போ உங்களெல்லாம் கடைசி வரைக்கும் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு போனார். என்ன சொன்னார்? வாரியார்னா நீங்கள் காலை வாரிட்டு இருக்கீங்க. இல்லை, உங்கள்கிட்ட இருந்து இப்போ உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? மொத்தமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? ஆக்சுவலாக ஐடியா ஒரு எய்மை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு புத்திஸ்ட்டு கம்யூனிட்டியை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களே ஒரு கம்யூனிட்டியாக இல்லையே. ஸோ லாஸ்ட்டு இதே சிபுகானில் மீட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் எத்தனை தடவை நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருக்கீங்க? சரி, பேசுனதே இல்லை. உங்களுக்குள்ள ஒரு கேஷுவல் ஃபார்வர்ட், நீங்கள் ஒரு பிக்னிக் போனது,
ஒரு எனிதிங், ஒரு ஏதாவது ஒரு மெசேஜஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, உங்களை பற்றின நல்ல விஷயம், இல்லை உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட யார்ட்டும் ஷேர் பண்ணுவீங்களா? இல்லை ஒரு சோசியல் மெசேஜ், ஒரு ரிசர்வேஷன் பற்றி இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது, இல்லை இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அட்ராசிட்டி நடந்தது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இது மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணுறது? சரி, இதே மாதிரி இருந்தப்போ தான் ஒரு குரூப் வந்து இதெல்லாம் யோசிச்சுது. அது இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்குன்னா அந்த கதை உங்களுக்கும் தெரியும். அப்போ உங்ககிட்ட நாங்கள் என்ன எதிர்பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நாங்கள் வந்து ஏதோ ரிசர்வேஷன் படித்தோம், ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போனோம், உங்களை நல்லா படிக்க வச்சோம், இருந்தாலும் இந்த விஷயங்கள் சொன்னாலும் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு நான் படிப்பேன், நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்றதான் அவங்க எண்ணமா? இல்லை இந்த பே பேக் டு சொசைட்டிக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு தாட்ஸ் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சஞ்சய் வீட்டில் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாப்ல, என்னன்னு தெரியல. ப்ளீஸ் ஷேர். இல்லை, வாட் இஸ் யுவர் ஃப்யூச்சர் இது தாட் என்ன இருக்குது? என்ன இப்போ பேசுனதுக்கு பிறகு ஆச்சும் என்ன ஐடியா பண்ணிருக்கீங்க? இல்லை நீங்கள் மட்டும் இல்லை, இப்போ அடுத்தடுத்து இங்கே 11வது 12வது 10வது 9வது 8வது இல்லை அடுத்த வருஷம் போயிட்டே இருக்கும். 4 வருஷத்தில் அவங்களும் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் அடுத்தடுத்து வரவங்களை சேர்க்குறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், புதுசாக வர்றவங்கள சேருங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க நம்ம மக்களை கொஞ்சம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள், எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட்டுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கும் தெரியட்டும். ஸோ நாளைக்கு ஒரு கம்யூனிட்டியாக உங்களுக்குள்ள ஒரு ஹெல்ப், உங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறது, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வேறு எங்கே போய் தேடுவீங்க? உங்களுக்குள்ள ஒரு இன்டகிரேஷன் இல்லை அப்படின்னா எங்கே போய் நீங்கள் அலைஞ்சிட்ருப்பீங்க? ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது இப்போ இருந்தே தயவுசெய்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை, ஐ திங்க் கல்யாண் சொல்கிற பாயிண்ட்டு இதுதான் வந்து சோஷியல் கேபிட்டல். அதாவது இப்போ நாங்கள் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் திருச்சி மெடிக்கல் காலேஜில் நிறைய நார்த் இந்தியன்ஸ்லாம் வருவாங்க. தீபாவளிக்கு யாரும் போக மாட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. ஸோ நான் சாக்கியாலாம் ஒரு தடவை அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தேன் எங்கள் வீட்டுக்கு ஃபார் லஞ்சு. அப்போது ஒரு நிறைய பேர் வந்திருந்தாங்க நார்த் இந்தியன்ஸு. அவங்க வந்து ராஜஸ்தான் ஒருத்தர் பண்ணுவான், அவனுக்கு ஒழுங்காக இங்கிலீஷ் தெரியாது. ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டப்போ அவன் என்ன சொன்னால் வந்து, ஆமாம் சார், எங்கள் எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்ச உடனே பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கல் விட்டு அடித்தாங்க வீட்டில் அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் வி ட்ரை டு கம் டுகெதர், எப்பயாச்சும் ஒரு டீக்கு வாங்கன்னு சொன்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க வந்து வரமாட்டேங்கிறாங்க. அதான் ப்ராப்ளம். சி வி டோன்ட் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் தட் யூ பிலாங் டு திஸ். நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 10 பேர் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், அடுத்த வருஷம் பசங்களுக்கு புக்ஸு, நிறைய பேர்த்து இங்கிலீஷ் ஒழுங்காக வராது, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் குரூப்பிங்காக நீங்களே பாருங்கள். ஸோ திஸ் இஸ் வாட் சோஷியல் கேபிட்டல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொஃபஷனல் காலேஜஸ்க்கும் எல்லா கம்யூனிட்டிக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. எவ்ரிபடி ஹேஸ் வாட்ஸ்அப் குரூப். இப்போ காலேஜில் ஸ்கூல்லே வந்துருச்சு. அவங்களுக்குள்ளேயே வந்து புக்ஸ் கொடுத்துக்குறாங்க. எக்கனாமிக்கலி சம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இப்போ சொன்னார் இல்லையா, அந்த யூ ஃபீல் ஐசோலேட்டட். இதுதான் ப்ராப்ளம். when you are hit morally, psychologically, you go sit, cry or contemplate suicide. அது மாதிரி வருதுல ஒழிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப என்னடா ப்ராப்ளம், பார்த்தோன்னே மூஞ்சில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை இஃப் யூ ஹேண்ட் ஹோல்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சைக்காலஜி, ஓகே இந்த அக்கா இருக்கேன், ஷி வில் ஹெல்ப் மீ அப்படின்னு தே கேன் ஷேர் பர்சனல் ப்ராப்ளம். திஸ் ஹேப்பன்ஸ் இன் அதர் கம்யூனிட்டிஸ், தட் இஸ் கால்ட் அ சோஷியல் கேபிட்டல். இது சோஷியல் கேபிட்டல். எல்லாத்துக்கும் உடனே வர்றாங்க. ஆனால் நம்ம மக்கள் வந்து வி ஆர் வெரி ஸ்கேர்ட் டு ஐடென்டிஃபை அவர் செல். சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி த சீனியர்ஸ் டசன்ட் ஹேண்ட் ஹோல்ட் ஜூனியர்ஸ், ஜூனியர்ஸ் டோன்ட் ஹேண்ட் ஹோல்ட் சப் ஜூனியர்ஸ். நீங்கள் அந்த மாதிரி ஒரு கல்ச்சரல் சப்போர்ட், சோஷியல் சப்போர்ட் வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ தட் யூ ஹெல்ப்ஃபுல் டு ஜூனியர்ஸ் and you take help from seniors. அப்படி வந்து நீங்கள் வந்து you must help. Of course you must help every human being out of compassion. பட் நம்ம மக்கள் வந்து nobody helps. அதனால் நீங்கள் பண்ணுங்க. Anybody else? சார் தேங்க்யூ சார். இடஒதுக்கீடு சலுகையா உரிமையா அப்படிங்கிறப்போ நிறைய விளக்கங்கள் நல்லா சொன்னாங்க, நீங்களும் கோஆர்டினேட் பண்ணிங்க.
இது ஒரு சலுகை தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவங்க நம்மள்ட்ட சொல்கிறத தாண்டி நம்மளுக்கே அப்படி ஒரு ஃபீலிங் தானே இருந்துச்சு இது வரைக்கும். இப்போது அந்த கிளாரிட்டி கொஞ்சம் ஓரளவு கொடுத்துருக்கீங்க. இந்த மூவி வந்துட்டு ஹிந்தி மூவி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ளோருங்கிறதில்ல சார், கொஞ்சம் நம்ம ஓரமாக வந்துக்கலாம் சார். இதில் வந்துட்டு அந்த கீழே சப்டைட்டில்லாம் வரும் பாருங்கள். அங்கே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி புரட்சி பண்ணியிருக்காரு, எப்படி பேசுகிறாருன்னு பாருங்கள். அமிதாப் பச்சன் அடுத்த எண்டு வருவார். ப்ளீஸ் ப்ளே த மூவி. किसने किया ये? किसने लिखा है ये? हाँ? किसने लिखा है ये? है हिम्मत तो सामने आओ। नहीं मानेंगे ये लोग। डरपोक सांप के जैसा डस के बिल में घुस जाते हैं ये। अब तो कुछ करना ही पड़ेगा। जिसने भी किया है गलत किया है। छोटू, पानी ले आ एक बाल्टी। इसको मिटाने की क्या जरूरत है मिस्टर दीपक कुमार? इसको बस थोड़ा बदल दीजिए। आरक्षण के बदले लिख दीजिए खैरात। खैरात हमारा जन्मसिद्ध अधिकार है। पिछले 60 साल से SC ST और अब OBC आरक्षण। हमारे बच्चे दिन रात रगड़ रगड़ के पढ़ते रहे और जब एडमिशन का मौका है तो खैरात लूट लीजिए आप लोग। डर लगता है ना मेहनत करने से? अच्छा, हमें मेहनत का पाठ पढ़ा रहे हैं आप? हमने आज तक और किया क्या है? अरे भूल गए तो फिर से पढ़ लीजिए इतिहास कि कौन मेहनत करके कमाता रहा है और कौन उसे खैरात समझकर लूटता रहा है। अरे सदियों से दक्षिणा ले लेके भर लिया अपनी पेटियां आप लोगों ने, और हमसे खैरात की बात करते हैं। आपके खेत जोते हमने, आपके फसलें काटी हमने, आपके मवेशी चराए हमने, आपकी बेटियों की बीवियों की डोलियां उठाई हमने, आपके मुर्दे जलाए, जूते से बैल हाके, नाव चलाए, आपके घरों की गंदी नालियों की सफाई की, यहाँ तक कि आपकी टट्टी भी सर पर ढोई हमने। हमें मेहनत सिखाएंगे आप? ठीक कहा आपने, उसी काबिल है आप, उतनी ही औकात है आपकी, और यही खटिए आप। यहाँ देश के भविष्य को बनाने की बात हो रही है, और जो काबिल होगा उसी को मिलेगी जगह, मगर आप लोगों को तो सब कुछ फोकटने चाहिए। सच तो ये है कि कंपटीशन से डरते हैं आप। किस कंपटीशन की बात कर रहे हो तुम? वही जो आपने हमें कभी करने ही नहीं दिया। अरे हमारे लिए तो स्कूल के सारे दरवाजे ही बंद थे, किसी तरह हम वहां पहुंच भी गए तो हमें छांट कर अलग लाइन में बिठा दिया। स्कूल तुम्हारे, अस्पताल तुम्हारे, पुलिस स्टेशन तुम्हारे, सब सुख सुविधा के सारे तंत्र तुम्हारे। पता है तुमने क्यों नहीं दिया हमें मौका कंपटीशन का? क्योंकि तुम डरते हो बराबरी के कंपटीशन से, हम नहीं। इतिहास की याद में अपनी कमजोरी मत छिपाओ तुम लोग। हमारी जनरेशन में ऐसा कुछ नहीं होता है। अगर हिम्मत है तो चैलेंज उठाओ और लड़ो, मगर वो आप करेंगे नहीं, क्योंकि उसके लिए चाहिए मेरिट, जो नहीं है तुम्हारे पास। करेंगे मुकाबला मेरिट से भी तुम्हारा, मगर रेस की स्टार्टिंग लाइन एक होनी चाहिए सबके लिए। जाओ पहले अपने बाप से कहो अपनी पुश्तैनी हवेली को छोड़कर हमारे पास आकर बस्ती में रहे, और रोज सुबह कंपनी की वर्दी चढ़ाकर ड्राइवर, दरबान या चपरासी की नौकरी पर जाए। अपनी माँ से कहो कि अपने एयर कंडीशन आशानी से निकले और हमारी माँ के पास आकर घर घर झाड़ू बर्तन करें। अपनी बहन से कहो कि रोज सवेरे आंख खुलते ही मोहल्ले की म्यूनिसिपैलिटी के इकलौते नलके से एक घड़ा पानी भर कर लाए। आओ हमारे साथ, हमारी जिंदगी चखो, फिर बात करो। करेंगे मुकाबला मेरिट से भी तुम्हारा, और जब तक नहीं करते अपनी बेहूदी बकवास अपने पास रखो। புரிஞ்சுதா? லைட்டாக புரிஞ்ச மாதிரி இருக்கா? கோவிந்தராஜ், நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இன்னொரு தடவை ப்ளே பண்ணிவிட்டு. ஓகே, நெக்ஸ்ட். தேங்க்யூ வெரி மச் சார். எனிதிங் யூ வாண்ட் டு ஆட் ஆர்? ஓகே, செல்வன் சார், கெட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ஈவெண்ட் அண்ட் MC டேக் ஓவர். இந்த டீமுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம், அமைதியாக இருக்கு. நேரா போடணுமா சார்? எப்படி சார் போடணும்? சார் இது எப்படி அடிச்சு சேரை வரிசையாக போடுங்க, வரிசையாக போடுங்க. நடுவில் வைக்கலாம். என்ன ப்ரோக்ராம் இது? இப்போ ஃபைனல் ப்ரோக்ராம் போயிட்டோம்.
சார் இது குட் ஈவினிங். குயிஸ் ரிசல்ட் சொல்லிடலாமா? அவளோட காத்திருக்கீங்களா? ஃபஸ்ட்டு எபோவ் 11th சொல்லிடுறேன். எபோவ் 11th 11 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் 21 out of 25 வாங்கி 3வது இடத்துல இருக்கவங்க தீக்ஷ தர்ஷினி. வாங்கம்மா தீக்ஷ, ஃப்ரண்ட்டில் வந்துங்கம்மா. அடுத்தது 22 out of 25 வாங்கி 2வது செகண்ட் பிளேஸ் எஸ் ஆஷிகா, 12th ஸ்டாண்டர்ட். The first prize 23 out of 25 is Pratika, 9th. Pratika. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. சார் கிஃப்ட் கொடுத்துடலாமே. அனௌன்ஸ் மட்டுமா? அப்படியா? அப்படியா? இல்லை வந்துட்டோமே. நான் ப்ரைஸை கொடுத்துட்டு முடிச்சிடலாம், வேலைக்கு தனியாக அனுப்பிச்சிடமா? இல்லைங்க சார், செல்வன் சார், இது ப்ரைஸ் கொடுத்துடலாம் இப்போ. கொடுத்து முடிச்சிடலாம். ஓகே சார், வந்துட்டோம். ஓகே, அண்டர் 11 நிறைய பேர் ப்ரைஸ் வாங்குறீங்க. 3rd ப்ரைஸ் 15 out of 25 ரோஹித். செகண்ட் ப்ரைஸ் மகிழேசன் 21, பிரக்திஷா 21. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பவதன்யா மௌரியா 22, நிகிலேசன் 22 அண்ட் தர்ஷினி கே 22. எல்லாம் ரெடியாக இருங்க. இதுலேயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது எனக்கு. மீண்டும் அனைவருக்கும் ஜெய்பி நம்ம புத்தா. 2 நாள் சிபுகான் குழந்தைகளுக்கான இந்த கருத்தரங்கம் ரொம்ப சிறப்பாக நிறைவேறி இருக்கிறது. நம்ம இப்போ நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எல்லாரும் உற்சாகமாக ஒரு ஜெய் பீம் சொல்லுங்கள். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். ரொம்ப மகிழ்ச்சி. அந்த உற்சாகம் இறுதி வரை இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துவதற்காக இந்த ஜெய் பீம் ரொம்ப சவுண்டோடு சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி. இப்போ இந்த நிகழ்வினுடைய இறுதி பகுதியில் இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு நிலைகளில் இருந்து தன்னுடைய உழைப்பை பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நாம் இந்த நேரத்தில் பெருமைப்படுத்த வேண்டும். அந்த வகையிலே இந்த ஸ்டூடெண்ட், அதாவது சிபுகானுடைய ஆர்கனைஸ் செக்ரட்டரி, ஸ்டூடெண்ட் செக்ரட்டரி அவர்களை முதலாவதாக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். பிரபஞ்சன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக சிபுகானுடைய சேர்மன் டாக்டர் ராஜ்மோகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக சிபுகான் ஆர்கனைசிங் செக்ரட்டரி டாக்டர் பெரியசாமி சாக்கியா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக நம்ம எம்எம்டியினுடைய பிரசிடெண்ட் டாக்டர் கல்யாண சுந்தரம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக சிபுகான் உமன்ஸ் செக்ரட்டரி, ஆர்கனைசிங் செக்ரட்டரி டாக்டர் சசிபிரியா மேடம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக பொறியாளர் கே மாலதி சத்வா, சிபுகான் ஆர்கனைசிங் செக்ரட்டரி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம்.
ஓகே சாரி, அவர் வந்து சிபுகான் உமன்ஸ் பிரசிடென்ட் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஓகே தானே? அடுத்ததாக எம்எம்டியினுடைய செக்ரட்டரி டாக்டர் கதிரவன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக எம்எம்டியினுடைய எங்களுக்கு பெரிய உறுதுணை, ஊன்றுகோல், பெரிய பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் லோகநாதன், எம்எம்டி செக்ரட்டரி. டாக்டர் லோகநாத் சாரி, எம்எம்டி செக்ரட்டரி தானே? சாரி, எம்எம்டி ட்ரெஸரர். அடுத்த நிகழ்வு முறைப்படி இந்த பகவான் புத்தருடைய புத்த வந்தனம் சொல்லுவதற்காக சகோதரர் கலியபெருமாள், சகோதரர் சிவஞான பிரகாசம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பு கலந்த ஜெய் பீம், நமோ புத்தாய. அனைவரும் கண்களை மூடி 2 கையை வணங்கிருங்க. என்ற ஃபோன் இல்லை. நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. புத்தங் சரணங் கச்சாமி, தம்மங் சரணங் கச்சாமி, சங்கங் சரணங் கச்சாமி, துதியம்பி புத்தங் சரணங் கச்சாமி, துதியம்பி தம்மங் சரணங் கச்சாமி, துதியம்பி சங்கங் சரணங் கச்சாமி, ததியம்பி புத்தங் சரணங் கச்சாமி, ததியம்பி தம்மங் சரணங் கச்சாமி, ததியம்பி சங்கங் சரணங் கச்சாமி. பானாதிபாதா வேரமணி சிக்காபதங் சமாதியாமி. அதின்னாதானா வேரமணி சிக்காபதங் சமாதியாமி. காமேஷு மிச்சாச்சாரா வேரமணி சிக்காபதங் சமாதியாமி. மூசாவாதா வேரமணி சிக்காபதங் சமாதியாமி. சுராமேரய மஜ்ஜ பமாதடானா வேரமணி சிக்காபதங் சமாதியாமி. சாது சாது சாது. நேர்மறை சீலம். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தி என் உடலை தூய்மைப்படுத்துகிறேன். மனமோந்து தானம் செய்வதன் மூலம் என் உடலை தூய்மைப்படுத்துகிறேன். சாந்தம், எளிமை மற்றும் மனநிறைவுடன் வாழ்ந்து என் உடலை தூய்மைப்படுத்துகிறேன். உண்மை நிறைந்த உரையாடல் மூலம் என் நாவினை தூய்மைப்படுத்துகிறேன். தெளிவு, தீர்க்கம் மற்றும் பிரகாசமான மனதுடன் இருந்து என் மனதை தூய்மைப்படுத்துகிறேன். தேங்க்யூ சார் ஃபார் கோஆர்டினேட்டிங். நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிடுறேன். I request our organizing chairman, Dr. Rajmohan, to give the welcome address for this meet. ஜெய் பீம், நமோ புத்தாய. இந்த 2023ஆம் ஆண்டு
சில்ட்ரன் புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த குழந்தைகள் பௌத்த குழந்தைகளுடைய கருத்தரங்கம் மிகச் சிறப்பாக 2 நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பௌத்தர்களாக கூடியிருக்கக்கூடிய நாம் அனைவரும் 2 நாட்கள் நம்ம மிகச் சிறப்பாக இந்த குழந்தைகள் கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. முதல் நாள் முழுக்க முழுக்க புத்தருக்கான ஒரு நாட்களாகவும், 2வது நாள் முழுக்க முழுக்க அண்ணல் அம்பேத்கர் பற்றியும் அவர் நமக்கு அளித்த இடஒதுக்கீடு அதனுடைய முக்கியத்துவம் பற்றியுமான ஒரு மிகச்சிறந்த கருத்தரமாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக நம்ம பல்வேறு விதமான கால சூழ்நிலைகளை கடந்து நமக்கு அண்ணல் அம்பேத்கர் பெற்று தந்த இடஒதுக்கீட்டின் முழு உரிமையையும் பெற்று இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையானது கடும் போராட்டங்களினாலும் உரிமை போராட்டங்களினாலும் கிடைக்கப்பெற்ற ஒரு வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதில் அண்ணல் அம்பேத்கர் முற்றும் முழுவதுமாக தன்னுடைய முழு தீர்வாக நம் மக்களுக்கு அளித்து சென்ற ஒரே தீர்வு பௌத்தம் தழுவுதல் மட்டுமே. அந்த பௌத்தம் தழுவினால் மட்டும் போதுமா என்றால் பத்தாது. ஸோ அதை தாண்டி நம்ம அடுத்து தினம் தினம் ஒரு பௌத்தராக வாழ வேண்டும். நம்மளுடைய சகோதரர்களை பௌத்தம் ஏற்க செய்து அவர்களையும் ஒரு சிறந்த மனிதராக மாற்ற வேண்டும். ஆக இப்படி நிறைய கடமைகள் நமக்கு நம் முன்னே இருக்கிறது. ஆக இந்த கடமைகளின் ஒரு கடமையாக இந்த பௌத்த கூடல் ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு அந்த பௌத்தத்தை கடத்தி செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பங்கு நமக்கு இருக்கிறது. அந்த பங்கை செய்ய வேண்டும் காரணமாக நாம் இந்த பௌத்த குழந்தைகள் கருத்தரங்கத்தை நாம் இங்கே நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆக மிகச்சிறப்பாக கிட்டத்தட்ட 150 ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆகியிருந்தது. இங்கே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 75 குழந்தைகள் வரைக்கும் நமக்கு தெரிகிறாங்க. ஆக நம்ம ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தரங்கம் 4வது ஆண்டு மிகச்சிறப்பான முறையில் முதல் 2 ஆண்டுகள் கோவிட் காரணமாக இருந்ததுனால நம்ம முழுக்க முழுக்க ஜூம்லேயும் ஆன்லைன்லேயும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் நேரடியாக இந்த அரங்கில் மிகச்சிறந்த முறையில் நாம் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறோம். ஆக இந்த குழந்தைகள் அடுத்து எடுத்து செல்ல வேண்டிய மிக முக்கியமான கருத்துக்கள் பௌத்தராக வாழ்வதற்கு நமக்கு தேவையான அந்த பஞ்சசீல கொள்கையை தினம் தினம் நாம் சொல்வது மட்டும் இல்லாமல் அதை தினம் தினம் அனுசரிக்க வேண்டும், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கெங்கெல்லாம் பௌத்தம் பற்றியான விழிப்புணர்வு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் செய்ய வேண்டும். ஆக இந்த ஒரு முக்கியமான செய்தியை மட்டும் தெரிவித்து கொண்டு இந்த வேலிடேட்டரி ஃபங்க்ஷனுக்கு இங்கு கூடியுள்ள அனைத்து பௌத்த குழந்தைகளும் அந்த பௌத்த குழந்தைகளுக்கு உறுதுணையாக அவர்களுடன் நேற்று காலையிலிருந்து இன்று இந்த நேரம் வரையிலும் அவர்களுக்கு ஆறுதலாகவும் உறுதுணையாகவும் அவர்களை வழிகாட்டுதலாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரையும் வருகிறவர் என வரவேற்று கொண்டு இந்த முடிவுரை அடுத்து இன்னும் நம்முடைய இந்த விருது வழங்கும் விழா எல்லாம் மிகச்சிறப்பாக நடைபெற்ற பகவான் புத்தரையும் அண்ணல் அம்பேத்கரையும் வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. ஜெய்பீம். வரவேற்புரை மற்றும் வாழ்த்துறை வழங்கிய சிபுகான் ஆர்கனைசிங் சேர்மேன் அவர்களுக்கு நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் 2 நிமிடம் வழங்கலாம் வாழ்த்துறை வழங்க. முதலாவதாக எம்எம்டியினுடைய பிரசிடென்ட் டாக்டர் கல்யாண சுந்தரம் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். ஜெய்பீம் நமோ புத்தாய. சிபுகான் ஒவ்வொரு வருடமும் நமக்குள் எதிர்பார்ப்பை அதிகரிக்க வேண்டும். இது இன்றைய தேவையாக நமக்கு இருக்கிறது. நமது குழந்தைகளுக்கான திறன் வளர்ப்பு மட்டுமல்ல, நமக்கான ஒற்றுமை, நமது பிற்கால கலாச்சாரம் அனைத்தும் இதில் உள்ளது. ஸோ இங்கு வருகின்ற குழந்தைகளை
இங்கே கூட்டிகிட்டு வர்றது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிந்தவர்களையும் கூடுமானவரை அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு அழைத்து வருவதற்கான கடமையும் தேவையும் நமக்கு இருக்கிறது. ஸோ அந்த வகையிலே கடந்த வருடமும் இந்த வருடமும் வந்தவர்கள், அவர்களோடு இதை பற்றி அவர்களோடு மற்றவர்களை கூட்டி வந்தவர்கள், இனி வரும் அடுத்தடுத்த விழாக்களுக்கு கூட்டி வர இருப்பவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்பீம், நமோ புத்தாய. தேங்க்யூ டாக்டர் கல்யாண சுந்தரம். அடுத்ததாக உமன்ஸ் விங் பிரசிடென்ட் டாக்டர் சசிபிரியா அவர்களை அழைக்கிறேன். ஜெய்பீம், நமோ புத்தாயா. 4வது வருடம் நடக்கக்கூடிய எம்எம்டி மற்றும் பிஎஸ்ஐ இணைந்து நடத்தும் இந்த கான்ஃபரன்ஸ் ரொம்ப சிறப்பாக போச்சு. இதில் ஒரு குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்கிட்டையும் பேசும்போது முக்கியமாக அந்த அம்மாக்கள் என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா, தானாக ப்ரிப்பேர் பண்ணாங்க குழந்தைங்க அப்படிங்கிறது நிறைய சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு தைரியமாக அந்த குழந்தைங்க வந்து அதில் ப்ரிப்ரேஷன் இருக்குது. அதனுடைய கண்டென்ட் எல்லாமே வந்து அவங்களுடைய தரவுகள் தான் நிறைய இருக்குது. ஒரு 2 இதுக்கு பின்னாடி வந்து அந்த அம்மாக்கள் அப்பாவுடைய உழைப்பு பார்த்திங்கன்னா வந்து போன கான்ஃபரன்ஸை விட இந்த தடவை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. குழந்தைங்களுடைய இது வந்து அவங்களோட இன்வால்மெண்ட், அவங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்லும்போது ஃபீவர் இருந்தது, அதோடையே நாங்கள் வந்து ஒரு ட்ரையல் கொடுக்கறதுக்கு வந்தாங்க. அந்தளவுக்கு ஈடுபாடு இந்த குழந்தைங்களுக்கு. வென்ஃப்ளான் போட்டெல்லாம் வந்து அந்த பசங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்டேஜ் அப்படிங்கிறதுல ஸ்டேஜ் ஃபியர் அது கண்டிப்பாக நிறைய குழந்தைங்களுக்கு நான் பார்க்கவே இல்லை. ஒன்றுமே அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு லைனே இல்லை. ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் போல் இருக்குது, இந்த காலத்து தலைமுறைகளுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு அது இல்லை. ஸோ எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா பேசுனாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நான் அந்த குழந்தைங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். அதுக்கு பின்னாடி இருந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருந்த, அவங்கள ஊக்குவிச்சு அவங்க பேரண்ட்ஸுக்கும் அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கும் கூட இருந்த மற்றவங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக்கிறேன். தொடர்ந்து அடுத்த வருஷம் இதை விட இன்னும் 2 பங்கு புத்திஸ்டுகள் எண்ணிக்கை அதிகரித்து நம்ம இன்னும் இதை விட பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் இன்னும் பெரிய பெரிய இடத்துல செய்யணும் அப்படிங்கிற வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நெக்ஸ்ட் டாக்டர் கதிரவன், எம்எம்டியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி, அவர்களை பேச அழைக்கிறேன். ஜெய்பீம், நமோ புத்தாய. இந்த 2 நாளில் எவ்வளோ அறிவார்ந்த பிள்ளைங்களை நம்ம வச்சு பெற்றிருக்கோம்ன்றத தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி நிறைய விஷயங்களில், நிறைய அறிவார்ந்த விஷயங்களை எல்லோரும் தெரிஞ்சுக்கிறோம். குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம், பிள்ளைங்க மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான கான்ஃபரன்ஸ் அந்த சிபுகான் அமைஞ்சிருக்கு. போன வருஷம் சிபுகான் கான்ஃபரன்ஸில் பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து பார்க்குறோம். இடையில எந்த மீட் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ இனிமேல் அப்படி இல்லாமல் நம்ம எல்லாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணலாம், வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரி தான் ஃபார்ம் பண்ணிவிட்டு அடிக்கடி நம்ம தகவல்களை பரிமாறிக்கிட்டு வீட்டு விசேஷங்களுக்கு அழைப்பு வைத்து அடுத்த வருஷம் பார்க்கும்போது எல்லாமே ஒரு சொந்த பந்தமாக ஆகிற மாதிரி ஒரு ஒன்றுகூடல் நிகழ்ச்சியாக மாறணும். அணியாய் திரள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து எம்எம்டி ட்ரெஸரர் டாக்டர் லோகநாதன் அப்படியே இருந்து பேசலாம். அனைவருக்கும் ஜெய்பம், நமோ புத்தாயா. எம்எம்டி நடத்திய சிபுகான் 4வது ஆண்டு சிபுகான் மாநாட்டிற்கு வந்திருந்து சிறப்பித்த அனைத்து குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எம்எம்டி சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நேற்று இன்றைக்கும் நடந்த இந்த மாநாட்டில் குழந்தைகள்லாம் ரொம்பவும் ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் கலந்து கொண்டார்கள். அதுவும் இந்த குவிஸ் ப்ரோக்ராமில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டு அதில் நிறைய பேர் ப்ரைஸ் வாங்கினாங்க. பர்டிகுலராக அந்த நீளம் படிப்பகம் சீர்காழியிலேருந்து வந்த குழந்தைகளுக்கு நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். அதே போல் எல்லா குழந்தைகளும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். அடுத்த வருஷம் இதேமாரி தொடரணும். இன்னும் நிறைய குழந்தைகள் நெக்ஸ்ட் இயர்லாம் கலந்துக்கணும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம்.
டாக்டர் மாலதி சத்வா இன்ஜினியர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். டாக்டர் இன்ஜினியர் எல்லாமே சொல்லிட்டீங்க. நீங்கள் டாக்டர் தான். தேங்க்யூ சார். ஜெய் பீம் நமோ புத்தாயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளவு தூரம் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் இது பண்ணி சேரப் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கிற பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 நன்றி. ஆனால் இந்த ஸ்ட்ரென்த்து நம்மளுக்குள்ளே பத்தவே பத்தாது. அடுத்த வருஷம் நம்ம ஸ்ட்ரென்த்தை டபுள் ஆக்கணும். இந்த ஹால் வந்து நிறைஞ்சிருக்கணும். இந்த நடுவில் உள்ள கேப்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. இது மட்டும்தான் என்னுடைய ஆசையாக நான் நினச்சிட்ருக்கேன். பிகாஸ் நம்ம மேக்ஸிமம் இங்கே உள்ள குழந்தைங்க வந்து உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். உண்மைதானா? ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ இங்கே நிறைய குழந்தைங்க நீலம்லேருந்துலாம் வந்திருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நிஜமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கா? புரிஞ்சுதா எல்லோரும் பேசுனதெல்லாம்? ஸோ நீங்கள் போய் உங்களுக்குள்ள தெரிஞ்ச மற்ற பிள்ளைங்கக்கிட்டையும் பேசி நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது, நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க. நம்ம வந்து ஒரு பெரிய அணியாக நம்ம வந்து இங்கே உருவெடுக்கணும். சொன்ன மாதிரி அது ஒன்று தான். தேங்க்யூ. தேங்க்யூ இன்ஜினியர் மாலதி சத்வா. நமது நடுநாயகமாக அமர்ந்திருக்கும் மாணவர்கள் செயலாளர் பிரதிநிதி பிரபஞ்சன் அவர்கள் நன்றி உரை செலுத்துவதற்காக ரெடியாக இருக்கிறாரு. அவருக்கு அப்புறம் வாய்ப்பு வழங்கப்படும். இது பரிசளிக்கும் தருணம். ஏன் நீங்கள் முன்னாடியே தயாராகிட்டீங்களா? பரிசளிக்கும் தருணம். வெற்றி பெற்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. அதாவது சிபுகானுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு காம்படிஷன்ஸில் வச்சுருக்கோம். அதில் வின்னர்ஸ் லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இப்போது பரிசளிக்கும் தருணம். I request Gayatri Madam to announce the prize winners and also அவங்களாம் வரிசையை வந்து ப்ரைஸை வாங்கிக்கலாம் தலைவர்கள்ட்ட. ஓவர் டு யூ மேடம். இங்கே வாங்க. மைக் விட்டு கொடுங்க. இந்த சைடு மேலே வந்துருங்க. நீங்கள் மேலே வந்துருங்க. மைக். ஜெய் பீம் நமோ புத்தா. நம்ம இந்த சிபுகான் 2024க்காக 2 காம்படிஷன்ஸ் வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணோம். ஒன்று வந்து டிராயிங் காம்படிஷன், இன்னொன்று வந்து ஒரேட்ரி காம்படிஷன். ஸோ பிள்ளைகளில் வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சிருந்தோம். அந்த 3 கேட்டகரியிலையும் பிள்ளைங்க வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சில்ட்ரன்ஸ் பியாண்ட் த ப்ரெஷர் ஆஃப் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ், இந்த மிட்ஸ்ட் ஆஃப் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸும் கூட கிட்ஸ் வந்து டைம் ஸ்பேர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட ப்ரைஸஸை வின் பண்ணியிருக்காங்க. லெட் அஸ் ஆல் அப்லாட் தெம். லெட் அஸ் ஸ்டார்ட் கிவிங் த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா 2 காம்படிஷன் பார்ட்டிசிபெண்ட்ஸும் சேம் தான். ஸோ அதனால் ஒருத்தருக்கான 2 ப்ரைஸஸ், அதாவது ட்ராயிங்க்கும் ஒரேட்ரிக்கும் சேர்த்து நாம் கொடுத்துரும். ஓகே. SK Vetri Kumar, first prize in oratory and consolation in drawing. இந்த பரிசினை வழங்குவதற்கு டாக்டர் குமரேசன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். வரிசை நிற்க அப்படியா? கொஞ்சம் சேர் அப் பண்ணுங்களேன் எல்லாரும். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. உமன்ஸ் செக்ரட்டரி டாக்டர் சசிபிரியா மேடம் அவர்கள் இந்த பரிசினை வழங்குகிறார். வெற்றிக்குமார் நம்ம சிபுகான்லே ரொம்ப சின்ன குழந்தை. நம்ம அவருக்கு நமது சிபுகான் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். NK Nicholason, second prize in oratory, second prize in drawing. அடுத்த பரிசு வழங்குவதற்கு டாக்டர் கதிரவன், டாக்டர் K Bavadanya Maurya, first in oratory, consolation in drawing.
Kayal Tirthana, second prize in oratory, second prize in drawing. Sai Raghavi, consolation in oratory. NG Kavi Tirtha, consolation in oratory, consolation in drawing. NK Magilesan, consolation prize in oratory and drawing. Prabhanjan, first prize in oratory, consolation prize in drawing. Karki Yalni, second prize in oratory, first prize in drawing. Pranav Kumar, first prize in drawing. எல்லாரும் நல்லா ஷேர் பண்ணுங்க. MA Bala Mithran, first prize in drawing. சார் Yes. ராஜவன் சார் நீங்கள் வந்துடுங்க சார். அடுத்து நீங்கள் வந்து ஆனர் பண்ணுங்க. Yes, Harish Sakya, consolation in drawing. Dr. Rajvardhan is a MMT awareness orator, founder president of MMT. Please be here for 2 more prizes. MA Charu Netra, consolation in drawing. Next I call Raja Nalathambi sir ready. Nalathambi.
S. Santosh Sakya, second prize in drawing. This prize is going to be distributed by Mr. Nalathambi sir. ஸோ சார் தான் வந்து பிரின்சிபல் ஸ்பான்சரர். இங்கே என்னென்ன அந்த கிஃப்ட் மொமெண்டோஸ் கொடுக்குறோமோ அந்த மொமெண்டோஸ்லாம் முழுசாக ப்ரிப்பேர் பண்ணி அவருடைய லேப்லேருந்து தான் நமக்கு வந்திருக்கு எல்லாமே. Thank you, participants. It was an active participation. I would like to thank Ilavarisi ma'am and Malathi ma'am for helping me. Thank you. அது வேறு Quiz winner result will be announced by Dr. Kadravan. Be ready for the quiz winner. அம்மா அந்த எபோ 11 3 பேர் வாங்கலாம். பிரதிகா, ஆஷிகா அண்ட் தீக்ஷா தர்ஷினி. ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரைஸ். சுதாகர் மேலே. மொமெண்டோ கொண்டு ஒம்பது சீண்டோம். மூணு எடுத்து போயிருக்கு. பிரத்திகா, ஆஷிகா, சரி, தீக்ஷா தர்ஷினி. என்ன இருக்கு I request Dr. Kumaresan sir to come and give the prize. Under 11 first prize Darshini K, Nikilesan, Bhavadanya Maurya. 3 பேர் வாங்க. தர்ஷினி, நிகிலேஷ் இங்கே இருங்க. நிகிலேசன், சார் பவதனி மௌரியாவுக்கு வேற யாரை கொடுங்க. அங்கே இருக்காங்களா? செகண்ட் ப்ரைஸ் பிரக்திஷா அண்ட் மகிலேசன். வந்தாச்சா? செகண்ட் ப்ரைஸ் பிரக்திஷா. பட் மியூசிக் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். Third prize Rohit. யார் ஒன்றும் ரவி சார், ஏஜிஆர் சார். சரி கொடுங்க சார். சரி கொடுத்துருங்க. இதுக்கு ஆஃப் பண்ண சொல்லுவாங்க, மியூசிக் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. ஆஃப் பண்ண ஓகே. இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பியூட்டிஃபுல் திங் என்னென்னா, எபோ 11 3 ப்ரைஸ் வாங்கினவங்களும் நீளம் படிப்பத்தில் இருந்தவங்க. அதே மாதிரி அண்டர் 11 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒரு நீளம் படிப்பகம், செகண்ட் ப்ரைஸ் ஒரு நீளம் படிப்பகம் அண்ட் தேர்ட் ப்ரைஸ் ஒரு நீளம் படிப்பகம். ஸோ இது ஆக்சுவலாக நாங்கள் மிஸ்டர் செல்வ பாரதி நாங்கள் விஷ் பண்ணுறோம். வி வாண்ட் டு ஹானர் மிஸ்டர் செல்வ பாரதி. ஸோ ஒரு பேக் ஒன்று கொடுங்க. ஸோ ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். கொஞ்சம் மேலே வாங்களேன். செல்வ பாரதி அது தனியாக சார், அவரை தனியாக ஆனர் பண்ணலாம். இது தனி சார், நீங்கள் அப்படியே கொடுத்தாச்சு.
தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். ப்ரோக்ராம் ஸ்பான்சர் இந்த 4ஆம் ஆண்டு சிபுகான் விழாவின் நிறைவு பகுதியில் நாம் தற்பொழுது அமர்ந்துள்ளோம். முதலில் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா ப்ளீஸ். எம்எம்டி மற்றும் பிஎஸ்ஐ தமிழ்நாடு என்ற இரு அமைப்புகள் அதனுடைய உறுப்பினர்கள் இணைந்து இந்த சிபுகான் என்றால் சில்ட்ரன் புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ், அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எடுத்து இந்த சிபுகான்கிற டைட்டில் போட்டு அதுக்கு ஒரு லோகோவை டிசைன் பண்ணி அதுக்கு பிறகு எவ்ரி இயர் அதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கும் வந்துட்டு இப்போ 4வது வருஷம் இந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் அதுக்கு கொடுத்து இந்த கான்ஃபரன்ஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு. அந்த வகையில் இந்த வருஷத்தினுடைய தீம் எல்லாருக்கும் தெரியும். என்னது? The mind is everything. What do you think? சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி பௌத்த கருத்துக்களை ஒவ்வொரு சில்ட்ரன் புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் சிபுகான்லேயும் நம்ம வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த கான்செப்டில் இந்த தீமுங்கிற ஒரு கான்செப்ட் உருவாக்கப்பட்டது. இந்த சிபுகானுக்கு 4 ஆண்டுகளாக நடந்தாலும் பல்வேறு தரப்பினருடைய உழைப்புகள், உதவிகள் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு. அவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு பெருத்த பலத்த கைதட்டலோடு அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இந்த வருஷம் ஸ்பான்சர் பண்ண அவங்களுடைய பேர் லிஸ்ட்டு இது. முதல் பேராக இருக்கிற மிஸ்டர் சி நலத்தம்பி அவர்கள் ஒரு தொழிலதிபர், ஐயப்பா வெல்டிங் இண்டஸ்ட்ரீஸ் என்று வைத்திருக்கிறார். சார் கொஞ்சம் மேலே வரீங்களா சார்? இவர் இந்த வருஷம் மட்டும் இல்லை, கடந்த 3 வருஷமாக லைவ் நடக்கிறப்பவும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு மொமெண்டோவை அவர் வெல்டிங்லேருந்து டிசைன் பண்ணி அதை மொமெண்டோவாக கொடுத்துட்ருக்காரு. அத்தனையும் அவர் ஸ்பான்சர் பண்ணுறாரு. ஒரு மொமெண்டோவோட ஒர்த்து கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு ஒரு 200 ரூபாய் கிட்ட வரும். இந்த வருஷம் பண்ணியிருக்கிறது தனியாக அவங்க பண்ணிங்கன்னா 400-500 ரூபாய் வரும். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அவர் பிளான் பண்ணி இந்த வேலையை பண்ணி இந்த மாடல் காமிச்சு அதுக்கு பிறகு ஒர்க் பண்ணி நேற்று கடைசி வரைக்கும் அவங்க குடும்பத்தோடு போய் அதை ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த ஷீல்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த அவர் செய்த அந்த மாடல், அந்த ஷீல்டு இது தான் நீங்களாம் வாங்கியிருப்பீங்க. இது முழுக்க அவருடைய ஐடியா. முழுமையாக தன்னை சிபுகானுக்கு குடும்பத்தோடு அர்ப்பணித்து அவர் இந்த உதவிகளை செய்துட்ருக்காரு. மாணவர்களுக்காக அவருக்கு நம் சார்பாக ஒரு பலத்த கைதட்டலோட நன்றியை தெரிவிச்சுக்குவோம். தேங்க்யூ வெரி மச் சார். உங்களுக்கான ஒரு சிறு அங்கீகாரம். ஐ ரிக்வெஸ்ட் ஆர்கனைசிங் சேர்மேன் டாக்டர் ராஜ்மோகன் டு கிவ் திஸ் மெமரபிள் மொமெண்டோ. ப்ளீஸ் சார். Thank you very much, sir. Please give your hands, big hands once again. Thank you, sir. அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது மிஸ்டர் அன்பழகன் சாக்கியா. அந்த போர்டில் பார்த்தா நானும் படிக்கிறேன். அவருடைய பிரதர் மொராய் சிட்டியில் இருக்கார். சாக்கியா சாக்கியா என்டர்பிரைசஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. புருனேயில் ஒர்க் பண்ணுறாரு, ஜியாலஜிஸ்ட்டு. அவருடைய மனைவி இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன், செல்வசாந்தி இருக்காங்களா? அவரின் சார்பாகவும் அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் அன்பழகன் சாக்கியா அவர்களுக்கு கொடுக்கப்படும் அந்த நன்றிக்கான பரிசை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவரும் சுதாகர் சாக்கியா இன்னொரு தம்பி 2 பேரும் சேர்ந்து தான் நீங்கள் வாங்கினீங்கல்ல அந்த பேக்கு, அந்த கிஃப்ட் பேக்கை டிசைன் பண்ணி செய்து கொண்டு வந்து இன்றைக்கி இறக்கி கொடுத்தது அவங்க 2வது 3வது ஸ்பான்சர். அவங்க 2 பேரோட சொந்த பரிசு. தேங்க்யூ வெரி மச். அவங்க 2 பேருக்கு ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்து அவங்க 2 பேரையும் மேடைக்கு அழைக்கிறேன். அன்பழகனோட ஒய்ஃப் இருக்காங்க, சுதாகர் இருக்கார். ப்ளீஸ் சுதாகர், உங்கள் ஒய்ஃபையும் கூப்பிட்டுக்கலாம் மேலே. இதெல்லாம் சாதாரணமாக நடக்காது. இது இந்த வேல்யூ என்னங்கிறது இன்னும் அவன் சொல்லவே இல்லை. பட்டு ஸ்கூல் படிக்கிற இந்த சிபுகானுக்கு வந்த குழந்தைங்களுக்கு அந்த பேக்கு சூப்பராக இருக்கும்ல? நல்லா இருக்குமா இருக்காதா? அப்படின்னா அவங்களுக்கு பெரிய கைதட்டல் கொடுங்க.
அந்த ஸ்மால் கிஃப்டை கொடுப்பதற்கு Rajvardhan, founder president, can be on the stage. I request our founder president, Dr. Rajvardhan, to be on the stage for some time. Existing, current president, இவங்க ரெண்டு பேருக்கும் இரண்டாவது மூன்றாவது ஸ்பான்சர் அவங்களுக்கு கௌரவப்படுத்தும் நேரம். அவர்களுக்கு ஒரு கைதட்டலுடன் கௌரவிப்போம். ப்ளீஸ் குயிக், லேட் ஆயிடுச்சு. மேடம் போங்க. கொஞ்சம் இருப்பா, தண்ணி கேட்டால் கொண்டு வந்து தான் இருக்குல்ல. ஸோ தேங்க்யூ வெரி மச். அந்த அருமையான பேக் ரெண்டு பேரும் கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு நன்றி. அடுத்ததாக டாக்டர் ஏஎஸ் லோகநாதன் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார், எம்எம்டியினுடைய ட்ரெஸரர். அவர் தன் மனைவி நினைவாக ஏற்படுத்தியிருக்கும் தேன்மொழி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற அமைப்பின் மூலமாக நமக்கு பொருளாதார உதவி வழங்கியுள்ளார் மாணவர்களுக்காக. அவருக்கும் ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்து நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் சிபுகான் சார்பாக மனமார்ந்த நன்றி. அதை நம்ம ஆர்கனைசிங் சேர்மன் அண்ட் ராஜவர்தன் ரெண்டு பேரும் வழங்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். அடுத்ததாக டாக்டர் முத்துவீரமணி, டாக்டர் ரவிச்சந்திரன், டாக்டர் அறிவழகன் டைகோ, டாக்டர் ரேணுகா தேவி, டாக்டர் செந்தில்வேல் முருகன், மணப்பாறை டாக்டர் செல்வம், டாக்டர் அருண்குமார், இவங்கெல்லாம் நமக்கு மாணவர்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம கேட்டோம், சில பூவர் ஸ்டூடெண்ட்ஸு வெளியிலேருந்து படிப்பகம் நூலகம் வெளியிலேருந்து கிராமத்தில் இந்த எக்ஸ்போஷர் இல்லாத மாணவர்களுக்கு நம்ம அவங்களுக்கு அனுமதியை கொடுக்கறதுக்கு அவங்க, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த ஹோட்டல் எப்படிப்பட்ட ஹோட்டல், இங்கே காஸ்ட் எவ்வளோ ஆகுன்ட்டு. அவங்களுக்கு இந்த விண்ணப்பத்தை வச்சப்போ உடனே வந்துட்டு நாங்கள் 2 பேருக்கு 3 பேருக்கு மாணவர்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோன்னு சொல்லி பொருளாதார உதவி வழங்கியிருக்காங்க. அதனால தான் நிறைய பேரை நம்ம அகாமடேட் பண்ண முடிஞ்சுது. அவங்க எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு பலத்த கைதட்டலோட நன்றியை தெரிவிச்சுக்குவோம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் அத்தனை பேருக்கும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு தருணம், இத்தருணம் சிறந்த சமூக சேவகர் விருது அறிவிப்பு. முதலாவதாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் வடபாதி கிராமம் ஒருங்கிணைந்த நாகை மாவட்டத்தில் இவர் பயணிக்காத இடங்களே இல்லை. மக்களுடன் அந்த அளவிற்கு தொடர்பில் இருந்தவர். இவரும் ஒரு களப்பணியில் இருப்பவர். பல்வேறு மாணவர்களுடன் குடும்பம் நடத்தி கொண்டிருப்பவர். இன்றும் நம்முடன் மாணவர்களுடன் வந்துள்ளார். சீர்காழி அருகே உள்ள, கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஆர்கனைசிங் சேர்மேன் செக்ரட்டரி 2 பேர் இதை செய்ய முடியாது. அப்போ எல்லாருக்கும் நம்ம சில பொறுப்புகளை பகிர்ந்து அவங்களுக்கு கொடுத்தா தான் அந்த வேலை நடக்கும். அந்த வகையில் இந்த சிபுக்கானுக்கு எங்களுக்கு பக்கபலமாக இருந்து பல உதவிகளை செய்து இந்த நிகழ்ச்சி வெற்றியடைய உறுதுணையாக இருந்த அவர்களை நன்றியோடு அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். கொஞ்சம் 1 by 1 முன்னாடி வாங்க. காயத்ரி மேடம், பொற்செல்வி, கமிட்டி மெம்பர்ஸ் அப்படி கொடுங்க. அவங்க என்டர்டெயின்மெண்ட் பார்த்தாங்க. காயத்ரி மேடம் வந்துட்டு கேம்ஸு இதெல்லாமே நடத்தி கொடுத்தாங்க. இந்த ஃப்ளோர்லேயும் அவங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அதிகம். அப்புறம் செல்வசாந்தி அவர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செல்வசாந்தி நீங்களும் மேடைக்கு வரலாம். செந்தில்குமார் அவர்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை பார்த்து எல்லாத்தையும் அவங்க சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. சார் அந்த லிஸ்ட்டு கொஞ்சம் கொடுங்க. லிஸ்ட்டு கொடுங்க. கொடுங்க. டாக்டர் ஹேமாலினி, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ் டு கிவ் த நலத்தையும் பேசியிருக்காரு அந்த ஃபோட்டோவில்.
ஸோ அதில் கேட்ரிங் ஒரு செக்ஷன் பார்த்துக்கிட்டாங்க, டிரான்ஸ்போர்ட் அண்ட் அகாமடேஷன் ஒரு செக்ஷன் பார்த்துட்டாங்க, மொமெண்டோ அண்ட் கிஃப்ட் ஒரு இதை பார்த்துக்கிட்டாங்க. நல்ல தம்பி. பாலா சார் வந்துட்டு பேக்ரவுண்டு பேட்டர்னாக இருந்தார். நம்மளுடைய ஆர்கனைசிங் எம்எம்டி ஃபவுண்டர் பிரசிடெண்ட் ராஜவர்தனோட அட்வைஸ் எப்போதும் நமக்கு இருந்துச்சு. அவருக்கும் நம்முடைய நன்றி. சிவஞான பிரகாசம் மிகச் சிறப்பாக நம்மளுடன் களப்பணியில் இருந்தார். சிவஞான பிரகாசம். சாக்கிய பிரபு அவர்கள் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பல உதவிகள் செய்தார். சாக்கிய பிரபு அவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். பொற்செல்வி வந்துட்டாங்களா? ஸோ இப்போ கமிட்டி பாச்சாச்சு. அப்புறம் குயிஸ் ப்ரோக்ராம் நடத்தி கொடுத்த செல்வன் சக்கியா மற்றும் டாக்டர் கதிரவன் அவர்கள் 2 பேரும் சிறப்பாக பண்ணாங்க. அவங்களுக்கும் நம்முடைய கமிட்டி சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது நேற்றிலேருந்து நம்மளோட எம்சி டீம் ஒன்று பக்காவாக பண்ணாங்க. சுபிக்ஷா, யாழினி, மிருத்துலா அண்டு சித்தார்த், வசந்த். அந்த வெரி இம்பார்ட்டன்ட் மெயின் ரோல் பண்ண அந்த 3 பேரும் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். ஹர்ஷினி, நீங்களும் வாங்க. 4 பேரும். யாழினி, சுபிக்ஷா, மிருதுலா, ஹர்ஷினி, சித்தார்த். அவங்களும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணாங்க. யாரை எப்படி அறிமுகப்படுத்துறது, எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் சிபுகானில் அவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. இப்போ காலேஜுக்கு போயிட்டாங்க. அவங்க லீட் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ மிகச்சிறப்பாக இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு போனது இந்த எம்சி டீம் தான். அவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்து நன்றியை தெரிவிச்சுக்கலாம். வேறு யாரும் விட்டு போயிட்டா ஃபைனலில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு யாரெல்லாம் ப்ரைஸ் வாங்கலையோ அவங்க வந்து சரி சார், அதெல்லாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். அதோட இப்போதைக்கு பரிசளிப்பு விழா கிட்டத்தட்ட நிறைவு பெற்றது. ப்ளீஸ் பி சீட்டட். வசந்த் சாக்கியா. வசந்த் சாக்கியா வாங்கிக்கோங்க. எல்லாரும் வாங்கியாச்சு. இருக்கா? யார் யாருக்கு தினேஷ் குமார், தினேஷ் ஆக்கியா, கலிய பெருமாள், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கலை பெருமாள், தினேஷ்குமார், கம் சார், வாங்க சீக்கிரம் வாங்க. வேறு யாருக்கு ஷீல்டு? We would like to honor the student secretary Prabhanjan. ஸ்டூடெண்ட் செக்ரட்டரி எவ்வளோ கம்பீரமாக இருந்து ஸ்பீச் கொடுத்தாரு பார்த்தீங்களா? உங்களுக்கு அது மாதிரி வரணும்னு ஆசை இருக்கா? ஸ்டூடெண்ட் செக்ரட்டரி அடுத்த வருஷம் வர்றதுக்கு ஆசையாக இருக்கா? நல்லா இருக்குல்ல? டாக்டர் ராஜவர்தன், பேட்டர்னா நீங்கள் இருந்து அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. நீங்களும் சான்றிதழை வாங்கிக்கோங்க. குயிக். நெக்ஸ்ட் யார் இருக்கிறவங்கள கூப்பிடுங்க. போங்க நீங்கள் போங்க. கலியபெருமாள், தினேஷ் போங்க. வாங்க. நெக்ஸ்ட் கலியபெருமாள் அண்ட் தினேஷ்.
செல்வன் சாக்கியா அவர்கள் சொல்லவே வேணாம், கடுமையான பணி, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் இனிய நண்பர் சிவானந்தம் சார், எங்களுடைய அட்வைசர் சிவானந்தம் சார், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். சார் செல்வம் சார் நேற்று வாங்கியிருப்பீங்க. கலிய பெருமாள் கௌரவிக்கப்படுகிறார். அடுத்ததாக சிவானந்தன், அதற்கு முன்பாக செல்வன் சாக்கியா அவர்கள். சிவானந்தன் வந்துட்டு ஒரு ஆயஸ் திட்டத்தில் மிகப்பெரிய பணியை எடுத்துக்கொண்டு நடத்தி கொண்டிருப்பவர். ராணிப்பேட்டை பிஹெச்எல் மேனேஜராக இருக்கிறார். அவரும் அவருடைய மனைவியும் மகளும் குடும்பமே சிபுகானுக்கு கடின உழைக்கும் குடும்பம். ரொம்ப நன்றி சார். டாக்டர் இளவரசி, நெக்ஸ்ட். அப்புறம் நம்ம ஆர்கனைசிங் சேர்மனுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்கணுமா இல்லையா? அவர் தான் எல்லாம் பண்ணார், கூப்பிட்டோன்னே உடனே வந்துடுவார். தேங்க்யூ வெரி மச் சார். ஆர்கனைசிங் சேர்மன் டாக்டர் ராஜ்மோகன் மிகச்சிறந்த மருத்துவர், முகத்தாடை அறுவை சிகிச்சையில் தென் தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த பாப்புலர் டாக்டர், வெரி பிஸி டாக்டர். அவர் இந்த எம்எம்டிக்கும் சிபுகானுக்கும் கமிட்டடாக ஒர்க் பண்ணுவார், ஆயஸ்லையும் இருக்கார். அவருடைய சமூக பணி கமிட்மெண்ட்டெல்லாம் யாருக்கும் வராது. அவரை உங்கள் பலத்த கரகோஷத்தோடு மீண்டும் கௌரவப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். Malati Satwa, please come to the stage. Hall management and other help. மாலதி சத்துவாக்கு ப்ரைஸ் வாங்கிக்கோங்க. டாக்டர் குமரேசன், கௌரவப்படுத்துறது ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் அடுத்த தடவை வேலைக்கு வருவாங்க இல்லை? ஸோ இவங்களுடைய இந்த ஒத்துழைப்பும் களப்பணி இல்லாட்டி இந்த நிகழ்ச்சி இவ்வளோ வெற்றிகரமாக நடந்திருக்காது. அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம நன்றி செலுத்தணும். டாக்டர் லோகநாதன் அவர்களுக்கு ஆர்கனைசிங் கமிட்டி இதில் இருந்தீங்கல்ல, கேட்டரிங், டிரான்ஸ்போர்ட் அண்ட் அகாமடேஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நான் சில விஷயங்களை சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு வீடியோ கேட்டவுடனேயும் ப்ரோமோ வீடியோ கேட்டோம். இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ப்ளீஸ் பி சீட்டர், கொஞ்சம் நேரம் உட்காருங்க. ப்ரோமோ வீடியோ கேட்டோம். ஏன்னா இங்கே எப்படி நடக்குது என்னங்கிறது இந்த ஸ்டூடெண்ட்ஸை பேசினா நல்லா இருக்குங்கிறதுனால ப்ரொமோஷன் வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புங்கன்னு சொன்னால் உடனே வந்து ஸ்டூடெண்ட் செக்ரட்டரி அனுப்பிச்சார். அது மட்டும் இல்லை, அந்த ஸ்டூடெண்ட் செக்ரட்டரியோட பேரண்ட்ஸு குமரேசனா அவங்களும் வந்துட்டு ஒரு இனோவேஷன், ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிலாம் பண்ணி அதிலெல்லாம் போட்டு விட்டீங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தொடர்ந்து நிறைய மாணவர்கள் போடுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன், ஆனால் போடலை. அதுக்கு பிறகு நாங்களே களத்தில் இறங்கிட்டோம். இந்த வருஷம் ப்ரொமோஷன் வீடியோ, அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் தகவலாகவும் இருக்கட்டும். போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய போட்டாங்க, இந்த வருஷம் நம்ம போடுவோம் அப்படின்னு போட்டோம். மேபி அடுத்த வருஷம் பெண்கள் அப்படி கூட இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி போடலாம். எவ்ரி இயர் நம்ம வந்துட்டு இது மெருகேற்றிகிட்டே போகணும், இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும். அதனால் இந்த வருஷம் ப்ரொமோஷன் வீடியோ கொடுத்த அத்தனை பேருக்கும் ஒரு கைதட்டல் கொடுத்து தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அவர்கள் இருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு ஷீல்டு மிஸ்ஸிங். அடுத்ததாக இந்த 2 நாள் நிகழ்வில் இந்த சீசனில் இந்த ஃபேக்கல்ட்டின்னு சொன்னேன்ல, பேச்சாளர்கள், இவங்களை நம்ம வந்துட்டு டாபிக் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த இயர் கரெக்டாக எக்ஸாம் வருது, மழை வெள்ளத்தால் எக்ஸாம் தள்ளி போகுது, நிறைய பேருக்கு ஃபீவர் வேறு வந்துடுச்சு.
அதனால் பேசுகிறது தயாரானவங்களால் வர முடியல. ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில பேருக்கு சரியாக ப்ரிப்பேர் ஆக முடியல. இப்போ கூட என்னோடய ஹாஸ்பிட்டல்லையே 2 ஸ்பீக்கர் வந்துட்டு ஃபீவரில் அட்மிட் ஆகியிருக்காங்க பேச முடியாமல். ஸோ அவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் இந்த மாணவர்கள் இந்த தலைப்புகை ஒட்டி தயார் பண்ணி பிபிடி போட்டு இன்றைக்கி மிக கம்பீரமாக 2 நாளாகவும் பேசினாங்க. அதில் எல்லாருமே நல்லா பேசினாங்க. ஃபஸ்ட்டு ஏறுறதே பெருசுங்க, மேடையில் ஏறுறதே பெருசு. மாபெரும் சபைதனிலே உனக்கு மாலைகள் விழ வேண்டாம். எப்படி கைதட்டலோட உங்களுக்கு வந்துட்டு இந்த பேச்சை பார்த்தா நமக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு பேரண்ட்ஸாக பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும் அந்த பேச்சு. ஸோ அறிவியல் தளத்தில் நாம் வந்துட்டு முத்திரையை பதிக்கணும், இது போல் கருத்தரங்கள் நடத்தணும், அதில் உங்கள் மாணவர்களை பேச்சாளர்களாக நீங்கள் ஊக்குவிக்கணும். அப்படி பேச பேச அவங்க வந்துட்டு எந்த கருத்தையும் பொது தளத்தில் பேசுகிறதுக்கும் துணிஞ்சு மேடைகளை ஏறுறதுக்கும் ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தைரியம் வரும். அந்த தளமாக இந்த சிபுகான் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நல்லாவே பயன்படுத்திக்கிட்டீங்க. எனக்கு 2 பேர் ரொம்ப டச் பண்ணிட்டாங்க இந்த 2 நாளில். மற்ற எல்லாருமே பேசுகிற நல்லா இருந்தாலும் அந்த மகிலேசன் அண்ட் சந்தோஷ் சாக்கியா 2 பேரும் பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஃபினிஷிங், அந்த மகிலேஷன் வந்துட்டு அந்த ஃப்ளோ 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேர்ள்ஸில் ஒரு தமிழில் பேசின அந்த பொண்ணை ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணாங்க. ஸோ இது மாதிரி எல்லாருமே நல்லா பண்ணாலுமே சில பேரை ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுறப்போ ஒரு வார்த்தை 2 சொல்லணும்ல, அதுக்காக சொன்னேன். மேலும் மேலும் நம்ம வந்துட்டு அடுத்த வருஷம் இது கிடைத்திருக்கிற வாய்ப்புங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் 12th முடிச்சுட்டு அடுத்து வெளில போயிட்டீங்கன்னா நீங்கள் யுவர் நாட்டை இது அது மாதிரி பேனலில் உட்காருவீங்க. அப்படி இந்த ஸ்டூடெண்ட்டில் ஏற முடியாது, ஸ்டூடெண்ட் செக்ரட்டரி ஆக முடியாது. ஸோ இதுக்கும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறோம். எனிதிங் யூ வாண்ட் டு ஆட், ராஜ்? எஸ் எஸ் சொல்லுங்கள். விளக்கோட அடிப்பகுதி எப்பயுமே இருட்டில் தான் இருக்கும் இல்லையா? ஃபுல்லாக வெளிச்சம் கொடுக்கறது அதோட அடிப்பகுதி இருட்டில் இருக்கும். அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி இருந்த எல்லாரையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு தான் மட்டும் வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கிற பெரியசாமி சாக்கியா அவரை தான் நம்ம எல்லாருமே பலத்த கைகற்றலோட முன்னிறுத்தணும். ப்ளீஸ் கம் சாக்கியா. டாக்டர் பெரியசாமி சாக்கியா தொடர்ந்து இந்த சிபுகான் அப்படிங்கிறத எம்எம்டி சார்பாக விடாமுயற்சியோடு முன்னெடுத்து அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தனி மனிதனாக இருந்து செய்யக்கூடிய தகுதி டாக்டர் பெரியசாமி சாக்கியாக அவர்களை மறந்தார வாழ்த்து. Please be on your feet with your thundering round of applause. Please be on your feet, guys. Hello. Mrs. Hema Malini, madam, please welcome onto the stage. Give a big round of applause. மேடம் நீங்களும் வாங்க ப்ளீஸ். மேடம் அவருக்கு பின்னாடி நீங்கள் தான், இது எல்லாத்துக்கும் பின்னாடி அவர் இருந்தாலும் அவருக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்க, அதனால நீங்களும் வாங்க ப்ளீஸ். Put your hands together, help me welcome. Thank you, madam. Dr. Hema Malini onto the stage, please. Please be on your feet, guys. தேங்க்யூ வெரி மச். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸை மேலே ஏற்றுறது நம்மளுடைய வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு ரோல். ஆனால் நான் சில விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அந்த சொன்னபடி நடக்கலைன்னா கொஞ்சம் எனக்கு கோவம் வரும். சில நேரத்தில் ஒபே பண்ணால் கூட பண்ணாட்டி கூட எனக்கு கொஞ்சம் கோவம் வரும். பட் அது சில நேரங்களில் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் அது நடக்கும். அப்படிங்கிறதுனால தான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சில நேரங்களில் சில பேர்கிட்ட கடினமாக இருந்ததுனால யாராவது ஃபீல் பண்ணியிருந்தீங்களா, ஐ எம் சாரி ஃபார் தட். அதான் அது பியூர்லி ஃபார் த பர்ஃபெக்ஷன் அண்ட் சக்ஸஸ் ஆஃப் த ஈவெண்ட்டு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஐ எம் ஹாப்பி. இன்னும் 2 மணி சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன், உணர்ச்சி வசப்பட்டு. It's 5:16 p.m. ஹோட்டல் ப்ரீஸோட ஒத்துழைப்பு, நேற்றுக்கு என்டர்டெயின்மெண்ட்டோட ஹைலைட்டு எல்லோரும் டான்ஸ் ஆனாங்க. நிறைய பேர் பார்க்கல, பட் ஆல்மோஸ்ட் 90% எல்லாமே டான்ஸ் ஆடினாங்க.
பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கு நம்ம சாக்கிய பிரபு டான்ஸ் மாஸ்டர் வந்து முன்னோடியாக இருந்தார். அவருக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்து நம்மளை மகிழ்விச்ச அந்த சாக்கிய பிரபுக்கு நன்றி. டிஜே நல்லா இருந்துச்சு. வேறு யாராவது பேர் விட்டு போயிருந்தா தயவுசெய்து ஆடியோ சிஸ்டம் ஆர்ஆர் ஆடியோ அண்ட் எல்இடி சப்ளை அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்புறம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி எடுத்த வினோத் அண்ட் டீம் இருக்காங்களா? ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். நீங்களாம் லைவாக நீங்கள் வராதவங்கெல்லாம் வெளியிலேருந்து பார்த்துட்ருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம வினோத் தான். அவருக்கு வினோத் வந்துட்டு என்னோடய நேட்டிவ் பிளேஸில் இருந்து வந்திருக்காரு. அரந்தாங்கி ஏரியாவில் வெரி பாப்புலர் ஆர்கெஸ்ட்ரா ட்ரூப் வச்சுருக்காரு. மிகச்சிறந்த பாடகர். தேங்க்யூ வினோத் அண்ட் ஃபேமிலி ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாருமேயோட ஒத்துழைப்பு, இந்த ஸ்டூடெண்ட்ஸு இந்த கான்ஃபரன்ஸ் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த பேச்சாளர்கள், அவங்களுக்கு பின்னாடி உள்ள பேரண்ட்ஸ். அதுக்கு மேலே ஒரு காரணம் அப்படின்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து இருந்து இதுவரைக்கும் இருந்துகிட்ருக்க உங்கள் அனைவருக்கும் சிபுகான் சார்பாக மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டூடெண்ட் செக்ரட்டரியோட vote of thanks-க்கு முன்னாடி இட்ஸ் த டைம் ஃபார் ஃபீட்பேக் ஃப்ரம் தி ஃப்ளோர். ஹலோ, ஓகே, உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து அவசியம் சொல்லுங்கள். எப்படி இருந்தது, என்ன மாதிரியான விஷயங்கள், அப்படி என்ன நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம பெஸ்ட்டாக கொண்டு வரணும். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறோம். நான் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ஐ பணி பார்த்துட்ருக்குறேன். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மீட்டிங்க்கு வந்தது. அக்கா மூலம்தான் நான் வந்தேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்குங்கிறது எனக்கு தெரியாது. பட் எம்எம்டி குரூப்பில் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன். பட் அந்த வாட்ஸ்அப் குரூப்பை நான் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுவேன். அதில் எல்லா டாக்டர்ஸும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு தெரியாது. அக்கா கிட்டே கேட்பேன், இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க எல்லாருமே டாக்டர்ஸ் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸ் இன்னும் பேர் கேட்டாவே எனக்கெல்லாம் பயமாக இருக்கும். ஏன்னா அவங்களாம் வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு சின்ன தாட். என்ன காரணம் அப்படின்னா, நான் இந்த அளவுக்கெல்லாம் நான் வந்திருப்பேனா அப்படிங்கிறதுக்கு எனக்கு டவுட்ஸ் தான். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் வந்து படிப்பில் எல்லாத்துலேயும் குக்கிராமத்துலேருந்து வெளியில் வந்தோம். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா அரந்தாங்கி, பக்கத்தில் வந்து ரத்தனக்கோட்டை வில்லேஜ். எல்லாருக்கும் தெரியும். அந்த அந்த சுச்சுவேஷனில் நாங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். படிப்போட அருமை தெரியாது. 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிப்புனாவே எனக்கு பிடிக்காது. 10th ஒரு வருஷம் 9th ஃபெயில் ஆனோம். அப்போ தான் லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லி இங்கே எல்லோரும் பேசினாங்களே, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அதில் நானும் ஒரு ஆள். அப்போ படிப்போட அருமை சுத்தமாக தெரியாது. அந்த ஒரு வருஷம் ஃபெயில் ஆனதை வச்சு தான். இல்லை, ஸ்பெசிஃபிக்காக ரிவ்யூ சொல்லுங்கள். நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு, நம்ம பேசலாம். உங்களுடைய இப்போ நாங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இதில் ஏதாவது தவறு இருந்தால் என்ன தவறு இருந்தது, இதை நாங்கள் எப்படி சரி பண்ணணும், அதை பற்றி மெயினாக சொல்லுங்கள். உங்களுடைய ஃபீலிங் சொல்லுங்கள். ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். எஸ். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வந்ததுனால தான் எனக்கு என்னமோ தெரியலை, டாக்டர்ஸ்னாலே எனக்கு பயம். அதை சொல்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ சொல்ல வந்தேன். இப்போது இந்த கமிட்டியை பார்க்கும்போது எல்லாம் டாக்டர்ஸாக இருக்கும்போதும், ரெண்டாவது நம்ம குடும்பத்தில் இத்தனை டாக்டர்ஸு இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது பழகிறது அப்படிங்கிறப்ப பயங்கர எக்ஸைட்டாக இருந்தது. இன்னொன்று விருப்பப்பட்டேன்னா,
ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு வந்து அப்போ தெரியாது, நான் எப்படி படிக்கணும் இந்த மாதிரியெல்லாம் வரணுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சார்கிட்ட கூட நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கலான்னு நினச்சேன், இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாரையுமே நிற்க வச்சு எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லலாம். அப்போ தான் ஸ்டூடெண்ட்டுக்கு மத்தியில் வந்து இன்ஸ்பயர் ஆவாங்க. அவங்க இன்றைக்கி டீச்சர் இருக்காங்க. மை ஹஸ்பண்ட் டீச்சர், தஞ்சாவூர் வல்லம் பாய்ஸ் ஸ்கூலில் பிஜி மேத்ஸ் டீச்சராக இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்கள பற்றியும் இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட குழந்தைக்கு இன்ஸ்பயர் ஆகும். நான் டீச்சர் ஆவேன், நான் டாக்டர் ஆவேன், நான் இன்ஜினியர் ஆவேன், நான் கலெக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பயர் ஆகிருக்கும் அப்படின்னு நான் ஜஸ்ட் ஃபீல் பண்ணேன். பட் நான் சொல்லலை. ஆனால் இப்போ ஃபீட்பேக்கு கேட்கும்போது தான் இதை சொல்ல வந்தது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸு கூட இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லலாம். அவங்களோட மனசில் வந்து இப்போ இன்றைக்கி எல்லாருமே டாக்டர்ஸ்னு சொல்லும்போது அவங்க மனசில் டாக்டர்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அவங்களோட தீம் வேறவாக இருக்கலாம். பட் இன்றைக்கி டாக்டர்ஸ்ன்னு சொல்லும்போது டாக்டர்ஸுக்கு தான் இப்படி இருக்குமோ அப்படிங்கிற கூட குழந்தைங்க வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஆனால் அவங்கவுங்களோட டேலண்ட் என்னங்கிறது தெரியாதுல்ல. ஸோ எல்லா ஸ்டாஃபையும் கொஞ்சம் லைட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க சொல்லியிருந்துருக்கலாம். ஸோ இதுதான் சார் இது. பட் இன்னொன்று என்ன அப்படின்னா, ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பசங்க வந்து 2 இதை டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு குட்டி பேபி பர்பி டான்ஸ் பண்ணாங்க, 2வது பையன் வந்து பண்ணினாப்புல. அப்போ அவங்களுக்கு ஸ்டைல் தெரியலை. வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூச்சப்பட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 days வந்து ப்ராக்டிஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாங்க. அப்புறம் லாஸ்ட் ஒரு நாள் தான் எக்ஸாம் டைம்னால கரெக்டாக முதல் நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ என்னால் ஆட முடியாதுங்கிற ஒரு ஃபீல் இருந்தது அவங்களுக்கு. பட் ஸ்டேஜில் இங்கே வந்து உட்காந்தவொடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மேலே ஏறி ஆடினதை பார்த்ததுக்கப்புறம் என் பையன் சொன்னான், அம்மா எல்லாம் செம்மையாக பண்ணுறாங்களம்மா, செம்ம க்ரியேட்டிவிட்டியாக இருக்கலம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான். பேசிகிட்டு இருக்கும்போது தம்பியும் ஸ்டேஜில் ஏறும்போது எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, பயங்கரமாக ஸ்டெப் போட்டான். அப்போ தான் நினச்சேன், நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கான் பையன் அப்படிங்கிறத நான் ஒரு ஃபீல் பண்ணேன். பேர் நவீன்குமார். அப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்டேஜ் ஃபியர் வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்டேஜ் ஃபியரில் இருந்தான். மார்னிங் வந்து சார் வந்து ஜஸ்ட்டு எல்லோரும் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோக்கஸ் சாங் மாதிரி ஒரு காமனாக போட்டிருந்தாங்க. அப்போ பையனும் பொண்ணும் அவங்களாம் எந்திரிச்சு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன க்ரியேட்டிவிட்டி சொல்லியிருக்கும்போது என் பையனாக எந்திரிச்சு அவன் சொல்லலை. பட் ஸ்டேஜில் ஏறி எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு கை தூக்கினான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக வந்து ஆட்டோமேட்டிக் வந்து ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் ஸ்டேஜில் ஏறி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கமிட்டி மிகப்பெரிய உதவியாக இருந்தது. பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, வெரி குட் ஃபீட் சிஸ்டர். இல்லை, ஆக்சுவலாக எங்கள் சைடில் ஒரு தவறு இருந்தது. நாங்கள் எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லியிருந்துருக்கணும், அதை சொல்லலை. அது கண்டிப்பாக அந்த தவறை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக நாங்கள் அதை சரி பண்ணிடுவோம். ஏன்னா ஜென்ரலாக எல்லோரும் ஃபீல் என்னென்னா, இருக்கிறவங்க எல்லாருமே டாக்டர்ஸாக இருக்கனால டாக்டர் ப்ரொஃபஷனில் இருந்தால் தான் இந்த ஸ்டேஜுக்கு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். நீங்கள் சொன்னது மிகச்சரியானது. நிறைய ப்ரொஃபஷன் நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நம்மளுடைய கம்யூனிட்டிலேருந்து நிறைய பேர் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்க எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்துருக்கணும். தவறு எங்களுடையதை ஏற்றுக்கொள்கிறோம். இதை சரி செய்ய ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ சார். சார் அடுத்த ஃபீட்பேக் யாராவது ஹலோ லாங் டிஸ்டன்ஸ் வந்து வந்தவங்கலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன சார்? இல்லை நீங்கள் இப்போ சொல்லுங்கள். ஓகே சார். இந்த சிப்புகான் பௌத்த குழந்தைகள் மாநாடு 4 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. 4 வருஷமாக நாங்கள் வந்து கலந்துக்கிட்டு இருக்கோம். பசங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லோரோட பெர்ஃபார்மன்ஸும் பார்க்கும்போது வருஷம் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. அதாவது கல்ச்சுரல்ஸ், அதை தாண்டி பௌத்த கருத்துக்கள், தம்ம கருத்துக்கள் எந்த அளவு குழந்தைங்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அப்கிரேடாக தான் இருக்குது. பசங்க அந்தளவு வந்து பௌத்தத்தையும் அம்பேத்கரையும் உள்வாங்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் நமக்கு வேணும். நம்ம இந்த வயசில் இப்போ பௌத்தத்தை உள்வாங்கியிருக்கோம். அதை அவங்க இந்த வயசுலேயே வாங்குறாங்க. அவங்க இன்னும் அடுத்தடுத்து போகும்போது அந்த பௌத்த கருத்துக்களும் அம்பேத்கருடைய கருத்துக்களும் மக்களிடம் சென்று சேரும். அதுக்கு வந்து ஒரு மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த டைமிங் வந்து சார், இந்த பசங்களுக்கு வந்து காம்படிஷன் வைக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஃபீவரு, எக்ஸாமு, சின்ன பசங்கள்லாம் ரொம்ப ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கிறாங்க. அதை அன்றைக்கி கண்கூட பார்த்தோம். அந்த ஒரேட்ரி காம்படிஷனு, டிராயிங் காம்படிஷனில் 2-3 ஜூம் மீட்டிங்கெல்லாம் பார்த்தோம்.
ஸோ அதை கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாவது ஆல்டர் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். சப்போஸ் இங்கே டைம் ஆகிடுச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கி டிராயிங் காம்படிஷன் ஒரு 10 மினிட்ஸில் பண்ணுற மாதிரியோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் பார்க்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் ஒரு வாட்டியுமே அது ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஆஃப் இயர்லி எக்ஸாம் எல்லா பசங்களும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் எவ்வரி இயர் இந்த சீசன் வந்து மான்சூன் ரெயின் சீசனு ப்ளஸ் ஃபீவரு அவுட் பிரேக் அந்த மாதிரியான சில இதெல்லாம் இருக்குது. அது பசங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை ஆல்டர் பண்ண முடியுமா ஏதாவது நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஓகே, மற்றபடி இந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்குது. நம்ம மேடம் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் நிறைய பார்ட்டிசிபேஷன், நிறைய புத்திஸ்ட் நிறைய பேருக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணி நிறைய பேரை கூட்டிகிட்டு வரணும். புத்திஸ்ட் இல்லாட்டி பரவாயில்ல, நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு இது எக்ஸ்போசர் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்களும் கலந்துக்குருவாங்க. பௌத்த கருத்துக்கள் மக்களிடம் சென்று சேரும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. கோபிதா சார் வாங்க, நீ உங்களோட ஃபீட்பேக். சார் வந்து ஜாயின்ட் டைரக்டராக இருக்கார், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின்ட் டைரக்டர். நல்ல ஒரு ஹையஸ்ட் போஸ்ட்டு இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். ஸோ அவருடைய சன்னு தான் சர்வேஷ். ஆக்சுவலாக சர்வேஷ் வந்து இந்த ப்ரிப்பரேஷனால் டைமில் அவர் ஃபுல்லாக ஃபீவரில் இருந்தார். இன்ஃபேக்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனில் இருந்தார். ஒரு 3-4 டேஸ் அட்மிஷனில் இருந்து ஐவி ஃப்ளூயிடில் இருந்து. ஸோ அந்த டைமில் கூட ரொம்ப ஆர்வமாக வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காஃப் இருந்துச்சு, ஃபீவரு, அவரால் பேச முடியல தொடர்ந்து. இருந்தாலும் ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு அவருடைய ப்ரெசன்டேஷன் காமிச்சார். நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட். தேங்க்யூ சார். ஜெய்பீம் நம்ம புத்தாயா. நான் வந்து ரெடி ஆகிறதில்ல, பசங்களாம் அவங்களே சிபுகான் குரூப்பில் எல்லாம் பார்க்கும்போது அவங்களே ரெடி ஆகிடுறாங்க. அந்த குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களே வந்து ஏதாவது பண்ணிடுவேன். சர்வேஸ்க்கு தலைப்பு கொடுத்தோடனே அவனே நெட்டில் போய் பார்த்து சர்ச் பண்ணிட்டு அவனே இதெல்லாம் படித்தான். ஒரு சிலது மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன், இதெல்லாம் அவனே இந்த ஸ்லைட் படத்துலேயும் இது வேணும் வேணான்னு எல்லாமே அவர் தான் முடிவு பண்ணார். அது இல்லாமல் நாங்கள் போன வருஷம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தோம், அடுத்த வருஷம் 2 வருஷம் குடும்பத்தை கூப்பிட்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் ஒரு கூடுதலாக ஒரு 2-3 குடும்பத்தை கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து அம்பேத்கரிசம் பௌத்தத்தையும் நம்ம வந்து நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த விஷயத்த சொன்னோம்னா அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து. அதனால தான் எல்லோரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். தொடர்ந்து நம்ம எல்லோரும் சந்தித்து ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. ஆசிரியர் கீர்த்தனா இந்த நர்ச்சர் சார்பாக அரியமங்கலம் குப்பைமேடு பகுதியில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. டீச்சர் கீர்த்தனா டீச்சர். எஸ். ஏன் அப்படின்னா அந்த குப்பைமேடு பகுதி உள்ளே போகிறதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சிவானந்தன் சாரோட கைடன்ஸில் வந்து நர்ச்சர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ ப்ளீஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் கீர்த்தனா. சிவானந்தன் சார் ப்ளீஸ் வெல்கம் சார். வாங்க சார். சிவானந்தன் சார் ப்ளீஸ் வெல்கம் சார். மேடம் காயத்ரி மேடம் நீங்களும் வந்துடுங்க மேடம். சார் 2 பேரும் சேர்ந்து கொடுத்துருங்க மேடம். வாங்க ப்ளீஸ். சாந்தி மேடம் நீங்கள் மேலே வாங்க. நீங்கள் அஸ் ஸ்பான்சராக மேலே வாங்க ப்ளீஸ். 3 பேருமே கொடுத்துருங்க. மேலே வாங்க மேடம் ப்ளீஸ். மேலே வாங்க வாங்க. போங்க மேடம். நீங்கள் வந்து பேக் ஸ்பான்சர் சாரெல்லாம் வந்து போங்க, மேலே போங்க மேடம். போங்க மேடம் ப்ளீஸ் சார். போங்க சார். மேடம் வந்துருக்காங்க சார். ஸோ ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. ஸோ மாலை நேர வகுப்பு நட்சர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டீச்சர். தேங்க்யூ. தருமபுரி ஆறுமுகம் சார். ப்ளீஸ் உங்கள் ஃபீட்பேக் ப்ளீஸ். சாரோட டாக்டர் தான் நேற்று அந்த மணிமேகலை ப்ரெசென்ட் பண்ணாங்க. எக்ஸலண்ட் தமிழ் உச்சரிப்பு, மிகச்சிறப்பாக பண்ணாங்க. ப்ளீஸ் சார். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். சிபுகான் 2023 என்ன ஒன்றுன்னா இந்த எக்ஸாம் டைமில் வர்றதுனால அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல கொஞ்சம். இது வந்து நல்ல அந்த ஃப்ரீயாக இருக்கிற டைம், ஸ்டூடெண்ட் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வச்சோம்னா இன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணி இங்கே வந்து ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸாம் அங்கே போயிட்டுருக்கு. ஈவினிங் வந்து டே இந்த பிபிடி கொஞ்சம் பாடுறா, தட்டி பாடுறான்னு அவெல்லாம் பார்க்கல. அவன் ஆப்ரேட் பண்ணது நான் தான் அங்கே போய் உட்காந்துட்டு. பட் அவங்க ரெடி ஆகிறதே கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம்
இந்த லீவ் டயத்தில் வைக்கலாம், என்னுடைய ஒப்பீனியன். இது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. பட் இந்த கான்ஃபரன்ஸை நடத்துறன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. கூட்டத்தை கூட்டுறதுன்றது பெரிய விஷயம். அது வந்து நம்ம டாக்டர்ஸ், இப்போ நான் டீச்சர் எனக்கு லீவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பட் டாக்டர்ஸ் அப்படி கிடையாது. அவங்க அவ்வளோ கமிட்மெண்ட்லேயும் வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ தூரம் இறங்கி செய்கிறாங்கன்னா பெரிய விஷயம் இது. முதல்ல அனைத்து மருத்துவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், நன்றிகள். தேங்க்யூ. செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆயுஷ் கோஆர்டினேட்டர், ஆயுஷ் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் சிந்துஜா மேடம், ப்ளீஸ் உங்களுடைய வேர்ட்ஸ் ப்ளீஸ். இந்த ஆயுஷ் ஸ்கீம் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல, ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரடக்ஷன் நான் சொல்லிடுறேன். அது அண்ணல் அம்பேத்கர் யூத் எம்பவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆதி திராவிட நல விடுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம வந்து ஒரு திறன் மேம்பாட்டு திட்டம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எம்எம்டியோடைய நர்ச்சருடைய முயற்சினால் இது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் எல்லா மாவட்டத்துக்கும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் விமன்ஸ் மகளிர் விடுதிக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சிந்துஜா மேடம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் சொல்லுமாறு கேட்டேன். ஜெய் பீம், நமோ புத்தாய. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். இந்த நிகழ்வில் சிபுகான் நிகழ்வில் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறேன். நான் இந்த 4 வருஷத்தில் இதான் முதல் முறையாக அட்டன் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்தது. அனைவருக்கும் நன்றி. எம்எஃப்டி சார்பாக எல்லாருக்கும் நன்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இப்போது சொன்ன ஃபீட்பேக்கில் நான் ஒன்று எடுத்துக்கிறேன். என்னென்னா, இந்த பீரியடு டிசம்பர் இந்த மாதம் வந்துட்டு நிறைய பேருக்கு எக்ஸாம் அதுன்னு வரதுனால ஒரு ஃப்ரீ டைமில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. 1 வீக்கு அது கஷ்டம். ஏன் நம்ம வந்துட்டு ஒரு சம்மர் வெக்கேஷன் அப்போ மேயில் வைக்கக்கூடாது? மேயில் வைக்கிறதுக்கு எத்தனை பேர் ஓகே சொல்கிறீங்க? கை தூக்குங்க, சொல்லுங்கள். டிசம்பரில் வைக்க எத்தனை பேர் கை தூக்குறீங்க? கையை காணோம். அப்போ நிறைய கை வந்துட்டு மேல தூக்கியிருக்கீங்க. அப்படின்னா சார் ஒரு சின்ன சஜஷன். இது நம்ம பௌத்த பண்டிகைகள் கொண்டாடுன்னு பேசிக்கிட்டே இருக்கோம்ல, இந்த பௌத்த பண்டிகைகள் வர்ற மாதிரி ஒரு விசாக பௌர்ணமி, இல்லை ஒரு நவம்பர் 14, அக்டோபர் 14 இந்த மாதிரி இதை வச்சோம்னா நம்ம ஒரு மெமரபுளாகவும் இருக்கும், பண்டிகையை கொண்டாடுற மாதிரி இருக்கும். இதை என்னோட சஜஷனாக நான் எடுத்துக்கிறேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். அந்த விசாக பௌர்ணமி மே மாதம் வரும், அதை ஒட்டியே வச்சுக்கலாம். அதாவது வந்துட்டு அவர் பண்டிகை காலத்தில் இருந்தால் நமக்கு இது ஒரு விழாவாக ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாரு. மே மாதம் வர பண்டிகையை நம்ம சிபுகான் பண்டிகை அல்லது பௌத்த பண்டிகையை நம்ம மாற்றிடுவோம். விசாக பௌர்ணமி ஏப்ரலில் வருமா? மே மாதம் தான் வரும். அப்போ மே மாதத்தில் விசாக பௌர்ணமி வருதுன்னா அது சிறப்பான பௌர்ணமி தான். அதோட கூடுமான வரையில் ஒன்றி வர மாதிரி வச்சுக்குவோம், அதை நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம். அப்போது கேன் வி கன்க்ளூட் அவர் நெக்ஸ்ட் சிபுகான் வில் பி இன் டிசம்பர் ஆர் மே? So more votes for May. So we organizing committee, MMT and BSI, can we declare? Yes, sir. Come, you declare, President. Okay, அனைவரின் ஏகோபித்த முடிவு, அதை வந்து சஜஷன் கூட சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட இது முடிவு தான். அந்த முடிவை எம்எம்டி சார்பாகவும் பிஎஸ்ஐ சார்பாகவும் சிபுகான் ஆர்கனைசிங் கமிட்டி சார்பாகவும் நாங்கள் செயல்படுத்துகிறோம். எனவே அடுத்த வரும் சிபுகான் வந்து மிக விரைவில் 2024 மே மாதம் நடக்க இருக்கிறது. அனைவரும் இப்பொழுதிருந்தே தயாராகுங்கள். அப்படின்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் சிபுகான் 5th சிபுகான் will be in May 24 or 25? 24?
6 months தான்ப்பா இருக்குது, 5 months தான் இருக்குது. மே 24க்கு இன்னும் 5 months தான் இருக்குது. அப்போ 25 வச்சுக்கோமா? அப்போ 24க்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுமே. ஸோ மேலேயும் வைக்கலாம், 24ல் 5 மாதமாக இருந்தாலும் வைக்கலான்றீங்களா? இந்த சவுண்டே காணும். வைக்கலாம், சரி. துட்டு, உங்களோட இன்வால்மெண்ட்டு. சார் இப்போ தானே சார் சிபுகான் முடிஞ்சுது, அதுபடி மறுபடியும் சிபுகானா பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு இதெல்லாம் இருக்குது. அப்போது சிபுகான் 2024 மேயில் வைக்க முடியுமா, வைக்கலாமா, வேணாமா? ஃபைனல் சொல்லுங்கள். உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்கிறீங்களா? ஏங்க உங்கள் பேரண்ட்ஸ்லேருந்து ஒரு சவுண்டாக வந்தால் எனக்கு நல்லாயிருக்கும். சார் லவுடாக பேரண்ட்ஸ் ப்ளீஸ் சொல்லுங்கள். 5th சிபுகான் கம்மிங் மே 2024 மேயில் இந்த 5 மாதம் தான் இருக்குது, வைக்கலாமா வேண்டாமா ப்ளீஸ்? வைக்கலாம் சார். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கரெக்டாக பிடிச்சிருவேன். அதனால் தென் we can declare the 5th Chibucon will be in May 2024, in next 5 months. Venue இது வரைக்கும் 4 Chibucon வந்து ட்ரிச்சியில் தான் நடந்திருக்கு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், போன வருஷம் நம்ம சென்னை கொடுத்தோம், அவங்க வந்துட்டு ட்ரிச்சி தான் சார் கன்வீனியன்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரிச்சி வேறு ஏதாவது பிடர்ஸ் இருக்கீங்களா? யாராவது கேட்குறீங்களா? நாங்கள் நடத்துகிறோம். இல்லை நான் நடத்துகிறேன் சார், நான் கோயம்புத்தூரில் நடத்துகிறேன், நான் தஞ்சாவூரில் நடத்துகிறேன், இல்லை சேலத்தில் ஏற்காடில் நடத்துகிறேன் அப்படின்னு யாராவது வாலண்டியர் ஏதாவது இருக்கீங்களா? அப்புறம் பேசிக்கலாமா? சரி, ஓகே. ஸோ வாலண்டியர் இருந்தாலோ இல்லாட்டியோ we declare that Chibucon will be there, the place will be, வேறு யாரும் கேட்காது, ட்ரிச்சி நடக்கும். ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் கன்க்ளூஷன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். யாராவது பேக் வாங்கலை அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணவங்க, ஒரு ஃபேமிலியில் உங்களுக்கு ஒரு சன்னுக்கோ ஒரு உங்களுக்கோ பேக்கு கிடைக்கல அப்படின்னா, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, ஃபேமிலியோடு வந்திருக்கீங்கன்னா, ப்ளீஸ் கெட் யுவர் பேக் இன் த registration counter. Thank you all, thank you so much. Jai Bhim, Jai Bhim, Jai Bhim. Goodbye. Hi, what up, thanks? Sorry. What up, thanks? Everyone attention. MC teamலேருந்து we feel very pleasured and grateful to thank everyone here. Over to Mridula. So at last the event has come to the end, and a very big thanks to MMT and BSI for organizing it, the student secretary and Mr. Sudhakar Sakya for arranging the school bags, and Mr. Nalathambi for providing us with the shields, and Breeze Residency who provided us with the venue, catering providers, light and sound technicians, and of course all the participants. Without you, this event wouldn't have gone to such a big success. Thank you. Jai Bhim, Namo Buddhaya. I thank our respected MMT President, Dr. Kalyana Sundaram Sir, our respected BSc President, Dr. Manogar Sir, Chibucon Organizing Secretary, respected Dr. Periyasamy Sakya Sir, Chibucon Organizing Chairman, respected Dr. Raj Mohan Sir, and all enthusiastic organizing committee members, honorable chairpersons, yes, responsible parents, cheerful children, and all of you. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. ஜெய் பீம், நமோ புத்தாயா. அஃபிஷியலாக தம்ம பாலன் கத்தாவோட முடிப்போம் நம்ம. ஏன்னா எந்த ஒரு புத்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம புத்த வந்த நாள் ஆரம்பிக்கிறோன்னா அதை தம்ம பாலன் கத்தாவில் தான் முடிக்கணும். ஆக நம்மளுடைய இந்த சிபுகான்
2024 Dhammabalan Katha by Kaliyaperumal Yalini Maurya Siddharth. Dhammapalana Gatha. Sapa Papa Sakaranam Kusala Saubasambada Sachita Pariyodabanam Etang Buddhana Sasanam Dhammang Chare Chucharitang Natang Chucharitang Chare Dhammachari Sugan Sedi Asming Loge Parambicha Nadavada Dhammadaro Yavada Pahupasadi Yochapambi Sutvanang Dhammang Kayena Passadi Sabe Dhammadaro Hoti yo dhammannapamachadi nati me saranang ayang buddho me saranang varang etena satchavachena hodu me jayamangalang nati me saranang ayang dhammo me saranang varang etena satchavachena hodu me jayamangalang natti me saranang ayang sango me saranang varang etena satchavachena hodu me jayamangalang namo buddhaya namo dhammaya namo sanghaya sadhu sadhu sadhu. Jai Bhim Namo Buddhaya.